சங்கீத முத்தமிட, ரயில்கள் காதில் சத்தமிட, குயில்கள் சங்கீத முத்தமிட, பண்பலையாலே ஒன்றாயினைவோம், இன்றே எழுவோம் இன்னை தொட. இது VIT 90.8 வேலூரில் நாங்கதான் wait. VIT 90.8. இது VIT 90.8 வேலூரில் நாங்கதான் wait. VIT 90.8 வேலூரில் நாங்கதான் wait. வேலும் உங்களை தாலாட்டும், வெள்ளை பனியும் நீராட்டும், தங்கக் கோயில் சிங்கக்கோட்டை ஊரும் உலகும் பாராட்டும். கல்விச் சாலைகள் ஏராளம், கனரக ஆலைகள் தாராளம், தீரா நோய்கள் ஆரா காயம், தீவேகம் தீராகும். வேலும் உங்களை தாலாட்டும், வெள்ளை பனியும் நீராட்டும், தங்கக் கோயில் சிங்கக்கோட்டை ஊரும் உலகும் பாராட்டும். கல்விச் சாலைகள் ஏராளம், கனரக ஆலைகள் தாராளம், தீரா நோய்கள் ஆரா காயம், தீவேகம் தீராகும். இது VIT 90.8 வேலூரில் நாங்கதான் wait. VIT 90.8 வேலூரில் நாங்கதான் wait. தேசம் இங்கே பலவாகும், பேசும் மொழியே அறிவாகும், ஜாதி மதங்கள் இல்லா உலகம் VIT-யால் உருவாகும். தேசம் இங்கே பலவாகும், பேசும் மொழியே அறிவாகும், ஜாதி மதங்கள் இல்லா உலகம் VIT-யால் உருவாகும். திறமை கொண்ட பட்டாளம் உங்கள் அன்பால் உலகாளும், மக்கள் பணிக்கு துடிக்கும் எங்கள் இதயம் ஒன்றே அடையாளம். இது VIT இது VIT 90.8 வேலூரில் நாங்கதான் wait. VIT 90.8 வேலூரில் நாங்கதான் wait. வணக்கம் நேயர்களே, இது VIT பண்பலை 90.8 VIT பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலியின் மகிழ்ச்சி நிறைந்த அறிவு சார்ந்த நிகழ்ச்சிகளின் இன்றைய ஒளிபரப்பிற்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். வணக்கம் வேலூர். இன்று 2024ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 1 தேதி, சோபகிருத வருடம் பங்குனி மாதம் 19ஆம் நாள் திங்கட்கிழமை. ஒரு சிலையை பார்க்கும் போது சிற்பியின் திறமை வெளிப்படுமே தவிர அவருடைய கஷ்டங்களை யாரும் பார்க்க மாட்டார்கள். அதுபோல உங்கள் வெற்றியை கண்டு பிரமிப்பவர்களுக்கு உங்கள் கஷ்டங்கள் தென்படாது. அதற்கான அவசியமும் இல்லை. கஷ்டங்களை கடந்து வெற்றியை நோக்கி முன்னேறுங்கள். இந்த ஒரு சிறந்த கருத்தோடு இன்றைய தினத்தில் அடி எடுத்து வைப்போம். உங்கள் VIT பண்பலை 90.8 அன்று இன்று.
வரலாற்று பதிவுகளிலிருந்து சில துளிகள். ஏப்ரல் 1, 1826 சாமுவேல் மோரி உள் எரி பொறிக்கான காப்புரிமம் பெற்றார். ஏப்ரல் 1, 1867 சிங்கப்பூர் பிரித்தானிய குடியேற்ற நாடாகியது. ஏப்ரல் 1, 1935 இந்திய ரிசர்வ் வங்கி ஆரம்பிக்கப்பட்டது. ஏப்ரல் 1, 1946 மலாய் கூட்டமைப்பு உருவானது. ஏப்ரல் 1, 1957 இந்தியாவின் நயா பைசா நாணயம் அறிமுகப்படுத்தப்பட்டது. ஏப்ரல் 1, 1976 ஆப்பிள் கணினி ஸ்டீவ் ஜாப், ஸ்டீவ் வாஸ்னிக் ஆகியோரால் தொடங்கப்பட்டது. ஏப்ரல் 1, 2004 கூகுள் 1000 மெகாபைட் கொள்ளளவு உள்ள ஜிமெயில் என்ற இலவச மின்னஞ்சல் சேவையை அறிமுகப்படுத்தியது. ஏப்ரல் 1, 1940 அமைதிக்கான நோபல் பரிசு பெற்ற வங்காரி மத்தாய் பிறந்தார். ஏப்ரல் 1, 1924 அடால்ஃப் ஹிட்லருக்கு 5 ஆண்டுகள் சிறை தண்டனை வழங்கப்பட்டது. ஏப்ரல் 1, 1948 பாரோ தீவுகள் டென்மார்க்கிடம் இருந்து தன்னாட்சி பெற்றது. உங்கள் விஐடி பண்பலை 90.8 அன்று இன்று வரலாற்று பதிவுகளிலிருந்து சில துளிகள். வணக்கம் நேயர்களே, இது விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. இந்த நிகழ்ச்சி தினம் ஒரு திறவுகோல். விடியலின் வேளையில் சிந்தைக்கு கருத்துச் சிதறல்களோடு முனைவர் காத்தமிழ்ச்செல்வன். இன்றைய கருத்துச் சிதறல் தேசிய கொடி. தாயின் மணிக்கொடி பாரீர், அதை தாழ்ந்து பணிந்து புகழ்ந்திடவாரீர். தாயின் மணிக்கொடி பாரீர், அதை தாழ்ந்து பணிந்து புகழ்ந்திடவாரீர் என்று பாரதியார் தேசிய கொடியை புகழ்ந்து பாடியுள்ளார். நம் பாரத நாட்டு மக்களின் உரிமை வாழ்வுக்கும் வளர்ச்சிக்கும் ஒற்றுமைக்கும் உரிய சின்னமாக விளங்குகிறது. இக்கொடி காவி, வெள்ளை, பச்சை என்ற முன்னிறங்களை கொண்டது. 3 பங்கு நீளமும் 2 பங்கு அகலமும் கொண்டது. 3 வண்ணங்களும் சம அளவில் பெற்று நீலவாட்டில் காணப்படும். மேற்புறத்தில் காவி நிறமும் நடுவில் வெண்மையும் கீழே பச்சை நிறமும் காணப்படும். நடுவில் உள்ள வெண்மை நிறத்தில் 24 ஆரங்களை கொண்ட அசோக சக்கரம் பொறிக்கப்பட்டிருக்கிறது. காவி நிறம் விடுதலைக்கு போராடிய தியாகிகளின் தியாகத்தையும், நடுவில் உள்ள வெண்மை தூய்மையையும், பச்சை நிறம் நாட்டில் வளமும் செழிப்பும் ஓங்க வேண்டும் என்பதையும் உணர்த்துகின்றன. கொடியை ஏற்றும்போது வேகமாகவும் இறக்கும்போது மெதுவாகவும் இறக்க வேண்டும். ஊர்வலம் நடைபெறும்போது ஊர்வலத்தின் முன்னால் நமது தேசிய கொடியை வலது தோளில் உயர்த்தி பிடித்தபடி செல்ல வேண்டும். தேசிய கொடியானது இந்திய தர நிர்ணய கழகம் நிர்ணயித்திருக்கின்ற தரங்களுக்கு உட்பட்டே தயாரிக்கப்பட்டிருக்க வேண்டும். நம் நாட்டில் தேசிய கொடி முதலாக கொல்கத்தாவில் உள்ள கிரீன் பார்க் என்ற இடத்தில் 1906ஆம் ஆண்டு பறக்கவிடப்பட்டது. தேசிய கொடியில் எதையும் எழுதவோ வரையவோ கூடாது. கொடியின் மானம் காப்பதற்காக பலர் தங்களின் இன்னுயிரை ஈந்துள்ளனர். அதில் குறிப்பிடத்தக்கவர் கொடிகாத்த குமரன். அவரை இந்நேரம் நினைவு கூறுவது நம் ஒவ்வொருவரின் கடமையாகும். நம் தேசத்தின் விடுதலைக்கு பிறகு மக்களாட்சியை உணர்த்தும்படி திகழ்வது நமது தேசிய கொடியாகும். கொடிக்கென கொடிப்பாட்டு எழுதி நம்மவர்கள் பெருமை சேர்த்துள்ளனர். பாரத தேவியின் மணிக்கொடி பாரீர், பக்தியுடன் இதை வணங்குவோம் வாரீர். வீரர்கள் உடல் பொருள் ஆவியும் கொடுத்து, சீரமாய் அடிசிறை அனைத்தையும் பொறுத்து, சீரனம் பாரத தேவிக்கு உழைத்து திகழ்வதை குறித்திடும் ஜெயக்கொடி பாரீர். பலவளம் உளதென குறித்திடும் பச்சை, பரிசுத்த தியாகத்தை காட்டிடும் வெண்மை, நலமுடன் பக்தியை ஊட்டிடும் காவி, நடுநிலை பண்பினை விளக்கிடும் சக்கரம் என்பன போன்ற கருத்துக்களை பொதித்து திகழ்வதுதான் இக்கொடிப்பாட்டாகும். எண்ணற்ற தியாகிகள் உயிர், உடல், உடைமைகளை இழந்துள்ளனர். அவர்தம் தியாகங்களின் வெளிப்பாடாக தோன்றுவது நம் தேசிய கொடி. இதைத்தான் பாரதியார் தங்கள் நல்லுயிர் ஈந்தும் கொடியினை காப்பீர் என்று பாடியுள்ளார்.
இதுவே இன்றைய தினத்தின் திறவுகோல். இன்றைய கருத்து சிதறலில் சிந்தனை துளிகள் உங்களை சிந்திக்க வைத்திருக்கும் என்ற நம்பிக்கையோடு மற்றும் ஒரு தினம் ஒரு திறவுகோல் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது முனைவர் க. தமிழ்ச்செல்வன். இது VIT பண்பலை 90.8 VIT பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. நன்றி. की हूँ कोई बच्ची नहीं, नई हूँ पर कच्ची नहीं। मानो या ना मानो तुम, कुछ बड़ा करने की है बारी यही, भविष्य देश का लिखने की तैयारी यही। बचपन से अब तक मेरी माटी ने दुलारा, आज मुझको है मेरे देश ने पुकारा। जो चल पड़े हैं हम सबके कदम, बदलने भाग्य देश का निकल पड़े हैं हम। आज चल पड़े हैं हम सबके कदम, बदलने भाग्य देश का निकल पड़े हैं हम। हो बनेगा देश महान जब वोट करेंगे हम। ये जीवन ये तन मन सब कुछ है तुम्हारा, आज मुझको है मेरे देश ने पुकारा। जो सोचे और ठाने तो करके दिखा दे, ऐसे है मेरे देश के फौलादी इरादे। आज चल पड़े हैं हम सबके कदम, बदलने भाग्य देश का निकल पड़े हैं हम। हो बनेगा देश महान जब वोट करेंगे हम। क्या तेरा क्या मेरा सब तुझ पे ही बारा, आज मुझको है मेरे देश ने पुकारा। अपनी यारों की खाओ कसम, बदलने भाग्य देश का निकल पड़े हैं हम। हो कश्मीर से कन्याकुमारी है सब अपने, यहाँ पे कोई बेगाना नहीं। हम तो यहाँ पे सब देश के दीवाने, तो हमसे कोई टकराना नहीं। आवाज यही, अधिकार यही, आजादी का पुरस्कार यही, लोकतंत्र का पहले संस्कार यही, संस्कार यही। अपनी यारी की खाओ कसम, करेंगे अपना पहला वोट देश के लिए हम। ये जीवन फर्स्ट टाइम जी सर। सब कुछ है तुम्हारा, आज मुझको है मेरे देश ने पुकारा। நல்ல நல்ல நிலம் பார்த்து நாமும் விதை விதைக்கணும். VIT பண்பலை 90.8 VIT பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலியில் வேளாண்மை சார்ந்த அறிவார்ந்த செய்திகளை வழங்கும் மண்வாசனை நிகழ்ச்சியில் இன்று VIT வேளாண் துறை வழங்கும் தினம் ஒரு வேளாண் செய்தி. வணக்கம் நேயர்களே, இது உங்கள் VIT பண்பலை 90.8 VITயின் சமுதாய வானொலி. தினம் ஒரு வேளாண் செய்தியில் நான் உங்கள் இலக்கியா, VITயின் வேளாண் துறை மாணவி. நீங்க உங்களோட நெல் வயல்லாம் முழுசா வெள்ளை நிறத்துல தோற்றம் அளிக்கிறத பார்த்திருப்பீங்க. இது எதனால ஏற்படுதுன்னு உங்கள எத்தனை பேருக்கு தெரியும்? இந்த சேதத்தை ஏற்படுத்துறது நம்ம விரல் அளவுக்கு கூட இல்லாத சிறிய புழுக்கள்னு சொன்னா ஆச்சரியமா இருக்குல்ல? ஆமாங்க, இலை சுருட்டு புழு, நெபாலோக்ராசிஸ் மெடினாலிஸ் அப்படிங்கிற புழு தான் இதற்கு காரணம். இந்த புழுக்கள் இலைகளோட பச்சையத்தை சுரண்டி உண்பதால இலைகள்லாம் வெள்ளையா மாறி காஞ்சிருது. இதோட தாக்குதல் தீவிரமா ஆகும்போதுதான் முழு நெல் வயலும் வெள்ளை நிறத்துல மாறி காஞ்சது போல காய்ச்சலிக்குது. இதனால பயிரோட வளர்ச்சி குறையறது மட்டும் இல்லாம மணி பிடிக்கிறதும் குறைஞ்சிருது. இந்த பூச்சிகள் பயிரோட எல்லா வளர்ச்சி பருவத்திலும் தாக்குதலை ஏற்படுத்துமாங்க. சரி, இப்ப இதை கட்டுப்படுத்துறதுக்கு என்ன செய்யணும்னு நீங்க கேட்பீங்க. சில கட்டுப்படுத்தும் முறைகளை நான் சொல்றேன், அதை உங்க வயல்ல பயன்படுத்துங்க. தாய் அந்து பூச்சிகள் வெளிச்சத்தால ஈர்க்கப்படும். அதனால இரவு நேரத்துல விளக்கு பொறி, ஆங்கிலத்துல லைட் ட்ராப்னு சொல்லுவாங்க, இதை வச்சு பூச்சிகளை கவர்ந்து அழிக்க முடியும். இரண்டாவதாக ட்ரைகோகிராமா கைலோனிஸ் அப்படிங்கிற முட்டை ஒட்டுண்ணிகளை
பயிர் நடவு செஞ்ச 37, 44 மற்றும் 51வது நாட்கள்ல 1 ஏக்கருக்கு 1 லட்சம் முட்டை ஒட்டுண்ணிகளை மொத்தம் 3 தடவை 5 cc அளவுல போடணும். இந்த தகவல் பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன். மீண்டும் தினம் ஒரு வேளாண் செய்தியில் நாளை சந்திப்போம். உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் இலக்கியா, வேளாண் துறை மாணவி. இது உங்கள் விஐடி பண்பலை 90.8 விஐடியின் சமுதாய வானொலி. நல்ல நல்ல நிலம் பார்த்து நாமும் விதை விதைக்கணும். விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலியில் நேயர்கள் இதுவரை கேட்டது வேளாண்மை சார்ந்த பயனுள்ள செய்திகளை வழங்கும் மண் வாசனை நிகழ்ச்சியில் விஐடி வேளாண் துறை வழங்கிய தினம் ஒரு வேளாண் செய்தி. இந்த தகவல் பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன். மீண்டும் தினம் ஒரு வேளாண் செய்தியில் நாளை சந்திப்போம். உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் இலக்கியா, வேளாண் துறை மாணவி. இது உங்கள் விஐடி பண்பலை 90.8 விஐடியின் சமுதாய வானொலி. நல்ல நல்ல நிலம் பார்த்து நாமும் விதை விதைக்கணும். விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலியில் நேயர்கள் இதுவரை கேட்டது வேளாண்மை சார்ந்த பயனுள்ள செய்திகளை வழங்கும் மண் வாசனை நிகழ்ச்சியில் விஐடி வேளாண் துறை வழங்கிய தினம் ஒரு வேளாண் செய்தி. அனைவருக்கும் காலை வணக்கங்கள். நாங்கள் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளி கழுஞ்சூர் மோட்டிலிருந்து மாணவ மாணவிகள் வந்துள்ளோம். பெயர்கள் எஸ் திவ்யா ஃப்ரம் 7th standard, பி பிரியங்கா ஃப்ரம் 8th standard, ஆர் கிருத்திகா ஃப்ரம் 8th standard. உண்ணும் உணவை வீணாக்காதே, உழவனின் உழைப்பை வீணாக்காதே. உண்ணும் உணவை வீணாக்காதே, உழவனின் உழைப்பை வீணாக்காதே. நீங்கள் வீணாக்கும் ஒரு பிடி சோறு பல உயிர் காக்குமே. சோமாலி அவ பாரு, பஞ்சம் வருவதற்குள் விவசாயத்தை காக்க முடியுமா? இனி ஒரு மனுஷனுமே பட்டினியாய் சாகக்கூடாது, பட்டினியாய் சாகக்கூடாது. எச்சரிக்கை எச்சரிக்கை, சோமாலியாவே போதுமடா. எச்சரிக்கை எச்சரிக்கை, சோமாலியாவே போதுமடா. உண்ணும் உணவை வீணாக்காதே, உழவனின் உழைப்பை வீணாக்காதே. உண்ணும் உணவை வீணாக்காதே, உழவனின் உழைப்பை வீணாக்காதே. நிறங்களும் மொழிகளும் ஆயிரம் இருந்தும் மனங்களில் பாரத தாயே. வடக்கே விரிந்த தேசாபிமானம் தெற்கில் குமரியில் ஒலிக்கும். இனமதம் வேற்றுமையுடையில் இருந்தும் இதயத்தில் ஒற்றுமை பொங்கும். உலகினில் எத்திசை அலைந்தும் இறுதியில் இந்திய நாமே. குருதியில் மூவண்ணம் தானே. நிறமோ மொழியோ எதுவாயிருந்தும் நிரந்தர பாரத தாயே. வாழ்க வாழ்க வாழ்க, என்றென்றும் நீ வாழ்க. தேங்க்யூ. செவிச்செல்வம், விஐடி பண்பலையின் அறிவு களஞ்சியம். அகரம் முதல் ஆகாயம் வரை, தூரிகை முதல் தொழில்நுட்பம் வரை, அறிவுசார் தரவுகளின் பெட்டகம் செவிச்செல்வம். வணக்கம் நேயர்களே, இது விஐடி பண்பலை 90.8 செவிச்செல்வம் நிகழ்ச்சியில் கப்பல்கள் பற்றிய அறிவு சார்ந்த தரவுகளோடு ஜெயலட்சுமி.
கப்பல் ஒரு பெரிய கடலோடும் வாகனமாகும். சில வேளைகளில் கப்பலில் பல அடுக்குகளும் இருக்கக்கூடும். மேலும் கப்பலானது அதற்கு தேவையான அளவு பல்வேறு வகையான படகுகளையும் தன்னகத்தை வைத்திருக்கக்கூடியது. உயிர்காப்பு படகுகள், திருப்பு படகுகள், இழுவை படகுகள் போன்றன இவற்றுள் அடங்கும். ஒரு படகை கப்பலில் உள்ளடக்க முடியும், ஆனால் கப்பலை படகில் உள்ளடக்க முடியாது என்ற மரபுச்சொல் வழக்கானது. இது ஒரு கப்பலுக்கும் படகுக்கும் இடையிலான அளவு வேறுபாட்டை குறிப்பிட்டு காட்டுகின்றது. கப்பல்கள் மற்றும் படகுகள் மனித வரலாற்றுடன் இணைந்து வளர்ந்தது. ஆயுத மோதல் மற்றும் அன்றாட வாழ்வில் இவை நவீன வணிக மற்றும் இராணுவ அமைப்புகளில் ஒருங்கிணைந்த பகுதியாக மாறிவிட்டது. உலகம் முழுவதும் லட்சக்கணக்கான மீனவர்களால் மீன்பிடி படகுகள் பயன்படுத்தப்படுகின்றன. இராணுவ கப்பல் படைகள் போர் மற்றும் போக்குவரத்திற்காக இயங்குகின்றன. கிட்டத்தட்ட 35 வர்த்தக கப்பல்கள் 2007ஆம் ஆண்டில் 7.4 பில்லியன் டன் எடையுள்ள சரக்கை ஏற்றி சென்றன. கப்பல்கள் எப்பொழுதும் வரலாற்றின் கண்டுபிடிப்புகள், அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப வளர்ச்சியில் ஒரு முக்கிய காரணமாக இருந்தன. கடல்வழி பயணங்களால் தான் திசை காட்டி, வெடிமருந்து போன்ற கண்டுபிடிப்புகள் பரவியது. கடல்வழி போக்குவரத்து இன்றைய உலக பொருளாதார முறையை உருவாக்கியுள்ளது. சுமார் 10,000 ஆண்டுகளுக்கு முன்பு, கற்கால காலகட்டத்திற்கு முன்பிருந்தே மனிதன் கப்பலை அறிந்திருந்தான். ஆனால் அவற்றை முறையான கப்பல்கள் என்று சொல்ல முடியாது. முதலில் விலங்கு தோல்கள் அல்லது நெய்த துணிகளை செயில்ஸ் பயன்படுத்த தொடங்கினர். ஒரு படகில் நிமிர்த்தியவாறு அமைக்கப்பட்ட ஒரு கம்பியின் மேன்முனையில் இவற்றை இணைத்து நெடுந்தூர பயணங்களுக்கு பயன்படுத்தினர். இவையே பாய்மர கப்பலுக்கு அடிப்படை அமைப்பாய் இருந்தது. மொஹஞ்சதாரோவில் காணப்பட்ட ஒரு பலகை மிதப்பு படகோட்டத்தை சித்தரித்தது. கப்பல்கள் பல வகையாக இருந்தன. அவற்றின் கட்டுமானத்தை யுக்தி கல்பத்தரு என்ற பண்டைய இந்திய உரை விவரிக்கிறது. இது கப்பல் கட்டும் நுட்பங்களை அறியவும் தொழில்நுட்ப விளக்கத்தினையும் கொடுக்கிறது. இது பல்வேறு கப்பல்களின் வகைகள், அவற்றின் அளவுகள் மற்றும் அவை கட்ட பயன்படுத்தப்பட்ட பொருட்கள் பற்றிய விவரங்களை கொடுக்கிறது. கப்பல்களில் பல வகைகள் உண்டு. அதில் எண்ணெய் கப்பல், விமானம் தாங்கி கப்பல், சரக்கு கப்பல் மற்றும் கொள்கல கப்பல். கொள்கல கப்பலை ஆங்கிலத்தில் கண்டெய்னர் ஷிப் என்று கூறுவர். இவை மட்டுமல்லாமல் இன்னும் சில உள்ளன. பாரந்தூக்கி கப்பல், இதனை ஆங்கிலத்தில் கிரேன் ஷிப் என்று கூறுவர். பயணிகள் கப்பல், இதனை ஆங்கிலத்தில் க்ரூஸ் ஷிப் என்று கூறுவர். நீர்மூழ்கி கப்பல், இதனை ஆங்கிலத்தில் சப்மரைன் என்று கூறுவர். வர்த்தக கப்பல்கள் அல்லது வணிக கப்பல்களை 3 பெரும் பிரிவுகளாக பிரிக்கலாம். சரக்கு கப்பல்கள், பயணிகள் கப்பல்கள் மற்றும் சிறப்பு தேவை கப்பல்கள். சரக்கு கப்பல்கள் உலர் மற்றும் திரவ சரக்கு போக்குவரத்திற்கு பயன்படுகிறது. பயணிகள் கப்பல்களின் அளவு சிறிய ஆற்று படகினிலிருந்து மிகப்பெரிய கப்பல்கள் வரை செல்லும். ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு பயணிகளை கொண்டு செல்லும் கப்பல்கள், குறுகிய பயணங்களுக்கு பயணிகள் மற்றும் வாகனங்களை ஏற்றி செல்லும் கப்பல்கள், இன்ப பயணங்கள் மேற்கொள்ளப்படும் கப்பல்கள் இந்த வகையில் அடங்கும். கடற்படை கப்பல்கள் இராணுவ நோக்கங்களுக்காக பயன்படுத்தப்படும் கப்பல்கள். கடற்படை கப்பல்கள் பல வகையாக உள்ளன. கடலின் மேல் பரப்பில் போர் புரியும் கப்பல்கள், நீர்மூழ்கி கப்பல்கள், ஆதரவு மற்றும் துணை கப்பல்கள். பெரும்பாலான இராணுவ நீர்மூழ்கி கப்பல்கள் தாக்குதல் நீர்மூழ்கி கப்பல்கள் அல்லது கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணை நீர்மூழ்கி கப்பல்கள் ஆகும். மீன்பிடி படகுகள் வர்த்தக கப்பல்களின் ஒரு துணைக்குழு. ஆனால் அளவு சிறியதாகவும் பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டும் இருக்கும். கப்பல் கட்டுமானம் கப்பல் கட்டப்படும் தளத்தில் நடைபெறுகிறது. கட்டப்படும் கப்பலின் அளவை பொறுத்து சில மாதங்கள் முதல் 10 ஆண்டுகளுக்கு மேலும் நீடிக்கும். கப்பல்கள் கட்ட பயன்படுத்தும் பொருட்கள் மற்றும் கப்பலின் அளவு போன்றவை கட்டுமான முறையை தீர்மானிப்பதில் ஒரு பெரிய பங்கு வகிக்கும். பொதுவாக கப்பலின் கட்டுமானம் அதன் வெளிப்புற சுவர் கட்டப்படுவதில் தொடங்குகிறது. இது பெரும்பாலும் நிலப்பகுதியில் செய்யப்படுகிறது. வர்ணம் பூசப்பட்ட பின் அது மிதக்க விடப்படுகிறது. மேலும் பகுதிகளை கட்டுவதும் உபகரணங்களை நிறுவுவதும் பின்னர் செய்யப்படும். கப்பல் தொடங்குதல் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த விழாவாக இருக்கிறது. வழக்கமாக கப்பலுக்கு அப்போதுதான் முறையாக பெயரிடப்படும். இந்தியாவில் கப்பல் கட்டும் தளங்கள் முக்கிய துறைமுகத்தில் அருகில் செய்யப்பட்டு வருகின்றன. உதாரணமாக மும்பை, விசாகப்பட்டினம் ஆகிய இடங்களில் கப்பல் கட்டுமான தளங்கள் உள்ளன. நேயர்கள் இதுவரை கேட்டது செவிச்செல்வம் நிகழ்ச்சியில் கப்பல்கள் பற்றிய அறிவு சார்ந்த தரவுகள். வழங்கியவர் ஜெயலட்சுமி. செவிச்செல்வம் விஐடி பண்பலையின் அறிவு களஞ்சியம். அகரம் முதல் ஆகாயம் வரை, தூரிகை முதல் தொழில்நுட்பம் வரை, அறிவுசார் தரவுகளின் பெட்டகம் செவிச்செல்வம்.
Ladies and gentlemen, guys and girls, this is Data Chunks on VIT Community Radio 90.8 FM. This program features chunks of informative data on various fields, be it computers, environment, technology, physics, or any field. Data Chunks has it all. Hello VIT, I'm Sudeep from MTechST, and I'm here on Data Chunks to give you some chunks of information on how the camera lens works. A lens with a rounder shape, that is, a center that extends out farther, will have more accurate bending angle. Basically, curving the lens out increases the distance between different points on the lens. This increases the amount of time that one part of light wave is moving faster than the other part. So, light makes a sharper turn. Increasing the bending angle has an obvious effect. Light beams from a particular point will converge at a point closer to the lens. In a lens with a flatter shape, light beams will not turn as sharply. Consequently, the light beams will converge farther away from the lens. To put it another way, the focused real image forms farther away from the lens when the lens has a flatter surface. Increasing the distance between the lens and the real image actually increases the total size of the real image. If you think about it, this makes perfect sense. Think of a projector. As you move the projector farther away from the screen, the image becomes larger. To put it simply, the light beams keep spreading apart as they travel towards the screen. The same basic thing happens in a camera. As the distance between the lens and the real image increases, the light beams spread out more, forming a large real image. But the size of the film stays constant. When you attach a very flat lens, it projects a large real image, but the film is only exposed to the middle part of it. Basically, the lens zeroes in on the middle of the frame, magnifying a small section of the screen in front of you. A rounder lens produces a smaller real image, so the film surface sees a much wider area of the scene, that is, at reduced magnification. Professional cameras lets you attach different lenses so you can see the scene at various magnifications. The magnification power of a lens is described by its focal length. In cameras, the focal length is defined as the distance between the lens and the real image of an object in far distance. A higher focal length number indicates a greater image magnification. Different lenses are suited to different situations. If you're taking a picture of a mountain range, you might want to use a telephoto lens, a lens with an especially long focal length. This lens lets you zero in on specific elements in the distance so you can create a tighter compositions. If you're trying a close-up portrait, you may use a wide-angle lens. This lens has much shorter focal length, so it shrinks the scene in front of you. The entire face is exposed to the film even if the subject is only a foot away from the camera. A standard 50mm camera lens doesn't significantly magnify or shrink the image, making it ideal for shooting objects that aren't especially close or far away. You've heard about how the camera lenses work at Data Chunks with me, Sudeep. Ladies and gentlemen, guys and girls, this is Data Chunks on VIT Community Radio 90.8 FM. See you next time with another interesting, informative chunk of data on Data Chunks. உங்கள் விஐடி பண்பலை 90.8 அனுபவ மேடை. மக்கள் தங்கள் வாழ்க்கை அனுபவங்களையும் முன்னேற்ற பாதைகளையும் விரிவாக கலந்துரையாடும் நிகழ்ச்சி. வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. இந்த நிகழ்ச்சி அனுபவ மேடை. அனுபவ மேடை நிகழ்ச்சியில் சமுதாய மக்கள் அவங்களுடைய வாழ்க்கை அனுபவம் நம்ம கிட்ட பகிர்ந்துக்கிறாங்க. அந்த வகையில் இன்றைக்கி நம்ம கூட ஒருத்தர் இருக்காங்க. வணக்கம் சார், உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க. என்னுடைய பெயர் டி சந்திரசேகருங்க. நான் காந்தி நகரில் இயற்கைங்காடி வச்சுருக்கிறேன். சிறுதானியங்கள், இந்த பாரம்பரிய அரிசி வகைகள், சிறுதானிய சத்து மாவு, இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் நாங்களே பண்ணுறோம். இயற்கை விவசாயம் பண்ணுறவங்களுக்கு நம்ம ட்ரைனிங் கொடுத்து
அவங்ககிட்ட விளைவு பொருட்களை நாங்களே விலைக்கு வாங்கிக்கிறோம். கடையை நாங்கள் நடத்திட்டு வரோம். சாயந்தர நேரத்தில் சிறுதானியங்களில் செய்கிற உணவு பண்டங்களையும் நாங்கள் ட்ரையல் இது மாதிரி சாம்பிள் மாதிரி செய்து அதை மக்களுக்கு விநியோகம் பண்ணி அது விற்பனை பெருகிறதுக்காக அவங்களோட இதை நாங்கள் பாப்புலர் பண்ணுறதுக்காக நாங்கள் முயற்சி பண்ணிட்டு இருக்கிறோம். எத்தனை வருஷமாக இந்த கடையை நீங்கள் நடத்திட்டு வரீங்க? எதனால் உங்களுக்கு வந்து இந்த சிறுதானியங்கள் வச்சு நம்ம வியாபாரம் செய்யணும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணுச்சு? நான் வந்து புது பஸ் ஸ்டாண்டில் இயற்கை விவசாயத்தில் விளையிற பழக்கடை வச்சுருந்தேன். அந்த பழக்கடையில் இயற்கையாக விளையிற பழங்களை விற்கணுன்ற ஒரு எண்ணம் வந்து நான் போர்டு போட்டு இந்த இயற்கை விவசாயத்தில் விளையிற பழங்களை விற்றுருந்தேன். அந்நேரம் என்னுடைய கடை வழியாக வேலூரில் மாவட்ட கலெக்டராக இருந்தவர் நாகராஜன்றவர் அந்த வழியாக போனார். அந்த என்னுடைய போர்டை பார்த்துட்டு ஆஃபீஸுக்கு போய் என்னை கூப்பிட்டு அனுப்பிச்சு இந்த மாதிரி விளைபொருட்களே நீங்கள் வில்லுங்க, நான் உங்களுக்கு ஒரு இடம் ஏற்பாடு பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஆஃபீஸர்ஸ் லைனில் ஏல்கேரியால்ன்ற ப்ரமிசஸில் எனக்கு ஒரு இடம் ஏற்பாடு பண்ணி கொடுத்தாரு. அங்கே நான் இந்த பழக்கடையை வேறு என்னோடய நண்பர்கிட்ட ஏற்று கொடுத்துட்டு அங்கே போய் நான் இந்த சிறுதானியங்களை ஆரம்பித்தேன். இப்போ 8 வருஷமாக இது பண்ணின்னு இருக்கிறேங்க. சொன்னீங்க சார், 8 வருஷமாக வந்து இயற்கை விவசாயத்தில் விளையிற இந்த சிறுதானியங்கள் வியாபாரம் தான் பண்ணிகிட்ருக்குறோம். அதுக்கு முன்னாடி வந்து பழம் வியாபாரம் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. கிட்டத்தட்ட வந்து ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி ஆர்கானிக் ஃபுட்ஸ்க்கு யாரும் வந்து எதுவாக இருந்தாலும் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி இருக்க காலகட்டங்களில் நோய் நிறைய பேருக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. குறிப்பாக சொல்லப்போனால் வந்து இந்த சக்கரை நோய் இதெல்லாம் கூட இன்றைக்கி ஒரு காமனான ஒரு விஷயம் ஆயிடுச்சு. எதனால் வந்து உங்களுக்கு ஒரு இயற்கை விவசாயத்தில் விளையிற பொருட்களை வச்சு நம்ம வியாபாரம் செய்யணுன்ற மாதிரி உங்களுக்கு தோணுச்சு? என்னோடய ஒய்ஃபுக்கும் சுகரு, எங்கள் அம்மாவுக்கும் சுகரு, எங்கள் அப்பாவுக்கு சுகரு, எனக்கு சுகரு, இதெல்லாம் இதுக்கு ஏதாவது பண்ணணுன்ற போது நான் இந்த வெளியே இந்த கருத்தரங்கள் எல்லாம் பார்த்து எனக்கே இது ஒரு தூண்டுகோலாக இருந்தது. எனக்கு இந்த இயற்கை விவசாயத்தில் புருஷோத்தமன் சொல்லிட்டு வேலையில் இந்த இயற்கை விவசாயிகள் சங்கத்துக்கு எனக்கு இதை பற்றி ஆலோசனை பண்ணி 2 பேரும் முயற்சி பண்ணி தான் அந்த கடை ஆரம்பித்தோம். இப்போ அவர் கொஞ்சம் வயசானதுனால கொஞ்சம் ஒதுங்கி இருக்கார். நானே இதில் ஈடுபட்டுறேன். எனக்கு வந்து வயசு 67. நான் என்னுடைய ஆரம்ப வயசுல நான் சின்ன வயசுலேருந்தே மளிகை கடை தான் நடத்திட்டு வரேன். அதில் அரிசியம் இருந்தது. நான் விவசாய குடும்பத்தை சார்ந்தவன். எங்கள் அப்பா வந்து விவசாயம் பண்ணிட்டு இருந்தார். அவர் இந்த இலைகள், தழைகள், இயற்கையான சாணம் இந்த மாதிரிகள்லாம் கொண்டு தான் விளைய வச்சு தான் பயிர் பண்ணியிருந்தாங்க. ஒரு காலகட்டத்தில் அரிசிக்கு கொஞ்சம் பஞ்சம் ஏற்பட்டு அப்போ வெளிநாட்டிலேருந்து இந்த மாதிரி ரகங்கள்லாம் வெளிநாட்டுக்காரங்க இன்ட்ரடியூஸ் பண்ணி இந்த விதை நெல்லுகளை புகுத்தி நல்ல விளைச்சல் வந்தது. ஆனால் சத்து குறைஞ்சி போச்சு, வியாதி உருவாக ஆரம்பிச்சிச்சுங்க. இதுக்கு மாறணும்னா இந்த பாரம்பரிய அரிசிகளை விட்டு விலகி வந்தது தான் காரணம். மறுபடியும் பாரம்பரிய அரிசிகளை சாப்பிட்டு சர்க்கரை, இந்த கேன்சரு, இதிலேருந்து பிபி, இதிலேருந்து நம்ம மீண்டு வரணும்னா இந்த பாரம்பரிய அறிவுகளை தொடர்ந்து யூஸ் பண்ணால் நம்ம கட்டாயம் வரலாம். இது கண் கூட நானே என்னுடைய முயற்சியில் எல்லாருக்கும் அறிமுகம் பண்ணி சாப்பிட்டவங்கெல்லாம் வந்து என்கிட்ட இப்போ நல்லா பாராட்டிட்டு போகிறாங்க, மக்களுக்கும் தெரிவிக்கிறாங்க. இன்றைக்கி இருக்க காலகட்டங்களில் வந்து நிறையா சிறுதானியங்கள் வந்து அழிஞ்சிடுச்சு. இப்போ இருக்கிறவங்க நிறைய பேர் வந்து மாடர்னான ஒரு கல்ச்சருக்கு மாறிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. இப்போ உங்கள் கடையில் வந்து எந்த மாதிரியான பொருட்கள்லாம் வந்து ரெகுலராக வாங்கிட்டு போகிறாங்க, அதை பற்றி சொல்லுங்கள். இந்த சிறுதானியங்களில் சாமை, வரகு, திணை, குதிரவாளி, மைனர் மில்லட்டுன்னு பேர் வாங்குறாங்க. இது வந்து உப்புமாவு, பொங்கல், கிச்சடி இந்த மாதிரி செய்கிறாங்க. சாதமும் செய்து சாப்பிட்றாங்க. இதில் நார் சத்து ரொம்ப அதிகங்க, கார்போஹைட்ரேட் ரொம்ப கம்மியாக இருக்கும். இந்த சர்க்கரைக்கு ரொம்ப நல்லது. இதில் பாரம்பரிய அரிசிகளில் மாப்பிள்ளை சம்பான்னு ஒரு அரிசி இருக்குது, அதுவும் அப்படி தான் நல்ல சிகப்பு கலரில் இருக்கும். அந்த ஆந்தோசைனின்னு சொல்லிட்டு இயற்கையாகவே ஒரு என்சைம் அது மேலே கோட்டிங் ஆகிருக்கும். அரிசி பார்க்குறதுக்கு சிகப்பாக இருக்கும். சாதம் வடி சாப்பிட்டாலும் சிகப்பாக தான் இருக்கும். அந்த சிகப்பு தான் நமக்கு உண்டான அந்த என்சைம்கள் உள்ளே போய் நமக்கு இந்த சர்க்கரைக்கு உண்டான இதுவெல்லாம் குறைக்குதுங்க. தொடர்ந்து யூஸ் பண்ணாக்கா சர்க்கரையிலேருந்து மீண்டே வந்து ரெகுலரைஸ் ஆகிடலாம். அந்த மருந்து மாத்திரைகள்லாம் சாப்பிட்றதுனால பக்க விளைவுகள் ஏற்படும். அதிலேருந்து இது நம்மளை காப்பாற்றும். இது பொதுவாக வந்து ஒரு மல்லிகை கடை அப்படின்னா வந்து மாதம் இதெல்லாம் வந்து வாங்கிட்டு போகணும் அப்படின்ற மாதிரி கரெக்டாக கணக்கு வச்சு எல்லாம் வாங்கிட்டு போவாங்க. இப்போ இந்த சிறுதானியங்களில் எப்படி மக்கள் வந்து கரெக்டாக இந்தந்த மாதத்துக்கு இந்தந்த அரிசி வாங்கணும் அப்படின்ற மாதிரி ரெகுலராக உங்களுக்கு வராங்களா? முதல்ல ஆரம்பித்த 4 வருஷத்தில் ரொம்ப இதுக்காக நான் இது ப்ரமோஷன் பண்ணுறதுக்கு ரொம்ப சிரமப்பட்டேங்க. இப்போ படிப்படியாக இயர் பை இயர் எனக்கு இதுக்கு வரவேற்பு இருக்குது. மக்கள் கஸ்டமர் கூட்டிகிட்டு வராங்க. எனக்கு அப்போது 20 கிலோ விற்றதுனாக்கா இன்றைக்கி 50 கிலோ விற்கிற அளவுக்கு சேல்ஸ் இம்ப்ரூவ் ஆகிருக்கு. அது நமக்கு ஒரு பெரிய திருப்தியாகவே இருக்குது. சேவை மனப்பான்மையோடு செய்யணுன்ற மாதிரி நான் மாறிட்டேங்க. முதல்ல கமர்ஷியலாக தான் இதை ஆரம்பித்தோம். இப்போ சேவை மனப்பான்மையில் தான் இதுக்காக நான் யார் என்ன இது கேட்டாலும் மனம் போடாமல் இதுக்காக முயற்சி எடுத்து இந்த பொருட்களில் எங்கே இருக்குதுன்னு தேடி கண்டுபிடிச்சி வந்து சேர்க்குறதே ஒரு பெரிய விஷயம். அதை நான் செய்து நிறுவுறேங்க.
நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து ஆரம்பிக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு கொஞ்சமாக வந்து இதெல்லாம் வச்சு ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு 4-5 பொருட்கள் மட்டும் வச்சு ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. அதுக்கப்புறம் கஸ்டமர்ஸ் வர வர இந்தந்த விஷயங்கள்லாம் எங்களுக்கு தேவை அப்படின்ற மாதிரி கேட்டு இன்னும் கூட நிறையா பொருட்களை உங்களுடைய சேர்த்துருப்பீங்க. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் என்ன வச்சு ஆரம்பிச்சிங்க, இன்றைக்கி இந்த லெவலுக்கு வந்திருக்குதுங்க? நான் ஆரம்பத்தில் வந்து சாமை, வரகு, திணை, குதிரை வரை இந்த 4 ஐட்டம் தாங்க வச்சுருந்தேன். அப்புறமா இந்த பராமரிப்புகளை தேடி கண்டுபிடிச்சி ஒவ்வொன்றா வரவழைச்சி விற்றுருந்தேன். இந்த இயற்கை மூலியமாக ரசாயனங்கள் இல்லாமல் விளையிற பொருட்களை காய்கறியிலேருந்து நான் முதல்ல வாங்கி வைத்திருந்தேன். அது காய்கறிகளுக்கு கொஞ்சம் மார்க்கெட் ரேட்டை விட இது ஒரு 10% விலை கூடுதலால் மக்கள் வாங்க தயங்குறாங்க. அது நான் சரியாக விற்கலை. இந்த வெயில் காலத்தில் வந்து கீரை அந்த காய்கறிலாம் கொஞ்சம் வாடி போகுதுன்னு சொல்லிட்டு நான் கொஞ்ச நாள் விட்டுட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ மறுபடியும் தொடர்ந்து எல்லோரும் கேட்க ஆரம்பித்தாங்க, 1-2 பேர். சரி, நஷ்டமானாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அவங்களுக்காக வரவழைச்சு நான் இது கொடுத்துன்னு இருக்கிறேன். சாப்பிட்டு பார்த்துட்டு ருசி ரொம்ப நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு தொடர்ந்து கஸ்டமர் இப்போ வர ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஆர்கானிக் காய்கறிகள் நீங்கள் வாங்கி வியாபாரம் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. இப்போ நீங்கள் அது மாதிரி வியாபாரம் பண்ணும்போது வந்து விவசாயிகள்கிட்ட நீங்கள் நேரடியாக போய் கொள்முதல் பண்ணுவீங்களா, இல்லை வந்து அவங்களே இந்த இடத்துல வந்து உங்களுக்கு தந்துட்டு போவாங்களா? அதை பற்றி சொல்லுங்கள். இல்லை, இந்த இயற்கை விவசாயம் யார் செய்கிறாங்க, இதில் யார் ஈடுபாடு இருக்குதுன்ற அவங்க விவசாயிகளை நாங்களே தேடி கண்டுபிடிச்சி இந்த வேலூர் இயற்கை விவசாயிகள் சங்கம்னு ஒன்று இருக்குது. அதில் மெம்பராக இருக்கிறவங்களாம் எனக்கு நிறைய பழக்கமாக இருக்கிறாங்க. எனக்கு நம்பிக்கை இருந்தால் தான் வாங்குவேன். என்னோடய கண் கூட நான் போய் அந்த சைட்டுக்கு போய் நான் இன்ஸ்பெக்ஷன் பண்ணி அதை சாப்பிட்டு பார்த்து திருப்தியாக இருந்ததை ரெகுலரைஸ் ஆகிடுது. இப்போ எல்லாம் ரெகுலராக கொடுக்குறாங்க. அவங்க எல்லாம் நான் வாங்குவேன். மற்றவங்கள்ட்ட கண்ட இடத்துல போய் வாங்க மாட்டேன். நான் நம்பிக்கை இல்லைன்னா வாங்க மாட்டேன். நான் அதை சாப்பிட்டு பார்த்தோன்னே எனக்கு தெரியும், நாங்கள் அங்கே போய் நேரடியாக நாங்கள் இன்ஸ்பெக்ஷன் பண்ணி தான் வாங்குவோம் அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. ஆர்கானிக் வெஜிடபிள்ஸ்க்கும் ஆர்கானிக் காய்கறிக்கும் இயற்கை முறை விவசாயம் பண்ணுற இந்த காய்கறிக்கும் பூச்சிக்கொல்லி மருந்துகள் போட்டு விவசாயம் பண்ணுற இந்த காய்கறிகளுக்கும் என்ன வித்தியாசங்கள் இருக்குது ஐயா? முக்கியமாக விலையில் 10% 15% விலையில் வித்தியாசம் இருக்கும். இது வந்து 2-3 நாள் ஆனால் கூட இந்த காய்கறிகள் வாடாதுங்க. ஆனால் நார்மலாக பஜாரில் இருக்கிற காய்கறிகள் காலையில் வாங்கினா நைட்டுக்குள்ளே வாடிடும். அதில் செய்கிற உணவுப் பொருட்களும் சீக்கிரம் கெட்டுடுங்க. இதில் ஃப்ரிட்ஜில் வைக்கலன்னா கூட இது நல்லாயிருக்கும். உணவுப் பொருட்கள் கெடாது. 2 நாள் 3 நாள் வச்சுருந்தா கூட அந்த காய்கறிகளை யூஸ் பண்ணலாம். நம்ம வெள்ளூரில் இயற்கை விவசாயம் காய்கறிகள் எந்தெந்த ஊர்களில் பயிர் பண்ணுறாங்க, அதை பற்றி? இது பெங்களூர் சுற்றி இருக்கிற ஏரியாங்களில் நிறைய பயிராகுது. ஒசூரில் பயிராகுது, ஈரோடு மாவட்டத்தில் பயிராகுது. அங்கேருந்தெல்லாம் நைட் ட்ராவல்ஸில் வந்து சேருதுங்க. நைட் ட்ராவலில் நீங்கள் சொல்லிட்டீங்க அப்படின்னா லாரியில் வேனில் எடுத்து வந்து உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன் பண்ணுவாங்க. இப்போது மக்கள் எந்த அளவுக்கு வந்து இயற்கை சார்ந்த பொருட்கள் வாங்குறதுக்கு எந்த அளவுக்கு ஆர்வம் காட்டுறாங்க இன்னைக்கு? ஆர்வம்னு பார்க்கும்போது பெருசாக ஒன்றும் இல்லைங்க. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வராங்க. இனிமேல் தான் அதை முயற்சி பண்ணி இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணுன்ற விடாமுயற்சியாக நாங்கள் பண்ணின்னு இருக்கிறோம். வருவாங்க, கட்டாயம் வருவாங்க. ஒரு தடவை வாங்கிட்டாங்கன்னா அவங்க தொடர்ந்து வாங்குவாங்க. இல்லைன்னா கூட மறுபடியும் எப்போ வரும்னு கேட்பாங்க. அந்த அளவுக்கு இது வாங்குறது தான் கஷ்டம். ஏன்னா இது 10%லேருந்து 15% விலை அதிகம். அதனாலே தயங்குறாங்க. இந்த சுற்று வட்டாரத்தில் இந்த உழவர் சந்தைங்க, இந்த கவர்மெண்ட்டு பசுமை கடைகள்லாம் இருக்கிறதுனால அங்கே போய் வாங்குறாங்க. இது விலை கம்மின்றதுனால அங்கே போகிறாங்க. அவங்களோட அறியாமை இதை தான் அது நம்ம சொல்லணும். ஒரு சாயந்தர நேரத்தில் வந்து சிறுதானியங்கள் வகைகளில் நாங்கள் நிறையா பலகார வகைகள் வந்து செஞ்சு தரோம் அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. என்ன வகையான பலகாரங்கள் நீங்கள் சிறுதானியங்களில் செஞ்சு தரீங்க, அதை பற்றி சொல்லுங்கள். நாங்கள் சாயந்தர நேரத்தில் அந்த குழிப்பண்டாரம் செய்கிறோம். இந்த குழிப்பண்டாரத்தில் வந்து மாப்பிள்ளை சம்பா அரிசி, மூங்கில் அரிசி ரெண்டும் சேர்த்து குழிப்பண்டாரம் செய்து தரோம். வல்லாரை தோசை, முடக்கத்தான் தோசை, இந்த மாதிரி அதே அரிசியிலே கீரை ஹெர்பல் கீரைகள் சேர்த்து தோசையும் செய்து தரோம். தினையில் தோசை செய்து தரோம். எல்லாம் நார் சத்து அதிகமானதாக இருக்கும், ருசியாகவும் இருக்கும். விரும்பி வாங்குறாங்க. நான் ஒரு 2.5 மணி நேரம் 3 மணி நேரம் தான் இதை சாயந்தர நேரத்தில் வச்சு இருக்கிறேன். லேட்டாக வந்தாங்கலாம் கிடைக்காது. அந்த அளவுக்கு தான் டிமாண்டாக தான் வச்சு விற்றுன்னு இருக்கிறேன். இப்போ சாயந்தரம் எந்த நேரத்துலேருந்து எந்த நேரம் வரையும் வந்து உங்கள் கடைக்கு வந்தால் சிறுதானியங்களில் செய்கிற குழி பணியாரம், தோசை வகைகள் சொன்னீங்க, இதெல்லாம் வந்து கிடைக்கும் அப்படின்றதையும் சொல்லுங்கள். மாலை நேரத்தில் 5:30 மணிலேருந்து 8:30 மணி வரைக்கும் கிடைக்குங்க. சூப்பு கொடுக்குறோம். அந்த மாதிரி ஹெர்பல் சூப்பு, வல்லாரை சூப்பு, தூதுவளை சூப்பு, முடக்கத்தான் சூப்பு, இந்த மாதிரி சொல்கிறோம். மூங்கில் அரிசி கஞ்சி, சிறுதானிய கஞ்சி, இந்த மாதிரி சூப்புங்களும் கொடுக்குறோம். இப்போ ரெகுலராக யாரெல்லாம் உங்களுடைய கஸ்டமர்ஸாக இருக்கிறாங்க? அதாவது வந்து இன்றைக்கி எப்படி சொல்கிறது, இன்றைக்கி சுகர் பேஷண்ட் நிறைய பேர் வந்து அவங்க அதை வீட்லேயும் வாங்கிட்டு போய் செய்யலாம். சில பேர் வாக்கிங் வரவங்க அது மாதிரிலாம் கூட உங்ககிட்ட வந்து சாப்பிட்டு போவாங்க. இது மாதிரி ரெகுலர் கஸ்டமர்ஸ் உங்களுக்கு இருக்காங்களா? இருக்கிறாங்க, ரெகுலராக வரவங்க இருக்கிறாங்க. கூடவே அவங்க பசங்களாம் கிட்டன்னு வந்து அவங்களுக்கும் இதை அறிமுகம் பண்ணி ஒரு நாள் இல்லை ஒரு நாள் குடிக்க வச்சு அவங்களுக்கு இதுக்கு பழக்கப்படுத்தி கொண்டு
கொண்டு போகிறாங்க. இப்போ அந்த காலத்தில் இந்த பீஸா பர்கர் இந்த மாதிரி ஜங்க் ஃபுட்ஸ் சாப்பிட்டா வயிறு குடல் உடனே சுருங்கிடும் கொஞ்ச நேரத்துக்கெல்லாம். அதுலேருந்து மீட்டெடுக்கன்றது பெரியவங்களே இப்போ அதுலேருந்து பசங்களே இந்த வழி கொண்டு போகணுன்ட்டு குழந்தைங்களோட வந்து சாப்பிட்டு போகிறாங்க. இந்த தானிய வகைகளில் இது மாதிரி குழி பணியாரம் இதெல்லாம் தான் நாங்கள் போட்டு செய்கிறோம் அப்படின்ற மாதிரி. இப்போ இந்த குழந்தைங்களுக்கு தகுந்த மாதிரி இதில் சாப்பிட்றதுக்கு என்னென்ன வகையான சில நேரங்களில் இந்த மிட்டாய் மாதிரிலாம் கூட வச்சுருப்பாங்க இந்த குழந்தைங்கள் வாங்கி சாப்பிட்றதுக்கு. இதில் இந்த சிறுதானிய வகைகள் ஏதாவது குழந்தைங்க சாப்பிட்றதுக்கு மாதிரி பிரத்யேகமாக ஏதாவது மிட்டாய் மாதிரி அது மாதிரிலாம் வருதுங்களா? சிறுதானியங்களில் இந்த கடலை பருப்பி வருது, எள்ளு கடலை பருப்பி வருது, வேர்க்கடலை செய்த கடலை பருப்பி வருது, சாமை வரகு தென்னை குதிரைவாளியில் செய்த பிஸ்கட்டுங்க வருது. இதெல்லாம் நார் சத்து அதிகமாக இருக்கும், குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது, குழந்தைங்க விரும்பியும் சாப்பிட்றாங்க. பப்பாளி அல்வா இருக்குது எங்ககிட்ட, இப்போ இயற்கை முறை விவசாயத்தில் செய்த அல்வா. இது கருப்பட்டியில் செய்த அல்வா இருக்குது, பால்கோவா. அதெல்லாம் சிறு சுகர் பேஷண்ட்டாக இருந்தாலும் சாப்பிட்லாம். அப்போல்லாம் வந்து மரச்செக்கு எண்ணெய் தான் வந்து பயன்படுத்திட்டு இருந்தாங்க. இன்றைக்கி நிறைய கலப்பணமான ஆயில்கள்லாம் இன்றைக்கி சந்தையில் வந்துருச்சு. எந்த மாதிரியான ஆயில்கள்லாம் வந்து இயற்கை முறையில் வந்து தயாராகி வருது, அதை பற்றி சொல்லுங்கள். கடலெண்ணெய், நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய், இதெல்லாம் மரச்செக்கில் ஆட்டின எண்ணெய் வகைகள் எங்கள்கிட்ட இருக்குது. அதில் அந்த பயிர் வகைகள்லாம் இயற்கை முறை விவசாயத்தில் விளை பொருள். அதை கொண்டே நாங்கள் மரச்செக்கில் ஆட்டி கருப்பட்டி போட்டு சுத்தமான முறையில் தயார் பண்ணி கொடுக்குறோம். அதில் சமையலுக்கு உடல் ஆரோக்கியமாக இருக்க ஒன்றும் கிடையாது. இதில் கொலாஸ்ட்ரல் வராது. மற்ற சன்ஃப்ளவர் ஆயில், இந்த பாம் ஆயில் இதெல்லாம் இப்போல்லாம் மிஷின் மேடு எல்லாம் கொலாஸ்ட்ரல் வரும், எல்லாம் பிபி இதுக்கெல்லாம் வழி வரும். இதெல்லாம் இதில் இருக்காது, நல்லாயிருக்கும். நீங்கள் கடையை வச்சுருக்கிறீங்க, நீங்கள் வந்து சிறுதானியங்களில் இப்போ உணவு பழக்கத்தை கண்டிப்பாக நீங்கள் மாற்றிட்டு இருந்திருப்பீங்க. இப்போ நீங்கள் என்ன மாதிரியான உணவுகள் எடுத்துருக்கிறீங்க? இந்த உணவு வகைகள் தொடர்ந்து நான் சாப்பிட்றதுனால எனக்கு இருந்த சுகரை நான் கண்ட்ரோல் பண்ணி என் லிமிட்டுக்கு கொண்டாந்து அதை கரெக்டாக வச்சுன்னு இருக்கிறேன், மெயின்டைன் பண்ணுறேன். அதே மாதிரி நான் சில பேஷண்ட் வந்தாங்கன்னா அவங்களுக்கு சில இன்ஸ்ட்ரக்ஷனாக கொடுக்குறேன், அதை அவங்க ஒழுங்காக ஃபாலோ பண்ணாங்கன்னா அவங்களும் அந்த சர்க்கரை பிபிலேருந்து மீண்டு வரலாம். இது வரகு சாமையில் செய்த பொங்கல், உப்புமாவு, கிச்சடி, இந்த மாதிரி சாதம், கேழ்வரகுல செய்த களி, இந்த மாதிரி ஐட்டங்கள் நாங்கள் தொடர்ந்து மாதிரி எங்கள் வீட்டில் நான் சாப்பிட்றோம். எங்கள் பேர பிள்ளைங்களும் அதே தான் சாப்பிட்றாங்க, ஆரோக்கியமாக இருக்கிறாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லாயிருக்கு. இப்போ பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னீங்க சார், இது மாதிரி நூடுல்ஸ் வகைகள்லாம் கூட வந்து இதுலேயே வந்து கிடைக்கிது அப்படின்ட்டு. இந்த நூடுல்ஸ் வகைகளில் ஏன்னா இன்னைக்கு குழந்தைகள் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நூடுல்ஸ் தான் விரும்பி சாப்பிட்றாங்க. இதில் எந்த மாதிரியான நூடுல்ஸ் வகைகள் வருதுங்க, அதை பற்றி சொல்லுங்கள். இந்த மாகி மாதிரி கம்பெனிகள் வந்து ரொம்ப பிரபலமாக இந்த விளம்பரத்தினாலே குழந்தைகளை கவர்ற மாதிரி அவங்க விளம்பரம் பண்ணி இது ஃபேமஸ் ஆகிட்டாங்க. அது ஜங்க் ஃபுட்டுன்றது எல்லாருக்கும் தெரிஞ்சு போய் அதில் சில நச்சுப் பொருட்கள் இருக்கிறது அரசாங்கத்தால் கண்டுபிடிக்கப்பட்டு நிறைய மாநிலங்களில் அதை தடையாக பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த மாகியினுடைய வியாபாரம் குறைஞ்சி போச்சு. அதனால் நாங்கள் வந்து இந்த சிறுதானியங்களில் ஒரு 13 வகையான சிறுதானியங்களில் நாங்கள் நூடுல்ஸ் பண்ணியிருக்கிறோம், சேமியாவும் பண்ணியிருக்கிறோம். அதில் நாங்கள் டெய்லி ஈவினிங்கில் நூடுல்ஸ்லேயே நாங்கள் செய்து கொடுக்குறோம். நிறைய நல்ல டிமாண்டாக வாங்கிட்டு போகிறாங்க, குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிட்றது. நிறைய பேர் இதுக்கே மாறிட்டாங்க, 4 பேக்கெட் 5 பேக்கெட் ஒவ்வொருத்தரும் வாங்கி போகிற அளவுக்கு இது சேல்ஸ் வந்துருங்க. அதுவே எங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷமாகவே இருக்குது. இப்போ இந்த கடைகளில் வந்து இன்னமும் நம்ம இந்த விஷயங்கள்லாம் கொண்டு வரலாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் யோசிச்சுருப்பீங்க. இயற்கை முறை விவசாயத்தில் நம்ம இன்னும் இதெல்லாம் கூட செஞ்சால் நல்லா இருக்குமே அப்படின்ற மாதிரி ஒரு ஃப்யூச்சரில் நீங்கள் இன்னும் இதெல்லாம் கொண்டு வரலான்ற மாதிரி நீங்கள் என்ன யோசிச்சுருக்கிறீங்க? கோயம்புத்தூரில் அக்ரி இன்டெக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு விவசாய கண்காட்சி நடந்தது, அதுக்கு போயிருந்தேன். இந்த மாதிரி புதுசாக பொருட்கள் அங்கே ஏதாவது இன்னோவேஷன் ஆகி வச்சு பார்த்துட்டுருக்குறாங்களான்னு சொல்லிட்டு அதை பார்த்து அங்கே போனோடனே கரும்புலேருந்து வெள்ளம் எடுக்கிறாங்க, பணம் சாறுலேருந்து பணம் கருப்பட்டி எடுக்கிறாங்க. அதே மாதிரி இப்போ லேட்டஸ்ட்டாக அங்கே சென்னை நீரால் வெள்ளம் செய்து அங்கே புதுசாக கண்டுபிடிச்சிருக்காங்க. அது சாம்பிளே வாங்கிட்டு வந்து நான் ஆர்டரே பண்ணிவிட்டு வந்துருக்குறேங்க. இன்னொரு 4 நாளில் எனக்கு அந்த தென்னை கருப்பட்டியும் வந்துடும். அதுலேயும் நான் ஸ்நாக்ஸில் இன்ட்ரடியூஸ் பண்ணி மக்களுக்கு வெளியே போட்டுலாம். அதில் சுகர் பேஷண்ட்டாக இருந்தால் கூட அந்த தென்னை வெள்ளத்தை சாப்பிடலாம். ஒவ்வொரு தடையும் ஒவ்வொரு இடம் போய் புதுசாக நான் பொருளை கண்டுபிடிச்சி நான் வந்து சேர்த்து தான் இருக்கிறேன். ஹெர்பலில் வர ஷாம்பூஸ்லாம் கூட நீங்கள் வந்து நிறையா வந்து வச்சுருக்கிறீங்க. இதெல்லாம் இன்றைக்கி எப்படி சார் நல்லா போயிட்டுருக்குதுங்களா, அதை பற்றி சொல்லுங்கள். இல்லை, இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இதுக்கு எல்லாம் தலைமுடி கொட்டி போகுது, இளம் நிறைய வருதுன்னு சொல்லிட்டு அவங்க எல்லோரும் இயற்கை கடையில் இது மாதிரி தான் இருக்குதான்னு கேட்டு ஒருத்தர் வாங்கி அவங்க இன்னொருத்தர் சொல்லி அவங்க இன்னொருத்தர் சொல்லி இப்படி இந்த கரிசலாங்கண்ணி ஹேர் ஆயில், நெல்லிக்காய், ஷீகாய் சேர்ந்த ஷாம்பு, இந்த மாதிரி இயற்கை ஷாம்புங்களும் நல்லா வியாபாரம் ஆகுது. என்கிட்ட நிறைய விரும்பி வாங்குறாங்க. அவங்க அடுத்தவங்களுக்கும் சொல்கிறாங்க, வெளியூருக்கும் வாங்கி கொடுத்து அனுப்புகிறாங்க.
இதை இயற்கை விவசாயத்தில் அந்த காய்கறிகள் அவங்களே செய்துக்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் யூடிவி ட்ரீட்டடு பிளாஸ்டிக் பேக்கில் தென்னை நார் ட்ரீட்டடு கொடுக்குறோம். அதை வாங்கி போய் மண்புழு உரம் கலந்து அவங்களே எங்கிட்ட விதைகளும் இருக்குது, நாட்டு ரக காய்கறி விதைகள். அந்த விதைகளை போட்டு அவங்களே வீட்டில் செடி வளர்த்து அந்த செடி வளர்றதை பார்க்க அவங்களுக்கு அவங்க கையாலே அதை பறித்து சாப்பிட்ற அளவுக்கு வந்து பெரிய அவங்களுக்கே ஒரு சந்தோஷமாக இருக்குதுங்க. குழந்தைங்களை இதை ஈடுபடுத்துறது, குழந்தைங்களுக்கு ஆசை காமிச்சு இது உன் பேரை இந்த செடிக்கு வச்சுக்கா, இது வளருதான் பாரு அப்படின்னு குழந்தைங்கிட்ட அந்த பொறுப்பு ஒப்படைச்சா அந்த குழந்தைங்க டெய்லி அந்த செடியை காலையில் எழுந்தோன்னா செடியை போய் பார்த்துட்டு வளர்றதை பார்த்து சந்தோஷப்பட்டு அதுவே ஒரு ரிலாக்ஸ் ஆகுது. மனசுக்கு இந்த டிப்ரெஷன்லாம் எல்லாருமே குறையும். அதனால் அதுவும் நடத்திட்டு முயற்சி பண்ணி இப்போ செய்துன்னு வராங்க. கண்டிப்பாக வந்து நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. இது மாதிரி கிட்டத்தட்ட வந்து ஒரு 8 வருஷமாக இயற்கை சார்ந்த பொருட்களை நான் தேடி கூட கொண்டு போய் பார்த்தாங்க, இன்ஸ்பெக்ஷன் பண்ணி கூட வாங்கிட்டு வந்து நாங்கள் அதை விற்பனை பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கீங்க. இத்தனை வருஷமாக இந்த ஃபீல்டில் இருக்கீங்க. இதில் வந்து ஏதாவது உங்களுக்கு வந்து ஒரு சுவாரஸ்யமான அனுபவங்கள் ஏதாவது இருக்குதுங்களா? வேலூரில் கடை வச்சுருக்கும்போது என்னோட கடை பக்கத்தில் டார்லிங் ஹோட்டல் லாட்ஜிங்கில் ஒரு ஹைதராபாத்லேருந்து ஒரு டிஓ ரிட்டையர்ட் ஆகிட்டு சிஎம்சி ட்ரீட்மெண்ட்டாக வந்தார். என்னோடய கடை வழியாக வாக்கிங் போனார். கடையை பார்த்துட்டு உள்ள நுழைஞ்சி அந்த இடத்துல நான் கடை வச்சுருக்கும் போது 10க்கு 10 தான், ரொம்ப சின்ன கடை. அந்த கடையில் வந்து பார்த்துட்டு அவர் ரொம்ப கடை ரொம்ப சின்னதாக இருக்குது, பொருட்கள்லாம் கம்மியாக இருக்குது, இதில் எந்த அளவுக்கு வியாபாரம் நடக்குதுன்னு தெரியல. ஆனால் காந்திய வியாதிகளால் தான் இந்த மாதிரி கடைகளை நடத்த முடியும். நீங்கள் காரணத்தை கொண்டு இந்த கடையை விட்டுறாதீங்க. ஆனால் ஒரு காலத்தில் நான் கடையை விட்டுடலாம், இது யாரும் விரும்பி வரலையன்ற விவசாயம் கூட இருந்திருந்தேன். ஆனால் அவருடைய சொல் ஒரு வேத வாக்காக இன்றைக்கி வரைக்கும் நான் கடைப்பிடிச்சி அதை செய்துன்னு வரேங்க. அவர் சொன்னது நல்லதாக போச்சு. இப்போ நல்ல மக்களை விரும்பி நான் கொஞ்சம் கிராஸ் ஆகி வந்துட்டேன் அந்த இதிலேருந்து. இதில் என்னை பார்த்துட்டோம் இந்த வேலூர்லேயே கூட ஒரு சிலர் இந்த மாதிரி கடை ஆரம்பித்து என்னோட ஆலோசனை கேட்டு என்கிட்ட கூட சரக்குகள் வாங்கி போய் வச்சு வியாபாரம் பண்ணுறாங்க. நீங்களே வாங்கி போய் வில்லுங்க, கொஞ்சம் கொஞ்சமாக வில்லுங்க, அது எப்படி ஆகுதுன்னு பாருங்க. அப்புறம் நல்லா பெருசாக செய்யும்போது நான் உங்களுக்கு டைரெக்டாக நீங்கள் வாங்குற அளவுக்கு நான் அந்த இடத்துக்கு ஏற்பாடு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சில பேர் ஆலோசனையும் கொடுத்துட்டு அந்த மாதிரியும் அவங்க இப்போ செயல்பட்டு வராங்க. ரொம்ப நல்லா நிறைய விஷயங்களில் எங்கள் விஐடி கம்யூனிட்டி ரேடியோக்காக பகிர்ந்துக்கிட்டீங்க சார். விஐடி கம்யூனிட்டி ரேடியோ சார்பாக நாங்கள் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். நன்றி சார். உங்களை கலை சந்தித்ததை நீங்கள் பேசுறது எனக்கு ஒரு பெரும் மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த முயற்சி மேன்மேலும் தொடர உங்களை மாதிரி நண்பரோட ஆலோசனையும் எனக்கு ஆதரவும் தொடர்ந்து கிடைக்கணும்னு பிரார்த்திக்கிறேன். நன்றி. பசுமை நேச்சுரல்ஸ் இயற்கை அங்காடி நிறுவனர் திரு டி சந்திரசேகர் அவர்கள் நம்மக்கிட்ட இயற்கை விவசாயத்தை பற்றியும் நிறைய விஷயங்கள் நம்மகிட்ட பகிர்ந்துக்கிட்டாங்க. மீண்டும் ஒரு அனுபவ மேடை நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் சரவண கார்த்திக். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. நேர்கள் இதுவரை கேட்டது அனுபவ மேடை. மக்கள் தங்கள் வாழ்க்கை அனுபவங்களையும் முன்னேற்ற பாதைகளையும் விரிவாக கலந்துரையாடும் நிகழ்ச்சி. உங்கள் விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. உங்களோட உடல் உங்களுக்கானது. யோர் பாடி யோர் ரைட்ஸ். அதை யாராவது தவறாக தொட்டாலோ பார்த்தாலோ பார்க்க சொன்னாலோ உடனே 1098 சைல்ட் லைனுக்கு கால் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணணும். எந்த நம்பருக்கு கால் பண்ணுவீங்க? 1098 1098 1098 1098. அம்மா போன் கொடுங்கம்மா. என்னதான் இருக்கோ போன்ல? ஹலோ சைல்ட் லைன். ஹலோ அக்கா, எங்க டீச்சர் என்கிட்ட தப்பான படம் காட்டினார் அக்கா. நான் கேம் விளையாட தான் கேட்டேன். அவரு என் மேலதான் தப்புன்னு சொல்றாங்க அக்கா. என் மேல தப்பா அக்கா? இல்லப்பா, ஓ மேல எந்த தப்பும் இல்ல. ஓ ஸ்கூல் நேம் அப்புறம் அட்ரஸ் கொடு, அக்கா பாத்துக்கிறேன். 18 வயதிற்கு கீழ் உள்ள சிறுவர் அல்லது சிறுமியிடம் பாலியல் செயல்பாடு என்பது சட்டப்படி குற்றம். இதனை யார் வேண்டுமானாலும் 1098 என்ற எண்ணில் புகார் செய்யலாம். இதற்கு மரண தண்டனை கூட விதிக்கப்படலாம். சமூக பாதுகாப்புத்துறை, சைல்ட் லைன் 1098, காவல்துறை என பல்வேறு வழியாக புகார் அளிக்கலாம். குழந்தைகள் நலன் கருதி வெளியிடுவோர் மாநில குழந்தைகள் பாதுகாப்பு சங்கம், சமூக பாதுகாப்புத்துறை, தமிழ்நாடு அரசு. வணக்கம், நமஸ்தே, நமஸ்கார், சலாம் அண்ட் வந்தனம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஐடி பண்பலை 90.8. இது விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. உங்க எல்லோரையும் புதுமை பெண்கள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். நான் உங்க அட்டானா. இந்த நிகழ்ச்சியில எவ்வளோ கடினமான சூழ்நிலையும் தனக்குன்னு ஒரு பாதையை அமைச்சுக்கிட்டு அதுல அவங்க பயணத்தை தொடர்ந்து அதுல வெற்றியும் அடைந்த பெண்களை பத்தி தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன்.
இன்னைக்கு நான் சொல்ல போறவங்கள பத்தி நீங்க கேட்டாலே உடம்பே புல்லரிக்குங்க. அந்த அளவுக்கு என்ன வியப்புலையும் ஆச்சரியத்திலையும் ஆழ்த்துச்சு நம்ம ராதாபாயோட வாழ்க்கை பயணம். உங்களுக்கு பெரிய ஆச்சரியத்தையும் கூடவே நம்பிக்கையும் தரும்னு நம்புறேன். சரி, ராதாபாய் வாழ்க்கை பயணம் இதோ உங்களுக்காக. ரெட்டினைட்டிஸ் பிக்மெண்டோசா லட்சத்துல ஒருவருக்கு தான் இந்த நோய் வருமாம். இது ஒரு கொடூரமான நோய். ரெட்டினாவுல இருக்கிற செல்களை கொஞ்சம் கொஞ்சமா அழிச்சிடும். செல்கள் அழிய அழிய பார்வையும் குறைஞ்சிக்கிட்டே வரும். பிறக்கும் போதே பார்வை இல்லாம பிறக்கிற வேதனையை விட இது கூடுதல் துயரம். நாளைக்கு மொத்த பார்வையும் போயிடுங்கிற எண்ணத்திலேயே இன்னைக்கு பொழுதை கடத்துற துயரத்தை வார்த்தைகளால சொல்ல முடியாதுங்க. உறவுகளுக்குள்ள திருமணம் செஞ்சா இந்த பிரச்சனை வரலாம்னு மருத்துவர்கள் சொல்றாங்க. இதுவரைக்கும் இந்த நோய்க்கு மருந்து கண்டுபிடிக்கல. இன்னமும் ஆராய்ச்சி நடந்துகிட்டே தான் இருக்கு. ராதாபாய்க்கு பூர்வீகம் உசிலம்பட்டி. அப்பா கிருஷ்ணமூர்த்தி தமிழாசிரியர், அம்மா முத்துலட்சுமி இல்லத்தரசி. 3 சகோதரர் 2 சகோதரின்னு பெரிய குடும்பம். அப்பா ரொம்ப கண்டிப்பானவர், அதே நேரம் கருணையும் கொண்டவராம். ராதாபாய் பிறந்த 4-5 மாசத்திலேயே பார்வையில பிரச்சனை இருக்கிறது தெரிஞ்சிடுச்சு. ஏற்கனவே 2வது அண்ணனுக்கு ரெட்டினைட்டிஸ் பிக்மெண்டோசா இருந்ததால குடும்பத்துல ஓரளவுக்கு விழிப்புணர்வு இருந்துச்சு. லட்சத்துல ஒருவருக்கு தான் வரும் இந்த நோய் ஏனோ இவங்க குடும்பத்துல 2 பேருக்கு வந்துடுச்சு. பிறக்கும் போதே ராதாபாய்க்கு பாதி அளவுக்கு தான் பார்வை இருந்துச்சாம். வளர வளர ஒளி தேஞ்சிக்கிட்டே போயிடுச்சு. 4ஆம் வகுப்பு படிக்கும் போதே தடுமாற தொடங்கினாங்களாம். ஆனா அவங்க அப்பா அவங்கள தைரியமா தான் வளர்த்தாராம். மடியில உட்கார வச்சுக்கிட்டு மண்ணுல எழுதி பழக்குவாராம். பாரதிதாசன் பாடல்களை பாடி காட்டுவாராம். சங்க இலக்கியங்கள் சொல்லி தருவாராம். வரலாற வாசிச்சு காட்டுவாராம். ராதாபாய் வேலைகளை அவங்களையே செய்ய சொல்லி பழக்கப்படுத்துவாராம். எதுக்காகவும் யாரையும் எதிர்பார்க்க கூடாது, உன் சுயத்தை மட்டும் நம்புன்னு சொல்லி தந்தாராம். அப்பாவோட வழிகாட்டுதல் இல்லைன்னா இன்னைக்கு இவங்க என்ன ஆகிருப்பாங்கன்னு கற்பனை கூட செய்ய முடியலையாம். பகல்ல ஓரளவுக்கு நிதானமா நடந்துடுவாங்களாம். இரவுல மொத்தமா ஒளி மங்கிடும். தடுக்கி தடுக்கி விழுந்து எழுந்திருப்பாங்களாம். ஒவ்வொரு முறை விழுந்து எழும்போதும் உத்வேகமும் உறுதியும் அதிகமாச்சாம் நம்ம ராதாபாய்க்கு. பள்ளிக்கூட வாழ்க்கை ரணமா தான் இருந்துச்சாம் நம்ம ராதாபாய்க்கு. போர்டை பார்த்து படிக்க முடியாதாம். அதனால பாடம் நடத்தும் போதே ரொம்ப கவனமா உள்வாங்கிக்கிட்டு மனசுக்குள்ள எழுதி வச்சுக்குவாங்களாம். இவங்களுக்கு இருக்க பிரச்சனைய ஆசிரியர்கள் புரிஞ்சுக்கவே ரொம்ப நாள் ஆச்சுங்க. 3ஆம் வகுப்பு வரைக்கும் பொது பள்ளியில தான் படிச்சாங்க. அதுக்கப்புறம் பூந்தமல்லி அரசு பார்வையற்றோர் பள்ளியில படிப்ப தொடங்கினாங்களாம். வெளியுலகம் தெரியாம இருட்டுக்குள்ள முடங்கி கிடந்த ராதாபாய்க்கு மிக பெரும் நம்பிக்கையும் வெளிச்சத்தையும் கொடுத்தது அந்த பள்ளிதான். நம்ம வாழ்க்கை முடங்கி போகலங்கிற தைரியமும் அங்கதான் கிடைச்சுதாம் ராதாபாய்க்கு. இதுதான் நிலைமைங்கிற யதார்த்தத்தையும் அங்கதான் புரிஞ்சுக்கிட்டாங்களாம். தன்ன மாதிரியே நிறைய பேர் இந்த உலகத்துல இருக்காங்கிறதும் தெரிஞ்சுதாம். ஒவ்வொரு உயிரும் ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் படைக்கப்பட்டது. நம்ம படைப்புக்கும் ஆண்டவன் ஏதோ ஒரு காரணம் வச்சிருக்கான்னு உணர்ந்தாங்களாம் ராதாபாய். பிரெய்லி புத்தகங்கள், டெய்லர் ஃப்ரேம்னு சொல்லப்படுகிற கணக்கு ஸ்லேட்டு எல்லாம் அவங்களுக்குள்ள மிகப்பெரிய சுதந்திர உணர்வை உருவாக்குச்சு. நாம கத்துக்க முடியும், மத்தவங்களை போல படிக்க முடியுங்கிற எண்ணமே ராதாபாய உற்சாகப்படுத்துச்சு. ஆவேசமா கத்துக்கிட்டாங்களாம். 77ல SSLC முடிச்சாங்க. 600க்கு 427 மதிப்பெண்கள் எடுத்து பள்ளி முதல் மாணவியா வந்தாங்க ராதாபாய். அப்போ குடும்ப சூழல் நிறைவா இல்லையாம். அப்பா ரிட்டையர் ஆகிட்டாராம். அண்ணன்கள் வேலைக்கு போற நிலைமையில இல்ல. 2 அக்காக்களும் ஆசிரியர் பயிற்சிக்கு படிச்சுக்கிட்டு இருந்தாங்களாம். அதனால ஒரு வருஷம் வீட்டுல இரு, அடுத்த வருஷம் ஆசிரியர் பயிற்சியில சேர்த்து விடுறேன்னு அப்பா சொல்லிட்டாராம். ஆனா அந்த ஒரு வருஷத்தை வீணாக்க ராதாபாய்க்கு விருப்பம் இல்ல. ஏதாவது உருப்படியா கத்துக்கலாமேன்னு யோசிச்சாங்களாம். திருச்சியில விழி இழந்த மகளிர் மறுவாழ்வு இல்லம் இருக்கு. டாக்டர் ஜோசப் சரோட மகள் பிரியா தியோடர் நடத்துறாங்க. பார்வை இழந்த பெண்களுக்கு கவர் மேக்கிங், டெய்லரிங் மாதிரியான நிறைய கைத்திறன் பயிற்சிகளை கொடுக்கறதா கேள்விப்பட்டாங்க ராதாபாய். உடனே நேரத்தை வீணாக்காம பிரியா அம்மாவை போய் பார்த்தாங்களாம். அதுதான் ராதாபாய் வாழ்க்கையோட திருப்பு முனை. இவ்வளவு மார்க் எடுத்துட்டு மேல படிக்காம இருக்க கூடாது, நான் செலவை பாத்துக்கிறேன்னு சொல்லி ராதாபாய PUCல சேர்த்து விட திருச்சி சீதாலட்சுமி ராமசாமி கல்லூரிக்கு அழைச்சிட்டு போனாங்களாம். ஆனா கல்லூரி நிர்வாகம் ராதாபாய சேர்த்துக்க விரும்பல. இது நார்மல் பிள்ளைங்க படிக்கிற கல்லூரி, இங்க பிளைண்ட் ஸ்டூடெண்ட்க்கு சீட்டு தர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. பிரியா அம்மா தான் ராதாபாய்க்காக ரிக்வெஸ்ட் பண்ணி பிரின்சிபல் கிட்ட பேசினாங்களாம். நல்லா படிக்கிற பொண்ணு, ஒரு வாய்ப்பு கொடுத்து பாருங்க, சரியா படிக்கலனா டிராப் பண்ணிடுங்கன்னு ரிக்வெஸ்ட் பண்ணினாங்க. உங்களுக்காக ஒரு சீட்டை வீணாக்குறோம்னு சொல்லிட்டு தான் ராதாபாய கல்லூரியில சேர்த்துக்கிட்டாங்களாம்.
அவச்சொற்களை கவனத்துல எடுக்காத, உன் திறமையை நிரூபிச்சு காட்ட வேண்டிய நேரம் இது, உன்னால முடியும், நல்லா படின்னு உற்சாகப்படுத்தினாங்களாம் பிரியா அம்மா. ராதாபாயோட ஒவ்வொரு வளர்ச்சியிலும் பிரியா அம்மாவோட பங்கு இருக்காங்க. கல்லூரி ராதாபாய் எதிர்பார்த்த அளவுக்கு இதமா இல்ல. 104 மாணவிகள்ல ராதாபாயும் சந்திராங்கிற பொண்ணும் தான் பார்வை இல்லாதவங்களாம். சந்திராவும் பிரியா அம்மா மூலியமா தான் கல்லூரியில சேர்ந்திருக்காங்க. வகுப்பறையில இவங்க கூட யாருமே பேச மாட்டாங்களாம். வெளியில போனா இவங்கள மட்டும் தனியா விட்டுட்டு போயிடுவாங்களாம். ஹாஸ்டல்ல கூட இவங்கள ரூம்மேட்ஸா கூட சேர்த்துக்க யாரும் தயாரா இல்ல. அப்புறம் பாக்கியரதின்னு ஒரு பொண்ணு மட்டும் இவங்க 2 பேரையும் ரூம்மேட்டா கூட வச்சுக்க முன் வந்தாங்களாம். இறைவன் பிரியா அம்மா மாதிரி பாக்கியரதி மாதிரி எல்லா இடங்கள்லயும் ராதாபாய்க்காக ஒரு ஜீவனை அனுப்பி வைக்க தவறல. பாக்கியரதி நிறைய சப்போர்ட்டா இருந்தாங்களாம். அவங்க இல்லைன்னா கல்லூரியில இருந்து பாதிலேயே நின்னாலும் நின்னு இருப்பாங்களாம் ராதாபாய். அந்த அளவுக்கு மன நெருக்கடி. காலப்போக்குல அந்த சூழ்நிலை மாறிடுச்சு. படிக்கணுங்கிற ராதாபாயோட ஆர்வத்தை பார்த்து மாணவிகள் அவங்க மேல தனி கவனம் செலுத்த ஆரம்பிச்சாங்களாம். ராதாபாய்க்கான தேவைகளை கூட சில மாணவிகள் எடுத்துக்கிட்டாங்களாம். வகுப்பறையில நடத்துற பாடத்தை பிரெய்லில நோட்ஸ் எடுத்துக்குவாங்களாம். அன்னம் நாராயணன் மேடம் ரீடர்ஸ் அசோசியேஷன் ஃபார் தி பிளைண்ட் அமைப்பு நடத்தினாங்க. அவங்க கிட்ட பாட புத்தகங்களை கொடுத்தா கேசட்ல பேசி ரெக்கார்ட் பண்ணி கொடுத்துடுவாங்களாம். அதுவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சாம். ஹாஸ்டல்ல தோழிகள் படிச்சு காட்டுவாங்களாம். அதை குறிப்பெடுத்து படிப்பாங்களாம். இப்படி பல வகையில படிச்சு பியூசி படிச்ச 104 பேர்ல ராதாபாய் தான் ஃபர்ஸ்ட் மார்க். பியூசி முடிச்சதும் BA படிக்கணும். அப்பவும் பண பிரச்சனை வந்து நின்னுச்சாம். ஆனா ஒரு சீட்டை வீணாக்குறேன்னு சொல்லி எந்த பிரின்சிபல் வருத்தத்தோட சீட் கொடுத்தாங்களோ அவங்களே கூப்பிட்டு நான் உன்னோட படிப்பு செலவை ஏத்துக்கிறேன், கவலைப்படாம படின்னு சொன்னாங்களாம். வேறு சிலர்கிட்டையும் உதவிகள் பெற்று கொடுத்தாங்களாம். BAல ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணினாங்க நம்ம ராதாபாய். அதோட விடாம MAல பல்கலைக்கழக அளவுல 2வது இடம் பிடிச்சாங்க. படிப்பு மேல இருக்கிற தாகம் அடங்கவே இல்லையாம். பிரியா மேடம் ராதாபாயோட பொருளாதார தேவைகளை சரி செய்யறதுக்காக அவங்க இல்லத்துல கவுன்சிலர் பணியிடத்தை உருவாக்கி ராதாபாய நியமனம் செஞ்சு சம்பளமும் கொடுத்தாங்களாம். அந்த தருணத்துல பாரதிதாசன் பல்கலைக்கழக துணைவேந்தரா இருந்தவங்க மணிசுந்தரம் அவங்க ராதாபாய பத்தி கேள்விப்பட்டு கூப்பிட்டு பாராட்டினாங்களாம். PhD படிக்க விரும்புறேன்னு ராதாபாய் சொன்னாங்களாம். நேரடியா PhD பண்ண சிறப்பு அனுமதியும் கொடுத்துட்டாங்களாம். திருச்சி ஈவேரா பெரியார் கல்லூரி பேராசிரியர் டாக்டர் அப்துல் ரஹீம் ராதாபாய்க்கு வழிகாட்டியா வந்தாங்களாம். ராதாபாய் போலவே பார்வை இல்லாதவங்கள பத்தியே ஆய்வு பண்ண முடிவு செஞ்சாங்களாம். இந்தியாவில குறிப்பா தமிழ்நாட்டுல பார்வையற்றோர் மறுவாழ்வு பணிகளை பற்றி வரலாறுங்கிற தலைப்பை எடுத்துக்கிட்டாங்களாம் நம்ம ராதாபாய். இந்தியா முழுவதும் இருக்கிற பார்வை இழந்தோர் அமைப்புகளுக்கு போய் செய்திகளை சேகரிச்சாங்களாம். சாருபாலாங்கிற பெண் ராதாபாய்க்கு உதவியாளரா வந்தாங்களாம். எட்வர்ட் ஜேனதான்கிற சமூக ஆர்வலர் எல்லா பயணங்களையும் கூடவே வந்து உதவி செஞ்சாராம். புத்தகங்கள் எடுத்துட்டு வந்து படிக்க சொல்லி பிரெய்லில எழுதி வச்சு மனசுல ஏத்துக்கிட்டு டைப்ரைட்டர்ல ராதாபாயை டைப் பண்ணி ஆய்வை சப்மிட் செஞ்சாங்களாம். 2 வருடங்கள் தீவிரமா பரிசீலனை செஞ்ச பிறகுதான் ராதாபாய்க்கு PhD கொடுத்தாங்க. தென்னிந்தியாவில PhD பட்டம் பெற்ற முதல் பார்வையற்ற பெண் ராதாபாய் தாங்க. படிப்பு முடிஞ்சதும் கோவை அவினாசிலிங்கம் மனையியல் கல்லூரியில வேலை கிடைச்சது நம்ம ராதாபாய்க்கு. 1994 தமிழக முதல்வர் சிறப்பு அரசாணை மூலம் புதுக்கோட்டை கல்லூரியில ராதாபாய பணியமர செஞ்சாங்க. 2008 வரலாற்றுத்துறை தலைவரா ஆனாங்க நம்ம ராதாபாய். மாணவிகளின் விருப்பத்துக்குரிய பேராசிரியராக இருக்கிறாங்க ராதாபாய். அவங்க கல்லூரியில படிக்கிற மாணவிகள் கிராமப்புறத்துல இருந்து வரவங்க, பெரும்பாலும் முதல் தலைமுறை பட்டதாரிங்க. அவங்கள ராதாபாய் முடிஞ்ச அளவுக்கு உற்சாகப்படுத்துறாங்க. கல்வியோட பயனை சுயமா சிந்திக்க தூண்டுறதுதான். அதனால நிறைய கேள்விகளை எழுப்பி பதில் தேட தூண்டுவாங்களாம். ஆடியோ புக், பிரெய்லி புக் வச்சு நிறைய படிச்சுட்டு தான் வகுப்பறைக்குள்ள போவாங்களாம். நம்ம ராதாபாய்க்கு ஹெலன் கில்லர் தான் ரோல் மாடலாம். பிறந்த 18 மாசத்துல பிரெயின் டியூமர்ல பார்வை பறி போச்சு, காதும் கேட்கல, வாயும் பேச முடியாத நிலை ஹெலன் கில்லருக்கு. ஆனா நிறைய சாதனைகளை செஞ்சிருக்காங்க. அவங்க எழுதின ஸ்டோரி ஆஃப் மை லைஃப்ங்கிற அவங்க சுயசரிதம் தான் ராதாபாய் வாழ்க்கையவே மாத்துச்சாம். எப்போலாம் கஷ்டங்கள் ஏற்படுதோ அப்போ தன்னை ஹெலன் கெல்லர் மாதிரி நினைச்சுப்பாங்களாம் நம்ம ராதாபாய். அதனாலதான் நான் ராதாபாய்க்கு தமிழக ஹெலன் கெல்லர்னு செல்ல பெயர் வச்சிருக்கேன். என்ன நேயர்களே, நம்ம ராதாபாயோட வாழ்க்கை உங்க எல்லாருக்கும் ஒரு நல்ல தூண்டுகோலா அமைஞ்சிருக்கும்னு நம்புறேன். இந்த நிகழ்ச்சி உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய உற்சாகத்தை தந்திருக்கும்னு நம்புறேன். இதே மாதிரி பல விஷயங்களை தெரிஞ்சுக்கணுமா? அப்போ VIT பண்பலை 90.8 கேட்டுக்கிட்டே இருங்க.
நேயர்களே, இது விஐடி பண்பலை 90.8. இந்த நிகழ்ச்சி திரைக்கடலோடி கண்டங்களை இணைக்கும் ஒரு புரிதல் தொடர். வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஐடி பண்பலை 90.8. இந்த நிகழ்ச்சி திரைக்கடலோடி உங்கள் அரியரனுடன். என்னைக்கும் போல இன்னைக்கு நிகழ்ச்சியிலையும் புதுசா ஒரு நாட்டை பத்தின சிறப்பு தகவல்களை தான் தெரிஞ்சுக்க போறோம். வாங்க நிகழ்ச்சிக்கு போலாம். மார்ஷியல் ஆர்ட்ஸுக்கு புகழ்பெற்ற ஒரு நாட்டை பத்தி தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில பார்க்க போறோம். இந்த நாட்டு மக்களை பத்தி சொல்லணும்னா தன்னம்பிக்கைக்கும் வளர்ச்சிக்கும் இவங்களுக்கு நிகர் இவங்க தான். பாம் அட்டாக்னு சொன்னாலே நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் வருது ஹிரோஷிமா பாம் அட்டாக் தான். எல்லாரும் கெஸ் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கரெக்ட். ஜப்பான் நாட்டை பத்தி தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில பார்க்க போறோம். முதல்ல ஜப்பான் நாட்டோட பொதுவான தகவல்களை பார்க்கலாம். ஜப்பான் பல தீவுகளால் உருவான ஆசிய கண்டத்தில் இருக்க ஒரு நாடு. இந்த ஜப்பான் பெசிபிக் பெருங்கடலோட மேற்கு பகுதியில் இருக்கு. ஜப்பான் நாட்டை சூரியன் உதிக்கும் நாடுன்னு சொல்றாங்க. ஜப்பான் நாட்டில் மொத்தம் 6852 தீவுகள் இருக்கு. ஹொக்கைடோ, ஹொகான்ஷி, கியூஷி, ஷிகாகோ போன்ற பல தீவுகள் ஜப்பான் நாட்டில் மிகவும் பிரபலமான தீவுகளாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் 97% நிலப்பரப்பையும் கொண்டு இருக்கு. ஜப்பான் நாட்டோட மக்கள் தொகை 12.6 கோடியா இருக்கு. உலக மக்கள் தொகை அடிப்படையின் பட்டியலில் பார்க்குறப்ப ஜப்பான் நாடு 10வது இடத்துல இருக்கு. ஜப்பான் நாட்டோட நிலப்பரப்பை பொறுத்தளவு 73% இடங்கள் கடலாகவும் மலைப்பகுதியாகவும் அல்லது வேளாண்மை, தொழில்துறை மற்றும் குடியிருப்புக்கு பயன்படாத இடமா தான் இருக்கு. இதனாலேயே கடலோர பகுதிகளில் மக்கள் தொகை அடர்த்தி ரொம்பவும் அதிகமாக காணப்படுது. உலகில் அதிக பாப்புலேஷன் டென்சிட்டி கொண்ட நாடுகளில் ஜப்பான் நாடும் ஒன்று. ஜப்பான் நாட்டோட தீவுகள் பெரும்பாலும் பசிபிக் ரிங் ஆஃப் ஃபயர்ல இருக்க வல்கனிக் ஜோன்ல தான் இருக்கு. இந்த தீவுகள் எல்லாம் பசிபிக் பெருங்கடல்ல பல 100 மில்லியன் ஆண்டுகளா நடந்து வரும் பெருங்கடல் நிகழ்வுனால உருவானது. இந்த நகர்வுனால தான் 15 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி கிழக்கு யூரேஷியாவோட ஒட்டியிருந்த ஜப்பான் இப்ப நகர்ந்து ஜப்பான் பெருங்கடலா உருவாகி இருக்கு. ஜப்பான் நாட்டுல மொத்தம் 108 ஆக்டிவ் வல்கனோஸ் இருக்கு. ஒவ்வொரு நூற்றாண்டுலையும் பல தடவை சுனாமி போன்ற பேரழிவு தரும் நிலநடுக்கங்கள் இந்த எரிமலைகள்ல தான் உருவாகுது. வரலாற்றுல பாக்குறப்ப 1923ஆம் ஆண்டு டோக்கியோல நடந்த நிலநடுக்கத்தினால 1,40,000 பேர் இறந்திருக்காங்க. 1955ஆம் ஆண்டு பெருமான்சி நிலநடுக்கமும் 2011ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 11ஆம் தேதி ஏற்பட்ட 9.0 அளவிலான நிலநடுக்கமும் அண்மை காலத்துல நடந்த நிலநடுக்கங்கள். 2011ஆம் ஆண்டு இடம்பெற்ற நிலநடுக்கத்தின் போது பெரிய சுனாமி எதுவும் ஏற்படல. 2012ஆம் ஆண்டு மே மாதம் 24ஆம் தேதி 6.1 அளவில் நிலநடுக்கம் வடகிழக்கு கடலோர பகுதிகளில் ஜப்பானை தாக்கியது. எனினும் சுனாமி எதுவும் ஏற்படலை. ஜப்பான் நாட்டோட தேசிய மொழி ஜாப்பனீஸ். இந்த ஜாப்பனீஸ் மொழி ஜப்பான் நாட்டை சேர்ந்தவங்க மட்டும் இல்லாமல் ஜப்பான் நாட்டிலிருந்து குடியேறிய 130 மில்லியன் மக்களால் பேசப்பட்டு வருது. ஜாப்பனீஸ் லாங்குவேஜில் இந்த மொழியை நிஹோன்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஜாப்பனீஸ் மொழி சமூக ஏற்றத்தாழ்வுகளை குறிப்பதற்காக சிக்கலான மரியாதை சொற்களை கொண்ட ஒரு மொழி. நம்ம தமிழ் மொழி போலவே ஜாப்பனீஸ் மொழியிலையும் ஒரு ஒட்டுச்சேர்க்கை சொற்கள் இருக்கு. ஜாப்பனீஸ் மொழியோட மொத்த ஒலிகள் குறைவாக இருந்தாலும் தனக்கே உரித்தான வட்டார ஓசையை கொண்ட ஒரு மொழி தான் இந்த ஜாப்பனீஸ். ஜாப்பனீஸ் மொழியில அயல் மொழிகளிலிருந்து பெறப்பட்ட கடன் சொற்களின் தாக்கம் ரொம்பவும் அதிகமாக காணப்படுது. முக்கியமாக பார்த்தா 1500 வருடங்களா சீன மொழியில இருந்து அதிக சொற்கள் பெறப்பட்டிருக்கு. அதாவது சீன மொழியை அடிப்படையாக கொண்டு நிறைய சொற்கள் ஜாப்பனீஸ் லாங்குவேஜ்ல உருவாக்கப்பட்டிருக்கு. என்ன நேர்களே, ஜப்பான் நாட்டோட பொதுவான தகவல்களையும் மொழி சிறப்பையும் பார்த்து டயர்டாகி இருப்பீங்க. பசி எடுத்திருக்கோம், வாங்க சாப்பிட போலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஜப்பான் நாட்டில் இருக்க உணவு வகைகளை பற்றி தான். ஜப்பான் நாட்டு மக்கள் வெஜிடேரியன் ஃபுட்ஸை விட அதிகம் நான் வெஜிடேரியன் ஃபுட்டை தான் விரும்புகிறாங்க. டெய்லி ஃபுட்டில் கொஞ்சமாவது நான்வெஜ் சேர்த்து சாப்பிட்றாங்க. மற்றபடி நம்ம நாட்டை போலவே ரைஸ், நூடுல்ஸ், ஸ்வீட்டுன்னு ரெகுலர் வெரைட்டிஸ் தான் ஜப்பான் நாட்டிலையும் காணப்படுது. ஸ்காட்சும் விஸ்கியும் ஜப்பான் நாட்டு மக்களால் அதிக அளவு குடிக்கப்பட்டு வர பானங்கள். ஜப்பான் நாட்டில் இருக்க பிரபலமான உணவு வகைகள்னு பார்த்தா சூக்கி, ரமானி, யுகானி, டெம்புரா, கசாக்கி போன்ற உணவு வகைகள் ஜப்பான் நாட்டில் ரொம்பவும் பிரபலம். ஜப்பான் நாட்டுக்கு போனீங்கன்னா கண்டிப்பாக இந்த டிஷ் எல்லாம் டேஸ்ட் பண்ணி பாருங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது ஜப்பான் நாட்டோட அரசியல் கட்டமைப்பை பற்றி தான். ஜப்பான் பேரரசர் முறை அரசியலை பின்பற்றி வரும் ஒரு நாடு.
இந்த ஜப்பான் அதோட பேரரசருக்கு மிகவும் குறைவான அதிகாரங்களை வழங்கும் அரசியல் சட்ட முறையை கொண்டிருக்கு. சடங்குசார் தலைவர் என்ற அளவில் பேரரசர் என்பவர் நாட்டினதும் மக்களுடைய ஒருமைப்பாட்டினதும் குறியீடுன்னு ஜப்பான் நாட்டு அரசியல் விரிவுரைக்கம் கொடுக்குது. அந்நாட்டோட அதிகாரங்கள் முக்கியமா பிரதம அமைச்சரிடமும் பிற தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களிடமும் தான் இருக்கு. இவங்க மட்டும் இல்லாம இந்த அதிகாரங்கள் ஜப்பான் நாட்டோட இறைமை மக்களிடமும் இருக்கு. இப்ப ஜப்பான் நாட்டோட பேரரசரா இருக்கவரு ஹக்கிட்டோ என்பவர் தான். இவருக்கு அடுத்த நிலையில இருக்க முடிக்குரிய இளவரசரா இருப்பவர் நருகிட்டோ. ஜப்பான் நாட்டோட லெஜிஸ்லேட்டிவ் ஆர்கன், அதாவது சட்ட வாக்கு அமைப்பு, நேஷனல் டயட் எனப்படும் இரு அவைகளை கொண்ட நாடாளுமன்றமா இருக்கு. இந்த நாடாளுமன்றத்துல 450 உறுப்பினர்களை கொண்ட பிரதிநிதி சபையும் 242 உறுப்பினர்களை கொண்ட கவுன்சிலர் அவையும் உள்ளடக்கியது. பிரதிநிதிகள் சபை உறுப்பினர்கள் 4 ஆண்டுகளுக்கு ஒரு தடவையும், கவுன்சிலர் அவை உறுப்பினர்கள் 6 ஆண்டுகளுக்கு ஒரு முறையும் மக்களால தேர்வு செய்யப்படுறாங்க. ஜப்பான் நாட்டுல 20 வயதுக்கும் மேற்பட்டவர்கள் தான் வாக்களிப்பதற்கு உரிமை உண்டு. இவ்வளவு சிறப்பு வாய்ந்த ஜப்பான் நாட்டோட பொருளாதாரத்தை பத்தி பார்த்தா, உலகில் 4வது மிகப்பெரிய பொருளாதார சக்தி நாடு ஜப்பான். இது மட்டும் இல்லாம உலகில் அதிக அளவுல சராசரி வாழ்நாளை கொண்ட நாடும் ஜப்பான் தான். இந்த நாட்டோட மொத்த ராணுவ செலவு அடிப்படையில் பார்க்கறப்ப உலகில் 5வது இடத்துல இருக்கு. இந்த ராணுவ சக்தி தற்காப்புக்கு மட்டும்தான் பயன்படுத்தப்பட்டு வருது. 2005ஆம் ஆண்டு எடுத்த கணக்கின்படி பார்த்தா ஜப்பான் நாட்டோட பாதி ஆற்றல் தேவைகள் பெட்ரோலியம் மூலமும், 5ல் 1 பகுதி நிலக்கரி மூலமும், 14% தேவைகள் இயற்கை வழி மூலமும் பெறப்படுது. அந்நாட்டோட அணு மின்சாரம் நாட்டின் 1/4 பங்கு மின் தேவையை ஈடு செய்யுது. ஜப்பான் நாட்டோட சாலை போக்குவரத்து நன்கு வளர்ச்சி அடைந்திருக்கு. ஜப்பான் நாட்டில் 1.2 மில்லியன் தொலைவிற்கு நல்ல சாலைகள் அமைக்கப்பட்டிருக்கு. ஜப்பான் நாட்டோட தலைநகரம் டோக்கியோ. இந்த டோக்கியோ ஜப்பான் நாட்டோட அரசு மற்றும் அரசரின் தலைமையகமா இருக்கிறது மட்டும் இல்லாம அந்நாட்டுடைய மிகப்பெரிய நகரமாகவும் இருக்கு. மக்கள் தொகை அடிப்படையில் பார்த்தா இந்த நகரம் தான் உலகிலேயே அதிக அளவு மக்கள் தொகையை கொண்ட நகரம். எண்ணிக்கை அளவுல ஏறத்தாழ 12 மில்லியனா இருக்கு. இந்நாட்டோட மக்கள் தொகையில 10% மக்கள் இந்த நகரத்துல தான் வாழ்றாங்க. பாப்புலேஷன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸா பார்த்தா ஜப்பான் நாட்டுல வாழ்ற 4ல் 1 இந்த நகரத்துல வாழ்றாங்க. 100க்கும் மேற்பட்ட கல்லூரிகளையும் பல்கலைக்கழகங்களையும் கொண்ட நகரம் தான் இந்த டோக்கியோ. இந்த நகரத்துல அதிக அளவு வசிக்கும் மக்கள்ல கல்லூரிக்கும் வேலை வாய்ப்புக்கும் குடியேறியவங்க தான் ரொம்பவும் அதிகம். என்ன நேர்களே, ஜப்பான் நாட்டோட அரசியல் மற்றும் தலைநகரம் பத்தி எல்லாம் பார்த்து போர் அடிச்சிருக்கும். வாங்க கொஞ்சம் ஜப்பானை சுத்தி பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்க போறது ஜப்பான் நாட்டில் இருக்க சுற்றுலா தலங்களை பத்தி தான். முதல்ல நம்ம பார்க்க போற இடம் ஹிரோஷிமா பீஸ் மெமோரியல். ஜாப்பனீஸ் லாங்குவேஜ்ல இந்த ஹிரோஷிமா சமாதான நினைவகத்தோட பெயர் கென்பாக்குட்டோம். இதோட மீனிங் என்னன்னு பார்த்தா அணுகுண்டு குவிமாடம். இந்த மெமோரியல் ஜப்பான் நாட்டோட ஹிரோஷிமா நகரத்துல இருக்கு. இந்த பில்டிங் ஜப்பான் நாட்டோட அணுகுண்டு தாக்குதல்ல நேரடியா பாதிக்கப்பட்ட கட்டிடம். தாக்குதலுக்கு அப்புறம் எஞ்சியிருந்த ஒரே கட்டிடமும் இதுதான். கட்டிடத்தோட பிற சுவர்கள் பாதிக்கப்பட்டிருந்தாலும் அதோட குவிமாடம் மட்டும் அப்படியே இருந்துச்சு. தாக்குதலுக்கு அப்புறம் இந்த நகரத்தை புதுப்பிக்கிறப்போ இந்த கட்டிடத்தை மட்டும் மீண்டும் கட்டாம அணுகுண்டு தாக்குதலின் அவலங்களை நினைவு கூறும் வகையில பராமரிக்க முடிவு செய்யப்பட்டது. ஆகஸ்ட் மாதம் 26ஆம் தேதி 1996ல் இந்த கட்டிடம் யுனெஸ்கோவால பராமரிப்பு கட்டிடமா அறிவிக்கப்பட்டது. அடுத்ததான் நம்ம பார்க்க போற இடம் கியோமிசு டேரா. கியோமிசு டேரா ஜப்பான் நாட்டோட கியூட்டோ நகரத்தோட கிழக்கு பகுதியில் இருக்க ஒரு புத்திஸ்ட் டெம்பிள். ஜப்பான் நாட்டில் யுனெஸ்கோவால பராமரிக்கப்படுற இடங்கள்ல இந்த கியோமிசு டேராவும் ஒன்று. அரண்மனையை ஒட்டி உள்ள இந்த கோவிலோட முக்கியமான பகுதிகளை தங்க தகடுகள்ல பதிச்சிருக்காங்க. ஜப்பான் நாட்டுக்கு போனீங்கன்னா கண்டிப்பா இந்த கோவிலுக்கு போய் பாருங்க. பிரான்ஸ் நாட்டுல ஈஃபில் டவர் ரொம்பவும் ஃபேமஸ். யூஎஸ்ஏல ட்வின் டவர் ரொம்பவும் ஃபேமஸ். அந்த வகையில பார்த்தா ஜப்பான் நாடுனாலே நமக்கு ஞாபகம் வர்றது டோக்கியோ டவர் தான். இப்போ நம்ம பார்க்க போறது இந்த டோக்கியோ டவரை பத்தி தான். டோக்கியோ டவர் ஜப்பான் நாட்டோட தலைநகரமான டோக்கியோ மாநகரத்தில் இருக்க மினாட்டோ டிஸ்ட்ரிக்ட்ல இருக்க கம்யூனிகேஷன் மற்றும் அப்சர்வேஷன் டவர். இந்த டவரோட டிசைன் பிரான்ஸ் நாட்டில் இருக்க ஈஃபில் டவரை போலவே பிரைட் ஸ்ட்ரக்சரை கொண்டது. இந்த கோபுரம் 332.9 மீட்டர்கள் உயரமானது. 1961 இந்த டவர்ல டெலிவிஷன் பிராட்காஸ்டிங்கும் ரேடியோ ஆண்டனாஸும் அமைக்கப்பட்டது. இந்த டவரோட மெயின் இன்கம்னு பார்த்தா டூரிசமும் ஆண்டனா லீசிங்கும் தான். ஜப்பான் நாட்டுக்கு போனீங்கன்னா கண்டிப்பா டோக்கியோ டவருக்கு போய் பாருங்க. என்ன நேர்களே, இந்த நிகழ்ச்சியில ஜப்பான் நாட்டோட சிறப்பு தகவல்களை தெரிஞ்சிட்டு இருந்திருப்பீங்க. மீண்டும் வேறொரு நிகழ்ச்சியில இன்னொரு நாட்டை பத்தின சிறப்பு தகவல்களோட உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை விடைபெறுவது உங்கள் ஹரிகரன். இணைந்திருங்கள். இது விஐடி பண்பலை 90.8.
நேர்களை இது விஐடி பண்பலை 90.8. இந்த நிகழ்ச்சி திரைக்கடலோடி கண்டங்களை இணைக்கும் ஒரு புரிதல் தொடர். It's story time. In VIT Community Radio 90.8, you are going to listen to a short story written and narrated by Professor Pranesh Kumar, VIT University. Title of the story: Padma. A land traditionally endued with myths and spirituality, India still pertains to its belief and notions, which sometimes are ridiculed as superstitious. Fortune tellers, tantris and sannyasis are welcomed, and their service is sought by an ordinary man, irrespective of whether he is an urban or rural dweller. The beginning of 1980s was a period in South India, especially in South Tamil Nadu, when most of the homes in villages were electrified, and God said, "Let there be light," and there was light. While some claimed that light enlightened people, there are also notions that it wiped away the innocence of the ordinary. The hero of the story, Raghav, was employed in the electricity board. He was looked upon with great wonder and respect. People spoke to him rarely. It must be the fear factor or respect that made the villagers shy away from Raghav. Raghav was in his 40s. He had a fearful appearance with a huge imperialistic mustache, reddish eyes, and a gigantic figure which would scare away children. It was 6:30 p.m. Raghav rushed to the tea shop close to the Panchayat office. Mohan and Aji were waiting there for his arrival. In the dim light, Raghav could rightly locate them from a few meters away with the illuminated cigarettes on their lips. The silence of the eve was beautiful, with a movie song from the Tamil movie 16 Vayadinile that was ascending from the tea shop radio. The atmosphere was disturbed in intervals by a scratch noise. Probably it's the tea shop owner cleaning his vessels. Raghav, Mohan and Aji were friends right from their childhood days. Mohan and Aji were unemployed but survived on the income from their ancestral property. Among them, Mohan was the youngest. He differed from his friends, wearing a bell-bottomed pant and with a peculiar hairstyle that was trendy among youths of the time. Coming close to his friends, Raghav stopped, got on from the cycle and flipped down the stand, leaving it to rest. Aji offered a cigarette to Raghav. Before placing it between his lips, Mohan lighted it for Raghav with his own. The conversation began immediately after Raghav had 2 strong puffs of the dry tobacco roll. Aji, shall we proceed with it? Raghav, with what? Removing the cigarettes from his mouth. Mohan, should we narrate it again? Don't you remember the plan that we told you yesterday? Raghav, but I told you that I have very little knowledge about mantras. Did I not? Aji, so you are the right person. You have the little knowledge that we need. After giving a deep thought, Raghav replied. Raghav, okay then, let's give a try. But only if you support me. Both the friends cheered as they were waiting for this word from Raghav. As it used to be, a wealthy landlord of the nearby village had a beautiful daughter. The fairy girl was possessed by the evil spirit Raktarashas, a bloodthirsty evil spirit. The landlord was much worried since it was the time when he was almost successful in fixing a bridegroom for his daughter Padma. Padma was then alienated. She sat at the corner of a dark room, staring at the window with wet eyes. She expressed a peculiar symptom. No one in the house went close to her. If that happened, she bit her own flesh to suck blood, thus scaring away others. Prayers and special pujas with offerings to the local deities were made. Kalam puja during midnight and all other means were tried but in vain. The distressed landlord promised a lump sum of 5,000 rupees for any tantri who would ward off the Raktarashas from his daughter. 5,000 rupees was a lump sum then. The secret news of Padma spread throughout the village. Everyone knew of this, but none dared to discuss about it in public. Aji's father Nadraj, the prominent matchmaker of the village, brought home the story of Padma. Nadraj was the matchmaker for Padma. When the story of the Raktarashas reached the 3 friends through Aji, they discussed the issue. The bone of content of the discussion was not Padma, but the 5,000 rupees. 3 friends were in dire need of money. Mohan needed money to buy a new tape recorder. Raghav was aiming for a motorbike and Aji wanted to buy a costly gift to impress his lady love. Aji said, merely dreaming about the lump sum will give us absolutely no result. How do we grab it? Mohan, Raghav's grandfather was a well-known Vaidyar and a Tantri. He was also an expert in warding off evil spirits. Raghav, oh, that old man. It's all gone with him. Aji, gone? No, it still exists in you. Raghav, me? Aji, yes, you. My dad often recalls your grandfather and concludes that Raghav resembles his grandfather in every minute detail.
Raghav, but that's not all. Mohan, I have several experiences of witnessing tantris warding off evil spirits from people. It's an easy task. They chant and murmur mantras, and the major part would be beating the victim till he obeys his orders. If that's easy for you, why don't you? Before Raghav could complete, Aji interrupted. Aji, the appearance, that's your ancestral gift. Raghav, okay, even if I accept it, imagine what would happen if the evil spirit pounces on me. Mohan, Raghav na, wasn't it you who preached us Periyar thoughts and rational thinking? And now it's time to prove your dedication to Tandai Periyar. The conversation came to a halt. All the three lighted their cigarettes, which they shared from the same pack. Before departing, Raghav promised his friends that he would give a reply the next day evening. That night, Raghav could continuously listen to the hooting sound of an owl, for he with the owl had a sleepless night. The search for his grandfather's personal records in the old granary began early in the morning before his wife woke up. A few worn-out, hardly readable palm leaf inscriptions were the only record, but he could find a little solace in it. He decided not to back off the challenge. Soon, the news about the arrival of an expert tantri was sent to the landlord with a detailed list of the puja materials. Aji acted as a messenger between the tantri and the landlord. A Paurnami, full moon day Friday, was fixed for the puja. Raghav dressed himself in such a manner that his true identity will not be revealed. The three boarded a bus to a particular destination in the village from where they were fetched by the landlord's car. The driver of the car bowed before Raghav as a sign of respect. This made Mohan and Aji breathe a sigh of relief, but Raghav's heart was pounding heavily. Before descending from the car, Raghav closed his eyes for a few seconds and pretended as if he is drawing energy. In reality, he prayed to his long-dead grandfather seeking guidance. The landlord and his wife warmly welcomed Raghav to their home. Seated majestically, Raghav uttered, "I could feel the presence of an evil as soon as I stepped into your home. She has posed a challenge to me. Don't worry, I'll take her away with me." Meanwhile, Mohan and Aji were busy in the backyard creating the ambience for the puja, which was scheduled to begin soon. Raghav was taken to the isolated room where Padma was held captive. As soon as he stepped in, the light was switched on by the landlord. Raghav's red eyes opened widely and he fixed his gaze on Padma, who was seated on the floor in a corner. Padma did not react immediately at the presence of Raghav, probably because she had had enough experience with tantris quite often by then. Raghav's eyes were still set strong on Padma. Actually, he was stunned by the unblemished beauty of Padma, a beauty that makes one speechless. When Raghav moved close to her, she screamed violently, and in the peak of her fits, she bit her arm close to the elbow along with her garment. Immediately, blood gushed from her mouth and arm. Seeing this, Raghav was taken aback, but did not react. Padma now fainted and threw herself on the floor. She wore a half sari. The visible portions of her body showed red scars, which must have been the result of the beatings she received from the earlier tantris. She lay down like a white hibiscus with red marks. Coming back, Raghav sat before the holy fire and started chanting few mantras as tantris do. He wore a red-colored dhoti and tied a red-colored scarf around his forehead. Flowers and herbs were dropped into the sacred fire with closed eyes and lip chanting mantras. It was midnight. The landlord and his wife witnessed the scene with utmost dedication. After a few minutes, Raghav ordered Aji and Mohan to bring Padma. They both disappeared into the house. Soon a scream was heard. The noise increased as Padma was brought to the backyard. She was screaming violently, trying to free herself from the clutches of the two. The highest form of compassion and concern was expressive on the face of Padma's mother. Padma sat helplessly staring at the fire. The blood stains on her face were now clearly visible through the flames. After a few moments, Raghav stretched his arm towards Aji to get a stick from him. Standing up, Raghav started beating Padma violently. Padma did not react. She sat still. No one would ever dare to harm such an innocent beauty. It was as if beating a tender baby for no reason. Probably this feeling must have stopped Raghav from proceeding further. With his reddish burning eyes, he looked ferociously at Aji and handed the stick to him, cueing him to continue with beating. While Aji continued, Raghav shouted, "Will you leave this body?" For which Padma gave a loud cry, "No." Not able to witness the scene, Padma's mother left the place with panic, followed by her father. Second expanded to minutes and minutes to hours. In another couple of hours it would be dawn.
The voice of Padma became faint. She hardly opened her mouth, but shook her head rhythmically to convey the message, "No, no." Padma was wet with sweat and blood. She lay down like a wet flag on the roadside, unattended by party cadres after a meeting. Now Padma was partially dragged to her room. After leaving her alone, the three looked at each other. Raghav gave a tight-lipped expression and nodded his head to admit his failure. He rubbed the kumkum from his forehead and descended down the stairs. He sat on the first step. After giving a second thought, Raghav took a piece of electric wire which was lying on the floor and rushed towards Padma. Padma was cornered. Holding the folded wire in his arm, he raised it to beat Padma, but to his shock, she grabbed his feet, fell on it and pleaded. She cried with a sweet voice, "Please, leave me." Raghav was moved. Raghav closely watched her lips for more words. She paused. A drop of water would fall from a melting ice only when the required amount gets collected. Now the drop fell. "I am normal. I don't have any illness," Padma said in a soft voice. Raghav, "But you?" "Padma, can you help me?" Before Raghav could give an answer, Padma continued, "I am in love with my cousin, but our families are not in good terms. My parents will never accept him as my pair. If I reveal it, Chandran may be in trouble. He is serving in the Indian army. He'll be back by the end of this month. I have to wait just for 15 days more to postpone this marriage that my parents have arranged for me." "Raghav, you tortured yourself by biting?" Raghav paused when Padma took out few packets of kumkum hidden under her garment. That was the secret behind her blood-sucking act. Raghav was stunned. Padma continued, "I know you are not a tantri." Hearing this, Raghav touched his face and dress with his fingers to make sure if his makeup hasn't deceived him. "You never uttered a correct mantra." Raghav expressed a surrendered look of a child in front of his mother. Padma continued, "My parents will not let me out of the house." Those were the days when women were denied freedom to move about, especially after the marriage is being fixed. In most of the communities, women did not have any freedom in choosing their life partners too. It was considered wrong for a woman to express her opinion about the choice of her parents. Some women considered that pretension of being possessed by an evil spirit was the only way by which they could get an outlet to express their views. Whatever she uttered in this form was considered as a word of the spirit which possessed her. Padma was one such victim. Raghav was deeply moved by the depth of love that Padma had for Chandran. She had withstood all the humiliations of the tantri for her love. Padma carefully stood up, stretched her hand towards the picture of goddess Lakshmi, and took a piece of paper which was hidden behind it. She carefully handed the paper to Raghav. "Can you inform Chandran that my parents are busy in getting me married to another man? Please?" Raghav took the paper and looked into the contact details. Nodding his head as a sign of acceptance, he moved out. Just as he stepped out of the room, he could hear the murmuring sound of his friends outside. Then something struck him. He swiftly turned back to Padma. Holding the paper in one arm and the other arm holding the door, Raghav uttered to Padma in a feeble sound, "Can you do us a favor?" Padma looked at Raghav with an expression that signaled proceed. "Raghav, I assure you that we will unite you with Chandran. But till then, can you stop this self-punishing at least for our sake?" Hearing this, like streams of water in a dry place, Padma's lips started to smile after a long time. "Padma, don't worry, you will get your reward." The word was kept. Years passed, and today Padma and Chandran are happy with their children and grandchildren. Today, as the opinion of women is being sought by their parents for all the factors that concern their life, the cases of women possessed by evil spirit in the society has declined. Dear listeners, you had listened to a short story written and narrated by Professor Pranesh Kumar, VIT University, in VIT Community Radio 90.8. தமிழ்ச்சுடர், வாழ்வும் இலக்கியமும் சங்கமிக்கும் ஒளி ஓவியம் உங்கள் VIT பண்பலை 90.8. இன்றைய தமிழ் ஓவியம் தீட்டுபவர் ஜெயஸ்ருதி. வணக்கம். நிறையுடைமை நீங்காமை வேண்டின் பொறையுடைமை போற்றி ஒழுகப்படும். இன்று அரிதாகி வரும் நட்பண்புகள்ல
யாரும் எளிதில் பெற முடியாத நற்பண்பு ஒன்று இருக்குன்னா அது பொறுமை என்கிற நற்பண்பு தான். ஒருவர் தனது அனுபவ அறிவினால பல நற்பண்புகளை பெறுகிறார். அந்த நற்பண்புகளை திரட்டி பார்த்தா அவை அனைத்துமே பொறுமை என்கிற ஒரு சொல்லில அடங்கும். வாழ்க்கையில வெற்றி பெற தேவையான பண்பு தான் பொறுமை. பொறுமையுடையவன் எதை சாதிக்க வேண்டுமென நினைக்கிறானோ அதை சாதிக்க முடியும். ஒரு விதையை விதைக்கிறோம், அது மண்ணுக்குள்ள தன்னை மறைத்துக் கொள்ளுது. அதற்கு நீர் ஊற்றுகிறோம், காத்திருக்கிறோம். அது மெல்ல முளைக்கும், இலைகளை விடும், தண்டுகள் பெரிதாகும், கிளைகள் உருவாகும், பூக்கள் உருவாகும், கடைசியில கனியை தருது. இந்த பயணம் மிகவும் நீளமானது. ஒரு விதை விதைக்கப்படுவதற்கும் அது மறுபடியும் கண்ணிக்குள்ள விதையாய் நம் கையில வருவதற்கும் இடைப்பட்ட காலம் பெரிது. பொறுமையுடன் காத்திருக்க வேண்டியது ரொம்பவே அவசியம். பொறுமை கசப்பானதுதான், ஆனா அது தர கனியோ ரொம்ப இனிப்பானது. ஒரு இலக்கை நோக்கி பயணிக்கும் போது வெற்றி உடனடியா சாத்தியமாவதில்லை. நதிகளை எடுத்துக்கோங்க, அதனுடைய பாதையில வசந்தங்களையும் துயரங்களையும் சந்திக்கும். அருவிகள்ல விழும், தடைகள்ல எழும், மௌனமாய் அழும். ஆனாலும் அதன் லட்சியத்தை கடைசியில நிறைவேற்றிக் கொள்ளும். அதுவரை அதன் பயணம் பொறுமையாய் நடந்து கொண்டே இருக்கும். பொறுமை தனது பயணத்தை நிறுத்தும் போது தோல்வி நம்மை நோக்கி நடை போட துவங்கும். அதற்கு உதாரணமாக சீனாவில் மூங்கில் மரத்தை சொல்லுவாங்க. சீனர்கள் மூங்கிலை பயிரிட்டு தண்ணீர் ஊத்துவாங்க. பருவங்கள் போகும், ஆனா மரக்கன்று வளரவே வளராது. 1 இன்ச் அளவு கூட வளர மாட்டேன்னு அடம் பிடித்து அப்படியே நிற்கும். முழுசாய் 4 வருடங்கள் அம்மரக்கன்று அப்படியே இருக்கும். மரத்துக்கு தண்ணீர் ஊற்றுபவரும் பொறுமையுடன் அதை பராமரிக்கணும். ஆனா அடுத்த பருவத்துல எல்லோரும் வியக்கும் வண்ணம் அந்த மூங்கில் வளர துவங்கும். அதுவும் எப்படி? சடசடன்னு வளர்ந்துரும். ஒரே ஆண்டுல அது எட்டி பிடிக்கும் உயரம் எவ்வளவு தெரியுமா? 80 அடிகள். 4 ஆண்டு காலமாக அமைதியா இருந்த செடி எப்படி 5வது ஆண்டுல மட்டும் விஸ்வரூப வளர்ச்சி எட்டுது? ஆராய்ந்து பார்த்த ஆச்சரியம் தரும் ஒரு ரகசியம் இதுல இருப்பதை புரிந்து கொள்ளலாம். இயற்கையின் அற்புதம் என்றோ கடவுளின் படைப்பு என்றோ நீங்க பெயரிட்டுக் கொள்ளுங்க. முதல் 4 ஆண்டுகள் அந்த மூங்கில் வேர்கள் பூமியில் நன்றாக இறங்கி மிக சிறந்த பிடிமானத்தை உருவாக்கி கொள்ளுது. 5வது ஆண்டுல நான் 80 அடி உயரமா வளரப் போகிறேன், என்னை தாங்கி பிடிக்கும் வல்லமை என் வேர்களுக்கு தேவை, முழு மூச்சாய் நான் என்னை தயார்படுத்திக் கொள்றேன்னு 5வது ஆண்டுல அது நல்ல வளர்ச்சியை அடையும். அப்போது அது தடுமாறுவதும் இல்லை, தடம் புரள்வதும் இல்லை. பொறுமை உயரமான வெற்றிகளை உருவாக்குகிறது. அவசரப்பட்டு முளைத்து சடசடன்னு வளர்ந்து விழுந்திடாம அடித்தளத்தை வலுவாக்கிக் கொள்ள பொறுமை நம்மை தூண்டுகிறது. தண்ணீரின் ஆழம் தெரியாம குதிப்பதோ மலையின் ஆழம் தெரியாமல் ஏறுறது எல்லாமே ஆபத்துல தான் முடியும். பொறுமைங்கிறது அனுபவத்தின் வெளிப்பாடுதான். அதுவே வாழ்வோட அலைகளை எதிர்கொள்ளும் துடுப்பாய் பயன் தரும். ஒரு செயலை எடுத்து பாதியிலேயே பொறுமையை கழற்றி விட்டு விடுபவர்கள் வெற்றியோட பதக்கங்களை அணிவதற்கு வாய்ப்பே இல்லை. அவசரம் நமக்கு சிப்பிகளை தரும், ஆனா பொறுமையை முத்துகளை தர முடியும். அப்படிதாங்க பொறுமை இழந்த ஒரு இளைஞர் வாழ்க்கையில நல்லா சம்பாதிக்கணும்னு ஆசைப்பட்டாரு. சிறிதளவில் ஒரு துணி கடை ஆரம்பிச்சாரு. நல்லா தான் போயிட்டு இருந்தது, லாபமும் ஒரு அளவுக்கு கிடைச்சது. அவர் என்ன பண்ணியிருக்கணும்? அந்த தொழில வளர்ந்து ஒரு நிலையான இடத்தை பிடிக்க முயற்சி செய்திருக்கணும். அதை விட்டுட்டு பொறுமை இழந்து ஆத்திரப்பட்டு இன்னும் லாபம் வேணும்னு வேற ஒரு தொழிலை ஆரம்பிச்சாரு. ஆனா அவர் நினைச்ச மாதிரி நடக்கல. நிறைய லாபத்துக்கு ஆசைப்பட்டு பொறுமை இழந்து இருந்ததையும் இழந்தாரு. ஆனா பொறுமையா இருந்திருந்தா, கடின உழைப்போடும் பொறுமையோடும் முதலில் ஈடுபட்ட தொழிலையே இருந்திருந்தா வாழ்க்கையில முன்னேறி இருக்கலாம். அதனால நேரமும் பொறுமையும் போராளிகளின் பலம். ஒருவனுடைய திறமைகளை வெற்றிகளை உருமாற்றி தருவது பொறுமையே. பொறுமையே அனுபவத்தின் வெளிப்பாடு. அதே வள்ளுவர் நிறையுடைமை நீங்காமை வேண்டின் பொறையுடைமை போற்றி ஒழுகப்படும் என்று கூறுகிறார். நிறையுடைமை, அதாவது வாழ்க்கையில் மனநிறைவுடன் சான்றாண்மையுடன் வாழ வேண்டுமென்றால் பொறுமையோடு இருக்க வேண்டும். அதுவே பிறரால் போற்றி ஒழுகப்படும். சிந்தியுங்கள், செயல்படுங்கள். நன்றி. நேயர்கள் இதுவரை கேட்டது வாழ்வையும் இலக்கியத்தையும் இணைத்த ஒளி ஓவியம் தமிழ் சுடர். இன்றைய தமிழ் ஓவியம் தீட்டியவர் ஜெயஸ்ருதி. இது உங்கள் விஐடி பண்பலை 90.8. வல்லுனர் பார்வை.
பல்துறை பகிர்வுகள், வல்லுநர் தரவுகள், மக்களின் சந்தேகங்களுக்கான சான்றுகளோடு விஐடி பண்பலை 90.8 வல்லுநர் பார்வை. வணக்கம் நேர்களே, இது விஐடி பண்பலை 90.8 வல்லுநர் பார்வை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். நான் உங்கள் ஆர்ஜே ஆனந்த். இன்னைக்கு வல்லுநர் பார்வை நிகழ்ச்சியில மக்கள் நல சந்தையின் உமன் அக்ரி பர்னர் நெட்வொர்க்ல இருந்து 2 பெண்கள் வந்திருக்காங்க. ஸோ இவங்களை பார்க்கும் போது என்னுடைய மனசுல ரொம்ப ஒரு உற்சாகம் வருது. என்ன காரணம் அப்படின்னா அவங்களுடைய செயல்பாடுகள் தான். அவங்கள என்னென்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. ஏன்னா அவங்களுடைய செயல்பாடுகள் பார்த்தீங்கன்னா எல்லாமே முழுக்க முழுக்க ஆர்கானிக்கா இருக்கு. ஸோ ஆர்கானிக் அப்படின்னு சொன்ன உடனே நிறைய பேர் யோசிப்பீங்க, எல்லாருமே ஆர்கானிக்னு சொல்றாங்களே, இவங்க மட்டும் என்ன வித்தியாசப்பட போறாங்க இதுல இருந்து அப்படின்னு ஒரு யோசனை இருக்கலாம். ஆனா இவங்களுடைய அந்த வித்தியாசமான முயற்சிகள் இன்னைக்கு வல்லுநர் பார்வை நிகழ்ச்சியில உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. சோ நிகழ்ச்சிக்கு போகலாம். இன்னைக்கு வல்லுநர் பார்வை நிகழ்ச்சியில நம்ம கூட இருக்கிறது திருமதி மாலதி. உழவன் விதைகள் அப்புறம் ஹெல்த் பவுல் வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்ஸ் தயார் பண்ணிட்டு இருக்காங்க. கண்ணமங்கலத்துல இருந்து வந்திருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம் சார். நம்ம கூட இன்னொருத்தவங்க இருக்காங்க. அவங்க திருமதி விஜயலட்சுமி, தயா வேளாண் பண்ணை மோத்தக்கல்ல இருந்து வந்திருக்காங்க. வணக்கம் மேம். சரி, இப்போ அறிமுகம் முடிஞ்சிருச்சு. நம்ம வல்லுநர் பார்வை நிகழ்ச்சிக்கு உங்களை வருகன்னு வரவேற்கிறேன். இன்னைக்கு விஐடி பண்பலை நேயர்கள் எல்லாருக்கும் உங்களுடைய மனசுல இருக்கும், இதை நான் சொல்லணும் அப்படின்னு விருப்பப்படுறேன், என்னுடைய அடையாளம் அப்படின்னு நீங்க நினைக்கக்கூடிய அந்த அறிமுகம். வணக்கம், மாலதி கங்காதரன். ஒரு 5 வருடங்களுக்கு முன்னாடி வரலும் இயற்கை விவசாயம்னா என்ன அப்படிங்கிறது தெரியாமல் மற்ற விவசாயிகள் பண்ணுற அதே விவசாயத்தை பண்ணிகிட்டு இருந்தோம். நாங்கள் ஒரு எண்ண ஓட்டம் வந்தது, இல்லை நம்ம குழந்தைங்களுக்கு ஒரு நல்ல உணவு நம்ம கொடுக்கணும், நஞ்சில்லா உணவு நம்ம பிள்ளைங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தை தாண்டி மற்றவங்களுக்கும் நம்ம அதை கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் நாங்கள் எங்களோட நிலத்துலையே, எங்களோட பண்ணை பார்த்திங்கன்னா நாகநதி கிராமத்தில் இருக்குது. ஸோ நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம் ஆர்கானிக் ஃபார்மிங் அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ இப்போ அது நல்லா சிறப்பாக போயிட்டுருக்கு. இந்த 5 வருட பயணம் எங்களுக்கு நிறைய கற்றுக் கொடுத்துருக்கு. ஒரு நஞ்சில்லா உணவை மற்றவங்களுக்கு ஒரு இளைய சமுதாயத்துக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறத முன்னெடுத்திருக்கோம், பண்ணிகிட்ருக்கோம். ரொம்ப சந்தோஷம். நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். மேம், நீங்கள் சொல்லுங்கள். வணக்கம், விஜயலட்சுமி, வேலூர் மொத்தக்கல் வில்லேஜ். அங்கே நாங்கள் ஒரு 5 வருஷமாக இயற்கை விவசாயத்தை செஞ்சுக்கிட்டு வரோம். எங்களோட பண்ணை பேர் தயா வேளாண் பண்ணை. அந்த தயா வேளாண் பண்ணையிலேருந்து பாரம்பரிய அரிசி வகைகள் அது மாதிரி எல்லாமே எந்த ஒரு கெமிக்கல் ஃப்ரீ அக்ரிகல்ச்சர்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுலேருந்து வர்றது வேல்யூ ஆட் பண்ணி நம்ம பொதுமக்களுக்கு கொடுக்கறதுக்காக நிறைய மெனக்கடல் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மெனக்கடல் தேடுதல் அப்படின்றதும் ஒன்று இருக்குது. அது கூட சேர்ந்து பார்த்திங்கன்னா நம்ம சமுதாயத்துக்கும் நம்மளோட பங்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு இது மூலமாக என்ன செய்ய முடியும் அப்படின்னு தேடி நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். அதில் என்னுடைய ப்ரையாரிட்டி அப்படின்னு பார்த்திங்கன்னா முதல்ல ஒரு குடும்பத்தில் ஒரு மாற்றம் வரணும். அந்த மாற்றம் எங்கள் குடும்பத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வந்தப்புறமா இப்போ என்னுடைய நோக்கம் என்னவா இருக்குது அப்படின்னா குடும்பத்தை தாண்டி நமது சமுதாயம், அந்த சமுதாயத்தில் முதல்ல பெண்கள் கிட்ட அது போய் சேர்ந்தது அப்படின்னாக்கா ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் அப்படின்றதுனால பெண்களை நோக்கி என்னோட பயணம் இருந்தது. அந்த பயணத்தில் இன்றைக்கி நான் மக்கள் நல சந்தை மூலமாக விமன் அக்ரிபனர் நெட்வொர்க் அப்படின்ற ஒரு இதில் சேர்ந்து அதில் நிறைய பயணம் கொஞ்சம் நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக போகுது அப்படின்னு சொல்லலாம். அதை பற்றி பேசுகிறது தான் இங்கே வந்திருக்கோம். நாங்கள் ரொம்ப சந்தோஷம். மாலதி மேம் ரொம்ப நன்றி, விஜயலட்சுமி மேம் ரொம்ப நன்றி. அறிமுகத்தை இன்னும் ஒரு அடுத்தபடி வேறு லெவலில் சொன்னதுக்கு. சரி, இப்போது நம்ம நேயர்களுக்கு ஒரு சின்ன புரிதலை ஏற்படுத்திடலாம். முதல்ல இந்த மக்கள் நல சந்தை அப்படின்னா என்ன, இந்த வேன் அப்படின்னா என்ன, இந்த 2 செயல்பாடுகள் எப்படி நடக்குது, இதை பற்றின ஒரு சின்ன அறிமுகம் கொடுக்கலேன். மக்கள் நல சந்தை அப்படின்றது பார்த்திங்கன்னா ஐயா செந்தமிழ் செல்வன் ஐயா முன்னெடுத்த ஒரு இயக்கம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அவர் ஒரு வங்கி அதிகாரி, ரிட்டையர்டு வங்கி அதிகாரி அவர். ஆனால் இயற்கையின் உள்ள இதனால 12 வருஷத்துக்கு முன்னாடி அறிவு தோட்டம் அப்படின்ற அவருடைய நிலத்துல முழுசாக விவசாயிகளுக்கு என்னெல்லாம் சொல்லி தர முடியுமோ அதெல்லாம் சொல்லி தந்துட்டுருக்காரு. அதே இதில் விவசாயிகள் நேரடியாக அவர்களுடைய பொருள்களை விற்பனை செய்யணும் அப்படின்றதுக்காக மக்கள் நல சந்தையை 2022 ஆரம்பித்தார். நம்ம காந்தி நகர் லேடிஸ் கிளப்பில் தான் ஃபஸ்ட்டு ஆரம்பித்தோம். ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கு. இதனோட நோக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா விவசாயிகளோட தங்களுடைய உற்பத்தி பொருட்களை எந்த ஒரு இடைத்தரகரும் இன்றி அவர்களே நேராக விற்பனை செய்கிற இடம் தான் மக்கள் நல சந்தை. அருமையான ஒரு செயல்பாடு. அந்த செயல்பாடு ஒவ்வொரு வாரமும் ஒரு மாதமும் நடக்குது அப்படின்னு கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ ஒரு தனிநபர் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்துட முடியுமா அப்படின்னு கேட்டால் அது கொஞ்சம் டவுட்டு தான். ஆனால் ஒரு குழுவாக இயங்க ஆரம்பித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த மாற்றத்தை நம்ம அடையிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அப்படின்றத நான் பல இடங்களில் பார்த்துருக்கேன். இந்த ஒரு மக்கள் நல சந்தை இயக்கத்து மூலமாகவும் பார்க்க முடியுது. வேன் பற்றி சொல்லுங்களேன்.
வேன் பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மக்கள் நல சந்தையில் நமக்கு நிறைய ஸ்டாலர்ஸ் வராங்க. ஸ்டாலர்ஸ்னால் விற்பனையாளர்கள், விவசாயம் சார் தொழில் முனைவோர்களும் இருக்கிறாங்க. நம்மளோட இந்த விவசாயம் சார் உணவுப் பொருட்களை வந்து என்ன மாதிரியான மதிப்பு கூட்டல் பண்ணி விற்பனை பண்ணுறதுக்கு அப்படின்னு வருவாங்க. ஸோ நம்ம செந்தமிழ் செல்வன் ஐயா அவர்களோட முன்னெடுப்பில் தான் என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, உமன் அக்ரிப்ரனர் நெட்வொர்க், இதனோட ஷார்ட் ஃபார்ம் தான் வந்து வேன். இருந்து ஈடுபட்டு இருக்கீங்கன்னு சொல்லியிருக்கீங்க, ரொம்ப நன்றி. ஒரு சின்ன அறிமுகத்தை நம்ம நேயர்களுக்கு கொடுத்ததுக்காக. சரி, இப்போ இதில் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். எங்கே நடக்குதுங்க? நம்ம அக்ஸிலம் ரவுண்டானால திருமகள் கல்யாண மண்டபத்தில் வந்து திருமண மகாலில் வந்து மாதம் ஒரு முறை 2வது சனிக்கிழமை வந்து மக்கள் நல சந்தை நடக்குது. அது இல்லாமல் வாரம் ஒரு முறை வந்து புதன்கிழமை வந்து காலையில் 6 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் இயற்கையாக கிடைக்கிற காய்கறிகள், பழங்கள் முக்கியமாக கிடைக்கும். அதே நேரம் வந்து நம்மளுக்கு மதிப்பு கூட்டப்பட்ட பொருள்களும் அங்கே கிடைக்கும், உணவுப் பொருளும் கிடைக்கும். சரி, எப்படி நம்ம வந்து வார சந்தை போகிறோம், இல்லை மாத சந்தை போகிறோம், தின சந்தை போகிறோமோ, அந்த மாதிரி இப்போ மக்கள் நல சந்தைக்கும் போகணும் அப்படின்ற ஒரு அந்த தாட் ப்ராசஸ் எனக்கு கொடுத்துருக்கீங்க. ரொம்ப நன்றி. அண்ட் இது யாருக்காகலாம் நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஏன்னா இப்போ ஒரு சில ப்ராடக்ட்ஸ் வந்து ஒரு சிலர் வாங்குவாங்க. இப்போ காஸ்மெட்டிக் ப்ராடக்ட்ஸ் இருக்குது அப்படின்னா பெரிய பெரிய மால்ஸில் தான் போயிட்டு வாங்கணும், இல்லை ஏதாவது ஒரு பியூட்டி கிளினிக் அந்த மாதிரியான இடங்கள்ல கிடைக்கும். உங்களோட சந்தைக்கு வரும்போது யாரெல்லாம் இதை வாங்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு? எங்களோட சந்தைக்கு நீங்கள் வந்தீங்க அப்படின்னா 6 மாத குழந்தைக்கு தேவையானதுலேருந்து ஆரம்பித்து 60 வயதை கடந்தவங்களுக்கும் தேவையான பொருட்கள் அங்கே கிடைக்கும். எல்லாமே ஆர்கானிக்காக இருக்கும். எல்லாமே ஆர்கானிக்காக இருக்கும். அதுதாங்க எங்கள் சந்தையோட சிறப்பு. ஓகே. ஸோ இப்போ இது தொடங்கினது பார்த்தீங்கன்னா ஜூலை 2022 சொன்னீங்க. ஸோ இப்போ வரைக்கும் இந்த மக்கள் நல சந்தையோடைய செயல்பாடுகள் எல்லாம் ஆர்கானிக்காக இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. இதை தாண்டி வேற என்ன செயல்பாடுகள்? இப்போ நீங்கள் வெளியில் எங்கேயாவது போயிட்டு ஏதாவது ஸ்டால் போடுற மாதிரி இந்த மாதிரியான செயல்பாடுகள் ஏதாவது நடந்திருக்கா? கண்டிப்பாங்க ஐயா, அதுவும் எங்களோட இந்த பயணத்தோட தொடர்ந்து அதுவும் வந்துட்டு தான் இருக்குது. ஸோ அங்கே நமக்கு இப்போ திருப்பத்தூரில் நமக்கு உணவு திருவிழா நடந்தது, அங்கேயும் ஸ்டால் போட்டோம். அடுத்து பார்த்திங்கன்னா ஆற்காடு அரிசி திருவிழா, அங்கேயும் ஸ்டால் போட்டோம். ஸ்டால் அப்படின்னா ஒருத்தர் இல்லைங்க, ஒரு பெரும்பான்மையான பகுதி வந்து எங்களோட மக்கள் நல சந்தைக்குன்னு கண்டிப்பாக ஒதுக்கீடு கொடுத்துருவாங்க. ஸோ எங்கள் ஸ்டாலர்ஸ் அங்கே போயிட்டு ஸ்டால் போடுவாங்க. நம்ம மெம்பர்ஸ் எல்லாருமே பார்த்திங்கன்னா வெளியிலேருந்து வரவங்க அப்படிங்கிறதுனால அவங்க வந்து தங்கி இருந்து ஸ்டாலில் வந்து அவங்களோட விற்பனைகளை வந்து முடிச்சுட்டு போவாங்க ஐயா. இதை தவிர்த்து நம்மளோட கலெக்டரேட்டில் வந்து 2023ஆம் ஆண்டு வந்து சிறுதானிய ஆண்டு கொண்டாடினாங்க. ஸோ அதனால் எங்களுக்கு ஒரு டிசம்பரில் ஒரு அழைப்பு வந்திருந்ததுங்க, சிறுதானிய உணவுகளை காட்சிப்படுத்துங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அது ஒரு போட்டியும் வச்சுருந்தாங்க. ஸோ நாங்கள் வந்து ஒரு 50 வகையான உணவுகள் வச்சுருந்தோம். சிறுதானியத்தில் மட்டும் பண்ணி எங்கள் வேன் மெம்பர்ஸ் எல்லாம் சேர்ந்து 50 வகையான உணவுகள் வச்சுருந்தோம். ஸோ அத்தனை நம்மளோட கவர்மெண்ட் செக்டார்ஸோடு சேர்ந்து ப்ரைவேட்டான எங்களுக்கு வந்து நாங்கள் ஒரு பரிசும் வாங்கிட்டு வந்தோம். அப்படிங்கிறத சந்தோஷமாக நான் இங்கே பகிர்ந்துக்கிறேன். வாழ்த்துக்கள். மில்லட் இயர் அப்படின்னு ஒன்று கொண்டாடினது பல பேருக்கு தெரியாத ஒரு விஷயமாவே கூட இருக்குது. நான் அங்கங்கே ஒரு சில இடங்கள்ல அந்த காலகட்டத்தில் பார்த்ததோடு சரி, அதை ஒரு செயல்பாடாக மாற்றி அந்த செயல்பாடை வந்து மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிற முயற்சிகள் நிறைய இடங்கள் நடந்தது. அதில் உங்களுடைய பங்களிப்பும் இருந்தது அப்படின்னு கேட்கும்போது சந்தோஷமா இருக்கு. கண்டிப்பாங்க ஐயா, சிறுதானிய ஆண்டு விழா வந்து இன்னும் வந்து பொதுமக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றதுனால மக்கள் நல சந்தை மூலமாகவும் நாங்கள் சிறுதானிய ஆண்டு விழா கொண்டாடினோம். அதில் வந்து மரியாதைக்குரிய மேயர் வந்து சுஜாதா அவங்க வந்து கலந்துக்கிட்டாங்க. மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு இருந்தது. மக்களுக்கு வந்து நாங்கள் சிறுதானிய உணவுகளை வந்து காட்சிப்படுத்தும் போது அவங்களுக்கு நிஜமாவே அவ்வளோ ஒரு ஆச்சரியமாகவும் இருந்தது, சந்தோஷமாகவும் இருந்தது. இத்தனை வகையான உணவுகள் பண்ண முடியுங்களா? இந்த காலகட்டத்துக்கு நமக்கு அந்த உணவு அப்படிங்கிறது முதல் நாக்கு சுவைக்கிறதுக்கு முன்னாடி கண்ணு சுவைக்கணும் அப்படிங்கிறது இருக்குது. அந்த சுவை தான் நமக்கு சிறுதானியத்தில் வந்து கண்டிப்பாக நமக்கு மிஸ் ஆகுது. அதை பார்க்கும்போது நம்ம கலர்லெஸ்ஸாக இருக்கும், ஃப்ளேவர்லெஸ்ஸாக இருக்கும். ஆனால் நம்ம இதுக்கான புதுமையான வகையில் நம்ம அந்த உணவுகளை சமைச்சு நமக்கு காட்டும்போது மக்கள் நிஜமாவே சந்தோஷப்பட்டாங்க. ஈவன் தான் நாங்கள் ரெசிபியும் ஷேர் பண்ணிக்கிட்டோம், இப்படி பண்ணணுங்கிறது ரெசிபியும் நாங்கள் கொடுத்துருக்குறோம். ஸோ மக்கள் சந்தோஷமாக அதில் வந்து எங்ககிட்ட வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. பொதுவாக இது செய்ய மாட்டாங்க. நாங்கள் ஆர்கானிக்காக ஒரு விஷயம் செய்கிறோம் அப்படின்னா சீக்ரெட்டாகவே வச்சுட்டு நாங்கள் செய்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கு கூடுதலாக மதிப்பு வச்சு விலையெல்லாம் நிர்ணயிப்பாங்க. ஆனால் நீங்கள் அந்த ரெசிபி எப்படி செய்கிறது அப்படின்னே சொல்லியிருக்கீங்க. வீட்டில் இருக்கவங்களோட செஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்திருக்கீங்க. ஸோ பொதுநலன் அப்படின்றது தெளிவாக தெரியுது. ரொம்ப நன்றி. கண்டிப்பாங்க. சரி, வேற எங்கெல்லாம் நீங்கள் போயிட்டு வந்திருக்கீங்க? வேலூரில் நடந்த புக் ஃபேர் வந்து அது ஒரு பெரிய ஈவெண்ட்டுங்க. 12 நாள் நடந்தது. அந்த 12 நாளில் மக்கள் நல சந்தை மூலமாக வந்து நாங்கள் எங்களோட ஸ்டாலர்ஸோடு வந்து நாங்கள் ஸ்டால் போட்டோம். அதில் வந்து முக்கியமாக பார்த்திங்கன்னா முதல் 2 நாள் நாங்கள் வந்து அவங்கள வந்து அந்த ரெகுலராக இருக்கிற அந்த காஃபி டீ அதிலிருந்து அவங்கள வந்து கொண்டு வந்தோம். நாங்கள் மூலிகை தேநீர் வந்து வெளியில கொண்டு வரதுக்கான ஒரு முயற்சியை நாங்கள் வந்து எடுத்து சக்ஸஸ்ஃபுல்லாக அது நடந்தது. அங்கே வந்து அந்த ஸ்டாலர்ஸ் இந்த புக் ஃபேரில் வந்து கலந்துக்கிட்டாங்க இல்லைங்களா, அந்த எம்ப்ளாயீஸ் இருக்காங்க இல்லைங்களா புக் ஸ்டாலுக்கு, அவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறமா தேடி இந்த உணவை வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க. இதனோட சக்ஸஸ் நான் என்னவா பார்க்குறேன்னா, அவங்க எங்கெல்லாம் போகிறாங்களோ அங்கெல்லாம் கிடைக்குதோ கிடைக்கலையோ இதை பற்றின கண்டிப்பாக
கண்டிப்பாக அவங்களோட அந்த பேச்சு இருக்கும் அப்படின்றதுல வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஓகே, அதாவது ஒரு அறிமுகப்படுத்துறது தான் நம்மளுடைய வேலையாக இருக்குது. இங்கே அறிமுகப்படுத்திட்டோம்னா அதுக்கப்புறம் அவங்க தொடர்றாங்கன்றது அவங்களோட முயற்சிகள். தொடர முடியலன்றதான சிக்கல்கள் எல்லாம் நம்ம பின்னாடி வர காலங்களில் மாற்றிக்கலாம். கண்டிப்பாங்க ஐயா. வேலூர் மாவட்டம் போனோம், புக் ஸ்டால் போட்டிருந்தோம். அங்கே எங்களுக்கு இது மாதிரியான ஒரு உணவு கிடைச்சிது. இயற்கையான உணவு, உடல் நலக்கு எந்த ஒரு தீங்கும் விளைவிக்காத உணவு நாங்கள் சாப்பிட்டோம் அப்படிங்கிறது எங்கே போனாலும் அவங்க மறக்க மாட்டாங்க அப்படின்றத அதை நாங்கள் அறிமுகப்படுத்துனதுல எங்களுக்கு சந்தோஷம். சூப்பர் சூப்பர். விஐடியில் நான் உங்களை ஒரு சில இடங்களில் பார்த்துருக்கேன், அதை பற்றி சொல்லுங்களேன். ஆமாங்க, கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. விஐடியோட பொங்கல் திருவிழாவில் வந்து நாங்கள் இங்கே ஸ்டால் போட்டிருந்தோம். உணவு வந்து நாங்கள் தான் உணவு கொடுத்துருந்தோம். எங்கள் டீம் மெம்பர்ஸ் தான் வந்து உணவு கொடுத்துருந்தாங்க. அது ஒரு பிரம்மாண்டமான நிகழ்ச்சி. அதில் நாங்கள் பங்கெடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லும் போதே எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. கருப்பு கவனியில் பாயசம் கொடுத்துருந்தோம், இலுப்பம்பூ சம்பா, முடவாட்டுக்கால் கிழங்கு கஞ்சி கொடுத்துருந்தோம், கருப்பட்டி குலோப் ஜாமுன் கொடுத்தோம், தோசையில் நிறைய வெரைட்டிஸ் கொடுத்தோம். பேக்கிங் கிளாஸ் வந்து எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. டவுன் டு எர்த் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி வந்து ஸ்டூடெண்ட்டுங்களுக்கு எப்படி சொல்லி தருவாங்களோ அது மாதிரி எங்களுக்கு டீம் மெம்பர்ஸ்க்கும் சொல்லி கொடுத்தாங்க. அதில் வந்து நாங்கள் கேப்சர் பண்ணது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, எங்களோடதை வந்து எப்படி ஃபியூஷன் பண்ணி நாங்கள் கொண்டு போகலாம் அப்படின்றது தான். அதாவது பேக்கரி ஐட்டம்ஸ் கூடாது அப்படின்றது ஆர்கானிக் இதில் வந்து ட்ராவல் பண்ணுறவங்களோட வாதமாக இருக்கும். அப்படி இருந்தாலும் இன்னைக்கு இந்த காலகட்டத்தில் குழந்தைங்களுக்கு வந்து நாம் அதை அறிமுகம் பண்ணணும் அப்படின்னா இந்த பேக்கிங்கில் வந்து ஒரு கேக்காவோ இல்லை ஒரு பிஸா மாதிரியோ குக்கீஸ் மாதிரி பண்ணி கொடுக்கும்போது அது இன்னும் எஃபெக்டிவாக இருக்கும் அப்படின்னா அந்த பயிற்சிக்கு வந்தோம். நல்லா எங்களுக்கு வந்து செயல்முறைகள் வந்து கிடைச்சிது. நாங்கள் அதுலேயே ஒரு பார்ட் வந்து சிறுதானிய மாவு கலந்தும் செஞ்சு பார்த்துட்டோம். நல்லா வந்திருக்கு. கூடுமான வரைக்கும் நாங்கள் இதை வந்து அப்படியே படிப்படியாக வந்து எங்கள் வேன், மக்கள் நல சந்தையின் வேன் மூலமாக வந்து குழந்தைங்களுக்கு ஏற்ற மாதிரி செய்கிறதுக்கும் நாங்கள் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த ஒரு ஒர்க் ஷாப் நடந்தது, பேக்கரி ஒர்க் ஷாப் நடந்ததை பற்றின தகவலை பகிர்ந்துக்கிட்டீங்க. எங்களுக்கு ஒரு சந்தோஷம். ஏன்னா நாங்களும் இணைந்து ஹார்ட் ஸ்கூலோடு சேர்ந்து தான் அந்த ஒர்க் ஷாப் நடத்துகிறோம். அந்த வாய்ப்பு எங்களுக்கு கிடைச்சது ரொம்ப சந்தோஷம்தான். அண்டு அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு 15 நபர்கள் அங்கே அந்த ஒர்க் ஷாப்பில் வந்து கலந்துக்கிட்ட அந்த ஒரு அனுபவம் வந்து ஒவ்வொரு நாளும் நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம். எங்களோட நிகழ்ச்சி தொகுப்பாகவே அது வந்துட்டு இருந்தது. ரொம்ப சந்தோஷமான நிகழ்வாக இருந்தது. இன்னைக்கு நீங்கள் அதை திரும்பவும் ஞாபகப்படுத்துறீங்க, மகிழ்ச்சி. ஸோ இது தாண்டி வேற எங்கே போயிட்டு நீங்கள் உங்களுடைய ஸ்டால்ஸ் போட்டிருக்கீங்க? நாங்கள் இன்னொரு நிகழ்வு வந்து பார்த்திங்கன்னா திருப்பத்தூர் உணவு திருவிழாக்கு போயிருந்தோங்க ஐயா. அங்கேயும் எங்களுக்கு பார்த்திங்கன்னா எங்களோட செந்தமிழ் செல்வனையோட உரை இருந்தது அந்த இடத்துல. அதை முடிச்சு எங்கள் மெம்பர்ஸ்க்கு வந்து அங்கே ஸ்டால்ஸ் கொடுத்துருந்தாங்க. இப்போ தான் அவங்க ஆரம்பிச்சிருக்காங்க உணவு திருவிழா, அங்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நமக்கு அந்த பகுதி மக்கள்கிட்ட இது நல்ல ஒரு வரவேற்பை கொடுத்துருந்தது. எங்களோட மக்கள் நல சந்தை சார்பாக நமக்கு ஸ்டாலர்ஸ் போயிருந்தாங்க, ஒரு 5 பேர் போயிருந்தாங்க. அங்கே அவங்களுமே நல்ல மக்கள்கிட்ட நல்ல அந்த புரிதல் இருக்குது, நிறைய விஷயங்கள் தேடி வராங்க, தேடல் இருக்குது அப்படிங்கிறத சொன்னாங்க. ஸோ ஒரு மக்களோட தேடலை பூர்த்தி பண்ணுற விதமாக எங்களோட அமைப்பு அங்கே செயல்பட்டதுங்கிறத சொல்லிக்க சந்தோஷப்படுறோம். ஸோ நம்ம வேலூர் கலெக்டர் ஆஃபீஸில் ஒரு சின்ன டிஸ்பிளே, அதுக்கப்புறமா விஐடியில் பொங்கல் திருவிழா, அதுக்கப்புறமா திருப்பத்தூரில் ஆர்கானிக் ஸ்டால் போட்டிருக்கீங்க. இந்த லிஸ்ட்டு பெருசாக போய்கிட்டே இருக்குது. இன்னும் மென்மேலும் நிறைய இடங்களில் போயிட்டு இந்த மாதிரி ஸ்டால்ஸ் போட்டு ஆர்கானிக் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு செயல்பாட்டை இன்னும் எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்கணும்னு வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம். கண்டிப்பாக சமீபத்தில் நடந்த ஒரு மெகா ஈவெண்ட், அது வந்து ஆற்காடு அரிசி திருவிழா நடந்தது. அது வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு வேர்ல்ட் லெவலில் ரீச் ஆகிற அளவுக்கு வந்திருக்கு. இது 7வது வருஷம் அந்த தொண்டை மண்டல இயற்கை விவசாயிகள் கூட்டமைப்பு நடத்துறது. அதில் வந்து ரொம்ப எஃபெக்டிவாக வந்து எல்லாத்தையும் வந்து ஒருங்கிணைச்சிருந்தாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா மக்கள் நல சந்தையும் ஒரு பார்ட் எடுத்திருந்தது. அவங்களும் நாங்களும் வந்து ஸ்டால் போட்டிருந்தோம். இது தமிழ்நாடு ஆல் ஓவர் தமிழ்நாட்டிலேருந்து வந்த ஸ்டாலர்ஸ் மத்தியில் மக்கள் நல சந்தையும் வந்து கலந்துக்கிட்டு ரொம்ப சிறப்பாக வந்து செயல்பட்டது. சூப்பருங்க. ஸோ இத்தனை இடங்களுக்கு போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு சின்ன எண்ணிக்கையில் இருந்தால் அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். கொஞ்சம் பெரிய எண்ணிக்கையாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். வேனில் மொத்தம் எத்தனை பேர் இருக்கீங்க? மக்கள் நல சந்தையில் மொத்தம் எத்தனை பேர் இருக்கீங்க? மக்கள் நல சந்தையில் எங்களோட விவசாயிகள், தொழில் முனைவோர்கள்னு சேர்த்து ஒரு 70 பேர் இருக்காங்க. எங்களோட வேனில் பார்த்தீங்கன்னா 20 பெண்கள் இருக்கோம். சரி, பெண்கள் மட்டும்தான் இருப்பீங்களா வேனில், இல்லை சில ஆண்களோட ஒத்தாசை தேவைப்படுமா? இருக்குங்க சார். இப்போ நம்ம ஸ்டாலர்ஸ் இருக்காங்க இல்லைங்களா மக்கள் நல சந்தை, அவங்களும் சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. ஓகே ஓகே. ஸோ மக்கள் நல சந்தையும் வேணும் இணைந்தே தான் செயல்பட்டு இருக்குன்னு சொல்கிறீங்க. பொதுவான ஒரு வித்தியாசம் ஆர்கானிக் இன்ஆர்கானிக்னு சொல்கிறீங்க. இதை தாண்டி வேறு என்ன வித்தியாசம் நம்ம பார்க்க முடியும்? எப்போவுமே ஒரு குழந்தைகிட்ட நம்ம ஒரு உணவு கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், 3வது ஒரு மனுஷங்க வந்து ஒரு உணவு கொடுத்தாங்க அப்படின்னா குழந்தை அவ்வளோ சீக்கிரம் வாங்காதுங்க. அதுவே அந்த குழந்தைக்கு ஒரு அம்மாவா, ஒரு பாட்டியா, ஒரு அத்தையா, ஒரு ரிசம்பிள் பண்ணுற மாதிரி யாராச்சும் இருந்தாங்கன்னா தான் அந்த குழந்தைய வந்து கண்டிப்பாக உணவு
வாங்கும். ஸோ எங்களோட எண்ணம் வந்து பார்த்திங்கன்னா இளைய சமுதாயத்துக்கு நஞ்சில்லா உணவு கொடுக்கறது. நான் எங்கள் வேன் மெம்பரில் இருக்கிற 20 பேரும் கண்டிப்பாக ஒரு பாட்டி, ஒரு அத்தை, ஒரு பெரியம்மா, ஒரு சித்தி எல்லாருமே இருப்பாங்க. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் தயாரிக்கிற உணவு தங்களோட வீட்டு குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது எப்படி கொடுப்போமோ அதே மாதிரியான உணவு தான் நாங்கள் விற்பனைக்கும் கொடுப்போம். அது பெரிய குவாலிட்டியாக நாங்கள் கண்டிப்பாக அதை ஃபீல் பண்ணுறோம். கண்டிப்பாக இந்த ஆர்கானிக்னு சொல்லி ஒரு வித்தியாசத்தை காட்டுவாங்க எல்லா இடங்கள்லையும். ஆனால் இது வந்து ஒரு வீட்டு உணவு அப்படின்றது ஒரு வித்தியாசமான ஒரு அணுகுமுறையாக இருக்குது. ரொம்ப நன்றி அந்த ஒரு அணுகுமுறையை கையில் எடுத்ததுக்காக. அந்த இந்த வேனில் இல்லை மக்கள் நல சந்தையில் யாராவது ஒருத்தவங்க சேரணும்னு விருப்பப்படுறாங்க அப்படின்னா எப்படி சேருவாங்க? இல்லை அது ஏதாவது விதிமுறைகள்லாம் இருக்குங்களா? கண்டிப்பாக இருக்குதுங்க ஐயா. மக்கள் நல சந்தை தான் வந்து ஆணிவேர். அந்த ஆணிவேரில் பார்த்திங்கன்னா விவசாயிகள் தான் வந்து அடித்தளம், அவங்க தான். இதில் வந்து இயற்கை விவசாயிகள் எல்லாருமே வந்து நேரடியாக அவங்களுடைய சந்தைப்படுத்துதல் இருக்குது. அந்த மாதிரி சந்தைப்படுத்தும் போது விவசாயத்தில் ஈடுபட்டிருக்கிற மகளிர்களும் இருக்காங்க. அவங்களும் வந்து இந்த வேனில் வந்து இணைஞ்சிருக்காங்க. இதில் வந்து மக்கள் நல சந்தையில் வந்து ஸ்டால் போடணும் அப்படின்னா அவங்க வந்து இயற்கை விவசாயம் செய்கிறவங்களா இருக்கணும். ரெண்டாவது, மதிப்பு கூட்டப்பட்ட பொருள்கள் வந்து இயற்கை விவசாயத்தில் விளைஞ்ச மூலப்பொருளால் செய்யப்பட்டதாக இருக்கணும். இதுதான் வந்து அந்த மக்கள் நல சந்தையில் வந்து சேர்றதுக்கான ஒரு இது. மாதம் மாதம் வந்து ஸ்டால் போடணும். ரெண்டாவது, வேனில் வந்து சேர்றவங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா மகளிர் தொழில் முனைவோர். தொழில் முனைவோர்னாக்கா விவசாயம் சார் தொழில் முனைவோராக இருக்கலாம் அவங்க, இல்லை வந்து மதிப்பு கூட்டப்பட்ட பொருள்களை வந்து தயாரிக்கிறவங்களாகவும் இருக்கலாம். அந்த மாதிரி இருக்கும்போது எங்களோட பரிவர்த்தனைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா மூலப்பொருள் தான் முக்கியமானது. அந்த மூலப்பொருள் வந்து எங்கள் கூட்டமைப்புக்குள்ளே இருந்து வாங்குறது தான் எங்களோட ஸ்பெஷாலிட்டி. ஓகே, இது வந்து ஒரு கம்யூனிட்டியாகவே நீங்கள் வந்து கன்சிடர் பண்ண ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா. ஒருத்தவங்க வந்து ஒரு பொருள் தயாரிக்கிறாங்க, அதுக்கு உபப்பொருள் இன்னொன்று தேவைப்படும், அது இன்னொருத்தவங்க தயாரிப்பாங்க, மொத்தமாக எடுத்துகிட்டு வந்து நீங்கள் அதை வேல்யூ ஆட் பண்ணி விற்பனைக்கு கொண்டு வரீங்க. ஸோ கேட்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது வாரம் மாதம் நடக்கிறதாகவும் சொன்னீங்க. இளைஞர்களுடைய பங்கேற்பு, ஏன்னா நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா அடுத்த தலைமுறையினர் அப்படின்றீங்க. அப்படின்னும் போது இளைஞர்களுடைய பங்கேற்பு எந்த அளவுக்கு இருக்குது? இளைஞர்கள் நிஜமாகவே நமக்கு நல்ல ஒரு ஒத்துழைப்பு கொடுத்துட்டு தாங்க ஐயா இருக்காங்க. அது நமக்கு டிஜிட்டல் சப்போர்ட் ஆகட்டும், இல்லை நமக்கு அந்த உணவுப் பொருட்களை எங்களுக்கு அதை டேஸ்ட் பண்ணி சொல்கிறதே பார்த்தீங்கன்னா அவங்க தான். ஏன்னா இதில் இந்த டேஸ்ட்டு கம்மியாக இருக்குது, இது நீங்கள் பண்ணணும் நீங்கள் அப்படிங்கிறது ஆகட்டும். அது தவிர்த்து நாங்கள் வெளியில் போகிறோம், எங்கள் மற்ற இடத்துல நாங்கள் ஆக்டிவிட்டீஸ்க்கு போகிறோம் அப்படின்னும் போது எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது, இது மாதிரியான விஷயங்கள் தேடி எங்களுக்காக கொடுப்பாங்க. இங்கே நாங்கள் அது இந்த உணவை பார்த்தோம், நீங்கள் இது கூட ஏதாச்சும் ஒரு ஃபியூஷன் பண்ண முடியுதான்னு பாருங்கள் அப்படிங்கிறத தேடி கொடுக்குறாங்க. ஸோ எங்களுக்கு இளைஞர்கள், அது மட்டும் இல்லாமல் மக்கள் நல சந்தையில் உங்களுக்கு ஸ்டாலர்ஸில் கூடமே நமக்கு இளைஞர்களோட பங்கு ஒரு 15% இருக்குதுங்க ஐயா. ஸோ அவங்க தனியாக அவங்களோட நிலத்தில் விளைஞ்ச பொருட்களை கொண்டு வந்து நேரடியாக விற்பனை பண்ணுறாங்க. மதிப்பு கூட்டல் இருக்குது. பாரம்பரிய அரிசியை வந்து கஞ்சி பொடியாக மாற்றி கொடுக்கறது, அவலை வந்து ஒரு கஞ்சிக்கு மாற்றி கொடுக்கறது, பாரம்பரிய ரக அரிசியை வந்து அவலாக மாற்றி கொடுக்கறது, இது மாதிரியான விஷயங்கள் பண்ணுறாங்க. ஹெல்த் மிக்ஸ் நிறைய நமக்கு உள்ள கொண்டு வராங்க. அவங்களோட எண்ண ஓட்டம் வந்து நல்லா இருக்கு. அடுத்த கட்டத்துக்கு எங்களை கொண்டு போகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காங்க. அது மாதிரிங்க ஐயா, நம்மாழ்வார் வந்து 100 இளைஞர்களை கொடுங்கன்னு சொல்லி கேட்டார். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஈவெண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு ஈவெண்ட்டுக்குமே வந்து 100 இளைஞர்கள் எங்கள் கண்ணில் தென்படுறாங்க. அந்த அளவுக்கு வந்து இளைஞர்கள் மத்தியில் வந்து இந்த இயற்கையை சார்ந்த ஒரு பயணம் வந்து நல்லா இருக்குது. ரொம்பவும் சந்தோஷமாக இருக்குது. இப்போ ரீசெண்டாக இப்போ நம்ம ஆற்காடு அரிசி திருவிழாக்கு சென்னையிலேருந்து ஒரு 3 பேர் வந்திருந்தாங்க இளைஞர்கள். அவங்களோட ஒர்க்கிங் பார்த்தீங்கன்னா ஐடி ஃபீல்டில் இருக்காங்க. பட் அவங்களுக்கு இயற்கை உணவு மேலே ஒரு ஆர்வம். அதுக்காக வந்து அந்த பிள்ளைங்க ஒரு மணி போல் வந்து 4 மணி வரலும் எல்லா ஸ்டாலையும் சுற்றி என்னென்ன உணவு கிடைக்குதோ, இது கிடைக்கிறது நஞ்சில்லா உணவு, இதை சாப்பிட்டுடணும், ஒரு டைமாச்சு சாப்பிட்டுடணும் அப்படிங்க. அதை பார்க்கும்போது எங்களுக்கு பிரமிப்பாக இருந்தது. இளைஞர்கள்கிட்ட இதை மாதிரியான ஒரு எண்ணம் இருக்கிறது அப்படிங்கிறது சந்தோஷமாக இருந்தது. சென்னையிலேருந்து வந்து எங்கள் கூடவே இருந்து எல்லாத்தையும் சுவைச்சிட்டு போனாங்க அப்படின்னு சொல்லும் போது சந்தோஷமாக இருக்குது. எந்த ஒரு பொருள் வந்து கிடைக்கிறது கம்மியாகுதோ அது மேலே இருக்கக்கூடிய ஆர்வம் அதிகமாகும்னு சொல்லுவாங்க. அதுதான் நீங்கள் நடந்துட்டு இருக்கு. பல இடங்கள்ல அந்த மாதிரியான ஒரு ருசியாகவும் அதே நேரத்தில் நம்ம உடலுக்கு தகுந்த ஒரு உணவாகவும் கிடைக்கிறது கிடையாது. ஸோ கிடைக்குதுன்னும் போது அதை டேஸ்ட் பண்ணுறதுக்கு இளைஞர்கள் வரதா சொல்கிறீங்க. இது இளைஞர்கள் மத்தியில் மட்டும்தான் இருக்கா, இல்லை பொதுவாக மக்களுடைய வரவேற்புன்றது எப்படி இருக்குது உங்களுடைய அந்த சந்தைக்கு? பொதுவாக மக்களுடைய வரவேற்பு நல்லா தாங்க இருக்குது. அதாவது ஒரு பிஃபோர் கோவிட் அப்படின்றத விட ஆஃப்டர் கோவிட்னு பார்த்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக மக்களோட இயற்கை சார்ந்த தேடுதலும் பயணமும் நல்லாவே நம்மளுக்கு வந்து விசிபிளாக தெரியுது. இதில் வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே எல்லா இடத்துலையுமே வந்து இப்போ இயற்கை சந்தைகள் வந்து உருவாக்கப்பட்டிருக்குது, மரபு சந்தைன்னு சொல்லிட்டு. அது அந்த சந்தையில் வந்து பங்கு பெறுகிற நுகர்வோரை பார்க்கும்போதே வந்து நம்மளுக்கு அந்த வித்தியாசம்
அந்த முன்னெடுப்பு நல்லா தெரியுதுங்க. சரி, ஓகே. ஸோ இப்போ இந்த மக்களுடைய வரவேற்பும் இருக்குது, இளைஞர்களுடைய அந்த ஆர்வமும் உள்ள வருது. ஸோ இந்த மாதிரியான நேரங்களில் உணவோடு நிறுத்திக்கிட்டால் போதும் அப்படின்ற ஒரு எண்ணம் கண்டிப்பாக யாருக்கும் வராது. அதை தாண்டி வேறு ஏதாவது செய்யணுன்ற ஒரு ஆசை இருக்கும். நீங்கள் வேறு என்னென்ன செயல்பாடுகளில் ஈடுபடுறீங்க? உணவை தாண்டி வேறு என்ன இந்த சந்தைக்கு வந்தால் கிடைக்கும்? உணவு மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போது ஈகோ ஃப்ரெண்ட்லி பேக்ஸ், அதாவது பைகள் கிடைக்கும். அந்த பையுமே பார்த்திங்கன்னா நமக்கு சாதாரணமாக நார்மல் துணி பை அப்படிங்கிற அதுவும் கவர்ச்சிகரமான ஜூட் பேக்ஸ் நமக்கு கிடைக்கும். பனை பொருட்கள் நமக்கு அதிகமாக கிடைக்குங்க. பனை ஓலையில் செஞ்ச எல்லா வகையான அலங்கார பொருட்கள் ஆகட்டும், கூடைகள் ஆகட்டும், எல்லாமே நமக்கு அதில் கிடைக்குங்க. அது மட்டும் இல்லாமல் நமக்கு காஸ்மெட்டிக்ஸுமே கிடைக்கும். ஈட்டபிள் மட்டும்தான் அப்படின்னு நினைக்க வேண்டாம், காஸ்மெட்டிக்ஸுமே நமக்கு கிடைக்கும். என்ன மாதிரியான காஸ்மெட்டிக்ஸ் கிடைக்கும்ன்றீங்க? லிப்ஸ்டிக், ஃபவுண்டேஷன், க்ரீம் எல்லாமே ஆர்கானிக்கில் நமக்கு கிடைக்கும். அப்படிங்களா? ஆமாம். ஜெல், நமக்கு மாய்ஸ்சரைசர் ஜெல் கிடைக்கும். எல்லாமே கிடைக்கும். சரும பிரச்சனைகள்லாம் தீர்க்கிற மாதிரி நிறைய லோஷன்ஸ் எல்லாமே. இதை தவிர்த்து நமக்கு ஹெர்பல் ஆயில்ஸும் நமக்கு கிடைக்கும். சரி, இப்போ காஸ்மெட்டிக்ஸ்னு சொன்ன உடனே எனக்கு இந்த ஒரு கேள்வி வருது. அதாவது காஸ்மெட்டிக்ஸ் பொருட்களுக்கு ஒரு சில அங்கீகாரங்கள் தேவைப்படுது, ஒரு சில டெஸ்ட் கிளினிக்கலாக பண்ணணும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள். இப்போ ஆர்கானிக்காக பண்ணும்போது அதுக்கான தேவைகள் இருக்கா, இல்லை நீங்கள் எப்படி பண்ணுறீங்க? இருக்குதாங்க. அதை வந்து முன்னெடுத்து செய்கிறவங்களே வந்து அவங்க தனிப்பட்ட முறையில் லேப் டெஸ்ட்டுக்கெல்லாம் அனுப்பி தான் வந்து அவங்க விற்பனைக்கு கொண்டு வராங்க. சர்டிஃபைடான ஒரு சில காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸ் தான் நீங்கள் விற்பனை செய்கிறீங்க? கண்டிப்பாக. ஸோ இப்போ வந்து இந்த காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸ், எக்ஸ்ட்ரா ஜூட் பேக்ஸ், நிறைய விஷயங்கள், உணவு, அது மட்டும் இல்லாமல் இன்னும் பல விஷயங்கள் சந்தையில் கிடைக்குதுன்னு சொன்னீங்க. இதில் வந்து யாராவது ஒருத்தவங்க விருப்பப்பட்டு சேரணும், நானும் ஒரு சில பொருட்களை விற்பனை பண்ணுறேன் அப்படின்னு விருப்பப்பட்டாங்கன்னா எப்படி சேர்றது? அவங்களோட முதல் தகுதியாக என்ன இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, இயற்கை வழி வேளாண்மையில் விவசாயம் பண்ணவங்களா மட்டும்தான் இருக்கணும். மக்கள் நல சந்தைக்கு உள்ளே வரணும் அப்படின்னா இயற்கை வழி வேளாண்மையில் நான் விவசாயம் பண்ண பொருட்களை கொண்டு வரவங்களுக்கு மட்டும்தான் அங்கே அனுமதி. அதை தவிர்த்து அவங்க வந்து இல்லை நான் வந்து ஒரு தொழில் முனைவோர், என்னோட பொருட்களை நான் விற்க போகிறேன் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருந்தாங்கன்னா, ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த பொருட்களும் இயற்கை வழி வேளாண்மையிலேருந்து தயாரிக்கப்பட்ட பொருட்கள்லேருந்து உருவான பொருட்களாக இருக்கணும் அப்படிங்கிறது முதல் கண்டிஷன். ஸோ இதில் ஸ்டால் போடுறவங்க வந்து வேனில் இணையலாம் அப்படிங்கிறது அடுத்த கண்டிஷன். ஓகே. ஆனால் வேனில் இணையும் போது பெண்களாக இருக்கிறது அவசியமாகுது. கண்டிப்பாக. அது மூணாவது. எனக்கு இன்னொரு கேள்வி இருக்கு. அதாவது இந்த ஒரு உறுப்பினராக ஆயிட்டுறாங்க, அவங்க உறுப்பினரான பிறகு இந்த சந்தையில் அவங்க விற்பனை செய்யணும் அப்படின்னா ஏதாவது கட்டணம் செலுத்த வேண்டியது இருக்கா, இல்லை எல்லாருக்குமே ஃப்ரீயா, அந்த மாதிரியா? இது எப்படி செயல்படுது? மக்கள் நல சந்தை பொறுத்த வரைக்கும் ஸ்டால் போடும்போது விவசாயிகளுக்கு மட்டும்தான் வந்து ஃப்ரீ. ஓகே. மற்றபடி உப்பு கூட்டப்பட்ட பொருள் வச்சிருக்கவங்க யாராக இருந்தாலும் அவங்களுக்கு வந்து கட்டணம் உண்டு, ஒரு சின்ன அளவு கட்டணம் தான். வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்ஸ் இப்போ நான் விற்பனை பண்ணுறேன்னா கண்டிப்பாக நான் வந்து இந்த கட்டணம் தெரிவிக்கணும், கட்டணம். அதே நான் ஃபார்மராக இருக்கிறன்ற பட்சத்தில் அது பிரச்சனை கிடையாது. ஓகே, சரி. இதுக்காகவே ஃபார்மராக மாறிடணும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி வந்து வேனில் வந்து மெம்பர் ஆகணும் அப்படின்னா ஆர்டன் ரூல்லாம் ஒன்றும் கிடையாது. இவங்க வந்து ஆண்டர்ப்ரனர் இருக்காங்க, அக்ரிப்ரனராக இருக்காங்க, அக்ரிகல்ச்சரில் இருக்காங்க அப்படின்றது மட்டும்தான். நீங்கள் சொன்ன மாதிரி பெண்களாக இருக்கணும் அப்படின்றது ஒரு வந்து நம்ம அனுமதி கட்டணம் அப்படின்னு கொஞ்சம் கம்மியாக தான் வச்சுருக்கோம் நாங்கள். அதை வந்து எவ்வளோ வரும் சொல்லுங்களேன்? ஒரு 1000 rupees. அது கூட வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளோட அமைப்பை வந்து நம்ம பதிவு பண்ணுறதுக்காக தான் வாங்குறோம், மற்றபடி வேறு எந்த ஒரு இதுவும் கிடையாது. சரி. அவங்களோட சமுதாய நோக்கமும் நல்ல நோக்கமும் அவங்களோட செயல்பாடும் வந்து நம்ம பார்க்கும்போது அவங்க சரியாக இருக்கிற பட்சத்தில் அவங்க வந்து உறுப்பினராக சேர்ந்துக்கலாம். ஒன்றும் நான் போன தடவை சந்தைக்கு வந்தப்போ ஒரு குழுவாக உட்காந்து பேசிகிட்டு இருந்த ஒரு சில விஷயங்களை பார்த்தேன். அது என்ன நிகழ்வு, அது சொல்லுங்களேன். ஒவ்வொரு மாதமும் சந்தை முடிஞ்சதும் அந்த மாதம் ஃபுல்லாக நம்மளோட ஸ்டாலர்ஸ், நம்ம மெம்பர்ஸ் எல்லாருமே சேர்ந்து என்ன பண்ணோம், மக்கள் நல சந்தையை தாண்டி நம்மளோட செயல்பாடுகள் வேறு வெளியில் எப்படி இருந்தது, அடுத்த கட்டத்துக்கு நம்மளை முன்னெடுத்து செல்றதுக்கான சில ட்ரைனிங்ஸ் மாதிரி இருக்கும் சார். கண்டிப்பாக ஃப்ரீக்வெண்ட்டாக எங்களுக்குள்ள அந்த ட்ரைனிங் கொடுத்துட்டே இருப்பாங்க. இதை பண்ணீங்க, பிரயோகம் பண்ணக்கூடாது, இதுக்கு நீங்கள் இப்படி இருக்கணும் அப்படிங்கிற எங்களை வந்து செம்மைப்படுத்துகிற பணியில் வந்து எங்கள் ஐயா சிறப்பாக ஒவ்வொரு மாதமும் அந்த ட்ரைனிங் கொடுத்துட்டே இருப்பாரு. அதாவது இது விற்பனைக்கான இடம் மட்டும் கிடையாது, அதை தாண்டி சாப்பிட்றதுக்கான இடம் மட்டும் கிடையாது, அதையும் தாண்டி பயிற்சிக்கான ஒரு இடமாவும் இருக்குது. ஒரு இடம். ரொம்ப நல்ல ஒரு விஷயம் நடக்குது ஆக்சுவலாக. ஸோ சந்தைன்றதை தாண்டி பலவித நிலைகளில் இந்த சந்தை வந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறத என்னால் பார்க்க முடியுது. நான் ஆனால் இன்னொரு கேள்வி வச்சுருக்கேன். இந்த கேள்வி ஆனால் நான் வந்த உடனே கேட்டிருக்கணும். உங்களோட இந்த ஆர்வம் எங்கேருந்து உருவானுச்சு, அது சொல்லுங்களேன். நான் அதை முதல்ல சொன்னேன் இல்லைங்களா, என்னோட குடும்பத்துக்கு கொடுக்கணும், என்னோட ப்ரொஃபஷனல் வந்து நான் ஒரு டீச்சருங்க சார், என்னோட வகுப்பு பிள்ளைங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு ஆரம்பிச்சது. என் பிள்ளைங்களை தாண்டி என்னோட வகுப்பு பிள்ளைங்களுக்கு கொடுக்கணும்னு நினச்சது நல்ல உணவு சாப்பிடணும். எல்லா டீச்சரும் சொல்லுவாங்க இல்லைங்களா, அவாய்ட் ஜங்க் ஃபுட்ஸ் அப்படின்னு ஆரம்பிச்சது தான். அது ஏன் இதோட மட்டும் நிறுத்தணும், அந்த குழந்தைங்களுக்கு அதை கண்டினியூஸாக கொண்டு போகணும். ஏன்னா என்னோட பெற்றோர்கள் எனக்கு கொடுத்து உங்ககிட்ட இருக்கும்போது குழந்தைங்க சாப்பிடல, பட் அடுத்த கிளாஸ் போகும்போது சாப்பிட்றாங்க. அப்போ நம்ம அது வேண்டாம் இல்லைங்களா, அந்த குழந்தைங்களுக்கே அந்த உந்துதல் வரணும், நம்ம எடுக்கக்கூடாது
கூடாதுங்கிறது. ஸோ நான் வந்து இது ஒரு ஆயுதமாக, நான் ஒரு ஆசிரியர் அப்படிங்கிறதுனால நான் இது ஒரு ஆயுதமாக எடுத்துக்கிட்டேன். என்னால் இதுலேருந்து நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இது உள்ளே வந்தேன். நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கேன், இன்னமும் நிறைய இருக்குது கற்றுக்கிறதுக்கு. ஸோ கொடுத்துட்ருக்கேன். ஸோ வகுப்பில் பாடம் எடுக்கிறது மட்டும் என்னோட வேலை இல்லை, அதையும் தாண்டி அதை நிஜத்துக்கு கொண்டு வரதுக்கான வாய்ப்புகளையும் நான் உருவாக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு செயல்பட்டு. கண்டிப்பாங்க ஐயா. ஒரு பெரிய விஷயம் எனக்குள்ள, என்னோட மாணவி ஒரு யூகேஜி என்கிட்ட படித்த ஒரு குழந்தைக்கு ஒரு 6 மாசத்துல ஒரு கேன்சர். அந்த குழந்தைக்கு எதுவுமே தெரியாது. இதை நான் பார்த்து நான் ரொம்ப மனசு வருத்தப்பட்ட விஷயம். இன்னொரு குழந்தைக்கு கிட்னி வந்து சுருங்கி இருக்கு, ஒரு 2ஆம் வகுப்பு படிக்கிற குழந்தைக்கு சுருங்கி இருக்கு அப்படின்னு சொல்லும்போது அவங்களோட என்வாயன்மெண்ட் அப்படி இருக்கு அப்படிங்கிறதுனால, அதையும் தாண்டி பெற்றோர்களுக்கு வந்து அந்த விழிப்புணர்வு இல்லை, இந்த உணவு கொடுக்கணும் அதை கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறது தெரியல அப்படிங்கிறதுக்காக ஆரம்பிச்சதுதான். பெற்றோர்களுக்கு முதல்ல புரிய வைக்கணும் அப்படிங்கிறது என்னோட ஒரு பெரிய முன்னெடுப்பாகவே இருக்கு. அது என்னமோ உண்மைதான். ஏன்னா இப்போ வீட்டில் ஒரு குழந்தைக்கு ஒரு சின்ன காய்ச்சல் வந்துருச்சு அப்படின்னாலே மனசு தாங்காது. ஸோ இவ்வளோ பெரிய பெரிய பிரச்சனைகளுக்கு மூல காரணமாக இந்த உணவு இருக்குது அப்படின்னும் போது அதை நம்ம நல்ல உணவாக தேர்ந்தெடுத்து சாப்பிட்றதுல எந்த தப்பும் கிடையாது. அதுக்கான முயற்சிகள் தான். கண்டிப்பாங்க ஐயா. ஒரு நூற்றாண்டுகள் கடந்து நம்மளோட உணவு மாற்றம் வந்து நமக்குள்ள நடந்தது இல்லைங்களா? இப்போ வேகமாக வந்துட்டோம். ஆஃப்டர் கோவிட் வந்து ஒரு நூற்றாண்டை கடந்து நமக்கு மாறின உணவு பழக்க வழக்கங்கள் வந்து நிஜமாவே ரொம்ப அதிகமான ஒரு ஜெட் ஸ்பீடில் நம்ம மாறி வந்திருக்கோம் இப்போ. ஸோ இந்த ஜெட் வந்து இன்னும் கொஞ்சம் மூவ் ஆச்சுனால எல்லாரும் வந்துருவோம் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. கண்டிப்பாக நம்மளோட மக்கள்கிட்ட இந்த மாற்றம் வரும். ஓகே, இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டை வந்து நம்ம கொஞ்சம் ஆர்கானிக்காக மாற்றுவோம் அப்படின்ற முயற்சி தான். என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டிரான்சிஷன் சொல்லுவாங்க. நல்லா இருந்த ஒரு சமுதாயத்தையும் பார்த்தோம், அதுக்கப்புறமா வந்து வேகமாக மாற்றங்களையும் பார்த்தோம். இப்போ மறுபடியும் அந்த மாற்றங்களை வந்து மறுபடியும் வந்து இயற்கை சார்ந்து கொண்டு போகணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் வந்து எல்லா மூணு ஜென்ரேஷனை பார்த்தோம். அப்படின்ற வகையில் இந்த மாற்றத்துக்கான இதை வந்து எங்கே கொண்டு போகணும் முதல்ல அப்படின்னா பெண்கள், மாணவர்கள், இவங்க கிட்ட கொண்டு போயிட்டோம் அப்படின்னா இது மட்டும் இல்லாத விவசாய குடும்பத்தில் இருக்கிற மாணவர்கள் அவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறது வந்து ரொம்ப முக்கியம். அதுக்கான முயற்சி தான் எனக்கு. அப்படி தான் வந்து மாற்றம் இதை வந்து சமுதாயத்தில் கொண்டு போகணும். உண்மைதான் சொல்லுவாங்க. அதாவது வீட்டில் ஒரு பெண் படித்தா அந்த குடும்பமே படித்த மாதிரி அப்படின்வாங்க. அப்துல் கலாம் ஐயா குழந்தைங்கள்ட்ட தான் நான் பேசுவேன், ஏன்னா அவங்கள தான் ஈஸியாக மாற்ற முடியும், அடுத்த தலைமுறையை நல்லா கொண்டு வர முடியும்னு செயல்பட்டார். ஸோ அது மாதிரியான ஒரு செயல்பாடு தான் இதுவும் நான் பார்க்குறேன். நிறைவாக ஒரு கேள்வி, 10 வருஷம் கழிச்சு நம்ம மக்கள் நல சந்தை வேன் எப்படி இருக்கணும்னு விருப்பப்படுறீங்க? எங்களோட மக்கள் நல சந்தையோட மாத சந்தை வந்து மண்டபத்தில் இருக்குது. இதை வந்து இன்னும் பெருகி எல்லா இடத்துலையும் மக்கள் நல சந்தை வரணும் அப்படிங்கிறது எங்களோட எண்ணம். அது மட்டும் இல்லாமல் அங்கே வர விவசாயிகள் நேரடியான விற்பனை இருக்கணும். விவசாயிங்க விற்பனை பண்ணணும், மக்கள் வந்து கொள்முதல் பண்ணிட்டு போகணும். இடைத்தரகர்கள் இருக்கக்கூடாது. அவங்க விவசாயிகள் அவங்களோட பொருளுக்கு அவங்க நிர்ணயம் பண்ணணும், விலையை அவங்க நிர்ணயம் பண்ணி வைக்கணும். அதை வாங்கி எல்லாரும் நிறைவாக சாப்பிடணும் அப்படிங்கிறது என்னோட ஒரு எண்ண ஓட்டமாக இருக்குது. வேனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா எங்களோட ஆர்கானிக் ஹப் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு கான்செப்டில் போயிருக்கோம் நாங்கள். அது வந்து இப்போ முதல்ல வந்து நம்ம அக்ஸிலியம் கல்லூரியில் தொடங்கியிருக்கோம். இது வந்து இன்னும் மற்ற கல்லூரி மாணவிகளுக்கும் மாணவர்களுக்கும் போய் சேரணும் அப்படின்றது ஒரு எய்ம். இன்னொன்று வந்து நம்ம பொதுமக்களுக்காக வந்து க்ளவுட் கிச்சன் இதில் வந்து நம்ம ஒரு அவுட்லெட்ஸ் வந்து வரணும் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம். நீங்கள் சொன்ன மாதிரி 10 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் கண் படுற இடத்துல எல்லாம் வேனோட அவுட்லெட்ஸ் இருக்கும். கண்டிப்பாக நானும் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கேன். ஏன்னா இப்போ வேலூர் சொல்லுவாங்க, வேலூர் கோட்டை உறுதியானது அப்படின்வாங்க. அதுபோல் ஒரு உறுதியான நம்பிக்கையோடு செயல்பட்டு இருக்கீங்க. கண்டிப்பாக அந்த 10 வருஷம் கழிச்சு நீங்கள் இந்த ஒரு எதிர்பார்த்த அந்த ஒரு இடத்துல இருக்கணும் அப்படின்னு விஐடி பண்பலை சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு நிகழ்ச்சிக்கு வந்து பல விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. மக்கள் நல சந்தையாகட்டும், வேனுடைய செயல்பாடுகளாகட்டும், பல இடங்களுக்கு நீங்கள் போயிட்டு ஸ்டால் போட்ட அந்த அனுபவமாகட்டும், இல்லை ஒரு ஆர்கானிக் அப்படின்ற அந்த ஒரு முன்னெடுப்பை எடுத்துகிட்டு வரும்போது அதுலேயும் ருசி இருக்கணும் அப்படின்ற அந்த ஒரு முனைப்பாகட்டும், இளைஞர்களை கவரணும், அடுத்த தலைமுறைக்கு நல்ல உணவு கொடுக்கணுன்ற அந்த செயல்பாடாகட்டும், எல்லாமே அற்புதமான செயல்பாடுகள். திரும்ப நாங்கள் சொல்கிறது ஒன்று தான், இந்த செயல்பாடை இன்னொன்னும் அடுத்தடுத்த நிலைகளுக்கு கொண்டு போங்க. உங்களோட விஐடி பண்பலை 90.8 துணை நிற்கும். ரொம்ப நன்றி இன்னைக்கு நிகழ்ச்சிக்கு வந்து. நேர்லே இது விஐடி பண்பலை 90.8 வல்லுநர் பார்வை நிகழ்ச்சியில் மக்கள் நல சந்தையின் வேன் உமன் அக்ரிபர்னர் நெட்வொர்க்ல இருந்து திருமதி மாலதி, திருமதி விஜயலட்சுமி, இவங்க 2 பேரும் இன்னைக்கு நிகழ்ச்சியில வந்து பல விஷயங்களை நம்ம கிட்ட பகிர்ந்துக்கிட்டாங்க. இதே போல இன்னும் பல சுவாரஸ்யமான விஷயங்களோட இன்னும் ஒரு சில வல்லுநர்களோட உங்களை வந்து சந்திக்கிறேன். நான் உங்கள் ஆர்ஜே ஆனந்த். இது விஐடி பண்பலை 90.8. நன்றி, வணக்கம். நேயர்கள் இதுவரை கேட்டது பல்துறை பகிர்வுகள், வல்லுநர் தரவுகள், மக்களின் சந்தேகங்களுக்கான சான்றுகளோடு விஐடி பண்பலை 90.8 வல்லுநர் பார்வை. நன்றி, வணக்கம்.
பண்பலை 90.8 VIT பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலியில் இது மருத்துவ நேரம். பல்வேறு மருத்துவ துறைகளிலிருந்து தேர்ச்சி பெற்ற மருத்துவர்களுடன் கலந்துரையாடும் நேரம் இது. வணக்கம் நேயர்களே, இது VIT பண்பலை 90.8 VIT பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. இந்த நிகழ்ச்சி மருத்துவ நேரம். மருத்துவ நேரம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு வாரமும் ஒரு மருத்துவர்கிட்ட நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். அந்த மருத்துவர் பல நேயர்களுடைய சந்தேகங்களுக்கு பதில் அளித்துட்டு இருக்காங்க. மருத்துவ நேரம் நிகழ்ச்சியில் நம்ம கூட பேசுறதுக்கு இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் சதீஷ் நம்ம கூட இருக்காங்க. அவங்ககிட்ட தான் நம்ம இன்னைக்கு பேச போகிறோம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் நேயர்களே, என்னுடைய பேர் டாக்டர் சதீஷ். நான் MD ஜெனரல் மெடிசன், அதாவது பொது மருத்துவம் படித்துட்டு கொசப்பேட்டையில் கீதா நர்சிங் ஹோமில் ப்ராக்டிஸ் பண்ணிட்டுருக்கேன். சரி சார், இப்போ ஆஸ்துமா இதை பற்றிய ஒரு விரிவாக கொஞ்சம் சொல்லுங்கள் சார். ஆஸ்துமா நோய் எப்படி வரும், அதை பற்றி கொஞ்சம் குறிப்புகள். ஆஸ்மா என்பது ஒரு நுரையீரல் சம்பந்தப்பட்ட நோய். நுரையீரலில் மூச்சு குழாய் தற்காலிகமாக சுருங்கும் போது ஆஸ்மா நோய் வருகிறது. தற்காலிகமாக என்றால் காலையில் நேரத்தில் கொஞ்சம் 50% பிளாக் இருக்கலாம், நைட்டில் 70% பிளாக் இருக்கலாம், ஒரு நாள் இல்லாமல் இருக்கலாம். ஸோ ஒரு நாள் மூச்சு வீசிங், அதாவது ஆஸ்மானுடைய முக்கிய வெளிப்பாடு என்னன்னாக்கா இருமல், வீசிங் என்னும் சத்தம். மூச்சு விடும்போது உள்ள கோயின்ற சத்தம் வருது. சில பேர் பூனை கத்துற மாதிரி சத்தம் வருது, நைட்டில் தூங்கிட்டு இருக்கும்போது பக்கத்தில் இருக்கவங்க பூனை கத்துற மாதிரி சத்தம் இருக்குன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி சத்தம், மூச்சு வாங்கல், எங்கன்னா வேலையில் செய்யும்போது இல்லை குழந்தைங்க விளையாடும் போது மூச்சு வாங்கல், இதுதான் இதோடைய மெயின் சிம்டம்ஸ். நைட்டில் சில பேருக்கு காற்று சில்லுன்னு ஆகும்போது, டெம்பரேச்சர் கம்மியாகும்போது இருமல், வீசிங் வர்றது தான் இதோடைய வெளிப்பாடு. ஸோ மூச்சு குழாய் தற்காலிகமாக சுருங்குவது தான் ஆஸ்மா. அது நிரந்தரமாக சுருங்கும் போது அது வேற வியாதி, கிரானிக் அப்ஸ்ட்ரக்டிவ் பல்மனரி டிசீஸ்ன்னு சொல்கிறோம். அது முழுவதுமாக வேற வியாதி. இது பார்த்தீங்கன்னாக்கா முக்கால்வாசி பேருக்கு ஆஸ்மா ஆரம்பிப்பது குழந்தைகளில் தான். 15-16 வயசுக்கு முன்னாடியே ரொம்ப பேருக்கு ஆரம்பிச்சிடும். சில பேருக்கு மட்டும்தான் ஆஸ்மா வயதான பிறகு ஆரம்பிக்கிறது. இவங்களுக்கு இந்த மாதிரி வயதான பிறகு ஆரம்பிக்கும் போது வேறு ஏதாவது நோய் இருக்கிறதா என்று சந்தேகப்பட வேண்டும். ஏன்னா ஆஸ்மான ஆரம்பிக்கணும்னா சின்ன வயசுலேயே ஆரம்பிச்சிடணும். வயதானவங்களுக்கு 40 வயசு 45 வயது இருக்கவர் ஆஸ்மா மாதிரி வீசிங்கோடு மூச்சு வாங்கலோட வருவாருனாக்கா கார்டியாக் ஆஸ்மான்னு ஒன்று இருக்குது, அது இருக்கான்னு சந்தேகப்பட வேண்டியிருக்கும். கார்டியாக் ஆஸ்மான்றது என்னன்னாக்கா இருதய சம்பந்தப்பட்ட நோயால் அதே வீசிங் சிம்டம்ஸு குழந்தைங்களுக்கு வர மாதிரி, இல்லைன்னா ஆஸ்மா சிம்டம்ஸ் இருக்கிறவங்களுக்கு இருக்கிற மாதிரி மூச்சு, இருமல், மாடி ஏறினா மூச்சு வாங்குறது, இந்த மாதிரி இருந்தால் கார்டியாக் ஆஸ்மான்னு சொல்கிறது. கார்டியாக் ஆஸ்மான்றது முற்றிலும் வேறு விதமான கொடிய நோய். அது உயிருக்கு ஆபத்து கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. அந்த ஆஸ்மான்ற குழந்தைங்களுக்கு வர நோய் அதே எக்ஸ்டெண்ட் ஆகும்போது பெரியவங்களுக்கும் வர நோய் குணப்படுத்த முடியாது. ஆனால் முழுதுமாக கட்டுப்படுத்தி சுத்தமாக வராத மாதிரி பண்ணுறதுக்கு ரொம்ப மருந்துங்க இருக்குது. சரி டாக்டர், இப்போ நீங்கள் சொன்னீங்க குழந்தையிலேருந்து பெரியவங்களுக்கு வரும். இந்த பெரியவங்க வர்ற ஆஸ்துமாக்கும் இந்த குழந்தைகளுக்கு வர ஆஸ்துமாக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது? இப்போ குழந்தைங்களுக்கு வர்றது நான் சொன்ன மாதிரி நுரையீரல் ப்ராப்ளத்தினால வரப்போகிறது. இது நுரையீரலில் மட்டும்தான் பாதிச்சிருக்குது, வேறு எந்த உறுப்புக்கும் பாதிப்பு இருக்காது. இப்போ பெரியவங்களுக்கு வரும்போது சிகரெட், பீடி இந்த மாதிரி ஸ்மோக் பண்ணுறவங்களுக்கு, இல்லை போலீஸ்காரங்க இந்த மாதிரி ரோட்டில் ரொம்ப நாள் பொல்யூஷன் இருக்கிற இடத்துல இன்ஹேல் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு, இல்லை சில கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸில் வேலை செஞ்சு அந்த கெமிக்கல் நுரையீரலுக்குள்ளே போகும்போது இதனால் ஆஸ்மா வரலாம். இது முற்றிலும் வேறு விதமான நோய். இந்த பொல்யூஷனால் வரது ரொம்ப பேருக்கு என்ன ஆகும்னாக்கா நுரையீரல் நிரந்தரமாக அந்த மூச்சு குழாய்கள் சுருங்கத்துக்கு ஆரம்பிச்சிடும். இது ஆஸ்மா மாதிரி ரெஸ்பான்ஸ் ஆகாது. போக போக நுரையீரல் மூச்சு குழாய் சுருங்கினே போய் ஒரு ஸ்டேஜில் ஆபத்து கொடுக்கும். இது மெயினாக ஸ்மோக்கர்ஸில் பார்க்குறோம். ஸோ ஸ்மோக்கிங் நிப்பாட்டினா இது ரொம்ப பேருக்கு அப்படியே நின்று போயிடும். ரெண்டாவது முக்கியமானது முதல்ல சொன்ன மாதிரி கார்டியாக் ஆஸ்மான்னு சொல்கிறது. பிபி இருக்கவங்களுக்கு, இருதயத்தில் ரத்த ஓட்டம் குறைவாக இருக்கிறவங்களுக்கு, இல்லை மாரடைப்பு வந்தவங்களுக்கு, இருதயம் பலகீனத்தினால நடக்கும்போதோ வேலை செய்யும் போதோ இதே மூச்சு மூட்டல், இருமல் ப்ளஸ் அந்த வீசிங் சத்தம் வரும். இது இருதயத்துக்காக வைத்தியம் பண்ண வேண்டும் தவிர நுரையீரலுக்காக வைத்தியம் பண்ண வேண்டியதில்லை. ஸோ இது கார்டியாக் ஆஸ்மா. நான் முதல்ல சொன்ன மாதிரி ஸ்மோக்கர்ஸு இந்த மாதிரி பொல்யூட்டட் ஏரியாஸில் இருக்கிறதுனால நுரையீரல் மூச்சு குழாய் நிரந்தர சுருக்கம் வரவங்களுக்கு அதுக்கு வேறு விதமான வைத்தியம் இருக்கிறது. இதுதான் முக்கியமாக அடல்ட்ஸில் வர ஆஸ்மா தவிர ஆஸ்மா போல இருக்கிற நோய்ங்க. இப்போ நீங்கள் சொன்னீங்க பெரியவங்களுக்கும் குழந்தைகளுக்குள்ள வித்தியாசம்னு சொன்னீங்க. பெரியவங்களுக்கு இப்போ பொல்யூஷன்ல இருக்கனாலயோ ஏதாவது இண்டஸ்ட்ரியில அந்த விஷயத்துக்கா, அப்போ குழந்தைகளுக்கு எந்த ஸ்டேஜில் வருவதற்கான முக்கியமான காரணம்? சில பேர் பிறக்கும் போதே அவங்களுக்கு ஆஸ்துமா வர்றதுக்கான காரணங்கள் இருக்கும். என்ன காரணம் டாக்டர் குழந்தைகளுக்கு? இப்போ ஆஸ்மான்னு பார்த்தீங்கன்னா
எந்த நோய், எந்த கிரானிக் நோயாக இருந்தாலும் சரி, நான்பட இருக்கிற நோய்ங்க, சர்க்கரை வியாதியாக இருக்கட்டும், பிபியாக இருக்கட்டும், இல்லை கொழுப்பாக இருக்கட்டும், இல்லை ஆஸ்மாவாக இருக்கட்டும், 2 ஃபேக்டர் எப்போவுமே இருக்கும். ஒன்று வந்து ஜெனட்டிக் ஃபேக்டர்ன்றது. ஜெனட்டிக் ஃபேக்டர்ன்ற போது பிறக்கும் போதே உங்களுக்கு அந்த டெண்டன்சி இருக்கிறது. ஸோ இப்போ ஆஸ்மா வர வாய்ப்பு இருக்கிறவங்களுக்கு அந்த டெண்டன்சி உடம்பில் இருக்கிறது. வெளியில் என்விரான்மெண்ட் ஃபேக்டர் வந்து அதிகமாக இருக்கும்போது, அதிகமாக நம்மளுக்கு பாதிக்கும் போது அது வெளிப்பாடு வரும். அப்பா அம்மாவுக்கு பிபி இருக்கலாம், அப்பா அம்மாவுக்கு சர்க்கரை இருக்கலாம். அப்படின்னா 100% பசங்களுக்கோ பிபி சர்க்கரை வரணுமானா கிடையாது. ஸோ அவங்களுக்கு அந்த டெண்டன்சி இருக்குது. என்விரான்மெண்ட், அவங்க நல்ல உடற்பயிற்சி பண்ணி நல்ல சத்தான உணவு சாப்பிட்டுட்டு, நான் வெஜிடேரியன் கம்மியாக சாப்பிட்டுட்டு, காய்கறிங்க ஃப்ரூட்ஸுங்க ஜாஸ்தியாக சாப்பிடும்போது இந்த பிபி சர்க்கரை வராமல் இருக்கிறதுக்கு ரொம்ப வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த என்விரான்மெண்ட்டு தான் பொறுத்து தான் ஒருத்தருக்கு நோய் வரப்போகிறது இல்லையா. ஈவன் ஜெனட்டிக்காக ப்ரீடிஸ்போஸ்டாக இருந்தாலும், உங்கள் தலையெழுத்தில் வரணும்னு இருந்திருந்தாலும் அதை வரதை தடுக்கிறது வந்து என்விரான்மெண்ட். ஸோ குழந்தைங்களில் சின்ன வயசுலேயே அவங்களுக்கு ஜெனட்டிக் ப்ரீடிஸ்போஷன் இருக்கும்போது இந்த நெடி, அதாவது புகை, இந்த சாம்பிராணி புகை, இல்லைனா டஸ்ட்டு, இல்லைனாக்கா தூசி பண்ணும்போது இருக்கிற தூசிங்க, இல்லை மண்ணில் இருக்க டஸ்ட்டு பறக்கும்போது இந்த டெண்டன்சி இருக்கவங்களுக்கு அந்த வீசிங்கை ப்ரிசிப்டேட் பண்ணும், அந்த மூச்சை ப்ரிசிப்டேட் பண்ணும். ஸோ அந்த மாதிரி ப்ரிசிப்டேட் பண்ணும்போது, இல்லை இன்ஃபெக்ஷன் ஏதாவது சளி எலி பிடிக்கும் போது அந்த வீசிங் வந்துடும். அப்பொழுது நம்மளிடம் வீசிங்கோடு வந்து பார்ப்பார்கள். சரி டாக்டர், இப்போ வந்து ஒருத்தவருக்கு வந்து ஆஸ்துமா நோய் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த நோய் இருக்கிறவர் கூட வந்து நம்ம பழகுனா வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. அது தொற்று நோயா இல்லை வந்து அது ஒரு பரம்பரை வியாதி மாதிரியா? 100% இது தொற்று நோய் கிடையாது. பக்கத்தில் கூட இருக்கிறதுனாலையோ, இல்லை ஹஸ்பண்டுக்கு இருக்கிறதுனால ஒய்ஃபுக்கு வரணுமோ 100% ஆஸ்மானால வராது. பட் இப்போ அதே மாதிரி நான் சொன்னேன், பெரியவங்களுக்கு மூச்சு வரது, வீசிங் வரது ஸ்மோக்கிங்னால வர முடியும். இப்போ இன்டைரக்டாக ஒருத்தர் ஹஸ்பண்ட் வந்து வீட்டில் எப்போ பார்த்தாலும் ஸ்மோக் பண்ணியிருந்தாருன்னா அதே நோய் 40 வயசில் வர வேண்டிய நோய் வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்கு கூட வரலாம். இந்த கிரானிக் அப்ஸ்ட்ரக்டிவ் பல்மனரி டிசீஸ்ன்றது குழந்தைக்கு வரலாம், ஒய்ஃபுக்கு வரலாம். அவங்க ஸ்மோக் பண்ணா கட்டி கூட இன்டைரக்டாக ஸ்மோக் பண்ணுறதுனால, பாசிவ் ஸ்மோக்கிங்னால வரலாம். ஆனால் இது ஆஸ்மான்றது 100% தொற்று நோய் அல்ல. ஓகே டாக்டர், இப்போ வந்து நிறைய ஃபுட் ஐட்டம், இப்போ வந்து சுகர் வந்துட்டா சில உணவுகளை நம்ம தவிர்க்க சொல்கிற மாதிரி, ஆஸ்துமாக்குன்னு ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக நான்வெஜ் சாப்பிடக்கூடாது, சில காய்கறிகள் சாப்பிடக்கூடாது, அந்த மாதிரி ஏதாவது விதிமுறைகள் இருக்கா? ஆஸ்துமா இருக்கிறவங்களுக்கு இந்த பழங்களோ இதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு ஏதாவது கட்டுப்பாடுகள் ஏதாவது இருக்கா? சிம்பிளாக சொன்னால் கிடையாது. அதாவது ஆஸ்மா நல்ல கண்ட்ரோலில் வைத்து கொண்டிருக்கும் போது, அதுக்கான மருந்துகள் கரெக்டாக யூஸ் பண்ணி கண்ட்ரோல் பண்ணி வச்சுருந்தா நார்மல் லைஃபாக இருக்கலாம். ஐஸ் தண்ணி குளிக்கலாம், சில பேர் ஐஸ்கிரீம் சாப்பிடலாமா, இல்லைனாக்கா மண்ணில் விளையாடலாமா, ஐஸ் தண்ணியில் குளிக்கலாமான்னு கேட்குறாங்க. எது வேணாலும் பண்ணலாம். நார்மலாக இருக்கிறவங்க மாதிரி எல்லா வித பழங்களும், காய்கறியும், ஆக்டிவிட்டீஸும் எல்லாமே நார்மலாக இருக்கலாம். அது மருந்து சரியான கண்ட்ரோல் இல்லாத போது இது எல்லாமே வந்து இன்னும் அதிகப்படுத்தி விடும். ஸோ சிம்பிள் ஆன்சர் வந்து எந்தவித பத்தியமும் கிடையாது. சரி டாக்டர், இப்போ வந்து ஒரு ஆஸ்மா பேஷண்ட் இருக்காருன்னா அவர் இந்த பனி காலத்தில், இந்த மாதிரி மார்கழி மாதம் அந்த மாதிரி சமயங்களில் வந்து அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? இப்போ வெளியில் போகும்போது தலையில் எதாவது மஃப்ளர் போட்டு போங்க, இல்லை தலையில் துணி சுற்றிட்டு போங்க, அந்த மாதிரி சமயங்களில் வந்து அவங்க எப்படி ப்ரிகாஷனாக இருக்கணுமா? அதாவது நான் முதல்ல சொன்ன மாதிரி ஆஸ்மாவுக்கு கரெக்டான கட்டுப்பாடுக்கான மருந்து சாப்பிட்டு யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது சுத்தமாக எது பண்ணாலும் வராது. மற்றவங்களுக்கு சளி பிடிக்கிற மாதிரி சாதாரணமான வைரஸ், இந்த ரெஸ்பிரேட்டரி சின்சைட்டல் வைரஸ்ன்னு சொல்லி சாதாரண காமன் கோல்டு வந்து வரலாம் தவிர, பனிக்காலத்திலோ இல்லைனா சில்லுன்னு காற்று படுறதுனாலோ வீசிங் வராது. சப்போஸ் கண்ட்ரோல் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, இல்லை இவருக்கு வீசிங் இல்லைன்ட்டு இவர் மருந்து கொஞ்ச நாள் நிப்பாட்டி வச்சிருந்தாருனாக்கா, அந்த மாதிரி நேரத்தில் சில்லுன்னு காற்று போகும்போது அது வந்து இந்த மூச்சு குழாயை சுருக்கி வீசிங்கை ப்ரிசிப்டேட் பண்ணலாம். ஸோ நல்ல கட்டுப்பாட்டில் இருக்கும்போது எந்தவித ஸ்பெசிஃபிக் ப்ரிகாஷன்ஸும் தேவையில்லை. இவர் மற்றவங்கள மாதிரி நார்மலாகவே இருக்கலாம். குழந்தைங்களும் நல்லா விளையாடலாம், மண்ணில் விளையாடலாம், ஐஸ்கிரீம் சாப்பிடலாம், கூல்ட்ரிங்க் சாப்பிடலாம், எல்லாம் பண்ணலாம். எந்தவித பத்தியமும் இல்லாமல் எல்லாமே பண்ணலாம். சரி டாக்டர், நீங்கள் இப்போ குழந்தைகளை பற்றி சொல்லும்போது இன்னொரு விஷயம், எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் இருக்கும். ஒரு சின்ன குழந்தைக்கு வந்து அது வந்து தொற்று நோய் இல்லைன்னு சொல்லிட்டீங்க. ஸோ இப்போ அந்த குழந்தைக்கு இருக்கும்போது வந்து அந்த குழந்தை கூட விளையாடக்கூடிய பசங்க வந்து ஃபீல் பண்ணலாமா? அந்த மாதிரி ஐயோ அவனுக்கு வந்து ஆஸ்துமா இருக்குது, நம்மளுக்கும் பரவறதுக்கான வாய்ப்பு இருக்கா, இல்லை குழந்தையா இருக்காங்க, அந்த மாதிரி பயங்கள் இருக்கா? அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். ஆஸ்மான்றது முதல்ல சொன்ன மாதிரி நிச்சயமாக தொற்று நோய் அல்ல. இப்போ இருமல் ரொம்ப நாளாக இருக்குதுனாக்கா அது ஆஸ்மானு கண்டுபிடிக்காம, இல்லை வேற ஏதாவது வியாதி இருக்கான்னு கண்டுபிடிக்காம நம்ம ஆஸ்மான்னு நினச்சி நிற்கக்கூடாது. இப்போ டிபி இருக்கிறது, டிபிக்கு வந்து அதோடைய மெயின் சிம்டம் பார்த்தீங்கன்னாக்கா இருமல் தான். 1.5 மாதம் இருமல் இருந்துனே இருக்கும். நம்ம ஆஸ்மா ஏற்கனவே இருக்கிற ஆஸ்மா தான் தொந்தரவு இருக்குதுன்னு நினச்சிட்டு இருப்போம். இப்போ ஆஸ்மா மாதிரி நம்ம நினச்சின்னு டிபியை விட்டுட்டோம்னாக்கா அது மற்றவங்களுக்கு பரவலாம், ஆனால் ஆஸ்மா வந்து பரவாது. சரி டாக்டர், இப்போ வந்து ஒருத்தர் பெரியவருக்கோ குழந்தைகளுக்கோ வந்து ஆஸ்மா இருக்கும்போது அவங்க வீட்டில் வந்து ஏசி, ஏர் கண்டிஷனர் யூஸ் பண்ணுறாங்கன்னா அவங்க வந்து அதில் படுக்கலாமா, அந்த விஷயத்தை யூஸ் பண்ணிக்கலாமா, இல்லை அந்த குளிரையே தவிர்த்துருவாங்க, ஐயோ எனக்கு ஆஸ்துமா இருக்குது அதனால் வந்து நான் தவிர்த்துறேன், இங்கே படுக்க மாட்டேன், இது எனக்கு ஒத்துக்காது, அந்த மாதிரி அவங்களே ஒரு அலர்ஜிக்
ஃபீல் பண்ணிப்பாங்க. அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க டாக்டர். ஆஸ்மா வந்து அதான் நார்மலாகவே இருக்கலாம். மெயினாக வந்து ஏசி யூஸ் பண்ணும்போது என்ன ப்ராப்ளம்னாக்கா, அந்த ஃபில்டரை வந்து நம்ம அடிக்கடி க்ளீன் பண்ணாகாட்டி இந்த ஃபில்டரில் இருக்கும் டஸ்ட் வந்து திருப்பியும் ரீசர்க்குலேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த டஸ்ட் வந்து ஃபில்டர் சரியாக க்ளீன் பண்ணாத போது அந்த டஸ்ட் நம்ம முகத்தில் அடிக்கும் போது சாதாரணமாக இருக்கவங்களுக்கும் இருமலும் வீசிங்கும் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. தவிர ஆஸ்மா பேஷண்ட்டுக்கு ஒன்றும் நடக்காது. ஆஸ்மா பேஷண்ட்ஸும் ஃப்ரிட்ஜ் தண்ணி சாப்பிடலாம், ஏசி இருக்கிற இடத்துல படுக்கலாம், எந்தவித பத்தியமும் ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லாமல் இருக்கலாம். இதில் ஏதாவது டைப்ஸ் ஆஃப் ஆஸ்துமா இருக்கா டாக்டர்? ஏதாவது பெரியவங்களுக்கு வர்றதோ, குழந்தைகள், வேறு ஏதாவது டைப்ஸ் ஆஃப் ஆஸ்துமா ஏதாவது, இதை பற்றி டீட்டெயில்ஸ் ஏதாவது? அதாவது மெயினாக வந்து முதல்ல பிரிச்சு இருந்தது வந்து இன்ட்ரின்சிக் ஆஸ்மா, எக்ஸ்ட்ரின்சிக் ஆஸ்மான்னு இருக்கிறது. இது வந்து மோர் ஆஃப் ஒரு சயின்டிஃபிக்காக வந்து பிரிக்கிறது தவிர ட்ரீட்மெண்ட்டும் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ஒன்று தான். இன்ட்ரின்சிக் ஆஸ்மான்றது எந்த காரணமும் இல்லாமல் ஆஸ்மா வராது. எக்ஸ்ட்ரின்சிக் ஆஸ்மான்றது வெளியில் ஏதாவது ஒரு போலன் டஸ்ட்டோ இல்லைனாக்கா டஸ்ட் மைட்ஸோ, வீட்டில் இருக்க மைட்ஸ் இருக்கிறதுனால இல்லை பெட்ஸ் இருக்கிறதுனாலையோ அதில் இருக்க டஸ்ட்டுங்க வந்து நம்மளுக்கு அலர்ஜி ப்ரிசிப்டேட் பண்ணி வீசிங் ப்ரிசிப்டேட் பண்ணுறது வந்து எக்ஸ்ட்ரின்சிக் ஆஸ்மான்னு சொல்கிறது. பட் ட்ரீட்மெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னாக்கா எல்லாத்துக்கும் ஒன்று தான். முதல்ல வந்து அலர்ஜி டெஸ்ட் எல்லாம் பண்ணி என்னென்னத்துக்கு அலர்ஜி, டஸ்ட்டுக்கு அலர்ஜி இருக்குது, காக்ரோச்சுக்கு அலர்ஜி இருக்குது, இந்த மாதிரி அலர்ஜி கண்டுபிடிச்சி அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு பார்த்துருந்தோம். பட் அதெல்லாம் வந்து நியர் இம்பாசிபிள் அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. ஸோ ஆஸ்மாவை நல்லா கண்ட்ரோல் பண்ணிட்டோம்னாக்கா எந்தவித கட்டுப்பாடும் இல்லாமல் நார்மலாக இருக்கலாம். அவங்களும் ஒரு நார்மலான லைஃப்பை வாழலாம். ஆமாம். சரி, இப்போ அந்த ஆஸ்துமா நோய் வந்து ஒரு க்யூரபிளாக நிரந்தர தீர்வு இந்த நோய்க்கு இருக்கா டாக்டர்? குணப்படுத்துறதுக்கு ஆஸ்மாக்கு வைத்தியம் கிடையாது. கண்ட்ரோல் பண்ணி சுத்தமாக வராத மாதிரி இருக்கிறதுக்கு கண்ட்ரோல் பண்ண முடியும். இப்போ சர்க்கரை வியாதியோ பிபியோ இருக்கிற மாதிரி அதை குணப்படுத்த முடியுமானா குணப்படுத்த முடியாது. ஆனால் ரொம்ப குழந்தைங்களுக்கு ஆஸ்மா வந்து குழந்தை வயசில் சின்ன வயசில் ஆரம்பிக்கும் போது வயது ஆக 15-16 வயசு ஆகும்போது உடம்புடைய எதிர்ப்பு சக்தி மாறும்போது அதுவாக ஆஸ்மான்றது கம்மியாகி சுத்தமாக இல்லாத மாதிரி ஆயிடுறது. ஆனால் இந்த மாதிரி குழந்தைங்க பெரியவங்க ஆகும்போது ஆஸ்மா திருப்பியும் மேனிஃபெஸ்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதான் முதல்ல சொன்ன மாதிரி என்விரான்மெண்ட் வந்து பேடாக இருக்கும்போது, இப்போ ஏற்கனவே ஆஸ்மா இருந்தவர் வந்து ஒரு டஸ்டியான ஏரியாவில் ஒர்க் பண்ணும்போது திருப்பி அந்த வீசிங் ப்ரிசிப்டேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரி டாக்டர், இப்போ இன்னொரு சந்தேகம் எல்லாருக்கும் இருக்குது. இப்போ நார்மலாக வந்து டெம்பரேச்சர் நல்லா இருக்கிற பிளேஸில், இப்போ மலை பிரதேசத்தில் வாழ்வாங்க நிறைய பேர், மலை பிரதேசத்தில் ஊட்டி, கொடைக்கானல் அந்த மாதிரி பகுதியில் இருக்கிற மக்களுக்கு வந்து ஆஸ்துமா நோய் வருவதற்கான அறிகுறிகள் அதிகமாக இருக்கா? இல்லை ஏதாவது நார்மலாக இல்லை டெம்பரேச்சரில் இருக்கலாம் அப்படின்றவங்களுக்கு வந்து கம்மியாக இருக்கா? ஏதாவது டிஃப்ரென்ஸ் ஏதாவது இருக்கா? அதாவது மலை பிரதேசத்தில் பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் கூலாக இருக்கும் போது இந்த மூச்சு குழாய் சுருங்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம் இருக்குது. ஸோ ஆஸ்மா டெண்டன்சி இருக்கவங்களுக்கு அங்கே இருக்கும்போது அதுக்கான ட்ரீட்மெண்ட் இல்லாத போது ஆஸ்மா ப்ரிசிப்டேட் ஆகும். ஸோ அவர் வந்து இங்கே கீழே இருந்தாலும் மேலே இருந்தாலும் அவருக்கு அந்த டெண்டன்சி இருக்கிற வரைக்கும் அந்த ஆஸ்மா எந்த காரணத்தினாலையும் ப்ரிசிப்டேட் ஆகலாம். ஆஸ்மானுடைய இன்சிடென்ஸ் அதாவது வர பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா உலகம் பூரா ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் வெளிப்பாடு வரது தான் ஒவ்வொரு ஏரியா பொறுத்தையும் வித்தியாசம் வரும். இதுக்காக அவர் மலை பிரதேசத்துலேருந்து கீழே வரணுமோ இல்லை வேற இடத்துக்கு மாறணுமோன்றது அவசியம் கிடையாது. ஏன்னா அங்கே போனாலும் 100% கேரண்டி கிடையாது. அங்கேயும் வீசிங் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு கரெக்டான ட்ரீட்மெண்ட் பண்ணியிருந்தாருன்னா அவர் நார்மலாக எங்கே வேணாலும் இருக்கலாம். சாதாரணமாக வந்து ஒருத்தவருக்கு சடனாக வந்து ஒரு வீசிங் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ப்ராப்ளம் வரும்போது கூட இருக்கிறவர் எந்த மாதிரியான ஃபர்ஸ்ட் எய்ட் விஷயங்களை வந்து முதல்ல செய்யணும்? அவங்க வந்து இந்த விஷயத்த வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும், இந்த மாதிரி இடத்துக்கு போகும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்து, இல்லை பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் எய்ட் செய்யணும், எந்த மாதிரியான ஃபர்ஸ்ட் எய்ட் அவங்க எடுத்துக்கணும் டாக்டர்? அதாவது ஆஸ்மா பேஷண்ட்ஸுங்களுக்கு திடீரென்றது மூச்சு அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ ஆஸ்மா நல்லா கண்ட்ரோலில் இருக்கவர் திடீர்னு ஒரு சளி பிடிக்குது, ஒரு இன்ஃபெக்ஷன் வருது, இல்லைன்னா ஒரு கல்யாணத்துக்கு போகிறாரு, அந்த சாம்பிராணி புகை இன்ஹேல் பண்ணுறாரு, திடீர்னு வீசிங் அதிகமாக ப்ரிசிப்டேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இந்த ஆஸ்மா பேஷண்ட்ஸு கையில் வந்து ஒரு இன்ஹேலர் வச்சுருந்தா 100% ரிலீஃபை வந்து 2-3 நிமிஷத்துக்குள்ளே எடுத்துட முடியும். இந்த இன்ஹேலர்ஸ் யூஸ் பண்ணும்போது அதோடைய மேக்ஸிமம் ஆக்டிவிட்டி 30லேருந்து 60, 30லேருந்து 60 வினாடிக்குள்ளே வந்துடும். ஸோ எங்கே இருந்தாலும் கையில் ஒரு இன்ஹேலர் வச்சுருந்தானாக்கா உடனடியாக ரிலீஃப் வந்துடும். சப்போஸ் அந்த மாதிரி இன்ஹேலர் இல்லை அப்படின்னா புகை இல்லாத ஒரு ஓப்பன் ஏரியாவில் நல்ல ஒரு வார்மாக இருக்கிற இடத்துக்கு வெளியே வேறு கூட்டுன்னு போகணும். மூச்சை வந்து மூக்கு வழியாக வாய் வழியாக விடாமல் மூச்சு வழியாக கண்ட்ரோல் பண்ணி ப்ரீத் பண்ணாலே ரொம்ப பேருக்கு வீசிங் குறையத்துக்கு காமிச்சிடும். ஒரு 4-5 நிமிஷத்துக்குள்ளே இவரால் மூச்சு இன்னும் அந்த வீசிங் சத்தம் இருந்துனே இருக்குது, மூச்சு திணறாரு, இல்லை கையெல்லாம் ப்ளூ ஆகுது, இல்லை நாக்கெல்லாம் ப்ளூ ஆகுது, அதாவது சைனோசிஸ்ன்னு சொல்கிறது, இல்லை அவரால் ஒரு சென்டென்ஸை கம்ப்ளீட்டாக பேச முடியல, ஒரு சென்டென்ஸ் பேசுறதுக்குள்ள மூச்சு திருப்பி எடுக்க வேண்டியதாக இருக்குது அப்படி என்றால், இல்லை மூச்சு ரெஸ்பிரேட்டரி ரேட்ன்றது 25க்கு மேலே போனால் இவருக்கு எமர்ஜென்சி ட்ரீட்மெண்ட் தேவைப்படும். அந்த மாதிரி நேரத்தில் 108 கூப்பிட்டோ இல்லை பக்கத்தில் இருக்க கேஷுவாலிட்டிக்கோ கூட்டும் போனால் நெபுலைஸ் பண்ணாங்கன்னா இந்த மருந்தை வந்து கேஸ் மூலமாக மூக்கு வழியாக வைக்கும் போது அதை சுவாசிச்சா உடனடியாக ரிலீஃப் வந்துடும். சரி டாக்டர், இப்போ வந்து சுகருக்கு வந்து இன்சுலின் ஒரு மருந்து இருக்குது, அதாவது அடிக்கடி அவங்க எடுத்துக்கிற மாதிரி. ஆஸ்துமா நோய்க்கு ஏதாவது வந்து தடுப்பூசிகள் இருக்காது, இந்த ஊசி எடுத்துக்கிட்டா கொஞ்ச நாளைக்கு இருக்காது அப்படின்ற மாதிரி ஏதாவது மைண்ட் செட், இந்த மாதிரி தடுப்பூசிகள் ஏதாவது இருக்கா? அதாவது
ஆஸ்மாக்கு தடுக்கிறதுக்குன்னு எந்த ஊசியும் கிடையாது. ஆனால் ஆஸ்மாவில் பார்த்தீங்கன்னா இப்போ 4 பேருக்கு ஆஸ்மா திடீர்னு அதிகமாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 50% ஆஃப் த டைம், அதாவது 2 பேருக்கு வந்து ஒன்று வைரஸ் இன்ஃபெக்ஷன் இல்லை பாக்டீரியா இன்ஃபெக்ஷனால தான் இந்த மாதிரி அதிகமாகிறது. நார்மலாக ஒரே சரியாக இருக்கும்போது திடீர்னு மூச்சு அதிகமாகுது, வீசிங் அதிகமாகுதுன்னா அதுக்கு முக்கிய காரணம் பாக்டீரியானால வர இன்ஃபெக்ஷனும் வைரஸ்னால வர இன்ஃபெக்ஷனும். இந்த 2 இன்ஃபெக்ஷனையும் கட்டுப்படுத்த தடுப்பூசிகள் இருக்குது. நியூமோகாக்கல் வேக்சின் ஒன்று போடுறோம், அது 23 விதமான பாக்டீரியாவங்களை தடுத்துரும். ஸோ இந்த மாதிரி அந்த ஊசி போட்டாலே அது லைஃப்ல ஒன்ஸ் போட்டால் போதும். அது போடும்போது அந்த 23 விதமான பாக்டீரியானால வர ஆஸ்மா அதிகமாகிறது தடுத்து விடலாம். அதே மாதிரி வருடத்துக்கு ஒரு வாட்டி ஃப்ளூ வேக்சின்ஸ் எல்லாருக்கும் போட சொல்றோம். இப்போ அந்த பன்றி காய்ச்சல், ஸ்வைன் ஃப்ளூ, இந்த பேர்ட் ஃப்ளூ இதெல்லாம் வரும்போது ஆஸ்மா பேஷண்ட்ஸுக்கு உயிருக்கு ஆபத்தாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ரொம்ப மூச்சு அதிகமாகி உயிருக்கு ஆபத்து பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த ஆஸ்மா பேஷண்ட்ஸ் எல்லாம் இந்த ஃப்ளூ வேக்சின் அது வருஷத்துக்கு ஒரு வாட்டி வருது, அது போட்டு கொண்டிருந்தால் இந்த ஆஸ்மா அதிகமாகிறத தடுக்க முடியும். ஸோ இந்த 2 ஊசியும் அந்த நியூமோகாக்கல் வேக்சின்றத வாழ்நாளில் ஒரு வாட்டியும் ஃப்ளூ வேக்சின் வருடமும் போடும்போது 50% அதிகமாகிறத தடுத்துட முடியும். இப்போ வருஷத்துக்கு 3-4 வாட்டி ஆஸ்மா அதிகமாக இருக்குதுனாக்கா இவங்க இந்த 2 தடுப்பூசியும் போட்டிருந்தாங்கன்னா 2 வாட்டியோட போயிடும். சரி டாக்டர், இன்னொரு சந்தேகம் இருக்குது. அதாவது இந்த பெட்ஸ் அனிமல், நாய் வளர்க்குறது, இல்லை பூனை, வீட்டில் பூனை வச்சுக்கிறது, இல்லை கிளியோ வேறு ஏதாவது பறவைகள் வளர்க்கும் போது வந்து அவங்களுக்கு ஆஸ்துமா பிரச்சனைகள் வருவதற்கான அறிகுறிகள் ஏதாவது வாய்ப்புகள் இருக்கா டாக்டர்? வெளிநாட்டில் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ஸ்டெரைல் என்விரான்மெண்ட், தண்ணி சுத்தமாக இருக்கிறது, ஏர் பொல்யூஷன் ரொம்ப கம்மியாக இருக்கிறது, அந்த மாதிரி இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா ஆக்சுவலாக ஆஸ்மா இன்னும் அதிகமாக இருக்குது. இப்போ இந்தியாவிலேயே ரூரல் ஏரியாஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கே அங்கே பார்த்தீங்கன்னாக்கா டஸ்ட்டு ரொம்ப இருக்கும். அதாவது இந்த வைக்கோல், அனிமல்ஸு, மாடு, ஆடு இதெல்லாம் இருக்கும். அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆஸ்மா வரதே ரொம்ப குறைவாக இருக்குது. ஸோ இதனால் என்ன சொல்லியிருக்காங்கனாக்கா, என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா சின்ன வயசில் ரொம்ப ஸ்டெரைல் என்விரான்மெண்ட்டில் வளர்ந்தா ஆஸ்மா அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆஸ்மா ஃபியூச்சரில் வரதுக்கு அதிகமாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே நம்ம ஒரு ரூரல் என்விரான்மெண்ட்டில் எல்லா விதமான அலர்ஜன்ஸுக்கும் எக்ஸ்போஸ் ஆகிருந்தா இந்த ஆஸ்மா வரது ஆக்சுவலாக குறைவு. இது ஒரு பக்கம் இருக்க. இப்போ ஏற்கனவே ஆஸ்மா இருக்கிறவங்களுக்கு வீட்டில் பெட்ஸ் இருக்கும்போது அது சுத்தமாக பராமரிக்காட்டி, இப்போ நாய் நல்ல முடி இருக்கிற நாய், இப்போ பாமிரேனியன் அந்த மாதிரி இருக்கும்போது அதை நல்லா கோம் பண்ணி அதை முடி பறக்க விடாமல் இருக்கணும். இல்லைன்னா இதெல்லாம் வந்து பிரிசிப்டேட் பண்ணும், ஆஸ்மாவை அதிகப்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் இது இருக்கும்போதும் கண்ட்ரோல் மெடிசன்ஸ், இதை தடுக்கிற மெடிசன்ஸ் நல்லா யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது இது பெட்ஸ் அனிமல் இருந்தாலும் எதுவும் ஆகாமல் இருக்கிறதுக்கு ரொம்ப வாய்ப்புகள் இருக்குது. சரி டாக்டர், இப்போ எந்த மாதிரியான உணவு வகைகள் எடுத்துக்கணும்? எல்லா விதமான உணவுகளையும் எடுத்துக்கலாம்னு சொன்னீங்க. ஏதாவது பர்டிகுலர் ஃபுட் எடுத்துக்கிட்டா ரொம்ப நல்லது, பிரச்சனை இல்லை அப்படின்ற ஏதாவது எடுத்துக்க தேவையில்லாத ஃபுட்டு பற்றியும் கொஞ்சம் சொல்லுங்கள். அதாவது எடுத்துக்கக்கூடிய ஃபுட்ஸ்னு பார்த்தீங்கன்னாக்கா பழங்கள், காய்கறிகள், எல்லா வித பழங்களும் காய்கறிகளும் சாப்பிடலாம். சில பேர் ஆரஞ்சு பழம் சாப்பிடக்கூடாது, எலுமிச்சம் பழம் சாப்பிடக்கூடாது, பச்சை வாழைப்பழம் சாப்பிடக்கூடாது, அந்த மாதிரி நினைக்கிறாங்க. அது கிடையாது. எல்லா விதமான பழங்களும் காய்கறிகளும் சாப்பிட்றது ஆஸ்மாவுக்கு நல்லது. இதில் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் என்ற பொருள்கள் இருக்குது. இது நம்மளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகப்படுத்துறதும் நோயினால வர பாதிப்பையும் கண்ட்ரோல் பண்ணும். ஸோ இந்த மாதிரி ஃபுட்ஸுங்க சாப்பிட்றது நல்லது. நான் வெஜிடேரியன் ஜென்ரலாகவே சாப்பிட்றத கம்மி பண்ணணும். ஏன்னாக்கா நான் வெஜிடேரியன் சாப்பிட்றவங்களுக்கு ஒபிசிட்டி காமன். ஒபிசிட்டி வந்து ஒன் ஆஃப் த ஒபிசிட்டி, அதாவது எடை வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறது வந்து ஆஸ்மாக்கு ஒரு முக்கிய காரணம். இப்போ பார்த்தோம்னாக்கா ரொம்ப பேர் குண்டா இருக்கவங்களுக்கெல்லாம் மூச்சு கொஞ்சம் தூரம் நடந்தாலும் வீசிங்கோட ஆஸ்மா வருது. இது ஒபிசிட்டி வந்து ஒரு ரிஸ்க் ஃபேக்ட். ஸோ காய்கறிகளும் பழங்களும் ஜாஸ்தியாக சாப்பிட்றதும் நான் வெஜிடேரியனை கம்மி பண்ணி சாப்பிட்றதும் ஆஸ்மாக்கு நல்லது. சரி டாக்டர், நீங்கள் சொன்னீங்க வந்து ஆஸ்துமா வந்து ஒரு க்யூரபிள் கிடையாது, பட் கண்ட்ரோல்டாக வச்சுக்கலான்னு சொன்னீங்க. ஸோ மருந்துகள் ஓரளவு இருந்தாலும் ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் மூலமாக ஃபிசிக்கலாக ஏதாவது ஒர்க் அவுட் பண்ணும்போது இந்த ஆஸ்துமா குறைவதற்கான வாய்ப்புகளோ கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? கட்டாயமாக இருக்கிறது. இப்போ ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் பண்ணும்போது உடலில் உள்ள எல்லா உறுப்புகளுக்கும் நல்ல பயிற்சி கொடுக்குறோம். பட் லங்ஸுக்காக சில ஸ்பெசிஃபிக் பயிற்சிங்க இருக்குது. இது பண்ணும்போது இப்போ கை வந்து வீக்காக இருக்குதுனாக்கா வெயிட்ஸ் தூக்கணும், இல்லை டம்பிள்ஸ் தூக்கணும்னா கை மட்டும் ஸ்பெசிஃபிக்காக நல்லா இம்ப்ரூவ் ஆகுது. கை மசில்ஸ், பைசெப்ஸ், ட்ரைசெப்ஸ் இதெல்லாம் இம்ப்ரூவ் பண்ண முடியும். அந்த மாதிரி நுரையீரலுக்காக ஸ்பெசிஃபிக்காக சில பயிற்சிங்க இருக்குது. இது பண்ணும்போது நுரையீரல் சாதாரணமாக எக்ஸசைஸ் பண்ணுறதோட நுரையீரல் எக்ஸசைஸ் பண்ணும்போது இது இன்னும் பல மடங்கு ஸ்ட்ரெங்தன் ஆகிறதுக்கும் நுரையீரல் சம்மந்தப்பட்ட நோய்ங்க ஃபியூச்சர்ல வரதை தடுக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இதுக்கு 2 வித எக்ஸசைஸுங்கள் பண்ணலாம். ஒன்று வந்து இந்த மூச்சு பயிற்சின்ட்டு யோகால சொல்லி கொடுக்குறாங்க. அது வந்து பண்றது ரொம்பவும் நல்லது. அது வந்து நுரையீரலை வந்து ஃபுல்லா எக்ஸ்பேண்ட் பண்றதுக்கு உதவும். சாதாரணமாக நம்ம மூச்சு விடும்போது பார்த்தோம்னாக்கா 20-30% நுரையீரல் மட்டும்தான் யூஸ் பண்றோம். பாக்கி 80% அப்படியே வேஸ்டாக தான் இருக்குது. இது அப்படியே யூஸ் பண்ணாமலே இருக்கும்போது
பண்ணும்போது நுரையீரல் சுருங்கி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி யோகா எக்ஸசைஸ் பண்ணும்போது, யோகாவில் இந்த மூச்சு பயிற்சிலாம் பண்ணும்போது, பிராணாயாமம் பண்ணும்போது நுரையீரல் நல்லா விரிவடைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இரண்டாவது இன்சென்டிவ் ஸ்பைரோமெட்ரின்னு ஒன்று இருக்குது. அதில் 3 பந்து மாதிரி இருக்கும். அதை வந்து நம்ம இழுத்து அந்த 3 பந்தையும் மேலே எடுக்கிறதுக்கு பார்க்கணும். இது வந்து ஸ்பெசிஃபிக்காக ஆஸ்மா பேஷண்ட்ஸுக்கு டாக்டர்ஸுங்க ப்ரிஸ்கிரைப் பண்ணுற ஒரு எக்ஸசைஸ். அது பண்ணும்போதும் நுரையீரல் நன்றாக எக்ஸசைஸ் ஆகி ஃபியூச்சரில் வர வீசிங் ட்ரபிள்ஸை கம்மி பண்ணிட முடியும். டாக்டர், இப்போ அந்த இன்ஹேலர் யூஸ் பண்ணுறாங்க இல்லையா, ஸோ அவங்க யூஸ் பண்ணும்போது கண்டினியூஸாக யூஸ் பண்ணும்போது அவங்களுக்கு ஏதாவது சைடு எஃபெக்ட் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கா? இல்லை அதை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க, தேவையான இடத்துல மட்டும்தான் இன்ஹேலர் யூஸ் பண்ணணும், அந்த மாதிரி விஷயங்கள், இல்லை வந்து ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் யூஸ் பண்ணலாம், அதை பற்றி கொஞ்சம் டாக்டர். அதாவது இன்ஹேலர்ஸ் வந்து அதில் இருக்கிற ஒரு மித், ஒரு தப்பான அபிப்பிராயம் வந்து இது பழக்கமாயிடும், இது ரொம்ப நாள் யூஸ் பண்ணால் இது இல்லாமல் இருக்க முடியாது, அந்த மாதிரி ஒரு மித் இருக்கிறது. இன்ஹேலர்ஸ் தான் நுரையீரலுக்கு பெஸ்ட் மெடிசன் சொல்ல முடியும். வாய் வழியாக மருந்து கொடுக்குறேன்னாக்கா, ஒரு டாக்டர் வாய் வழியாக மருந்து கொடுக்குறாருனாக்கா இன்ஹேலர்ஸ் யூஸ் பண்ணி குறையாத போது தான் இதுக்கு மெயினாக போகிறது. ஏன்னாக்கா இப்போது ஒரு சால்புட்டமால்ன்ற சாதாரணமாக நம்ம யூஸ் பண்ணுற மெடிசன் பார்த்தீங்கன்னா, ஆஸ்மாவில் யூஸ் பண்ணுற மெடிசன் வந்து டேப்லெட்டாக சாப்பிடும்போது 4 மில்லிகிராம் என்ற டோஸில் ஒரு நாளைக்கு 2 வாட்டி சாப்பிட வேண்டியிருக்கும். ஸோ 8 மில்லிகிராம் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ அதுவே இன்ஹேலராக யூஸ் பண்ணும்போது 100லேருந்து 200 மைக்ரோகிராம், அதாவது ஒரு மைக்ரோகிராம்ன்றது 1000ல் 1 மில்லிகிராம். ஸோ 200 மைக்ரோகிராம் யூஸ் பண்ணும்போது அந்த 8 மில்லிகிராம் 8000 மைக்ரோகிராம் கொடுக்குற எஃபெக்ட் இந்த 200 மைக்ரோகிராமே கொடுத்துவிடும். நம்பர் 1. இரண்டாவது, இந்த டேப்லெட்டாக சாப்பிடும்போது இந்த டேப்லெட் வந்து நுரையீரலுக்கு மட்டும் போகிறதில்ல, உடம்புல இருக்க எல்லா உறுப்புக்கும் போகிறதுனால தேவையில்லாத இடத்துல இந்த மருந்துங்க இருக்கிறதுனால அதோடைய பக்க விளைவு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. லங்ஸுக்கு நம்ம டைரெக்டாக இன்ஹேலர்ஸாக யூஸ் பண்ணும்போது அந்த மருந்து வந்து காத்தோட நுரையீரலுக்கு மட்டும் போகும், வெளியில் எங்கேயுமே போகாது. அதனால சைடு எஃபெக்ட்ஸ் வரதுக்கு வந்து ரொம்ப 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 வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஒன்று. இன்னொன்று என்னன்னாக்கா, இதில் நுரையீரல் மருந்து வந்து நம்ம பம்ப்ஸ் இன்ஹேலராக யூஸ் பண்ணும்போது ரொம்ப அதிக டோஸ் யூஸ் பண்ணாலும் சைடு எஃபெக்ட்ஸ் சுத்தமாக வராது. இப்போவே இது வாய் வழியாக சாப்பிடும்போது சில பேருக்கு கை நடுக்கம், பதட்டமாக இருக்கிறது, இதெல்லாம் வந்துடும் இந்த டேப்லெட்ஸை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்தாலே. ஆனால் இன்ஹேலர்ஸ் யூஸ் பண்ணும்போது அந்த மாதிரி எந்தவித சைடு எஃபெக்ட்ஸும் வராது. ரெண்டாவது வந்து இதில் 2 விதமான இன்ஹேலர்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஒன்று வந்து இப்போ மாதத்துக்கு 1 வாட்டி தான் வீசிங் வருது எனக்கு, இல்லை மாதத்தில் 2 வாட்டி ஏதாவது ஒரு புகை எகப்பட்டால் தான் வீசிங் வருதுனாக்கா தேவைப்படும் போது யூஸ் பண்ணுறதுக்காக ஒரு இன்ஹேலர் இருக்குது, அதை மட்டும் கொடுத்து விட்டுறது. அது எப்போ வேணாலும் எப்போ இந்த மாதிரி இருக்கும்போது யூஸ் பண்ணுறது. இந்த மாதிரி பேஷண்ட்ஸுக்கு ஒன்ஸ் இன் 3 மந்த்ஸ் இல்லைனா 6 மந்த்ஸ் வந்துட்டு இது மாதிரி எத்தனை வாட்டி யூஸ் பண்ணியிருக்கீங்கன்னு அதை மட்டும் நம்ம கணக்கு பார்த்துட்டு இருக்குது. மாதத்துக்கு 2 வாட்டி மேலே வீசிங் வருது, இல்லை நைட்டில் இதனால் தூக்கம் கெட்டு போகுதுனாக்கா இதுக்கு கண்ட்ரோலர் மெடிசன்ஸ் இருக்குது, அதாவது வரதை தடுக்கிறதுக்கான மெடிசன்ஸ் இருக்குது, அதை தொடர்ந்து யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். அதை யூஸ் பண்ணும்போது சுத்தமாக வீசிங் வராது. ஸோ இந்த முதல் வகையான தேவைப்படும் போது யூஸ் பண்ணுற வீசிங் மெடிசன் வந்து இன்ஹேலர் வந்து எப்போ வேணாலும் யூஸ் பண்ணலாம், தேவைப்படும் போது மட்டும் யூஸ் பண்ணால் போதும். ஆனால் 2வது டைப் ஆஃப் வீசிங் மெடிசன் வந்து தொடர்ந்து யூஸ் பண்ணுவது தான் நல்லது. டாக்டர், இந்த ஆஸ்துமா பேஷண்ட்ஸ்க்கு வந்து இந்த மந்த் நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும், இந்த அதாவது வின்டர் வருது, சம்மர் வருது, சீசன்ஸை பிரிக்கும் போது வந்து இந்த பனிக்காலத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க, அதை பற்றி கொஞ்சம் உங்களுக்கு ப்ரீஃபாக சொல்லுங்கள். அதாவது பனிக்காலத்தில் கிளைமேட் வந்து சில்லுன்னு ஆகிறதுனால வீசிங் இருக்கிற டெண்டன்சி இருக்கவங்களுக்கு வீசிங் அதிகமாகும். ஸோ அந்த நேரத்தில் கண்ட்ரோல் மெடிசன் நன்றாக இருக்க வேண்டும். இல்லை கொஞ்சம் வீசிங் வந்தாலே உடனே டாக்டரை பார்த்து அதிகமாகாத மாதிரி பார்த்துக்கணும். நம்பர் 1. ரெண்டாவது வந்து இந்த பொங்கல், போகி, இந்த மாதிரி புகை இருக்கிற நேரம், தீபாவளி, அந்த மாதிரி நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா வீசிங் ரொம்ப பேருக்கு அதிகமாகும். ஏன்னா ஏரில் இருக்கிற பொல்யூஷன் வந்து ரொம்ப அதிகமாகிடும், நெடியான காற்று இருக்கும். ஸோ அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா வீசிங் இருக்கும். ஸோ யூஸ்வலாக ரெகுலர் பேஷண்ட்ஸுக்கு அந்த மாதிரி நேரத்தில் அந்த தேவைப்படும் போது யூஸ் பண்ணுற இன்ஹேலர்ஸ் வந்து கொடுத்துடுறது. எப்போ தேவைப்படுதோ அந்த நேரத்தில் மட்டும் 2 பஃப்ஸ் யூஸ் பண்ணிக்க சொல்லிடுறது. ஏன்னா இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் ரொம்ப பேருக்கு வீசிங்க்கு அதிகமாகியும் அந்த தேவைப்படும் மெடிசன் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ வின்டர் ஸ்பெசிஃபிக்கில் சில புகை இருக்கிற சீசன்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும்போது ஜாக்கிரதையாக இருக்கணும். ஓகே டாக்டர், இப்போ வந்து ஒரு ஆஸ்மா பேஷண்ட் இருக்கார், அவர் வந்து தன்னோட உறுப்புகளை இறந்த பின்பு அவரோட உறுப்புகளை தானம் பண்ணுறோன்னு நினைக்கிறார். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அவங்களோட உறுப்புகளை தானம் பண்ண முடியுமா? ஏதாவது ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கா? எந்தவித ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது. இவர் வந்து ஃபுல்லாக எந்தவித உறுப்பும் தானம் பண்ணலாம். நுரையீரல் தவிர பாக்கி எல்லா உறுப்பையும் தானம் பண்ணலாம். நுரையீரல் டொனேஷன் வந்து நம்ம இந்தியாவில் ரொம்ப கம்மியாக இருக்குது, அதனால அது தவிர எல்லா உறுப்பையும் டொனேட் பண்ணலாம். ஓகே டாக்டர், அடுத்ததாக ஒரு முக்கியமான விஷயம்னா, பல பேர் வந்து இந்த மூட நம்பிக்கையில் இருக்காங்க. இந்த சில மீன்களை வந்து வாயில் போடும்போது ஆஸ்துமா நோய் குணம் ஆகிறதாக சொல்கிறாங்க. இது ப்ரூவ்டா இல்லை வந்து எப்படி டாக்டர், இதை நம்பலாமா? இது வந்து குணமாகறதுக்கான வாய்ப்புகள் ஏதாவது இருக்கா அந்த மீன்கள் சாப்பிடும்போது, முழுங்கும்போது?
அதாவது ஹைதராபாத் மெடிசன் சொல்லிட்டு ஹைதராபாத்தில் இந்த ஃபிஷ் மெடிசன் பண்ணுறாங்க. அங்கே என்ன பண்ணுறாங்கன்னா மிரல்ன்ற ஒரு சின்ன ஃபிஷ்ஷில் மேலே ஒரு மருந்தை கோட் பண்ணி அதை வந்து லைவாக அப்படியே முழுங்க சொல்கிறாங்க. இது லட்சக்கணக்கான பேருக்கு வருஷம் ஒரு பர்டிகுலர் டே அந்த 24 ஹவர்ஸில் மருந்து கொடுக்குறாங்க. அதை வந்து திருப்பி இன்னும் ஒரு 3 டைம் மெடிசன் வந்து அப்புறமாக சாப்பிடணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த மெடிசன் வந்து இந்தியன் மெடிக்கல் அசோசியேஷன் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு ஆர்டர் வாங்கி அந்த மெடிசனை எடுத்து ரிசர்ச் பண்ணி அது என்ன கெமிக்கல்ஸ்னு பார்த்தா அதில் எந்த வித கெமிக்கல்ஸும் இல்லைன்னு கண்டுபிடிச்சிருக்கு. அப்படின்னா இதில் எப்படி ரிலீஃப் வர முடியும்? மெடிசன் இல்லை ரிலீஃப் வருது, இத்தனை பேர் போகிறாங்களேன்னு கேட்டிங்கனாக்கா 100 பேருக்கு ஒரு வியாதி இருக்கும்போது பிளசிபோ எஃபெக்ட்னு ஒன்று இருக்குது. அதாவது எந்தவித மருந்து இல்லாமல் வெறும் தண்ணி மருந்தோ இல்லைனா ஒரு குளுக்கோஸோ கொடுத்துட்டு இதை சாப்பிட்டு கட்டாயமாக நல்லாயிடும் அப்படின்னு சொல்லும்போது நம்பிக்கையோடு அதை எடுத்தால் 30 பேருக்கு வியாதி கட்டாயமாக குணமாகும். ஸோ அதை மட்டும்தான் சொல்லணும் தவிர இதை மீன் சாப்பிட்றதுனால குணமாகுன்றது வாய்ப்பு கம்மி. ரெண்டாவது, இந்த லைவ் மீன் உள்ளே போகும்போது முழுங்கும் போது அது தப்பி தவறி நுரையீரலுக்குள்ளே நுழைஞ்சிச்சுனாக்கா உயிருக்கு ஆபத்தாயிடும். ஏன்னாக்கா முழுங்கும் போது அது நம்ம கண்ட்ரோலில் கிடையாது. அந்த மீன் வந்து எப்படி வேணாலும் போகலாம். மூச்சு குழாய்க்கும் போகலாம், உணவு குழாய்க்கும் போகலாம். உணவு குழாய் போனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. மூச்சு குழாயில் போச்சுனாக்கா உயிருக்கு ஆபத்தாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. ஸோ இதை சாப்பிட்றது நல்லதான்னு கேட்டிங்கனாக்கா எனக்கு தெரிஞ்சு நல்லதில்லை. பல விஷயத்த இன்னைக்கு நீங்கள் மருத்துவ நேரம் நிகழ்ச்சியில் நீங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. நேர்களுக்கு வந்து பல சந்தேகங்கள் இருக்கும். இந்த விஷயம் செய்யலாமா, இந்த ஃப்ரூட் சாப்பிடலாமா, இந்த பொருள் சாப்பிடலாமா, இந்த டைமில் தூங்கலாமா, இந்த மெடிசன் எடுத்துக்கலாமா, நிறைய விஷயங்கள் இருக்கு. அவங்களோட சந்தேகத்தை தீர்த்து வச்சு பல என்னோட கேள்விகளுக்கு பதில் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. பண்பலை சார்பாக உங்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறோம். நன்றி சார். நன்றி. நேயர்கள் இதுவரை கேட்டது பல்வேறு மருத்துவ துறைகளில் இருந்து தேர்ச்சி பெற்ற மருத்துவர்களுடன் கலந்துரையாடல். மருத்துவ நேரம் விஐடி பண்பலை 90.8. நன்றி, வணக்கம். சோழராஜன் அவன் பேரன், இவன் செந்தமிழ்நாட்டின் வீரன். பெருமையோடு நான் சொல்வேன், நான் தமிழன். சாதனை செய்யும் வீரன், நான் உங்கள் அன்பு தோழன். பெருமையோடு நான் சொல்வேன், நான் தமிழன். ஆவை சொன்ன தமிழ் மொழியும் கம்பனாவன் கவி வரையும் என்றும் எங்கும் எங்கும் காக்கும் தன்மான தமிழன் நான். என்றுமான குரல் வரையில் வீரமிசையின் வழியில் திமிரும் ஒன்று உலகம் என்று உயும் தமிழன் நான். தமிழா கணனி யுகத்தின் தலைவா, நீ நோபல் வெல்வது புதிதா. நாசாவின் தவ புதல்வா, நீ தமிழன். வானில் பறந்திடும் நண்பா, அணு ஆய்வின் வெற்றி தோழா. இஸ்ரோவின் தங்க மனிதா, நீ தமிழன். உலகம் சுற்றும் துணிவும் இணைய உலகின் நலமும் திறனும் பலமும் இணையும் தன்மான தமிழன் நீ. தேசம் மாறி போகும், திசைகள் கூட மாறும், என்றும் மாறாது வந்து போக வெற்றி தமிழன் நீ. தமிழா
உலக நாயகன் தமிழன், நாம் இசையின் புயலும் தமிழன், சினிமாவின் நிஜ கலைஞன் இவன் தமிழன். விளையாட்டில் இவன் வீரன், கடும் யுத்த களங்களின் சூரன், வர்த்தக உலகின் வேந்தன் இவன் தமிழன். திரகடல் பலவை கண்டதும் திருவியல் கோடி குவிந்தும் சொந்த மண்ணை மறவா தன்மான தமிழர் ஓடி தமிழர் நினைவில் வெற்றி வருவே மடியில் தமிழில் பேசி தமிழில் வாழும் தமிழர் கூட்டம் தமிழா 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 தமிழா. கேட்ட பாடலை இசையமைத்து பாடியவர் நீரஜ் கோபால். பாடல் வரிகள் கணதீபன் ஞானகுமார். உங்கள் விஐடி பண்பலை 90.8 வழங்கும் கருத்துக்களம். மக்கள் கருத்துக்கள் அரங்கேறும் ஒளித்தளம். உங்கள் குரல்களில் ஒருங்கிணையும் கருத்துக்களம். விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலியில். வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. இந்த நிகழ்ச்சி கருத்துக்களம் நிகழ்ச்சியில் இன்னைக்கு நம்ம பார்ட் டைம் ஜாப் பற்றின நிறைய கேள்விகள் நம்ம கேட்க போறோம். நம்ம கூட பேசுறதுக்காக நிறைய பேர் இருக்கிறாங்க. வணக்கம், உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க. நான் யமுனா, என்னுடைய ஊர் ராணிப்பேட், எம்சிஏ முடிச்சிருக்கேன். எதனால் உங்களுக்கு வந்து பார்ட் டைம் ஜாப் பண்ணணுன்ற மாதிரி உங்களுக்கு தோணுச்சு? இருக்கிற டைமை ஏன் நம்ம வேஸ்ட் பண்ணணும் அப்படின்றது தான் சார். ஒரு 8 hours நம்ம ஒரு கன்சர்னில் ஒர்க் பண்ணுறோம்னா இருக்கிற கொஞ்சம் நேரத்தை நம்ம வந்து நமக்கு இஷ்டமான இடத்துல நம்ம ஒர்க் பண்ணலாம் அப்படின்றது தான். சரி, நல்லா சொன்னீங்க. படிக்கவும் செய்யணும், அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பார்ட் டைம் ஜாபும் பண்ணணும். உங்களுடைய டைம் நீங்கள் வந்து எப்படி மேனேஜ் பண்ணுறீங்க? காலேஜ் டைம் பார்த்தோன்னா நமக்கு 9 to 3 இல்லைனா 10 to 3 அந்த மாதிரி தான் இருக்கும். ஈவினிங் வந்து வீட்டில் வந்து நம்ம சும்மா தான் இருக்க போகிறோம். அப்படி இருக்கிற டைமில் வந்து நம்ம ஒரு 5 to 8 வரலுமோ ஏதாவது ஒரு இன்ஸ்டியூட்லையோ ஏதாவது கேட்டெக் அந்த மாதிரி அப்போல்லோ அந்த மாதிரி இன்ஸ்டியூட்டில் வந்து நம்ம கிளாஸஸ் எடுக்கலாம். நம்மளுக்கும் அது நாலேஜ் கெட் பண்ணுற மாதிரி இருக்கும். வேறு ஏதாவது சாஃப்ட்வேர் கம்பெனியோ எங்கேயாவது போனோன்னா அது நம்மளுக்கு இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சார். நம்ம அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கலாம். இந்த பார்ட் டைம் ஜாபில் இருக்கிற சிரமங்கள் கண்டிப்பாக ஏதாவது ஒரு சிரமம் இருக்கும். உங்களோட டைமை நீங்கள் மேனேஜ் பண்ணுவீங்க, இல்லை ஏதாவது ஒரு ட்ராவலிங், ஏதாவது ஒரு சிரமங்கள் கண்டிப்பாக இருக்கும். சிரமத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? பாசிட்டிவாக நினச்சா அது பாசிட்டிவாக இருக்கும், நெகட்டிவாக நினச்சா நமக்கு நெகட்டிவாக தான் இருக்கும். அதே அங்கே இருக்கிற ஸ்ட்ரெஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து ஒர்க் லோட் கொஞ்சம் அதிகமாக கொடுப்பாங்க. நம்ம வீட்டுக்கு நேற்றுக்கு கிளம்பணும் அப்படின்னா நம்மளால கிளம்ப முடியாது. நேற்றுக்கு இதை முடிச்சுட்டு போங்க அப்படின்னு சொல்கிறப்ப நம்மளுக்கு அது கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாகவும் இருக்கும். பண்ணியே ஆகணுமா அப்படின்ற ஒரு டென்ஷனும் அந்த மாதிரி இருக்கும். சரி, பார்ட் டைம் ஜாப் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிருப்பீங்க. நிறைய விஷயங்கள் உங்களுடைய மைண்டில் வந்திருக்கும், இந்த ஜாப்லாம் நம்ம செய்யலாமே. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லேடிஸ் வந்து ஒரு டெய்லரிங் கற்றுக்கலாம் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்கள் நினச்சிருப்பீங்க. எந்தெந்த ஜாப்லாம் செஞ்சால் ஈஸியாக இருக்குன்ற மாதிரி நீங்கள் நினச்சிருக்கீங்க? நான் நினச்சது வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டியூட்ஸ்லாம் வந்து கொஞ்சம் பார்ட் டைமாக பார்க்கலாம், டீச்சிங் இதுவே பார்ட் டைம்லாம் பார்க்கலாம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா டேட்டா என்ட்ரி ப்ராசஸ் நம்ம வீட்டில் இருந்தே கூட பண்ணலாம். பார்ட் டைம் ஜாபில் கிடைக்கிற வருமானம், இந்த வருமானத்தை வச்சு நீங்கள் உங்களுடைய தேவைகளை என்னென்னலாம் நீங்கள் பூர்த்தி செஞ்சுருக்கீங்க? வீட்டில் போயிட்டு நம்ம எனக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுங்க நம்ம கேட்க முடியாது. நமக்கு பிடிச்ச ட்ரெஸ் நம்ம போய் எடுத்துக்கலாம். எனக்கு இந்த மொபைல் வேணும் நம்ம போய் ஸ்ட்ரெஸ் பண்ணி அவங்களை கேட்க முடியாது. இதை வச்சு நம்ம பண்ணிக்கலாம் சார். அந்த மாதிரி நமக்கு தேவையானதை பூர்த்தி பண்ணிக்கலாம். வீட்டில் ஏதாவது டக்குன்னு ஏதாவது ஹெல்ப் பண்ணோம், மணி ஏதாவது கொடுக்கணும்னா அப்போ நம்ம அதை கொடுத்து ஹெல்ப் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் வந்து நிறைய அவங்களுடைய டைமை வந்து வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் அது மாதிரி வந்து வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்போ அவங்களுக்கு வந்து நீங்கள் என்ன கருத்து சொல்ல போகிறீங்க? ஒரு பார்ட் டைம் ஜாப் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி. இன்டர்நெட் எல்லாமே வந்து நம்மளை அப்டேட் பண்ணிக்கிறதுக்காக மட்டும்தானே தவிர நம்ம அதுக்கு வந்து அடிமை ஆகிடக்கூடாது. அந்த அடிமை ஆகாமல் இருக்கிற அளவுக்கு இருந்தால் போதும் சார். ரொம்ப அதிலே டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதால நம்மள ஹெல்த்துக்கும் ப்ராப்ளம். நம்மளை சுற்றி இருக்கவங்கள இப்போ ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னா நம்ம பேசினா தான் தெரியும். முகமே தெரியாதவங்க கிட்ட போய் நம்ம வாட்ஸ்அப் மூலியமாவோ ஃபேஸ்புக் மூலியமாக பேசுறதுல என்ன பிரயோஜனம் இருக்குது? பக்கத்தில் இருக்கவங்கள மறந்துட்டு தொலைதூரத்தில் இருக்கிறவங்கள போய் நம்ம பார்த்து பேசணும்னு அவசியமே இல்லையே. ரொம்ப நல்லா சொன்னீங்க. விஐடி கம்யூனிட்டி ரேடியோ சார்பாக நாங்கள் நன்றி தெரிவிச்சுக்கிறோம். இன்னைக்கு கருத்துக்களம் நிகழ்ச்சியில் பார்ட் டைம் ஜாப் பற்றி தான் நிறைய விஷயங்களை பேசிட்டு இருக்கிறோம். பார்ட் டைம் ஜாப் பற்றி நம்மக்கிட்ட பேசுறதுக்காக ஒருத்தவங்க இருக்கிறாங்க. வணக்கம், உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க. என் பேர் வான்மதி, நான் விஷாரத்துலேருந்து வரேன். நான் எம்எம்எஸ் காலேஜில் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறேன். உங்களுக்கு எதனால் வந்து பார்ட் டைம் ஜாப் பண்ணணும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணுச்சு? ஃப்ரீயாக இருக்க டைமில் வந்து நம்ம ஏன் வேஸ்ட் பண்ணோம்? இப்போ வீட்டில் நம்ம பார்ட் டைம் ஜாப் வந்தால் அது வீட்டுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், காசு ஏதாவது வேணும்னா. சரி, படிக்கவும் செய்யணும், அதே நேரத்தில் உங்களுடைய பார்ட் டைம் ஜாப்லையும் நீங்கள் வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ணணும். எப்படி நீங்கள் டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணுறீங்க? எங்கள் காலேஜ் வந்து 10 to 3:30 வரைக்கும் வைப்பாங்க. நாங்கள் வீட்டுக்கு வர 4 o'clock ஆகும். வந்து டியூஷன்ஸ் அது மாதிரிலாம் பண்ணிப்போம்.
நீங்கள் டியூஷன் அது மாதிரிலாம் கூட வீட்டிலேயே வந்து எடுக்கிறீங்க, இல்லை நீங்கள் வந்து டியூஷன் எடுக்கிறீங்க? சின்ன பசங்கள்லேருந்து 12th வரைக்கும் எடுக்கிறேன். இந்த பார்ட் டைம் ஜாபில் நிறையா விஷயங்கள் நீங்கள் யோசிச்சிருப்பீங்க, இந்த விஷயங்கள்லாம் நம்ம பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. இப்போ சொன்னீங்க டியூஷன் கூட நான் பண்ணிகிட்ருக்கிறேன் அப்படின்ட்டு. இதை தவிர்த்து நீங்கள் வேறு என்னென்ன விஷயங்கள்லாம் யோசிச்சிருக்கீங்க? பார்ட் டைம் ஜாப் நம்ம இதெல்லாம் கூட பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி. டேட்டா என்ட்ரி அதெல்லாம் வீட்டிலேருந்தே நம்ம பண்ணலாம், அதனால வந்து டேட்டா என்ட்ரி யோசிச்சிருக்கேன். டைலரிங் அதெல்லாம் கற்றுக்கலான்ட்டு யோசிச்சிருக்கேன். நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? இப்போ வந்து சொந்தக்காரங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து உங்களை எப்படி என்கரேஜ் பண்ணுறாங்க இந்த பார்ட் டைம் ஜாப் பண்ணுறதை பற்றி? என் ஃப்ரெண்ட்ஸ் தான் இந்த ஜாப்க்கு எனக்கு சொன்னாங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து எப்பவுமே நம்மளை உயர்த்தத்துக்கு தான் பார்ப்பாங்க, அதனால ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறதெல்லாம் தப்பாக எடுத்துக்கூடாது. இன்றைக்கி கேட்ஜெட்ஸில் நிறைய பேர் வந்து அவங்களோட டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த டைம்லாம் நம்ம வந்து ஒரு ப்ரொடக்டிவ் டைமாக யூஸ் பண்ணி பார்ட் டைம் ஜாப் கூட செய்யலாம். அப்படின்ற மாதிரி இருக்கும்போது இப்போ இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? நம்ம டைமை வேஸ்ட் பண்ணக்கூடாது. நம்ம வந்து முடிஞ்ச வரைக்கும் வீட்டுக்கு வெளியே நம்மளுக்கு தேவையானதை நம்மளே வாங்கிக்கணும்னு நினைக்கணும். மற்றவங்களுக்கு வந்து ட்ரெஸ் கொடுத்து அதை வாங்கணும்னு நினைக்கக்கூடாது. ரொம்ப நல்லா பேசுனீங்க. விஐடி கம்யூனிட்டி ரேடியோ சார்பாக நாங்கள் நன்றி தெரிவிச்சுக்கிறோம். ஓகே சார். இன்னைக்கு கருத்துக்களம் நிகழ்ச்சியில் பார்ட் டைம் ஜாப் பற்றி தான் நிறைய விஷயங்களை பேசிகிட்டு இருக்கிறோம். பார்ட் டைம் ஜாப் பற்றி நம்மக்கிட்ட பேசுகிறதுக்காக ஒருத்தவங்க இருக்கிறாங்க. வணக்கம், உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க. என் பேர் ஃபயாஸ், நான் ஆற்காட்டிலேருந்து வரேன். பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன். சொல்லுங்கள் ஃபயாஸ், உங்களுக்கு எதனால் தோணுச்சு இது மாதிரி வந்து பார்ட் டைம் ஜாப் நம்ம பண்ணணும் அப்படின்ற மாதிரி? பார்ட் டைம் ஜாப் பண்ணுறது அது வந்து எனக்கு வந்து ஷார்ட் டேர்ம் ஏர்ன் மணி, அதுக்காக தான் நான் மெயினாக வந்தது. மணி ஏர்னிங் வந்து நம்ம டைம் வேஸ்ட் பண்ணால் அதில் கிடைக்காது. டைம் வேஸ்ட் பண்ணுறதுல நமக்கு ஏதாவது பிரயோஜனமாக இருக்கணும், அதனால தான் நான் இது பார்ட் டைம் ஜாப் ட்ரை பண்ணேன். நீங்கள் என்னென்னலாம் வந்து பார்ட் டைம் ஜாப் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சிருக்கீங்க? இப்போது லேடிஸ் சொல்லியிருக்கிறாங்க, அவங்க வந்து டெய்லரிங் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க, டேட்டா என்ட்ரி சொல்லியிருக்கிறாங்க. இதையும் தாண்டி என்னென்னலாம் வந்து பார்ட் டைம் ஜாப்பில் நம்ம பண்ணலாம்? நான் சைடு பிஸ்னஸ் மாதிரி தான் யோசிக்கிறேன். நான் பார்ட் டைம் ஜாப்ன்றத விட சைடு பிஸ்னஸ் ஏதாவது நம்ம வந்து யூஸ்ஃபுல்லாக நம்ம வந்து மற்றவங்களுக்கு தேவையானது இந்த மாதிரி ஏஜென்சி மூலயமா ஏதாவது எடுத்துகிட்டு வந்து அதை நம்ம சேல்ஸ் பண்ணுறது, இன்னொரு ஏஜென்சி எடுக்கிறது, அந்த மாதிரி நமக்கு வந்து இப்போ இந்த டைமில் நம்ம வந்து வேலை செஞ்சுட்டு நம்ம வந்து ஒரு 30 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து நம்மளால் வேலை செய்ய முடியாது, ரொம்ப கஷ்டமாக போயிடும். அப்போ வந்து நம்ம ஒரு ஓன் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும். அப்போ வந்து அதுக்கு இனிஷியேட்டிவ் இப்போ இருந்தே எடுக்கணும். ஒரு சின்ன சின்ன வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது உங்களுக்கு அதில் ஒரு பெரிய லீட் கிடைக்கும், அந்த லீடை வச்சு நீங்கள் மேலே போகலாம். அது மாதிரி ஒரு ஏஜென்சி ஆரம்பிக்கிறது, அந்த மாதிரியான விஷயம் நிறைய இருக்குது. பிஸ்னஸ்ன்றது ஜென்ஸுக்கு பிஸ்னஸ் தான் மெயின், அதில் வந்து அந்த மாதிரி கொண்டு போகலாம், அது கொஞ்சம் பெட்டராக இருக்கும். இப்போ உங்கள் வீட்டில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் லெவல்லாம் வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கிறாங்க ஒரு ஜாப் பண்ணுறதுக்கு? என்ன விதமான ஹெல்ப்ஸ்லாம் உங்களுக்கு செய்கிறாங்க? வீட்டில் ஹெல்ப்னு பார்த்தீங்கன்னா அம்மா தான் மெயின் ஹெல்ப்பு. காலையில் எழுப்பி விட்றதுலேருந்து இங்கே கிளம்பி வர வரைக்கும் அம்மா தான் ஃபுல்லாக பார்த்துக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸுனா அதாவது இங்கே இந்த ஒர்க் இருக்குடா, இங்கே வந்து இந்த ஃப்ரீனஸ் கிடைக்கும், உனக்கு இந்த அளவுக்கு வேலை இருக்குது, இந்த லெவலில் உனக்கு இவ்வளோ அமௌண்ட் கிடைக்கும், நீ இவ்வளோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ் நிறைய கொடுப்பாங்க. இன்ஃபர்மேஷன்ஸ் தான் மெயின். அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் நிறைய என் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு கொடுப்பாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது அவங்க வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல் தான். அம்மாவும் ஹெல்ப்ஃபுல், வீட்டில் இன்ஃபர்மேஷன்ஸ் படிக்கவும் சரிங்க, அதே நேரத்தில் வந்து ஒரு பார்ட் டைமில் வேலை பார்த்து அதில் வந்து ஒரு வருமானமும் சம்பாதிக்கிறீங்க. எப்படி நினைக்கிறீங்க நீங்கள் இந்த விஷயத்த? படிப்புன்றது ஒரு இல்லைன்னு சொல்ல, அது வந்து முடிச்சுட்டு வெளியே வந்து அந்த ஃபீல்டில் போனால் அது யூசேஜ். ஆனால் அந்த ஃபீல்டில் இல்லாமல் நம்ம அந்த தடம் மாறிட்டால் ரொம்ப கஷ்டம். அதில் வந்து நம்ம பார்ட் டைமில் வரதில் வந்து நம்ம ஒன்று விட்டால் இன்னொன்று அப்படின்ற மாதிரி பிளான் ஏ பிளான் பி அப்படின்னு வச்சுட்டு ஒன்று விட்டால் இன்னொன்று, அந்த மாதிரி வந்து அந்த மாதிரி தான் நான் பார்க்குறேன். இது வேறு எதுவும் இதில் கிடைக்கிற வருமானம் உங்களுக்கு இருக்கும். இதை வச்சு நீங்கள் யோசிச்சிருப்பீங்க சின்ன வயசில் நம்ம இதெல்லாம் வாங்கலாம் அப்படின்ட்டு. முதல் தடவை நீங்கள் வந்து வேலை செஞ்சு இது வாங்கின ஒரு சொந்த பொருள்னு ஏதாவது கூட இருக்கலாம். நீங்கள் என்ன வாங்கியிருக்கீங்க அதை சொல்லுங்கள். என்னோடய மொபைல் ஃபோன், அதாவது 2012 எனக்கு வந்து நான் தனியாக ஒரு மொபைல் ஃபோன் வாங்கணும்னு ஆசைப்பட்டேன். அதே மாதிரி நான் ஒரு மொபைல் ஃபோன் குவாலிட்டிக்கு போய்டும் மொபைல் ஃபோன் நான் வாங்கியிருக்கேன். ரொம்ப நல்லா சொன்னீங்க. விஐடி கம்யூனிட்டி ரேடியோ சார்பாக நாங்கள் நன்றி தெரிவிச்சுக்கிறோம். தேங்க்யூ. கருத்துக்களம் நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம பார்ட் டைம் ஜாப் பற்றின சில கேள்விகள் தான் கேட்டுட்டு இருக்கிறோம். நம்ம கூட பேசுறதுக்காக இன்றைக்கி ஒருத்தங்க இருக்கிறாங்க. வணக்கம், உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க. என் பேர் தரஸ்ரீ, நான் ராணிப்பேட்டிலேருந்து வரேன். எம்எம்எஸ் விஷாரம் காலேஜில் படிக்கிறேன். நான் செகண்ட் இயர் போக போகிறேன். ஃபர்ஸ்ட் இயர் முடிச்சுட்டு செகண்ட் இயர் போக போகிறேன். உங்களுக்கு எதனால் தோணுச்சு இது மாதிரி நம்ம பார்ட் டைம் ஜாப் செய்யணும் அப்படின்ற மாதிரி? இப்போ செகண்ட் செம் ஃபர்ஸ்ட் இயரில் செகண்ட் செம் முடிஞ்சதுக்கப்புறம் இத்தனை நாள் லீவ் இருக்குது, எதுக்காக நம்ம வேஸ்ட் பண்ணணும்? இப்போ செகண்ட் இயர் போனோம்னா அதை பற்றி நமக்கு ஏதாவது இதில் கற்றுக்க முடியுமா அப்படின்றதுக்காகத்தான் பார்ட் டைம் ஜாப்க்கு வந்திருக்கோம் நாங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் கூட வந்து சொல்லியிருக்காங்களா இது மாதிரி பார்ட் டைம் ஜாப் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி உங்களை என்கரேஜ் பண்ணியிருக்காங்களா? யார் உங்களை என்கரேஜ் பண்ணுறாங்க? ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒருத்தருக்கு ஒரு நியூஸ் தெரிஞ்சிச்சுன்னா அதில் நம்ம மட்டும் யூஸ் பண்ணிக்கணும்னு நினைக்காம எல்லாருமே இப்போ நம்ம ஃப்ரெண்ட் இப்போ நமக்கும் துணையாக இருப்பாங்க, அவங்களுக்கு நம்மளும் துணையாக இருக்கலாம், அவங்களுக்கும் யூஸ் ஆகும், நமக்கும் யூஸ் ஆகும் அப்படின்றதுக்காக எல்லாருக்கும் சொல்லி எல்லாரும் சேர்ந்து தான். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் சொன்னீங்க உங்களுடைய உறவினர்கள் சைட்லாம் அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க? இப்போ படிச்சுட்டே ஒரு பார்ட் டைம் ஜாப் பண்ணுறதுனால எப்படி நினைக்கிறாங்க உங்களை? நல்லவங்களா இருந்தாங்கன்னா பரவாயில்ல, இந்த வயசுல இந்த பொண்ணு இந்த வேலை செய்யுதுன்னு சொல்லுவாங்க. அதே மற்றவங்களா இருந்தாங்கன்னா இந்த வயசுல ஏன் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கா, முன்னேறக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க தப்பா பேசுவாங்க, முன்னேறணும்னு நினைக்கிறவங்க நல்லபடியா பேசுவாங்க. படிச்சுட்டே வந்து சம்பாதிக்கிறீங்க, நீங்கள் ஏதாவது கண்டிப்பாக ஒரு பொருள் ஏதாவது நீங்களே சம்பாரிச்சு இது சுயமாக நம்ம வாங்கினது அப்படின்ற மாதிரி கூட யோசிச்சு வாங்கியிருப்பீங்க.
எப்படிலாம் இந்த வர வருமானத்தை நீங்கள் யூஸ்ஃபுல்லாக பயன்படுத்துகிறீங்க? ஃபர்ஸ்ட் நான் வாங்குற சேலரி அம்மாட்ட கொடுப்பேன். மம்மி என்ன பண்ணுவாங்க, இது நான் உனக்காக நான் தனியாக எடுத்து வைக்கிறேன், லாஸ்ட்டாக உனக்காக என்ன செய்யணுமோ அதை நான் கரெக்டாக செய்வேன். இப்போ கோல்ட் ரிங் வேணுமா, நீ என்ன கேட்குறோ நான் வாங்கி தரேன். இப்போ உங்கள் கையில் வந்து அது சேஃப் கிடையாது, இப்போ என்கிட்ட கூட நான் பத்திரமா வச்சுட்டு எனக்கு அதேமாரி கோல்ட் ரிங் எடுத்து கொடுத்துருக்காங்க. வாங்கின முதல் சம்பளம் கண்டிப்பாக யாராலையும் மறக்கவே முடியாது. அப்படி இருக்கும்போது முதல் சம்பளம் நீங்கள் எவ்வளோ வாங்கினீங்க, எப்படி இருந்துச்சு அந்த ஃபீல் உங்களுக்கு? 5000 வாங்கினேன். எனக்கு என்ன அப்போ வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அதுக்காக அம்மாட்ட கொடுத்தேன். அம்மா எனக்கு கோல்ட் ரிங் வாங்கி கொடுத்தாங்க. ரொம்ப நல்லா சொன்னீங்க. விஐடி கம்யூனிட்டி ரேடியோ சார்பாக நாங்கள் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். தேங்க்யூ சார். இன்றைக்கி நம்ம கூட கருத்துக்கள் நிகழ்ச்சியில் பேசுகிறதுக்காக வணக்கம், உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க. என்னோட பேர் கோகிலா, ஆர்காட்லேருந்து வரேன். நான் 2015 என்னோட யூஜி டிகிரி முடித்தேன், பிஎஸ்சி பயோடெக்னாலஜி. பட் 2 இயர்ஸாக நான் வீட்டில் தான் இருந்தேன். வீட்டில் பிகாஸ் வந்து அலைன்ஸ் பார்ப்பாங்க, சொசைட்டிலாம் வந்து அப்படி பேசுவோம் இப்படி பேசுவோம் வெளியே போனால் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ வந்து 2 இயர்ஸ் கழித்து எங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட கேட்டு அவங்க பேரண்ட்ஸ் ஓகே சொன்னதுனால தான் பார்ட் டைம் ஜாபாக வரல, ஏதோ ஒரு ஜாப் ஃபஸ்ட் டைம் ஜாப் போகிறோம். ஸோ அதனால் வந்தேன் விஐடிக்கு. தட்ஸ் ஆல். இது ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்னால எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சாங்க. காலேஜ் டைம் மிஸ் பண்ண ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கிடைச்சாங்க. சேலரி வந்து ஓகே அதை வச்சு மெயின்டைன் பண்ணலாம் அப்படி தான் வந்தேன் தவிர சேலரி வேணும்னு சொல்லிட்டு வரல, எனக்கு ஒரு ரிலாக்ஸ் இருக்கணும்னு சொல்லிட்டு தான் நான் வந்தேன். பட் இங்கே வந்ததில் பார்ட் டைம் ஜாப் தான் எப்படி ஒர்க் லோட் எப்படி கொடுக்குறாங்க, எப்படி ஒர்க் வாங்குறாங்க, அதை பற்றி நான் நிறைய விஷயத்த நான் கற்றுக்கிட்டேன். எப்படிலாம் பிஸ்னஸ் பண்ணுறாங்க. பொண்ணுங்க சும்மா அந்த டைலரிங் பண்ணுறது, ஃபேஷனிங் பண்ணுறது, ப்ளவுஸ்க்கு வந்து இந்த டிசைனிங் கொடுக்குறது மட்டும் இல்லாமல் 4 o'clock 5 o'clock மேலே காலேஜ் போயிட்டு வந்தால் கூட பிஸ்னஸ் மாதிரி யோசிக்கலாம். இப்போ ஃபெதரிங் பண்ணுறாங்க இல்லையா, அந்த எம்ப்ராய்டிங்லாம் பண்ணுறாங்க இல்லையா, அந்த எம்ப்ராய்டிங் பேக் வந்து வேஸ்ட் சாரீஸில் வந்து கலெக்ட் பண்ணி அதை எம்ப்ராய்டிங்காக பண்ணி அதை ஒரு பிஸ்னஸாக பண்ணலாம். ஏன்னா என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்லாம் அப்படி தான் பண்ணாங்க. ஓகேங்களா, அப்படி தான் கொண்டு வராங்களே தவிர டைலரிங் ஃபேஷனிங் இது மட்டுமே பெண்களுக்குன்னு கிடையாது. பிஸ்னஸும் நல்லா யோசிக்கலாம், கன்சல்டன்சி உருவாக்கலாம், பெண்கள் மட்டுமே கன்சல்டன்சி உருவாக்கலாம், பெண்களுக்கு வேலை கொடுக்கலாம். நிறைய இருக்குது சொன்னோன்னா. பார்ட் டைம் ஜாபில் இவ்வளோ கற்றுக்கலாம், இவ்வளோ இருக்குது. டிமெரிட்ஸ் அண்ட் மெரிட்ஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம். நீங்கள் நிறைய விஷயங்கள் சொன்னீங்க, பெண்கள் இதெல்லாம் கூட சேர்ந்து செய்யலாம் அப்படின்ட்டு. இதில் கிடைக்கிற வருமானத்தை வச்சு, சம்பளத்தை வச்சு நீங்கள் என்னென்னலாம் உங்களுடைய தேவைகளை நீங்கள் பூர்த்தி செஞ்சுக்கிறீங்க? என்னை பொறுத்த வரைக்கும் தேவைகள் நான் பூர்த்தி செஞ்சுக்க மாட்டேன். என்னோட பேரண்ட்ஸ் இருக்காங்க, என்னோட தேவைகளை பூர்த்தி செஞ்சுக்க. இதை இனிஷியலாக வச்சுட்டு பிஸ்னஸில் எப்படி பிஸ்னஸ் ஆரம்பித்து எதாவது ஒரு 3 or 5 ஆரம்பித்தாலும் அதுவும் இன்வெஸ்ட்மெண்ட் தானே, அதை வச்சு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பிஸ்னஸ் பெருக்காகலாம்னு நினைக்கிறேன். அவ்வளோ. ரொம்ப நல்லா சொன்னீங்க. விஐடி கம்யூனிட்டி ரேடியோ சார்பாக நாங்கள் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். தேங்க்யூ. இன்னைக்கு கருத்துக்களம் நிகழ்ச்சியில் பார்ட் டைம் ஜாப் பற்றி தான் நிறைய விஷயங்களை பேசிகிட்டு இருக்கிறோம். பார்ட் டைம் ஜாப் பற்றி நம்மக்கிட்ட பேசுகிறதுக்காக ஒருத்தவங்க இருக்கிறாங்க. வணக்கம், உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க. நான் நந்தகுமார், பெல்லேருந்து வரேன். பிஇ மெக்கானிக்கல் முடிச்சிருக்கேன் ஹக்கீமில். இப்போ தான் பாஸ் அவுட் ஆயிருக்கேன். பார்ட் டைம் ஜாப் பற்றி சொல்லணும்னா, நான் டிப்ளமோலேருந்தே பார்ட் டைம் ஜாப் பண்ணிட்டு தான் இருக்கேன். அப்போது எதுக்காக நான் பார்ட் டைம் ஜாப் போனேன்னா, ஜஸ்ட் நம்மளுக்கு நம்ம தேவைங்க நம்ம அம்மா அப்பா கிட்ட கேட்க முடியாது, இவ்வளோ தாங்க 700 தாங்க 7000 தாங்க அப்படின்லாம் கேட்க முடியாது. அந்தளவுக்கு வீட்டு பேக்ரவுண்ட் கம்மியாக இருக்கிறதுனால ஸோ நான் பார்ட் டைம் ஜாப் போயிட்டு நம்ம தேவையில்லை நம்மளே பூர்த்தி செஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு நான் பார்ட் டைம் ஜாப் போக ஆரம்பித்தேன். பார்ட் டைம் ஜாப் போயிருப்பீங்க, ஃபஸ்ட்டு ஒரு வேலைக்கு போன ஒரு அனுபவம் இருந்திருக்கும் உங்களுக்கு. எப்படி இருந்துச்சு அந்த அனுபவம் உங்களுக்கு? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வேலைக்கு போகும்போது கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தது, நல்லா இருந்தது. பட் வேலை செய்யும்போது தான் அந்த டிஃபிகல்ட்டிஸ் தெரியுது. ஓ இதுதான் ஜாப். படிக்கும்போது வேறு, வேலை செய்யும்போது வேறு, இன்னும் ஒரு விதம். ஸோ அதனால் அந்த டிஃபிகல்ட்டிஸ் தான். அதாவது இப்போது 8 hours ஒர்க்கிங்னா 9 to 10 கூட போயிட்டே இருக்கும். 8 hours சிஸ்டம் பார்த்துட்டு இருக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அதை வச்சு இதெல்லாம் இவ்வளோ டஃப் இருக்குது அப்படின்னு புரிஞ்சிக்க ஆரம்பித்தேன். அப்போ தான் ஓ வேலைனா இவ்வளோ கஷ்டம் அப்படின்ட்டு புரிஞ்சிக்க ஆரம்பித்தேன். நீங்கள் முதல்ல செஞ்ச பார்ட் டைம் ஜாப் என்ன அது? டேட்டா என்ட்ரி ஃபுல் டைமாக பண்ணிகிட்டு இருந்தேன். டேட்டா என்ட்ரி ஜஸ்ட் அந்த சம்மர் 6 month முடிஞ்சிச்சுன்னா அதுக்கப்புறம் ஃப்ரீயாக வருதுங்களா செமஸ்டர் லீவில் போயிட்டு இருந்தேன். சம்மர் டைம் மட்டும் டேட்டா என்ட்ரி நோபல்னு ஆர்காட் ஆஃபீஸில் போயிட்டு இருந்தேன். டேட்டா என்ட்ரி 1 month மட்டும் தான் அந்த ப்ராசஸ், அது மட்டும் முடிச்சுட்டு வந்துருந்தேன். நீங்கள் உங்களுடைய டைமை கண்டிப்பாக மேனேஜ் பண்ணுறீங்க. படிச்சுட்டே இருக்கும்போது ஒரு வேலையும் செய்யணும், அப்படி இருக்கும்போது டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப பண்ணணும். எப்படிலாம் உங்களுடைய டைமை நீங்கள் வந்து மேனேஜ் பண்ணுறீங்க? எப்படின்னா, அதாவது நான் போனது லீவ் டைம். ஸோ எக்ஸாம் கூட முன்னாடி வந்துடும். ப்ராசஸ்க்கு முன்னாடியே எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிடுறதுனால எக்ஸாம் முன்னாடி நாள் மட்டும் லீவ் போட ஆரம்பிச்சிடுவேன். போட்டு படிச்சுட்டு அதுக்கப்புறம் எக்ஸாம் முடிச்சுட்டு அப்படியே வந்து ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிவிடுவேன். ஸோ அந்த மாதிரி மேனேஜ் பண்ணிட்டு இருந்தேன். உங்கள் வீட்டில் எந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஒத்துழைப்பு தராங்க? உங்கள் வீட்டில் எப்படி பார்க்குறாங்க? இந்த பார்ட் டைம் ஜாப் செஞ்சுட்டே நீங்கள் சம்பாரிச்சிட்டே படிக்கிறீங்க, இதை உங்கள் வீட்டில் எப்படி பார்க்குறாங்க? எங்கள் வீட்டில் வேணாம் தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா ஏன் படிப்பை முழுசாக முடி அப்புறம் போ வேலைக்குன்னு சொல்லிட்டு தான் இருக்காங்க. பட் எங்கள் சிஸ்டர் கொஞ்சம் என்கரேஜ் பண்ணுறதுனால நான் பார்ட் டைம் ஜாப் போயிட்டுருக்கேன். கண்டிப்பாக நல்லா சொன்னீங்க. விஐடி கம்யூனிட்டி ரேடியோ சார்பாக நாங்கள் நன்றி தெரிவிச்சுக்கிறோம். தேங்க்யூ.
இன்னைக்கு கருத்துக்களம் நிகழ்ச்சியில் பார்ட் டைம் ஜாப் பற்றி தான் நிறைய விஷயங்களை பேசிகிட்டு இருக்கிறோம். பார்ட் டைம் ஜாப் பற்றி நம்மக்கிட்ட பேசுகிறதுக்காக ஒருத்தவங்க இருக்கிறாங்க. வணக்கம், உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க. என் பேர் எஸ் ஹர்ஷிதா. நான் ராணிப்பட்டிலேருந்து வரேன். MMES காலேஜில் ஃபர்ஸ்ட் இயர் முடிச்சிருக்கேன். இப்போ செகண்ட் இயர் போக போகிறேன். நான் வந்து ஃபர்ஸ்ட் செம்லேருந்து இந்த மாதிரி ஜாப் பார்க்க ஆரம்பித்தேன். எப்படி என் ஃப்ரெண்டு ஒருத்தி சொன்னால், அதிலிருந்து நமக்கும் எதுக்கு லீவ் வேஸ்ட் பண்ணுவோம், சேம் ஹாலிடேஸ்லாம் 1 மந்த் கிட்ட வருதே, இது இவ்வளோ நாள் என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் சரி பண்ணலாம், எதனா பண்ணலான்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்து வந்தோம். ஃபர்ஸ்ட் டைம் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி ஃபீல் ஆச்சு. பட் இங்கே வந்து பார்த்தா தெரிஞ்சது, சொசைட்டியை பற்றி நிறைய தெரிஞ்சுக்க ஆரம்பித்தேன். ஃபர்ஸ்ட்லாம் வந்து ஸ்கூல் விட்டால் வீடு, வீடு விட்டால் ஸ்கூல், இதை மாதிரி தான் இருந்தது. சொசைட்டி பற்றி நிறைய தெரியாது. இந்த மாதிரி வெளியில் வர சொல்ல தான் நிறைய அனுபவம்லாம் கிடைக்குது. இதனால் நல்ல லைஃப்பில் யூஸ் ஆகும் அப்படின்றதுக்காக எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஃபர்ஸ்ட் டைம் வந்தப்போ இந்த ஒர்க்கை பற்றிலாம் பார்க்குறப்போ இந்த மாதிரிலாம் நடக்குதான் எல்லா இடத்துலையும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரிலாம் பார்க்க ஆரம்பித்தேன். சரி, நம்ம லீவ்லாம் வேஸ்ட் பண்ணக்கூடாது, நிறைய இந்த மாதிரிலாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக இனிமே தான் நிறைய கற்றுக்கணும், இனிமேல் தான் நிறைய ஜாப் பண்ணணும். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். காலேஜ் என்விரான்மெண்ட்டில் இருந்திருப்பீங்க, முதல் தடவை ஒரு வேலை செஞ்சுருக்கிறீங்க. இப்போ அந்த வேலையை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஃபர்ஸ்ட் டைம் வந்து கொஞ்சம் ஏதோ ஒரு பயமாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு. ஏன்னா எங்கேயும் வெளியிலலாம் போக மாட்டேன். ஸ்கூல், காலேஜ் இந்த மாதிரி தான் இருக்கும்போது புதுசாக ஒரு அட்மாஸ்பியரை ஃபேஸ் பண்ண சொல்ல ஒரு பயம் தான். ஸோ இந்த மாதிரி வர சொல்ல தான் என்னுடைய பயத்தையும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ண ஆரம்பித்தேன். எல்லாத்தையும் தைரியமாக ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னு ஆரம்பித்தேன். இனிமேல் தான் நிறைய கற்றுக்கிறேன், இனிமேல் தான் கற்றுக்கணும் அப்படின்ட்டு இருக்கேன். சம்பாதிக்க ஆரம்பிச்சிருக்கிறீங்க, எப்படி நம்ம இன்னும் நிறைய சம்பாதிக்கலாம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஐடியா நிறையா இருக்குதுங்களா? சின்னதாக வீட்டுக்கிட்ட இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டியூஷன் சொல்லி தரலாம் அப்படின்ற ஒரு ஐடியா இருக்குது. நிறைய பேர் சொல்லலாம் இந்த டேட்டா என்ட்ரி கூட பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு தோணுது. அவ்வளோதான். ரொம்ப நல்லா சொன்னீங்க. VIT கம்யூனிட்டி ரேடியோ சார்பாக நாங்கள் நன்றி தெரிவிச்சுக்கிறோம். தேங்க்யூ. இன்னைக்கு கருத்துக்களம் நிகழ்ச்சியில் நம்ம கூட பார்ட் டைம் ஜாப் பற்றி பேசுகிறதுக்காக ஒருத்தவங்க இருக்கிறாங்க. வணக்கம், உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க. என் பேர் பி மங்கையர்கரசி. நான் வாலாஜாலேருந்து வரேன். ஆதிபராசக்தி காலேஜில் BSc பயோகெமிஸ்ட்ரி இப்போ முடிச்சிருக்கேன். பாஸ் அவுட் ஆகிருக்கு. இப்போ தான் பாஸ் அவுட் ஆகிருக்கிறீங்க. ஒரு பார்ட் டைம் ஜாப் வந்திருக்கிறீங்க. இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து பார்ட் டைம் ஜாப் வேறு ஏதாவது பண்ணியிருக்கீங்களா, இல்லை இதுதான் முதல் ஜாப் வந்திருக்கீங்களா? இல்லை, நான் பார்ட் டைம் ஜாப்னு நினைக்கல. வீட்டில் டெய்லரிங் பண்ணியிருக்கேன். டெய்லரிங் கூட வந்து இப்போ ஒரு பார்ட் டைம் ஜாபாக நிறைய பேர் பண்ணுறாங்க. இந்த டெய்லரிங்கில் என்னென்னலாம் பண்ணலாம்? லேடிஸ் வந்து வெளியிலலாம் போயிட்டு ஒரு 150 ரூபா சம்பாதிக்கிறதோட உட்காந்த இடத்துலேருந்தே ஒரு 150 ரூபா நம்ம ஈஸியாக சம்பாதிக்கலாம். இந்த டெய்லரிங் பற்றி நீங்கள் சொல்லுங்கள் ஏதாவது. டெய்லரிங்னா எல்லாமே பண்ணலாம். சில பேர் வந்து ப்ளவுஸ், சுடிதார் இது மட்டும் ஸ்டிச் பண்ணுவாங்க. சில பேர் எல்லாத்தையுமே ஸ்டிச் பண்ணுவாங்க. எப்படியும் ஒரு நாளைக்கு செய்யணும்னு நினச்சி வெளியே போய் சம்பாதிக்கிறத விட வீட்டிலேருந்து அதை நல்லா கற்றுக்கிட்டா வீட்டிலேருந்து ஒரு 500 கிட்ட சம்பாதிக்கலாம். 500 கிட்ட வீட்டிலேருந்தே நீங்கள் சம்பாதிக்கலாம். நீங்கள் முதல்ல டெய்லரிங்கில் நீங்கள் என்ன விஷயம் கற்றுக்கிட்டு நீங்கள் முதல்ல தைச்ச ட்ரெஸ் என்னது? நான் ஃபஸ்ட்டு குட்டி பாப்பாவுக்கு ஒரு கவுன் மாதிரி கற்றுக்கிட்டேன். அப்புறம் ஃபஸ்ட்டு தைச்சதும் அந்த என் தங்கச்சிக்கு ஒரு சுடிதார் மாதிரி ஒன்று தைச்சேன் குட்டியாக. எவ்வளோ நீங்கள் காசு வாங்கினீங்க அதுக்கு? தங்கச்சிக்கே தைச்சதால் நான் அதெல்லாம் காசுலாம் எதுவும் கேட்கல. இப்போ நீங்கள் வந்து எந்த லெவலுக்கு வந்து நீங்கள் இதுலேருந்து முன்னேறி வந்திருக்கிறீங்க? இப்போ நீங்கள் சொன்னீங்க டெய்லரிங்கில் ஒரு ஸ்டார்டிங்கில் ஒரு கவுன் தைச்சிருக்கிறோம் அப்படின்ற மாதிரி. இப்போ டெய்லரிங் நிறைய பேர் கேட்குறாங்க, வெளியில் எங்களுக்கு வந்து ஒரு ஜாக்கெட் தைச்சுத்தாங்க அப்படின்ற மாதிரி கூட கேட்குறாங்க. அது மாதிரி யாராவது தைச்சு தந்து அவங்கக்கிட்ட நீங்கள் காசு வாங்கியிருக்கீங்களா? சுடிதார் தைச்சி கொடுத்துருக்கேன். ப்ளவுஸ் தைச்சி கொடுத்ததில்ல. சுடிதார் தைச்சி கொடுத்து காசு வாங்கியிருக்கேன். காலேஜ் போக சொல்ல 1-2 தான் அந்த மாதிரி தான் தைச்சி கொடுத்துருக்கேன். இப்போ அம்மா நிறைய இடத்துல போய் கொடுத்து நிறைய காசு கொடுத்து அதை தைச்சிப்பாங்க. அதனால் வீட்லேயே நான் அவங்களுக்கு தைச்சி கொடுத்தாலும் கொஞ்சம் காசு மிச்சமாகுது. கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள், கவலை உனக்கு இல்லை ஒத்துக்கொள் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொன்னீங்க. நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? வீட்டில் இருக்கிற பெண்கள் வந்து இந்த விஷயம்லாம் கற்றுக்கிட்டா நிறையா சம்பாதிக்கலாம் அப்படின்ற மாதிரி. டெய்லரிங், எம்ப்ராய்டிங் கற்றுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த பேக் பின்னுறது இது மாதிரிலாம் பண்ணால் நிறைய சம்பாதிக்கலாம். வீட்டில் எல்லா வேலையும் முடிச்சுட்டு சும்மா இருக்கிற நேரத்தில் இது செஞ்சால் நிறைய சம்பாதிக்கலாம். ஒரு நாளைக்கு 200-150 கிட்ட சம்பாதிக்கலாம் சும்மா இருக்கிறவங்க. ரொம்ப நல்லா சொன்னீங்க. VIT கம்யூனிட்டி ரேடியோ சார்பாக நாங்கள் நன்றி தெரிவிச்சுக்கிறோம். தேங்க்யூ. இந்த நிகழ்ச்சி கருத்துக்களம் நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம பார்ட் டைம் ஜாப் பற்றின நிறைய விஷயங்கள் நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். நம்ம கூட பேசுகிறதுக்காக ஒருத்தவங்க இருக்கிறாங்க. வணக்கம், உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க. என்னோட பேர் ஜான்சி. நான் MMES காலேஜில் BSc மேக்ஸ் படிக்கிறேன். செகண்ட் இயர் முடிச்சுட்டு தேர்ட் இயர் போக போகிறேன். சொல்லுங்கள் ஜான்சி, எதனால் உங்களுக்கு தோணுச்சு பார்ட் டைம் ஜாப் நம்ம பண்ணணும் அப்படின்ற மாதிரி? இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்ட் டைம் ஜாப்க்குன்னு வெளில வந்திருக்கேன். நான் நிறைய டிவியெல்லாம் பார்ப்பேன். அப்போ சுரதாவை பற்றி நான் ஒரு 10 கட்டளைகள் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். அப்போ சொல்லும் போது அவர் சொன்ன ஒரு வார்த்தை வந்து, உங்களால் முடிஞ்சது ஒரு 5 ரூபாவது சம்பாதிக்கணும் அப்படின்ட்டு. அந்த பாயிண்ட் வந்து எனக்கு ரொம்ப நாளாக உறுத்திட்டே இருந்துச்சு. அப்போ வந்து சரி நம்மளும் சம்பாதிக்கணும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் அதுக்கடுத்து இப்போ ஒரு பார்ட் டைம் ஜாப் இருக்குன்னு என் ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிட்டப்ப நான் இப்போ வந்ததால் வந்து நானும் சம்பாதிக்க போகிறேன். எனக்கு எது உறுத்தலாக இருந்துச்சோ அது வந்து இப்போ சரியாக போகுதுன்ற ஒரு ஃபீல் இருக்குது. ஒரு 5 ரூபா கூட நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம சம்பாதிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு மோட்டிவேஷனோட வந்திருக்கிறீங்க. இப்போ இந்த முதல் சம்பளம் வாங்கி நீங்கள் என்ன செய்யலான் இருக்கிறீங்க? நான் கண்டிப்பாக எடுத்துமே அம்மாட்ட தான் கொடுப்பேன். அவங்களுக்கு தெரியும் என்ன செய்யணும் அப்படின்னு.
இப்போ புதுசாக நிறைய பேர் வந்து ஜாப் பண்ணணும் அப்படின்ற மாதிரி யோசிப்பாங்க. அவங்களுக்குலாம் நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க ஒரு மோட்டிவேஷனாக? ஏன்னா நீங்கள் ஒருத்தரை பார்த்து மோட்டிவேஷனாக இருக்கிறீங்க, நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? உங்களுக்கு எதையாச்சும் செய்யணும் அப்படின்னு தோணுச்சுன்னா அந்த ஃபீல்டில் இருக்க ஒருத்தரை வந்து நீங்கள் வந்து மோட்டிவேஷனாக எடுத்துட்டிங்கன்னா சீக்கிரமாக அதை செய்யலாம். இப்போ முதல்ல போகும்போது தான் தடங்களாக இருக்கும், எதுக்கு போகிற ஏன் போகிற அப்படிலாம் கேட்பாங்க. ஒரு 2-3 தடவை நீங்களே வெளில போயிட்டீங்கன்னா என் பொண்ணுக்கு எல்லாமே தெரியும், அவளே போவா, அவளே செஞ்சுப்பான்ற தைரியம் வந்து அவங்களுக்கு நம்ம மேலே இருக்கும். ரொம்ப நல்லா சொன்னீங்க. விஐடி கம்யூனிட்டி ரேடியோ சார்பாக நாங்கள் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். தேங்க்யூ சார். இன்றைக்கி கருத்துக்களம் நிகழ்ச்சியில் நம்ம கூட பேசுறதுக்காக பார்ட் டைம் ஜாப் பற்றி நிறைய கேள்விகள் நம்ம கேட்டுட்டு இருக்கிறோம். நம்ம கூட பேசுறதுக்காக ஒருத்தங்க இருக்கிறாங்க. வணக்கம், உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க. என் நேம் பிரியங்கா ஃப்ரம் காவேரிபாக்கம். அப்துல் ஹக்கீம் காலேஜில் இப்போ தான் பாஸ்ட் அவுட் ஆன ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங். படித்து முடிச்ச உடனே ஒரு வேலை எப்படின்னு நினைக்கிறீங்க இது நீங்கள்? படித்து முடிச்சதும் ஒரு வேலைனா, நான் வந்து எதுக்காக இங்கே வந்தேன்னா ஃப்ரெண்ட்ஸ் மூலயமா தான் வந்தேன். இன்னும் ரிசல்ட் கூட வரல எங்களுக்கு. வந்ததுக்கப்புறம் நம்ம போய் ஜாப் பண்ணுறதை விட ரிசல்ட் வரதுக்கு முன்னாடி நம்ம இருக்கிற இந்த டைமை வேஸ்ட் பண்ணக்கூடாது. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து அது ஒரு ஜாலியாகவும் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து போனோன்னா நம்ம வேலை செய்கிற மாதிரியும் தெரியாது. நம்ம வெளியே போயிட்டு வெளியே இருக்க சுச்சுவேஷன்ஸ் எல்லாம் நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம், யார் யார் எப்படி இருக்கிறாங்க அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதனால ஃப்ரெண்ட்ஸ் கூட அப்படியே ஒரு என்ஜாய்மெண்ட்டாகவும் இருக்குது, நமக்கு சேலரி வாங்கின மாதிரியும் இருக்குது, அதுக்கப்புறம் நம்ம வந்து ஏதாச்சும் ஒரு விஷயத்தை கற்றுக்கின மாதிரியும் இருக்குது. அதனால நான் வந்து இந்த ஜாப்க்கு வந்திருக்கேன். எப்படி இருக்குது இப்போது நீங்கள் படிச்சிருப்பீங்க இவ்வளோ நாள் வந்து ஒரு காலேஜ் அட்மாஸ்ஃபியர் அது மாதிரி தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. எப்படி இருக்குது ஒரு முதல்ல ஒரு வேலை செய்யும் போது உங்களுக்கு எப்படி இருக்குது அந்த ஃபீல்? ஃபஸ்ட்டு ஜாபுக்கு வந்தது எப்படி இருக்குன்னா, அது ஒரு விதமான சந்தோஷமாக தான் இருக்குது. நம்மளும் ஜாபுக்கு வந்திருக்கோம். ஸோ நம்ம வந்து படித்து முடித்து நிறைய பேர் வேலைக்கு போகாமல் இருக்காங்க. அவங்களுக்கு கம்பேர் பண்ணும்போது நம்ம ஏதோ நமக்கு கிடைச்ச வேலையை இப்போதைக்கு நம்ம செஞ்சிட்ருக்கோம். நம்ம படித்ததுக்கு போகாமல் இப்போதைக்கு நம்ம செஞ்சிட்ருக்கோம் அப்படின்ற ஒரு ஃபீல் தான், வேறு ஒன்றும் இல்லை. முதல் சம்பளம் வாங்க போகிறீங்க அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன் நான். நீங்கள் இந்த முதல் சம்பளம் வாங்கி நீங்கள் என்ன பண்ணலாம் மாதிரி நீங்கள் யோசிக்கிறீங்க? ஃபஸ்ட்டு சேலரி வாங்கி எனக்கு யாருக்காச்சும் ஹெல்ப் பண்ணணுன்றது தான் என்னோடய எய்மே. நான் ஃபஸ்ட்டு வேலைக்கு போகணும் அப்படின்னு எனக்கு தோணுனது கூட என்னால் முடிஞ்ச ஹெல்ப்பை வந்து நான் மற்றவங்களுக்கு பண்ணணும். முடியாங்க இந்த உலகத்தில் நிறைய பேர் இருக்காங்க. சாப்பாடு ஒரு வேளை சாதத்துக்கு கூட வழி இல்லாமல் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணுன்றது தான் என்னோடய ஃபஸ்ட்டு எய்ம், நான் ஜாப்க்கு வரணுன்றதே. ஸோ நான் ஃபஸ்ட்டு சேலரி வாங்கி யாருக்காச்சும் ஹெல்ப் பண்ணுவேன் கண்டிப்பாக. ரொம்ப நல்லா சொன்னீங்க. முதல் சம்பளம் வாங்கி யாருக்காவது உதவி செய்யணும் அப்படின்ற மாதிரி விஐடி கம்யூனிட்டி ரேடியோ சார்பாக நாங்கள் நன்றியை தெரிவிச்சுக்கிறோங்க. நன்றி சார். இன்றைக்கி நம்ம கூட கருத்துக்கள் நிகழ்ச்சியில் பார்ட் டைம் ஜாப் பற்றி பேசுறதுக்காக ஒருத்தங்க இருக்கிறாங்க. வணக்கம், உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க. என் பேர் பவித்ரா, நான் வாலாஜாலேருந்து வரேன். நான் அப்துல் ஹக்கீம் காலேஜில் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறேன். எந்த இயர் படிக்கிறீங்க? நான் ஃபர்ஸ்ட் இயர் கம்ப்ளீட் பண்ணிட்டு செகண்ட் இயர் ஸ்டெப் அப் பண்ண போகிறேன். எதனால் உங்களுக்கு தோணுச்சு இது மாதிரி நம்ம பார்ட் டைம் ஜாப் போய் பண்ணணும் அப்படின்ற மாதிரி? ஃபர்ஸ்ட் டைம் வரும்போது எனக்குள்ள ஒரு ஹோப் கிரியேட் ஆச்சு. என்னன்னா என்னாலையும் வேலை பார்க்க முடியுது, என்னாலையும் சம்பாதிக்க முடியுதுன்ற மாதிரி. ஸோ அதனால் அது ஒரு கான்ஃபிடென்ஸ், அது ரொம்ப பிடிச்சிருந்தது. ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. அதனால நான் இந்த ஜாப்க்கு வந்தேன். முதல் தடவை ஒரு மாதம் ஒர்க் பண்ணி நீங்கள் சேலரி வாங்கியிருப்பீங்க. அந்த சேலரியை நீங்கள் என்ன பண்ணீங்க? நான் ஷூ வாங்கினேன். ஒரு பிராண்டட் ஷூ வாங்கணுன்னு ரொம்ப இஷ்டம். அப்பா கிட்ட கேட்டிருக்கலாம், பட் இருந்தாலும் ஜாப் வந்தோன்னா அது என்னோட சேலரி, என்னோட ஃபர்ஸ்ட் ஷூன்ற போது இப்போ நான் யாரையும் அதை டச் கூட பண்ண விடுறதில்ல. நான் அதை வாஷ் பண்ணிக்கிறேன். நான் தான் ஒரு ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்துக்கிற மாதிரி. நம்ம சம்பாதிக்கிற காசில் வாங்குற பொருளை நம்ம எவ்வளோ ஜாக்கிரதையாக பார்த்துக்கிறோன்ற விஷயத்த நான் நல்லா கற்றுக்கிட்டேன். என்னோட ஃபர்ஸ்ட் சேலரி வந்து நான் ஷூ தான் வாங்கினேன். முதல் தடவை ஒரு பணம் நீங்கள் கையில் வாங்கியிருப்பீங்க, பார்த்துருப்பீங்க. எப்படி இருந்துச்சு அந்த அனுபவம் உங்களுக்கு? ஒர்க்குன்னு சொல்லும்போது சும்மா ஜாலியாக கிளம்பி வந்துட்டேன். அப்புறம் வந்து வேலை பார்க்குறச்சே ரொம்ப கஷ்டப்பட்டேன். எனக்கு டைம் வந்து ரொம்ப எப்படி சொல்கிறது, ரொம்ப கஷ்டமாக இருந்தது. என்னால் சரியாக தூங்க முடியல. பஸ் ட்ராவல்லாம் நான் அவ்வளோ பண்ணதே இல்லை. பட் அந்த ஹார்ட் ஒர்க்குக்கெல்லாம் கடைசியாக ஒரு வேல்யூ மாதிரி, கெயின் மாதிரி கடைசியாக சம்பளம் வாங்கும்போது ஹப்பா நமக்கு காசு வந்துருச்சுடா, நம்ம நினச்ச ஷூ வாங்க போகிறோன்ற ஹாப்பினஸ் ரொம்ப இருந்தது. அந்த எக்ஸ்பீரியன்ஸே சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை, ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப நல்லா சொன்னீங்க. விஐடி கம்யூனிட்டி ரேடியோ சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். தேங்க்யூ. இன்றைக்கி கருத்துக்களம் நிகழ்ச்சியில் பார்ட் டைம் ஜாப் பற்றி நம்ம நிறைய விஷயங்கள் பேசிகிட்டு இருக்கிறோம். நம்ம கூட பேசுகிறதுக்காக ஒருத்தங்க இருக்கிறாங்க. வணக்கம், உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க. என் பேர் திலீப் குமார். நான் ஆற்காட்லேருந்து வரேன். ஆதிபசக்தியில் பிஎஸ்சி பயோகெமிஸ்ட்ரி முடிச்சிருக்கேன். பால் சீலிங் பிவிசி டோர்னா அது இந்த வேலை செஞ்சுட்டு இருந்தேன். அதுதான் ஃபஸ்ட்டு. சொல்லுங்கள், நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ஒரு பார்ட் டைம் ஜாப் நீங்கள் செய்யணும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு எப்படி தோணுச்சு? நான் வந்து விளையாடுவேன், பேட்மிண்டன் விளையாடிருக்கேன், ஆல் இண்டியா விளையாடிருக்கேன். எனக்கு பேட் வாங்க, ஷூ வாங்க, ஜெர்சி வாங்க அதெல்லாம் யூஸ் ஆச்சு. மேட்ச் ட்ராவலிங்க்கு அதெல்லாம் மேட்ச் ட்ராவலிங்க்கு அதாவது நீங்களே சம்பாரித்து உங்களுடைய சொந்த பணத்தை வந்து நீங்கள் செலவு பண்ணுறீங்க. ஆமாம் சார். மேட்ச் பேட் வாங்க, பால் வாங்க, ஷூ, கிட் பேக் வாங்க அதெல்லாம் யூஸ் ஆகும். நீங்கள் சொன்னீங்க நீங்கள் ஒரு பிளேயரும் கூட. உங்களுடைய ஃப்யூச்சர் எய்ம் என்ன? ஆல் இண்டியா விளையாடணும், ரயில்வே ஜாப் போகணும். அவ்வளோ.
கண்டிப்பாக நல்லா சொன்னீங்க. விஐடி கம்யூனிட்டி ரேடியோ சார்பாக நாங்கள் நன்றி தெரிவிச்சுக்கிறோம். தேங்க்ஸ். பார்ட் டைம் ஜாப் பற்றின கருத்துக்கள் நிகழ்ச்சியில் பேசுகிறதுக்காக ஒருத்தவங்க இருக்கிறாங்க. வணக்கம் சார், உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க. ஹாய், என் பேர் குணாலன். ட்ரிபிள்எஸ் காலேஜில் பிசிஏ முடிச்சிருக்கேன். இப்போ நீங்கள் வந்த முதல் வேலை தானா? ஆமாம், இதுதான் ஃபர்ஸ்ட் வேலை. எப்படி இருக்குது ஒரு வேலைக்கு வந்த ஒரு முதல் நாள் அனுபவம் எப்படி இருந்துச்சு? எப்படி இருக்குது? நியூ அட்மாஸ்ஃபியர், நியூ எக்ஸ்பீரியன்ஸ், நல்லா இருந்தது. நியூ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நிறைய கான்டாக்ட்ஸ் கிடைச்சது. இப்போ பார்ட் டைம் ஜாப் தான் நீங்கள் பண்ணிட்டு இருக்கிறீங்க. நீங்கள் ஃப்யூச்சரில் நீங்கள் என்னவா வரணும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஆசை? ஃப்யூச்சரில் பிசிஏ முடிச்சிருக்கேன். ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணணும்னு ஆசை. சென்னை, பெங்களூர் அந்த சைடில் போய் ஒர்க் பண்ணணும். அதுக்கு அங்கே போகிறதுக்காக ஃபஸ்ட்டு மணி வேணும். அதுக்காக பார்ட் டைம் ஜாப் வந்து அங்கே போகிறதுக்காக ஒரு பணம் தேவைன்றதுக்காக நீங்கள் வந்திருக்கிறீங்க. சரி, சொல்லுங்கள், நீங்கள் இப்போது முடிச்சுட்டு இதில் வர வருமானத்தை வச்சு நீங்கள் என்னென்னலாம் வாங்க போகிறீங்க? ஒரு புது ஜாப் போகணுன்னா நீங்கள் நிறைய விஷயங்கள் வாங்குவோம். நம்ம ஒரு ஷர்ட் பேண்ட் எடுப்போம், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்கள் பிளான் பண்ணி வச்சுருப்பீங்க. நீங்கள் எதெல்லாம் வாங்கலான் இருக்கிறீங்க? ஃபஸ்ட்டு ட்ரெஸ் வாங்கணும், ஷூஸ் வாங்கணும், பேக்ஸ் வாங்கணும், அண்டு மொபைல், லேப்டாப் அந்த மாதிரி. அப்புறம் அங்கே போய் ஸ்டே பண்ணுறதுக்காக ஃபஸ்ட்டு ரூம் தேடணும், அங்கே அட்வான்ஸ் கொடுக்கணும். அதுக்காக கண்டிப்பாக மணி வேணும். அதுக்காக தான். ரொம்ப நல்லா சொன்னீங்க. விஐடி கம்யூனிட்டி ரேடியோ சார்பாக நாங்கள் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். தேங்க்யூ. இன்னைக்கு கருத்துக்களம் நிகழ்ச்சியில் பார்ட் டைம் ஜாப் பற்றின நிறைய பேர் அவங்களுடைய கருத்துக்களை நம்மகிட்ட பகிர்ந்துக்கிட்டாங்க. மீண்டும் ஒரு கருத்துக்களம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் சரவண கார்த்திக். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. நேயர்கள் இதுவரை கேட்டது மக்கள் கருத்துக்கள் அரங்கேறிய கருத்துக்களம் உங்கள் விஐடி பண்பலை 90.8. நன்றி, வணக்கம். இந்த உலகத்துக்கு பிறந்த பிறகுதான் எனக்கான ரைட்ஸ் ஸ்டார்ட் ஆகுதுன்னு எல்லாரும் தப்பா நினைச்சிருக்கீங்க. நான் கர்ப்பப்பையில உருவானதுமே எனக்கான ரைட்ஸ் தொடங்குது. அதுல சேஃப்டி ரைட்ஸும் ஒண்ணு. நீங்க எல்லாரும் எல்லா குழந்தைகளுக்கும் சேஃப்டி ரைட்ஸை கண்டிப்பா உறுதி செய்து கொடுப்பீங்கன்னு நான் நம்புறேன், நாங்க நம்புறோம். உங்களுக்கு தெரிஞ்ச குழந்தைங்களுக்கு அன்சேஃபா ஏதாவது ஏற்பட்டா உடனே 1098 என்ற நம்பருக்கு கால் பண்ணி சொல்லுங்க. மாவட்ட குழந்தை பாதுகாப்பு அலுவலகத்தை தொடர்பு கொள்ளுங்கள். குழந்தைகள் பாதுகாப்பு வாரம் மற்றும் குழந்தைகள் பாதுகாப்பு கருதி வெளியிடுவோர் மாநில குழந்தை பாதுகாப்பு சங்கம், சமூக பாதுகாப்புத்துறை, தமிழ்நாடு அரசு. ஹாய் குட்டீஸ், இது விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலியில் கதை கேளு. சின்ன கதை சொல்லி பெரிய கருத்தை சொல்ல வந்திருக்கோம். நான் உங்கள் லீஷு. ஒரு காலத்துல இந்திரன் ஒரு மாமன்னர் இருந்தாராம். அவரோட ஆட்சி காலத்துல மக்களுக்கு நிறைய உதவிகள் செய்வாராம். எல்லாருக்கும் தான தர்மங்களும் செய்வாராம். அவர் இறந்தப்ப நேரா சொர்க்கத்துக்கு போனாரு. சொர்க்கத்துக்கு போனதும் அங்க ரொம்ப சந்தோஷமா இருந்தாரு. அந்த நேரம் பார்த்து திடீர்னு சொர்க்கத்தோட தலைவர் உங்களை கூப்பிடுறாருன்னு ஒரு தேவதூதன் வந்து இந்திர மன்னன் கிட்ட சொன்னாரு. மன்னன் தலைவர் கிட்ட போய் நின்னு என்னன்னு கேட்டப்ப தலைவர், உனக்கு சொர்க்கவாசம் முடிஞ்சிடுச்சு, நாளைக்கு பூலோகத்துக்கு கிளம்ப ரெடி ஆயிருன்னு கட்டளை போட்டாரு. நான் ஏன் போகணும்னு கேட்ட மன்னன் கிட்ட, நீ செஞ்ச நல்ல விஷயங்கள் ஞாபகத்துல வச்சிருக்கிறவங்க யாருமே இனிமே பூலோகத்துல உயிரோட இல்ல. இன்னையோட அந்த கணக்கு தீர்ந்து போச்சு. நீ நாளைக்கு கிளம்புற வழிய பாருன்னு கண்டிப்போட சொல்லிட்டாரு. மன்னன், என்னடா இது, இதற்கு தீர்வே இல்லையான்னு கேட்டாரு. அதுக்கு தலைவரும் ரொம்ப நேரம் யோசிச்சு, சரி மன்னா, நீ கீழே போய் நீ செஞ்ச நல்ல காரியத்தால இன்னும் யாராவது பயன் பெறுறாங்களா, அப்படி ஒரு ஜீவனை கண்டுபிடிச்சா உனக்கு சொர்க்கவாசம் நீடிக்கும்னு சொன்னாரு. மன்னனும் கிளம்பி மேகத்தை தாண்டி பறந்து கீழே வந்தாரு. நிறைய வருஷம் ஆனதுனால அவர் வாழ்ந்த இடமே தலைகீழா மாறி இருந்துச்சு. அங்க இருக்கிற மக்களை யாரையுமே அவரால் அடையாளம் கண்டுபிடிக்க முடியல. மனசை தேர்த்திக்கிட்டு நம்பிக்கைய வளர்த்துக்கிட்டு விடாமுயற்சியா தேடி இருக்கிறதுலயே ரொம்ப வயசான ஒரு தாத்தாவை கண்டுபிடிச்சாரு. அந்த தாத்தா கிட்ட, ஐயா, உங்களுக்கு இந்திரன்னு இந்த பகுதியை ஆட்சி செஞ்ச மன்னனை பத்தி தெரியுமான்னு மிகுந்த ஆர்வத்தோட எதிர்பார்ப்போடையும் கேட்டாரு. அந்த தாத்தா மன்னனை மேலையும் கீழையும் பார்த்து உதட்ட பிதுக்கி தெரியாதுன்னு சொல்லிட்டாரு. வேணும்னா என்னை விட வயசான ஒரு ஆந்தை பக்கத்துல இருக்கிற மரபொந்துல தூங்கிட்டு இருக்கும், நைட்டு அது முழிச்சதுக்கு அப்புறம் போய் கேளுன்னு சொல்லிட்டாரு. வேற வழி இல்லாம நைட்டு வரைக்கும் கோயில் நிழல்ல இருந்துட்டு
நைட் ஆனதும் அந்த ஆந்தை கிட்ட போய் கேட்டாரு. ஆந்தை எரிச்சலோட எனக்கு தெரியாதுன்னு சொல்லிடுச்சு. இங்க ஒரு கிழட்டு நாரை தினமும் காலையில திரியும், அதை கண்டுபிடிச்சு கேட்டுக்கோன்னு அதனோட வேலைய பார்க்க ஆரம்பிச்சது. காலையில அலைஞ்சு திரிஞ்சு நாரைய கண்டுபிடிச்சு கேட்டப்ப எனக்கு ஞாபகம் இல்ல, ஆனா பக்கத்து ஏரியில ஒரு ஆமை இருக்கு, அதுக்கு ஞாபகம் இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லுச்சு. மண்ணை ஏரிய தேடி ஓடி போனான். அங்க வயசான ஆமைய பார்த்து உனக்கு இந்திரன்னு ஒரு மன்னனை தெரியுமான்னு கேட்டான். ஆமா உடனே ஆமா எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லுச்சு. அவனாலதான் இந்த ஏரி இருக்கு, இதுல இருக்கிற உயிரினங்கள் நன்றியோட உயிர் வாழுதுன்னு சொல்லுச்சு. அதுக்கு மன்ன நான் தான் இந்திர மன்னன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஏரியை ஏற்படுத்தியதா ஞாபகமே இல்ல, நீ ஏதோ தப்பா சொல்றன்னு சொன்னாரு. ஆமையும் கதை அப்படி இல்லப்பா, நீ அரசாளும் போது மக்களுக்கு தினமும் நிறைய பசுக்களை தானமா கொடுத்த, மக்கள் அதெல்லாம் இங்க இருக்கிற புல்தரையில மேய விட்டாங்க. மாடுகள் அலைஞ்சி திரிஞ்சி கொம்புகளால மண்ணை கிளப்பி விட்டு இந்த இடத்த பள்ளமா மாத்திடுச்சு. மழை பெஞ்சதுனால காலப்போக்குல இது ஏரியா மாறிடுச்சு. இந்த ஏரியில தான் இந்த பகுதி செழிப்பா இருக்குன்னு சொல்லுச்சு. நிறைய உயிரினங்களும் வாழுது, வாழ போகுதுன்னு சொல்லுச்சு. அப்படி சொன்ன உடனே தூரத்துல சொர்க்கத்துல இருந்து மன்னனை கூட்டிட்டு போக விமானம் வந்துச்சு. இதுல இருந்து என்ன தெரியுது குட்டீஸ்? நாம செய்யும் நல்ல காரியங்களுக்கு பலன் பல நாட்களுக்கும் பல தலைமுறைகளுக்கும் நீடித்திருக்கும்படியாக யோசிச்சு செய்வது நல்லது. என்ன குட்டீஸ், கதை எப்படி இருந்துச்சு? இதே மாதிரி இன்னொரு கதையோடையும் கருத்தோடையும் அடுத்த கதை கேளு நிகழ்ச்சியில சந்திப்போம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் லேஷோ. பாய் குட்டீஸ். Exchange of ideas. Normal laymen, they do not understand the title in depth. What are short-lived climate forces? These are, of course, particles in the atmosphere that are short-lived. They have an atmospheric residence time. If you look carefully, you will see tiny particles floating about in the air. Exchange of ideas. Hi, my name is Akash Goenka. I'm from the School of Mechanical and Building Sciences, and I would like to welcome you to our program called Exchange of Ideas. And to exchange his ideas, we have with us today Professor Satyajit Ghosh, also from the School of Mechanical and Building Sciences, and he will now speak with you. Thanks to VIT Community Radio, the team working to support this massive university. So I'm very pleased to be here. I'm a senior professor at the School of Mechanical and Building Sciences, and I'm also affiliated with the University of Leeds, United Kingdom. I would also like to introduce to you my friend Rushit. I'm Rushit Shah. Even I'm a student of the School of Mechanical and Building Sciences, and I'm in my 4th year. Today's theme is Short-Lived Climate Forces Over Indian Cities. The title is rather catchy, isn't it, Akash? Most certainly, sir. Normal laymen, they do not understand the title in depth. What are short-lived climate forces? As I always mention in a class, that the English gives the answer away. So we are talking about short-lived. I'll elaborate on the short-lived bit. These are, of course, particles in the atmosphere that are short-lived. They have an atmospheric residence time spanning up to hours to days and maximum up to a week, and they profoundly modulate the climate, particularly the local climate. Sir, but then there is a point that I would like to, just as a matter of clarification. If these particles that we're talking about, which are essentially short-lived, but they are very tiny particles, and since they are very light, very ephemeral, and because of this reason, they tend to remain longer in the atmosphere. So again, there is a paradox over here. Right, I'm glad you brought in that posh word ephemeral and linked it to the times they stay in the atmosphere. So that critically depends on size. So even here, size matters rather profoundly. Big particles, and big is not really big in this sense, they are tens or hundreds of microns. And 1 micron is 10 to the power minus 6 of a meter. So the big particles, because of their weight, they settle out faster, and the smaller particles stay aloft.
So could you please tell us how these climate forces are produced? What are their sources? There are various sources. There are natural sources and anthropogenic sources. And since we are talking about climate forces over Indian cities, I'll first talk about the anthropogenic sources. If you take a walk down VIT, we have a pristinely green campus. But if you just make your way towards the villages surrounding VIT, you will see a lot of people burning chullas or coal briquettes and unseasoned firewood. And all of that leaves a smoky pall over the region. And if you look carefully, you will see tiny particles floating about in the air. And if you go towards the CMC area, you'll see a lot of vehicular pollution, and some of the catalytic converters are not functioning. The exhaust pipes from buses, run-down buses, they're spewing out a trail of black smoke. So these are some of the anthropogenic sources. And if you went to other places, you'll find some of them can be natural sources. For instance, when a volcano erupts, it spews out a lot of ash particles. So that's not anthropogenic, it's natural, but nevertheless, ash in the air acts as a climate force also. And so in the present context where air pollution is so profound and it so deeply affects our lives, could you please elucidate upon the effect of these soot particles or these aerosol particles on human health, and more importantly in how they infringe the natural cycles of the atmosphere? I'm glad you asked this question. Obviously, soot has a profound effect on human health. I mean, it affects the cardiopulmonary mortality and the vectors of toxic chemical because they enter into our lungs. As we breathe in this carbonaceous particles, they stay lodged in the lungs and cause respiratory disorders. And they also infringe natural cycles of the atmosphere. Here we are talking about a specific effect because of it being black. So I'll first talk about the direct effect when they're floating about in the atmosphere and the sun's light is hitting on their surface. Because it's providing a surface for reflection, incident photon gets reflected back to space, and this is called the direct effect, and this has a cooling effect. Now there's a second effect called the indirect effect, where these aerosol particles serve as cloud condensation nuclei. I mean, they're precursors to cloud formation. And so what we're suggesting is these airborne soot and black carbon particles, when they mature in the atmosphere containing sulfates and nitrates, then they become cloud condensation nuclei in the sense that cloud droplets start forming. And when cloud droplets start forming, the cloud as a whole reflects radiation. Then there's a third effect called the semi-direct effect. Whilst many natural sources of aerosols are white in color, I mean almost perfectly reflecting, soot and black carbon are black. And you must have read in the high school about black bodies. So what do black bodies do? They absorb radiation, and so they're very good absorbers of radiation. In the process, as they're absorbing radiation, themselves becoming hot and are heating up the atmosphere. So this semi-direct effect of black carbon has a profound effect on Indian cities, and it affects local climate. So what are some of the challenges that you face while modeling these atmospheric processes? Yes, there are air pollution models that tells us what is the concentration of sulfur dioxide or soot and black carbon or particulate matter in and around VIT campus. There are instruments that will measure this. But as fluid mechanics is advancing, so is our prediction capacity. And we have to use a model to predict levels of pollution. Now that's the easy bit. You asked me about the challenges of predicting occurrences of cloud condensation nuclei. Now for that, we would require a model that has basically 2 or 3 components. First is a model that will lift up the air carrying these particles and will raise it up in a humid atmosphere that will provide the moisture. And the way the moisture will stick around these particles and form cloud droplets. And the last bit is whether these cloud droplets are grouping together to fall on our head as rain. So the challenges are, even until 10 years ago, people believed that
If you increase the number of aerosol particles, you concomitantly increase the number of cloud droplets. Now, that's only true if you have one aerosol type or at best two aerosol types, like you have natural sea salt or just sulfate aerosol. It's easy to predict the cloud droplet number concentrations. But in a city like Vellore or in Calcutta or Mumbai, you have 4 or 5 different kinds of aerosols and have competing effects on each other. So the prediction of these cloud droplet numbers becomes a big challenge. So the main modeling challenge is to predict the number concentration of cloud droplets right. So one question related to modeling here. So given the computing capacity that we have available today, so is it still that big a challenge? And if not, then how efficient is this model that you talk about in predicting the number of water droplets? I'm so glad you asked this question, Rushid. Very pleased to answer that. You're talking of our numerical literacy and our computing resources. It is true, as these have advanced, so have our predictive capacities. But when we wish to just give pollution forecasts, I would say we have enough. But when we are talking of climate, we are talking of very large scales, thousands of kilometers, at least even on a subcontinental scale. Like this summer, we were worried that the monsoons will be deficient, and prediction of monsoon rains becomes a big challenge. Obviously, monsoon rains are associated with the formation of cloud droplets. So when we increase the scale, we also increase our computing resource requirements. And because it's a fluid dynamical model, the prediction equations have to be predicted across grids. You must have studied about that. So if we increase the number of meshes horizontally and vertically by several orders of magnitude, then it really becomes a challenge. You cannot do them on your personal computers. So many a times, the theory that you have just spoken about remains locked up in textbooks and do not find any real-time application. Of course, Rushit and I, we've had the fine privilege of working with you, sir. But for our listeners, could you please throw some light on how you relate these problems which exist in fact to classroom teaching? Right. Classroom teaching should be an integral component of problems society faces. And I'm glad you're asking this question. And remember, VIT is primarily an engineering institution. So we have very clever engineers right on our doorstep with very clever ideas. So what is locked up in textbooks can be manufactured in the laboratories and articulated in the laboratories with very fine solutions. One example is, we talked about smoking chullas. So can we improve the design of a chula? Because poverty is not going to go away straight away. So can we design sustainable kitchens to contain soot and black carbon? The answer is yes. So engineering students of mine who are abroad now, your seniors, Anuj and Rutika and Abhinav from mechanical engineering, they designed a sustainable kitchen stove. The basic components are, it had a desiccation chamber. Sunlight is plentifully available in Vellore and whole of Tamil Nadu. So the first component was using a solar-assisted desiccation chamber. You put the firewood or the cow dung cakes or the coal briquettes, leave them in the desiccation chamber for several hours. It removes all the moisture, and the chamber itself gets heated, and that heat is conducted to the kitchen wall of your village kitchen. And then wood that is completely free of moisture, that is burned. And even in that, if you have a little bit of smoke coming out, it is shunted upward through a chimney and is vented out to the atmosphere. In this way, the cleansing is so efficient, smoke concentrations gets drastically reduced even up to 80% just by adding a simple feature like a sun-dried desiccation chamber. And this can be used throughout rural India. So that's one domestic solution to contain these short-lived climate forces. Another solution, engineering solution that I can think of is the novel filter design for exhaust that Akash and myself have designed over the period of the last 1 year. I think that was a very clever idea. Why don't you elaborate on the brilliant idea and how it can be mass-produced and talk about it, Rushid? The thing is that while we are taking care of the environment, we also need to take care of our automobiles to a certain extent. Now the thing is that today
diesel particulate filters that are available for auto rickshaws and for all automobiles are quite efficient. They're located, cylindrical component that is located inside the exhaust pipe of any automobile. But even though they're highly efficient, sometimes over 90%, the problem is that once they get clogged with the soot and the other particulate matter, they might build up a back pressure towards the engine side, and that might damage the car and even the filter for that matter. It might even blow your car's engine, which is a huge loss. We came up with this novel design wherein fluid flow within the exhaust pipe was altered in such a way that it enabled us to design a smaller filter, which even if clogged, allowed the exhaust gas to flow very smoothly around the filter without damaging the vehicles. So, can you elaborate on the mechanical engineering design aspect of your filter, the new filter? Basically, where the solution to this problem originated was the shear stress that was exerted by the inner lining of the wall of the exhaust wall on the fluid was altered, and simulations were conducted using high-end CFD softwares. So what is the contraption that you're suggesting, and where would you place that? All right. So what basically happens when you increase the shear stress on the inner lining of the exhaust is that the small particles that you just spoke about, so the short-lived climatic forces that are there, the soot and the black carbon, their flow gets constricted to a smaller diameter within the exhaust pipe. Hence, this enables us to design a smaller filter. We need a smaller cylindrical filter through which the particles will flow and get trapped. It does not the filter no more occupies the entire diameter of the exhaust pipe. So what material would that be made of? So the material that the filter is made of is usually ceramics. Yeah, where various types of ceramics are used. And of course, the inner lining, the shear stress can be increased by introducing, say, for instance, sand particles. Okay, so can you run through the simulations and where are they contained, and how easy would it be for the car owner to clean it up? The cleaning of the filters is actually very easy. The filter can be removed at any time from the exhaust for cleaning. Once the owner knows that the filter is clogged, it can be routinely cleaned. With a screwdriver, you can simply just unscrew the filter, take it out, have it cleaned with a brush, and have it attached back. So Nakash, is it going to be expensive if we go to our TIFAC or our business incubator facilities that we have, and they will ask us about a price of manufacturing? Can you give us an idea of how much will it cost? Of course. So basically, the thing is that the material using which these filters are made, they are available in per meter length, right? So it's rupees per meter, so per unit length. So of course, the material that we're using, since we're now suggesting a smaller filter, of course, the material that we would require would be lesser. And Rishit and I, we have reached a conclusion, and I think it is a very logical conclusion, that the percentage reduction in the cost would be of around about 75%, which is huge. And of course, with government subsidies, this component can be mass manufactured for use in India and other South Asian countries. Say, for instance, Bangladesh and Sri Lanka and Pakistan, where the auto rickshaws, such a cardinal means of transportation for the local citizens. So it can be widely used in these auto rickshaws and even other components. But you haven't told us what is the price tag. Give us an idea of the price tag. So I think it would be around about, say, 2,000 rupees per unit. Okay, that's affordable. So I have a question to ask you, and sir, of course, Rishit and I, we both are from the School of Mechanical and Building Sciences, and we've been talking about core mechanical engineering throughout the course of this program. But to listeners who belong to other schools of engineering, how can they contribute towards solving the problem of air pollution? I think by now it must have been increasingly clear that disciplines are not tightly compartmentalized. For instance, under the overarching concern of climate, the whole world is talking about global warming and climate change, and engineering solutions have to provide for a more habitable planet. And many aspects of sciences and engineering come together to solve these problems. I'll give some examples. The ozone hole has largely got healed. There are newer technology that does not release the CFCs that go up and destroy the ozone layer, and there was a government treaty called the Montreal Protocol where people got together, and now we know that the ozone hole is going to be healed. That was possible because of engineering solutions, interfacing chemical and physical sciences, mechanical, and to do better products.
And similarly, air pollution, there have been engineering solutions. There are particle filters available, and the smokeless chiller is another engineering solution. But when we are talking of climate, the engineering solutions have to be extremely far-reaching. It is very difficult to avert the onslaught of a cyclone with current day technology. But people are already thinking about that. Is it possible to do something so that a Phelan or a Thane doesn't hit the coast of Tamil Nadu? Is there something that we can do to dissipate its fury on the ocean and before it makes landfall? People around the world are already thinking about it. And so air pollution, climate change, everything can be tackled. We want to solve the problems of society by merging all avenues of research. So I have just one last question. Many conspiracy theorists believe that global warming is a myth. Could you settle this once and for all our listeners? I think global warming is not a myth. We have 2 copies of the IPCC Intergovernmental Panel on Climate Change reports, and the new one is now due. If you turn the pages, you will see a sheet that talks about the radiative forcing vis-a-vis the levels of scientific understanding. And the last IPCC conclusively proved that global warming is not a myth through careful measurements within ice cores and through sensors sensitively placed all around the world, and looking at patterns of natural occurrences. A trace of the perturbing influence, anthropogenic perturbations, is quite clear. The planet is warming up. And scientifically, it's very easy to understand. And if you're releasing more black-bodied particles, which are hovering about in the atmosphere for longer and longer times, they will absorb radiation. And also the greenhouse effect will increase. So I was talking about the level of uncertainty. Now, so far as aerosols are concerned, the levels of uncertainty are among the highest. We do not even know the sign of its response. Sometimes they can cause a cooling and sometimes they can cause a warming, suggesting much more research. But there's absolutely no room for doubt in the latest version of the IPCC report. So, bringing in the context of relating to absolutely diametrically opposite disciplines of study, that is art and history and literature, and everyday engineering that we are studying, which is so desiccated of, as Shakespeare would have put it, the milk of human kindness. But you again are very popular for bridging this wide gap, and that is with the Ratnagiri project and the ongoing project, which is of course the Saraswati project, the river Saraswati. Sir, could you make any citations in popular literature where they speak about the onslaught of air pollution on the human mind and body? I mean, I would think of Rabindranath Tagore's quotations called The Question. So a child is questioning that people who have poisoned your air and destroyed the planet, have you really forgiven that person? So lots of poets have talked about cruelty to the planet. I mean, we've had very eloquent poetry addressing this issue. Modern Indian poets are talking about this. Then you're talking of bridging aesthetics. I would consider film as a very potent aesthetic medium. If you look at Al Gore's An Inconvenient Truth, all of you must see this. It brings out in very telling details the consequences of global warming. And it's a very aesthetically produced films. So I think more and more radio programs like the way we are having one now, films, if awareness is brought about aesthetically, I think then we can find solutions. Thank you, sir. Thank you. Exchange of ideas. This is VIT Community Radio 90.8. அண்ணா, சூடா ஒரு டீ, ஒரு பஞ்சு வச்ச சிகரெட்டு. புகைப்பழக்கம் புற்றுநோயை உண்டாக்கும். இதை படிச்சுட்டே தான் அந்த சிகரெட்டை பிடிக்க வேண்டியதாக இருக்கு. என்ன பண்றது? பழக்கமாயிடுச்சு. சுரேஷ், அப்போ இந்த புகை பழக்கத்தை நீ விடணும்னு நினைக்கிறேன். 5 வருஷமா அப்படிதான் ரமேஷ் நானும் நினைக்கிறேன். நான் மட்டும் இல்ல, சிகரெட் பிடிக்கிற எல்லாருமே அதை விடணும் தான் நினைக்கிறாங்க. ஆனா முடியலையே. இன்னைக்கு ஒரு நாள் நீ சிகரெட் பிடிக்காம இருந்து பாரு. இன்னைக்கு ஒரு நாள் இதை பிடிக்காம இருந்தா என்ன ஆயிட போகுது ரமேஷ்? என்ன ஆகுமா?
நீ சிகரெட் பிடிக்கிறது நிறுத்தின 20 நிமிஷத்தில் உன்னோட இதய துடிப்பும் உன்னோட ரத்த அழுத்தமும் நார்மல் ஆகிடும். 8 மணி நேரத்தில் உன் ரத்தத்தில் இருக்க கார்பன் மோனாக்சைடு குறைஞ்சு ஆக்சிஜன் லெவல் சீராகிடும். 1 வாரத்தில் உன்னுடைய வாசனையும் ருசி உணர்வும் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய ஆரம்பிச்சிடும். 1 வாரத்தில் இவ்வளோ நடக்குமா? 1 வாரத்துக்கு எப்படின்னா நீ 1 வருஷம் சிகரெட் பிடிக்காமல் இருந்து பாரு. இதய சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்ல இருந்து நீ தப்பிக்கிறதுக்கான வாய்ப்பு 50% அதிகரிக்கும். அடடே, இது நல்லா இருக்கே. அப்ப கையில இருக்கிறது கீழே போடு. இந்த பழக்கத்துக்கு ஒரு எண்டு காடை போடு. ரமேஷ் போல நீங்களும் புகைப்பழக்கத்துக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வைங்க. சமூக நலன் கருதி வெளியிடுவோர் VIT பண்பலை 90.8. இப்பாடலை வழங்குபவர் இளையகானம் சி இளையராஜா. ஆடி வாடி என் கருத்த உள்ள 2 நாளாக உறக்க வல்ல. ஆடி வாடி என் கருத்த உள்ள 2 நாளாக உறக்க வல்ல. அடி அள்ளி போல தள்ளி நான் வந்த போற தள்ளி 9ல சொல்லிட்டு போடி. அடி அள்ளி போல தள்ளி நான் வந்த போற தள்ளி 9ல சொல்லிட்டு போடி. அடி வாடி 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 என் கருத்த உள்ள 2 நாளாக உறக்க வல்ல. பாடி வாரேன் தெம்மாங்கு பாட்டு, நீ இளையராசா பாட்ட கேளு அதிருது வேட்டு. நான் பாட்டெடுத்து பாடி வாரேன் தெம்மாங்கு பாட்டு, நீ இளையராசா பாட்ட கேளு அதிருது வேட்டு. யாரு துணையும் இல்ல எனக்கு நிகர் யாரும் அல்ல. உடும்பு உடம்பு புள்ள என்னைய ஜெயிக்க எவனும் இல்ல. மோதி பாரு அடி பாடு நீ போட்ட போட்டி போடு. எனக்கான ஒரு கூட்டம் அடமேலம் கொட்டி ஆட்டம் போடு. வாடி அடி வாடி அடி வாடி என் கருத்த உள்ள 2 நாளாக உறக்க வல்ல. ஆடி கண்ட மீனு கண்ணு 2 இழுக்குது என்ன, உன் பல்வரிச முத்துச்சாரம் மயக்குவது என்ன. ஆடி கண்ட மீனு கண்ணு 2 இழுக்குது என்ன, உன் பல்வரிச முத்துச்சாரம் மயக்குவது என்ன. உறிஞ்சு ஓதட்டுறைய என்னைய இதுக்கே முடிஞ்சு விட்டு. சங்கு கழுத்துறதா என்னையும் வதச்சு வாட்டி புட்டு. அடிச்சிட்ட தங்க பட்ட என் பக்கம் இல்லடி, ஒன்னு தார உதட்டால நீ வெக்க விட்டு கட்டி கூட்டி. வாடி அடி வாடி அடி வாடி என் கருத்த உள்ள 2 நாளாக உறக்க வல்ல. பத்தரத்தினமே மச்சான பாரு, என் மாமா வீட்டு மத்தாலாமே அதரவு கூறு. என் அத்த பத்தரத்தினமே மச்சான பாரு, என் மாமா வீட்டு மத்தாலாமே அதரவு கூறு. உன்னை விட்ட யாரும் இல்ல எனக்கு ஒட்டிக்கிற வாடி உள்ள. கண்ணசைக்கும் நேரத்துல எனக்கு காதல் தீ மூட்டு உள்ள. இதை தெரிஞ்ச
2 நாளாக உறக்கவல்ல அடி வாடி எங்கருத்த புள்ள 2 நாளாக உறக்கவல்ல அடி அள்ளி போல கள்ளி நான் வந்த போற கள்ளி ஒன்பதில சொல்லிட்டு போடி அடி அள்ளி போல கள்ளி நான் வந்த போற கள்ளி ஒன்பதில சொல்லிட்டு போடி அடி வாடி 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 எங்கருத்த புள்ள. இப்பாடலை வழங்கியவர் இளையகானம் சி இளையராஜா. உங்கள் இல்லம் நுழைந்திடும், உங்கள் செவிகளை தீண்டிடும், உங்கள் மனதினை வருடவே பண்பலையாய் மலருதே. உங்கள் இல்லம் நுழைந்திடும், உங்கள் செவிகளை தீண்டிடும், உங்கள் மனதினை வருடவே பண்பலையாய் மலருதே. VIT 90.8 வேலூரில் நாங்கதாம்பே. VIT 90.8. Ladies and gentlemen, you're listening to VIT Community Radio 90.8 FM. Engage, evolve, empower. Hello VIT, you're listening to VIT Community Radio, and now is the time to listen to Noble Lecture. The lecture is on health and diet and will be taken by Dr. Sushma Appaya. The title says it is healthy diet for a healthy heart. So healthy diet for a healthy heart. Though the topic here is the heart, please remember the heart is something which is the soul of our body. If our heart is fine and healthy, automatically all our body organs and everything, the metabolic rate, the metabolism, the complete body is fine and hale and hearty. We always say we are healthy. We always say it's a hearty welcome. So heart plays a very important role, not only in the younger generation, but right from the birth of a child till the day we say goodbye to this earth. So let's give the importance and let's try to understand exactly how the diet and the heart are related. So when we talk about heart, the first thing which comes into our mind is what is the balanced diet or what is diet? We all are aware about the diet, but unfortunately or fortunately have forgotten the word balance. In this world where the present scenario we are all running around so much, we are so busy with our schedules. Unfortunately, this balance is the one which we have forgotten. We have not forgotten to eat because our body demands it. But then, what happens to this diet? So, as per WHO, the World Health Organization, a balanced diet is the one which is required, which gives us the nutrients in the right quantity as well as the quality. But the nutrients is the one which I would like you to concentrate on. It's the nutrients which is very essential. We say there are the major nutrients and the minor nutrients in technical term when we speak of. All the nutrients should be provided for a normal body maintenance. It should be in the right quantity as well as the quality. See, for example, when we talk about the diet, that's what I just said is very important. It is that we should have the balance between the quality as well as the quantity of the diet, what we eat and how much you eat and how you eat. All the three things are extremely important. So you would understand this particular slide much better when we go into the next part of it. So when we come to the nutrients, what I just mentioned is the major nutrients which we all are having. We get to have energy. All of us need energy to work. It's not the energy what we get for the power production or the energy what we need as the wind energy. It is the energy what we need about our whole body to work. The day you have not had proper food, or the day you have not or you have eaten very less quantity, I'm sure you must have felt the giddiness or the dullness in your whole day's schedule. So, and unfortunately that is the first thing which most of our youngsters are doing, skipping off the breakfast because they don't have time to get up in the time and they just want to rush up for your classes. So it's the nutrients what we are just talking about, the carbohydrates. As I just said, it is the nutrients which gives us the energy.
The overall what we need energy for our whole day-to-day working is coming basically from the major nutrients like carbohydrates, the proteins, the fats, vitamins and the minerals. The first three, the carbohydrates, proteins and the fats, form the major source of energy. Carbohydrates are the one which is the most punished nutrient, I should say, in the present scenario. Because our total energy, what we need for our day-to-day working as per our lifestyle and our work, depending on what works we are doing, depending physical activity, we should not have more than 60% of energy coming from the carbohydrates. That is the first thing, the golden rule of the diet. Number two is the proteins. We should not have more than 20 to 25% coming from the proteins as the source of energy. The calories what we get from carbohydrate is you get only 4 calories, whereas when you come to protein you get almost 9 calories, as well as the fats also gives you the 9 calories per gram of protein or the fats. Unfortunately, it is the protein. For most of the adults, as we are all adults here, I would like to just say the golden rule you have to follow is whatever is your body weight. 1 gram of per kg of your body weight should be your protein intake per day. So for example, a student weighing approximately around 50-55 kgs, so your diet should provide you 55 gram of protein on your daily basis. Energy should be coming from protein. Then you have fat. This is one thing, people talk so much on fat. People say that we should follow low fat. Other people say no, there should not be any fat. Unfortunately or fortunately, when we talk about fats, in the Indian scenario, it is only in the recent past we have started realizing in last 2 decades or so that fats is really becoming a huge culprit. Ultimately, now it has come to that extent that people have started talking there should not be any fat in the diet. But please remember, we have vitamins and the essential minerals, which many of them cannot work without the presence of fats. You have many fats which are, or essential fatty acids, which are soluble or absorbed only when there is the fat is available. They are fat soluble vitamins. They are fat soluble minerals. So the vitamins what we are talking about, for example, is A, D, E and K. And please remember, the E and the K are the very important one because they are the one which helps us in creating our immunity, taking care about our skin, looking after our protective layer. So these are the things which we should not suddenly say that I will cut off on the fats. Proteins. As I just mentioned, and the proteins, as I just mentioned, should not be more than 1 gram per kg of the body weight. Fat should not be forming our total diet. Energy should not be coming more than 15% of energy should not be coming from fats. So on an average, your fat should be in your diet not more than 20 grams. So 20 into 9, 180. So 180 gram of fat you are consuming almost every day. Please remember, in that 180 grams, you have invisible fats and visible fats. Of course, I will not be taking the details of those data because our whole idea is here of different area we are concentrating on. What happens when we have imbalance? I just said that most often in the diet, when there is no balance in our diet, when there is imbalance in the carbohydrate, protein and the fats, what all possibilities are happening, and these are the possibility. Luckily for our luck, we do have the tool to rectify it right in our own hands. That is the dietary modifications. What are the things? CHD is nothing but coronary heart diseases. Then you have hypertension. Present day, I should say, a designer disease. Most of the people are having hypertension. Please get in. And then you have diabetes, which is another silent killer of our generation. You have obesity and overweight. Frankly speaking, obesity and overweight has sort of become an accepted thing in our society in the present day. I really don't know. Earlier days, when you remember when we were kids, of course there is a lot of difference between my age and your age. You must be remembering people used to be teasing the children that you are fat 2 or fat C or something like that. But these days people don't mind about it that also. Please remember, it's obesity and overweight which is interlinked directly to CHD, coronary, as I just mentioned, the heart. These two things are the one which is creating a lot of risk factor
to enter into other disease areas, that is CHD, hypertension and the diabetes. Unfortunately, recent times, whatever I have got my experience with many people of different age group, the age at which the onset of these diseases is happening is becoming less. It's becoming reduced. So the diseases which were common at the age of 50 plus is happening at 40 plus, and unfortunately India is one of the largest population country with the maximum number of people with the diabetes. So I would like to, as I just talked, the whole idea is about the heart. So what exactly is let's just give a briefly, we'll just understand what exactly is the technical terms which we are talking about, and then we will go into the details about the diet part, that is myocardial ischemia or the infarction. See, what happens is, it is something like when we are using our water hoses in the garden to water. We have a pipe in our hand or a hose in our hand, and you are supplying the water to your plants. Unfortunately, what happens, our arteries are something which is from the young age very flexible. But as we are growing, it needs certain kind of exercises and it needs certain kind of food which helps us maintain the normal arteries, which unfortunately is not happening, and we end up with the lack of oxygen or the blood supply because of undue pressure causing on our arteries, the walls which is pumping out the oxygenated blood to our whole body. So you have the problem area in the lack of oxygen supply, because the heart is not getting enough amount of oxygen, the muscles are not getting enough amount of blood supply, because the total artery wall itself, the lining itself is becoming narrow. There is a narrowing of the arteries, and then what happens is, these are all different terms. The angina pectoris, which is one of the condition many of times which I would like to just emphasize here, is myocardial ischemia or the infarction is the one which leads to many of the times sudden death. We would not even realize it. All of a sudden, a person collapses and just is gone before anybody could just do. That's the reason. The main reason is the oxygen, and is very important thing. The whole body should be oxygenated when we are getting the blood pump from the heart. The pure blood. We call it in the common layman's way, the pure blood and the impure blood. I am sure you must be remembering your physiology of your 10th standard, that impure and impure blood is supplied from the pump. The impure blood goes back to the heart, and the pure blood or the oxygenated blood comes back again to your body and is circulated throughout. So this is where is the problem. Why does it happen that your body or the heart doesn't have enough oxygen? See, what happens is that when there is too much of pressure on the arteries, the walls are narrowed down. There is lack of supply of the blood. When the blood itself is less, automatically the oxygenation also is taking place, is also much less. Then you have angina pectoris, which is the symptom when you have a severe chest pain, and it is followed by the tightening, and the whole pain spreads across the chest. So that's another condition which is again due to the problem of your narrowing of the arteries. These are the different reasons why it happens. Then you have atherosclerosis. What exactly is atherosclerosis is nothing but where the blood vessels itself are not working properly. It's like malfunctioning happened into the heart system itself. Most of the time when we are not giving enough exercise to our body, the arteries also start becoming rigid. And when they are becoming rigid, the elasticity or the resilience of the organ is going. And when that reduces, you are putting, and there is a lot of pressure on in terms of narrowing of the arteries. So what happens is there is so much of stress and the pressure on the heart that there are many chances of collapsing of the pumping of heart itself. Okay, then we have hypertension. We have the major risk factor which is going to intervene into the coronary heart disease, or the reasons which may lead to these reasons is hypertension. You have elevated serum cholesterol. You have elevated serum cholesterol is the one whenever we go in for any annual checkups, the first thing is that it is the cholesterol which is talked about a lot. Then you have hypertension. Hypertension is one of the most risk factor, as the most reliable and most well-known risk factor in the medical technically when we speak in medical terms.
hypertension or the high BP. Then you have elevated serum cholesterol. The cholesterol levels are very high. That is, the blood cholesterol is very high. Then you have diabetes mellitus, because when you have too much of blood pressure, when you have too much of elevation of the serum cholesterol, what happens is that in the diabetes, as it happens in the diabetes, is that the hormones which are controlling the normal functioning of the glucose is the one molecule which gives us energy, and that's how the carbohydrate, proteins, gets converted into glucose to provide us energy. And when the glucose metabolism itself is affected, because the hormone by name insulin, which is produced by the pancreas itself, is malfunction, and then you have the problems, which is alcoholism, I have not mentioned here, the smoking, and of course the family history or the genetic factor. We cannot forego certain genetic factor here, but please remember, genetic factors, even though it may be there already in existing, can be taken care or maintained if we follow a good health regime and the food pattern. The high blood pressure. When we talk about the high blood pressure, what happens? As I just mentioned, you have too much pressure on your arteries, which is unfortunately or fortunately is causing lot of problem for our heart. And when there is undue pressure, most of the time, why does it happen? First thing is our sedentary lifestyle. We are not giving enough time to follow a routine wherein at least we are spending some time for our exercise or a daily routine of physical activity. Then main thing is why this when this high blood pressure happens, what happens to our other system? There is elevation of cholesterol also there, as I just mentioned. So these are the things which gives as that it is really a huge factor when we talk about high blood pressure. And please remember, every third adult in the whole world is affected by high blood pressure. This is one of the silent killer in our today's present scenarios. And as per WHO report, there are total 600 million people who are affected by hypertension, and they are prone to heart risks anytime. Then you have visceral fat. What is the visceral fat? When we talk about visceral fat, exactly what we are talking about. Visceral fat is nothing but in our good old days when the human being was probably in the ancient times, we needed certain fat so that we can control our body temperature and we have extra regulation, and also we needed the padding of certain areas. For example, when we talk about our hips, the butts, the thighs, they are the one where the fat gets accumulated. When the fat gets accumulated in good old days, what used to happen was there would be time when there is a starving, there is a famine, there is a problem when there is no availability of food. So in those times, those fat used to be used as a burning, and then people used to burn. That fat was the one which could save their life. Unfortunately, what is happening in the today's scenario is, this is the visceral fat which unknowingly or knowingly is getting accumulated, and this is the one which is becoming a major culprit because we don't have enough of exercise. The fat which we are using is most of the time is the simple sugars what we are taking. The simple sugars are easily converted into the fat, and that fat starts getting accumulated and it goes into the storage. See, the fat around our thighs and all our areas doesn't get burned that fast. Many of you must have realized it, those who are going for gym and all that it's very difficult to burn those calories. Only when you burn those extra calories, you will have those visceral fats which is not there. Then you have inflammation. When I just mentioned that lot of arteries are under the stress, our arteries are under the stress, there is an inflammation there. Because inside what happens, there is a lot of clogging taking place. The plaques are happening. And with that, the arteries are getting lot of, our immune system is the one which will form lot of, as you must be knowing, a lot of immunoglobulins are formed. And lot of rescuers will go and try to help. Here what happens is, during that inflammation time, they all will rush towards those problem areas in the coronary areas and will cause lot of inflammation. We have a protein by name C-reactive protein, we call that. If that is a very good indicator if there is any inflammation in our body. And if we do the test it is now present day is taken as an indicator if there is any inflammation in our whole body. It is easily indicated by CR protein values. If the value is within 1 to 3, then it is considered as no risk factor and inflammation is okay. But the moment it increases more than 3 milligram per deciliter, what happens is that means to say the person may be having the chronic problem of rheumatic arthritis or things like that.
And when we talk about the visceral fat, as I just mentioned, the visceral fat is another one fat which present day we are having the belly fat. You must have noticed that in the present scenario, people will look perfectly fine, but suddenly their waist areas are bulging out. Please remember that is the one thing which is indicator of it is putting too much stress on your heart. And anybody, as per the recent studies, in Asian men, if your waist area is more than 40 inches, that means to say you are at the very high risk for any kind of heart disease. For women, it is only 35 inches. So anytime, that is I am talking about the upper limits. Always try to be 1 or 2 inches below the outer bound levels. So this is the one which I would like to mention. And then you have metabolic syndrome. What is metabolic syndrome? Metabolic syndrome is there are 5 factors. And out of that 5 factors, if any given time a person is suffering from 3 major factors, any 3 of the 5 is again at very high risk to heart disease. What are those 5 factors? First is you have high levels of triglycerides, you have high levels of cholesterol, then you have low HDL. What is HDL? Have you heard the good cholesterol, bad cholesterol? The good cholesterol is commonly what we call as good cholesterol is known as HDL or high density lipoproteins. The fats are the one molecules which is very lazy, I should say. They cannot move because of their fatty acid chains. They cannot move in the blood on their own. They need the proteins as the carriers which carry them along the whole bloodstream. So that's where is the HDL is very low. LDL or the bad cholesterol is very high. What happens is that the moment you have any metabolic syndrome, that is you have low HDL, HDL should always be maintained in men more than 40, and for women it should be always more than 50 because of their fat composition of body. So that's the one thing which you have to see. That is one thing is the HDL and the LDL. You have triglycerides. If you have higher triglycerides, that means to say your body is accumulating more of storage fat. You have high cholesterol. Again, that is a risk factor. At the same time, you have high blood pressure. See, these are the 4-5 factors. If you have all of them, any 3 of them at any given time, you have also a waistline which is above 40. These are the factors which will tend to make you more prone towards the heart disease. That is the one thing which you have to take care about. High homocysteine. This is one particular thing which I would like to talk about. It is a type of a protein, a amino acid which is we get in our diet from the proteins what we eat, and then go to the diet. And then is the, as I just said, I'm linking it with the homocysteine, as I just said, is the B complex vitamins. Where do we get B complex vitamins? If it is the homocysteine is an amino acid which combines with the proteins, the B complex vitamin, and it helps in making the new tissues. If our diet doesn't have enough amount of B complex vitamins, which we get in plenty from the greens, we will have the problem, that is these homocysteines will again, instead of being helping, they will again create the problem that there is high amount. And you must have seen many of these youngsters who want to be on high protein diet. You go to many of the gyms, they said you will get muscles, you please go for the high protein diet. Please remember, suddenly you should not do those kind of things, because imbalance between the major 3 nutrients, that is carbohydrate, fats and protein, creates lot of issues here. So that's where I want to reach you the point that homocysteine is one of the thing which is an amino acid which when combined with the B complex is very good. But if there is extra amount of homocysteine levels in our blood, which is again once again is measured by medical experts. And another thing is endothelial dysfunction. What is endothelial? The whole of our lining of arteries is covered by a layer, protective layer, which helps us, keeping us with the elasticity. And for that, you have to have the chemical by name nitric oxide, which is produced by our liver as such. Unfortunate, you must have seen the athletics, the people who are with the athletics and the athletes. Their body is very flexible. The gymnasts, you must have seen, they are very flexible. Because their arteries are pumping in extra amount of blood, they raise their blood pressure to a very high level. Why do we say the exercise and the diet is very important? For controlling any of these problems is that you got to increase your blood pressure to a very high level. But you then leave it off to shoot it up and just leave it off. Slowly it should come down. When you do this continuously, what happens is your arteries will become they strengthen, they are more elastic, and they are reaching back to their normal situation much faster. With that, you are making your arteries more powerful and your pumping system of your heart much better.
and you are in keeping your elasticity of your arteries very importantly in a very nice way. Then you have triglycerides, as I just mentioned, the good cholesterol and the bad cholesterol. This is the one, whatever extra fat what we have, or ultimately goes into as the bad cholesterol, and it goes into the storage, and that we call that as the LDL, or the low density lipoproteins. It should be always maintained below 150. And of course, we all know that it is the faulty lifestyle, apart from what we eat, is causing a lot of problems. Then the dietary guidelines for the CHD management. What should be the one? The carbohydrate management. One, and the main thing is you should replace the simple and the refined carbohydrate foods to the complex food, to a complex carbohydrate. What do you mean by simple carbohydrates? For example, your junk food, the pastas, the instant noodles, whatever you are eating, you are not giving any. What happens is that you get spikes. Suddenly the glucose level goes up, and then suddenly it comes down. When you have this kind of spikes which goes up and down, there is a lot of problem in regulation of the hormone by name, as I just said, insulin, which cannot control the sugar levels. For our optimum working, our sugar level should be maintained at an average kind of a level. It should not suddenly go up, suddenly down, suddenly go up, suddenly down. No. And that's where I would like to emphasize, as many of youngsters are also here, that lot of fruit juices, the sweeteners are there, artificial sweeteners are there. They give you a lot of sudden energy. When you talk about the energy drinks, they give you the empty calories and the energy, and they will increase the spikes and again brings it down. Ultimately, on the longer run, they are the one which are the major culprits, because simple sugar, when you are having more in your diet, when you are having very easy kind of glucose which is metabolizing, you are getting more hungry. You feel you need to eat much faster. Within 2 hours of eating your breakfast, you are hungry. So that's where you got to have more of the complex carbohydrates, or the carbohydrates which is having the fibers, the carbohydrates which is having composed of whole grains. The breakfast, you should be very careful that it should not be just simple plain rice item or a plain digestible item. It should be something which should stay in your stomach in a very normal and layman term, if I want to say. Reduce carbohydrate foods in general. I just said that it should not be more than 60% of energy should not come from carbohydrate. I would rather prefer to say that don't allow it to go more than 55%. So half of your calorie only should come from carbohydrate. When you are limiting your carbohydrate usage, automatically you are breaking down the cycle of those spikes. And then also, judicially, what you are using as your soft drinks and the sugary fruit juices. Please remember, they are not giving you anything other than empty calories, and there is no nutrient which you are getting from them. And remember, try to use as much as natural food as possible. Instead of having a fruit juice, which is again added with the sugar. Please go for a fruit. Then you have to avoid the junk food, which is unfortunately the burgers, the hams, and the pastas and noodles. Everything is now from the refined maida, which is once again a simple carbohydrate. Then you have to see to it that, once again I am talking about good old days, we used to be using unpolished grains or the whole grains. Then I want to talk about the major nutrient, that is the protein. How the protein should be taken in your diet. Every day see to it, as I just said, 1 gram of protein per kg of your body weight. You should see to it the breakfast should be having some kind of protein item. I'm sure I need not to go into the details of what all are the protein foods. For example, you have eggs, you have pulses, you have whole grains, which gives you an enough amount of your protein requirement, which can easily fulfill. And you have see to it that in each meal, whether it is lunch or your dinner, it should contain some amount of protein source. Then you go into the protein-based snacks. Snacks, what you are eating. Once again, these days it is very common to have a pack of things like that. But please remember, when I talk about fat management, that most of them are with the trans fats or the saturated fats, which straight away goes into your storage. Then you should preferably use the lean meat and the fish. The omega-3 fatty acids is one of the most popularly known diet which you should be having in your day-to-day meals. And see to it, those who are non-vegetarian, that they should have the fish in their regular consumption of their food. And those who are vegetarian can go for cod liver oil, and they can get the benefits of omega-3 fatty acids.
And please avoid the pre-packed meals. That is another thing I would like to emphasize here is because that is where you are packing up lot of salts, unwanted salts and unwanted preservatives, because when you are eating the ready foods, they has to be preserved and the quality has to be maintained. And to do that, food processors have to add lot of minerals as well as the salts. So use dairy foods like the milk, buttermilk, fresh curd, but please remember whatever you are using as the milk sources, it should be the low version of the fat. You should not be having full fat or the fat cream, those kind of things. You should go for the milk, which is skim milk preferably, or the where the cream is removed. And you should easily you can have the regular consumption of buttermilk, at least 3 to 4 cups, no problem. You can have the fresh curds. Any dairy food is always good, but without the fat. So with this smiling message, I would like to end my talk, and thanks for a lot for your patientful listening. You were listening to VIT Community Radio 90.8 FM, and the program was Noble Lecture. And the lecture was on health and diet and was taken by Dr. Sushma Appaya. Keep listening to VIT Community Radio 90.8 FM. மழலைகளின் மொழிகளோடும் மாணவர்களின் திறன்களோடும் வாராவாரம் ஆர்ப்பாட்டம், பள்ளி பிள்ளைகளின் கொண்டாட்டம். உங்கள் விஐடி பண்பலை 90.8 பள்ளிக்கூடம், வேலூர் நகரின் பள்ளிகளில் இருந்து மாணவர்களின் பல்சுவை நிகழ்ச்சி. இன்றைய பள்ளிக்கூடம் நிகழ்ச்சியில் பாக்யதா சாலியத் உருது பள்ளி மாணவர்கள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சிகளை கேட்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக உருது பாடல் பாட இருக்கிறார்கள் ஃபரீதுதீன் மற்றும் ஃபைசுதீன். दिल में इश्क़ नबी की वो ऐसी लगन तड़पती रही, दिल मचलता रहा, जिंदगी का मजा एक एहसास से या मोहम्मद मोहम्मद निकलता रहा. दिल में इश्क़ नबी की वो ऐसी लगन, दिल में इश्क़ नबी की वो ऐसी लगन तड़पती रही, दिल मचलता रहा, जिंदगी का मजा एक यार सांस से या मोहम्मद मोहम्मद निकलता रहा. या मोहम्मद मोहम्मद मैं कहता रहा, या मोहम्मद मोहम्मद मैं कहता रहा. नूर के मोतियों की लड़ी बन गई, आयतों से मिलाता रहा, आयतों से मिलाता रहा. आयतें भी जो देखा तो नाते नबी बन गई. दिल में इश्क़ नबी की वो ऐसी लगन तड़पती रही, दिल मचलता रहा, जिंदगी का मजा एक सांस से या मोहम्मद मोहम्मद निकलता रहा. जो भी आंसू बहे मेरे महबूब के, जो भी आंसू बहे मेरे महबूब के, सबके सब अब रहमत के छीटे बने. छाके हाथ जब सुल्फेरा गई, जब तबन उनकी चांद भी बन गई. दिल में इश्क़ नबी की वो ऐसी लगन, दिल में इश्क़ नबी की वो ऐसी लगन तड़पती रही, दिल मचलता रहा, जिंदगी का मजा एक यार सांस से या मोहम्मद मोहम्मद निकलता रहा. जब सीढ़ा तसीड़ा उनके रूप सार था, जब सीढ़ा तसीड़ा उनके रूप सार का, वो दुआ पलिया वल खबर के दिया, उसको रहमा गया मेरे हालात पर, मेरी अजमत मेरी बेबसी बन गई. दिल में इश्क़ नबी की वो ऐसी
ऐसी लगन दिल में इश्क नबी की वो ऐसी लगन उन तड़पती रही दिल मचलता रहा जिंदगी का मजा है क्या हर सांस से जिंदगी का मजा है क्या हर सांस से या मोहम्मद मोहम्मद निकलता रहा. நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஆங்கில உரையாடல் வழங்க இருக்கிறார்கள் ஆதிஃப் மற்றும் இன்சமாம். What is the name of our country? India is the name of our country. What is the another name of our country? Bharat is the another name of our country. Which is the capital of our country? New Delhi is the capital of our country. How many states are there in India? There are 29 states in India. What is the name of our state? Tamil Nadu is the name of our state. Which is the capital of our state? Chennai is the capital of our state. How many districts are there in Tamil Nadu? There are 32 districts in Tamil Nadu. What is the name of our district? Vellore is the name of our district. Name the Prime Minister of our country. Honorable Shri Narendra Modi is the Prime Minister of our country. Name the President of our country. Honorable Shri Pranab Mukherjee is the President of our country. அடுத்ததாக திருக்குறள் வழங்க இருக்கிறார் முகமது ஹசன். திருக்குறள் நன்றி மறப்பது நன்றன்று நன்றல்லது அன்றே மறப்பது நன்று நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும் சொல்லுக சொல்லிற் பயனுடைய சொல்லற்க சொல்லில் பயனிலா சொல் தன்னெஞ்சறிவது பொய்யற்க பொய்த்த பின் தன்னெஞ்ச தன்னை சுடும் தன்னை தான் காக்கின் சினம் காக்கே காவாக்கால் தன்னையே கொல்லும் சினம் எண்ணித் துணிக கருமம் துணிந்தபின் எண்ணுவம் என்பது இழுக்கு குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க கொழல் வெள்ளத்தனையது மலர் நீட்டம் மாதர்த்தம் உள்ளத்தனையது உயர்வு முயற்சி திருவினையாக்கும் முயற்சின்மை இன்மை புகுத்து விடும் இன்னா செய்தார்க்கும் இனியவே செய்யாக்கால் என்ன பயத்ததோ சால்பு. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பள்ளிக்கூடம் உங்கள் விஐடி பண்பலை 90.8 வேலூர் நகரின் பள்ளிகளில் இருந்து மாணவர்களின் பல்சுவை நிகழ்ச்சி. VIT 90.8 FM. உள்ளம் கொள்ளை போகுமே விஐடியின் ரேடியோ பங்கு பெற வாருங்கள். தீரன்களின் சங்கமம் திறமைகள் வெளிப்படும் விஐடியின் ரேடியோ உங்கள் ரேடியோ. நிகழ்ச்சியில் அடுத்ததாக உருது பாடலை பாட வருகிறார் முகமது அமீன். जरा छेड़ तू अपने तारे नफस को जरा छेड़ तू अपने तारे नफस को हर एक तारा बोलेगा तन 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 तेरी रूह हरगिज़ करेगी ना रुखसा तेरी रूह हरगिज़ करेगी ना रुखसा जो गर्दिश में फिरती है गन गन गना गन ज़रा छेड़ तू अपने तारे नफस को हर एक तारा बोलेगा तन तन तना तन तबीयत मेरी मुस्तफ़ा पर दीवानी तबीयत मेरी मुस्तफ़ा पर दीवानी नहीं मानती है किसी की कहानी मेरे शीशाए दिल को लिल्ला तोड़ो मेरे शीशाए दिल को लिल्ला ना तोड़ो जो टूटेगी बोलेगा छन छन छना छन जरा छेड़ तू
अपने तारे नफस को, हर एक तारा बोलेगा तन तन तना तन, असीरी मेरी देख कर रोज़े महशर, असीरी मेरी देख कर रोज़े महशर, इशारा करेंगे वो महबूबे दावर, मेरे दस्तों पाँव में जो जंजीरें होगी, मेरे दस्तों पाँव में जो जंजीरें होगी, जो टूटेगी बोलेगी चन चन चना चन, जरा छेड़ तू अपने तारे नफस को, हर एक तारा बोलेगा तन तन तना तन, उतर आया बुर्राक फर्श ज़मी पर, उतर आया बुर्राक फर्श ज़मी पर, ज़मी से गए आप अर्श बरी पर, हवाओं से गुजरे फिजाओं से गुजरे, हवाओं से गुजरे फिजाओं से गुजरे, चले जा रहे थे वो सन सन सनासन, जरा छेड़ तू अपने तारे नफस को, हर एक तारा बोलेगा तन तन तना तन. நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஆங்கில உரையாடல் வழங்கி இருக்கிறார்கள் ரஹ்மான் மற்றும் ஹாயிஷா சிதிகா. Television has its good side. It can be both entertaining and educational, and can open up a new world for kids, giving them a chance to travel the globe, learn about different cultures, and gain ideas they may never encounter in their own community. Shows with a pro-social message can have a positive effect on kids' behavior. TV shows can inspire kids to try new activities and engage in unplugged learning. If children watch good educational program on TV, they can learn many new things very easily. They can learn about places and animals they have never seen, and they could learn about new scientific discovery. TV can be a great medium for educational purpose. No comments by Aisha Siddiqa. Thank you, Rahman. Television has both good and bad. The good ones are: 1. Channels are made epically for learning. 2. Fills in time. 3. Know what is going on all over the world. 4. It improves the language ability. 5. Learn past history. The bad ones are: 1. Kids who watch TV before bed tend to have a disturbed sleep. 2. Distracting. 3. Kids forget to do their homework. 4. Too much TV can actually shrink the knowledge. 5. Her choice on the world. Television has both good and bad. நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஆத்திச்சூடி வழங்க இருக்கிறார் ஹுஸ்னா கௌசர். ஆத்திச்சூடி அறம் செய்ய விரும்ப ஆறுவது சினம் இயல்வது கராவே ஈவது விளக்கு உடாயது விளம்பே உகமது கைவிட எண்ணெடுத்து இகாயே ஏற்பது இகழ்ச்சி அயமெட்டவன் ஒப்புரவு ஒழுகு ஓதுவது ஒய்யே அவ்வியம் பேசு ஔவையார். நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஆங்கில உரை வழங்க இருக்கிறார் உம்மி குல்சம். 7 days of a week. Monday alone, Tuesday together, Wednesday we walk, wind it's fine weather, Thursday we lodge, Friday we pray, Saturday's hours seem almost to fly, but of all the day we will call Sunday the rest day, the best day of all. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பள்ளிக்கூடம் உங்கள் விஐடி பண்பலை 90.8 வேலூர் நகரின் பள்ளிகளில் இருந்து மாணவர்களின் பல்சுவை நிகழ்ச்சி. பசுமை பாசற எங்களின் கல்லூரிதான், கோட்டை நகரத்தையே தூக்கி நிற்கும் கல்லூரிதான். ஊர கொஞ்சம் யோசி, வாழ்வில் வண்ணம் பூசி வந்தனோ சொல்லு எங்கள் எஃப்எம்முக்கு தான்.
பசுமை பாசற எங்களின் கல்லூரிதான், கோட்டை நகரத்தையே தூக்கி நிற்கும் கல்லூரிதான். நிகழ்ச்சியில் அடுத்ததாக தமிழ் பாடலை பாட வருகிறார் சனாப் ஹம்தனா தபுசும். காந்தி தாத்தா காந்தி தாத்தா வந்தாரு, கருணை எங்கும் விளைத்தாரு, கொடுமைக்கார வெள்ளையரை குணத்தை கொண்டு ஜெயிச்சாரு, விடுதலை வாங்கி தந்தாரு, வேற்றுமை நீக உழைத்தாரு, அஹிம்சை வழியில் நடந்தாரு, அண்ணலாக திகழ்ந்தாரு, ரூபாய் நோட்டில் இருப்பாரு, 100 ஒருவரை சிரிப்பாரு, ரூபாய் நோட்டில் மதிப்பை போல் 100 மடங்கு உயர்ந்தவர். நிகழ்ச்சியில் அடுத்ததாக அன்னையின் அன்பு என்ற உருது பாடலை வழங்க இருக்கிறார் நேஹா கவுனின். अम्मी जान हमारी जान अब्बू जान पे हम कुर्बान, अम्मी जान हमारी जान अब्बू जान पे हम कुर्बान, अम्मी जान हमारी जान अब्बू जान पे हम कुर्बान. अम्मी ने बचपन में हमको मनचाहा आराम दिया है, अब्बू ने कितना खुश होकर हमको अपना नाम दिया है, थाम के अम्मी जान की उंगली हमने चलना सीखा है, अब्बू जान ने डाला जैसे वैसे डलना सीखा है, लेकर अपने बाद उनके हम पर कितने ही एहसान, अम्मी जान हमारी जान अब्बू जान पे हम कुर्बान, अम्मी जान हमारी जान अब्बू जान पे हम कुर्बान. हरदम मेहनत और शफकत करके हमको पाला भी है, हम बच्चे कमज़ोर थे कितने पाला और संभाला भी है, खाना पीना चलना फिरना जीना तक सिखलाया है, जो कुछ अपनी पास यारो हमने उनसे पाया है, बिन मांगे ही दे रखा है रोटी कपड़ा और मकान, अम्मी जान हमारी जान अब्बू जान पे हम कुर्बान, अम्मी जान हमारी जान अब्बू जान पे हम कुर्बान. नरम मुलायम हाथ की थपकी मीठी नींद सुलाएं, अब भी लोरी की आवाज़ हमारे कानों में लहराए, अब भी अब्बू जी बाहों का झूला झूले, अब भी सारी रात महके ऐसे प्यार की खुशबू जैसे के फुलवारी रात, हम क्या उनको अपना बोले, हम हैं उनकी अपनी जान, अम्मी जान हमारी जान अब्बू जान पे हम कुर्बान, अम्मी जान हमारी जान अब्बू जान पे हम कुर्बान, अम्मी जान हमारी जान अब्बू जान पे हम कुर्बान. நிகழ்ச்சியில் அடுத்ததாக வண்ண வண்ண பூக்கள் என்ற தமிழ் பாடலை பாட வருகிறார் ஹுமேரா ஃபாத்திமா. வண்ண வண்ண பூக்கள் மல்லிகை பூவே எங்கே போறீங்க, மஞ்சள் சமந்தி புத்து சான பார்க்க போறேங்க, சமந்தி பூவே எங்கே போறீங்க, வெள்ளை தாமரை புத்து சான பார்க்க போறேங்க, தாமரை பூவே எங்கே போறீங்க, வெள்ளை தாமரை புத்து சான பார்க்க போறேங்க, ரோஜா பூவே எங்கே போறீங்க, பூத்த பூவை பறிச்சு உனக்கு சுட்ட போறேங்க. நிகழ்ச்சியில் அடுத்ததாக உரையாடல் வழங்க இருக்கிறார்கள் அபூபக்கர் மற்றும் தாஹா அட்னான். Hi friend, how are you? Why you were absent for the past 2 days? My health is not well. I was suffering from fever, Abubakar. How is your health now? Did you went to hospital? By Allah's grace, I feel better. Yes, my father took me to hospital. Okay friend, how are you going to complete your schoolwork? I am also worrying about the same.
You don't worry, I will help you with my books. Thank you, friend. No thank and no sorry between friends. I am very lucky to have a friend like you. Come, let's go for lunch. My mom sent carrot halwa for you. Oh, very nice. Let's go. My mom also sent something for you. Guess what? Laddu? No. Fried rice? No. Chicken fry? Yes, you are right. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பள்ளிக்கூடம் உங்கள் விஐடி பண்பலை 90.8 வேலூர் நகரின் பள்ளிகளில் இருந்து மாணவர்களின் பல்சுவை நிகழ்ச்சி. விஐடி வானொலி உங்களின் செவிகளில் தேனை பாய்ச்சிடுதே, மனதின் கவலைகள் மறந்து போயிடும் மாயம் செய்திடுவே. இது காற்றின் அலை பொங்கும் பாட்டின் அலை, நம் வீட்டோடும் நாட்டோடும் நடமாடி சுவை சேர்க்கும் விஐடி வானொலி உங்களின் செவிகளில் தேனை பாய்ச்சிடுதே. நிகழ்ச்சியில் அடுத்ததாக உருது பாடலை பாட வருகிறார் ஹஸ்மா ஹுஸ்னா. हरा गुंबद जो देखोगे जमाना भूल जाओगे. हरा गुंबद जो देखोगे जमाना भूल जाओगे. अगर तैबा को जाओगे, अगर तैबा को जाओगे तो आना भूल जाओगे. ना इतना ज्यादा चांद तारो अपनी रंगत पे, ना इतना ज्यादा चांद तारो अपनी रंगत पे. मेरे आका को देखोगे, मेरे आका को देखोगे चमकना भूल जाओगे. मेरे आका को देखोगे चमकना भूल जाओगे. हदीसे मुस्तफा पर तुम जो हो जाओ अमल पैरा. हदीसे मुस्तफा पर तुम जो हो जाओ अमल पैरा. कसम अल्लाह की माँ को, कसम अल्लाह की माँ को सताना भूल जाओगे. अगर तुम जान लो एक हाफिज़े कुरान की अजमत, अगर तुम जान लो एक हाफिज़े कुरान की अजमत, तो अपने बच्चों को इंग्लिश, तो अपने बच्चों को इंग्लिश पढ़ाना भूल जाओगे. अगर तुम जान लो इस दारफ़ानी की हकीकत को, अगर तुम जान लो इस दारफ़ानी की हकीकत को. मेरा दावा है तुम दिल को, मेरा दावा है तुम दिल को लगाना भूल जाओगे. हरा गुंबद जो देखोगे जमाना भूल जाओगे. अगर तैबा को जाओगे तो आना भूल जाओगे. अस्सलाम वालेकुम. நிகழ்ச்சியில் அடுத்ததாக உருது பாடலை பாட வருகிறார்கள் ஆஃப்ரீன் மற்றும் தாலியா தபுசும். सारे जहां से अच्छा हिंदुस्तान हमारा हमारा. सारे जहां से अच्छा हम बुलबुले हैं इसकी, ये गुलशिता हमारा हमारा. सारे
वही हमारा, वो बासुबा हमारा हमारा सारे जहां से अच्छा। गोदी में खेलती है इसकी हजारों नदियाँ, गोदी में खेलती है इसकी हजारों नदियाँ। गुलशन है जिनके दम से रश के जिना हमारा हमारा सारे जहां से अच्छा। मजहब नहीं सिखाता आपस में बैर रखना, मजहब नहीं सिखाता आपस में बैर रखना। हिंदी हम वतन है हिंदू सिता हमारा हमारा सारे जहां से अच्छा। इकबाल कोई मुहर्रम अपना नहीं जहां में, इकबाल कोई मुहर्रम अपना नहीं जहां में। मालूम क्या किसी को दर्द निहा हमारा हमारा सारे जहां से अच्छा। हिंदू सिता हमारा हमारा हम बुलबुले हैं इसकी, ये गुलसिता हमारा हमारा सारे जहां से अच्छा। हिंदू सिता हमारा हमारा सारे जहां से अच्छा। நேர்கள் இதுவரை கேட்டது உங்கள் விஐடி பண்பலை 90.8 பள்ளிக்கூடம் வேலூர் நகரின் பள்ளிகளில் இருந்து மாணவர்களின் பல்சுவை நிகழ்ச்சி. It's time for the word of the day with your delightful RJ Dia. Our pick from VIT Community Radio's glossary box today is jeans. Jeans. Jeans are casual pants made of denim, typically blue in color. Did you know that jeans exists only in plural form? The synonyms for jeans are denim trousers or dungarees. An example sentence: she decided to wear jeans and a t-shirt for the relaxed weekend outing with her friends. Try to implement today's word in your conversation, and I'll be back with more from VIT Community Radio's glossary box. மேகம் என்மேல் நீயும் பூவை பொழிந்தாய், அதிலே என்னை கொஞ்சம் நனைய விட்டு மோகம் கொண்டாய். மேகம் மேகம் என்மேல் நீயும் பூவை பொழிந்தாய், அதிலே என்னை கொஞ்சம் நனைய விட்டு மோகம் கொண்டாய். காலை கதிரே உன் பனித்துளி நான், தினம் என்னை கிள்ளியே நீ எழுப்பி விட்டாய். மேகம் மேகம் என்மேல் நீயும் பூவை பொழிந்தாய், அதிலே என்னை கொஞ்சம் நனைய விட்டே மோகம் கொண்டாய். கொண்டு தீண்டியே தூக்கங்கள் குறைத்தாய். பூமகள் என்று என்னையே போர்வைக்குள் இழுத்தாய். நிலவோடும் நிலம் மீதும் என்னை ஏந்தியே நீலவானிலே நெஞ்சோடு சாய்ந்தாடும் தென்றலே. நம்மை கண்டு நட்சத்திரம் வெட்கப்பட்டு கண்மறைக்கு. மேகம் மேகம் என்மேல் நீயும் பூவை பொழிந்தாய், அதிலே என்னை கொஞ்சம் நனைய விட்டு மோகம் கொண்டாய்.
கனவில் வண்ணம் கூட்டியே வார்த்தைகள் வரைந்தாய். தேன் துளி என்று என்னையே நாக்கினுள் ஒலித்தாய். விழியோரம் நடை போடும் ஆசை மேகமே எந்தன் ஜீவனே கரம் சேர்த்து நடமாடும் சொந்தமே. உன்னை போல மின்னல் கூட மின்னி மின்னி முத்தம் போடும். மேகம் மேகம் என்மேல் நீயும் பூவை பொழிந்தாய். அதிலே என்னை கொஞ்சம் நனைய விட்டே மோகம் கொண்டாய். மேகம் மேகம் என்மேல் நீயும் பூவை பொழிந்தாய். அதிலே என்னை கொஞ்சம் நனைய விட்டே மோகம் கொண்டாய். காலை கதிரே உன் பனித்துளி நான் தினம் என்னை கிள்ளியே நீ எழுப்பி விட்டாய். மேகம் மேகம் என்மேல் நீயும் பூவை பொழிந்தாய். அதிலே என்னை கொஞ்சம் நனைய விட்டு மோகம் கொண்டாய். கேட்ட பாடலை இசையமைத்து பாடியவர் முருகானந்தம். பாடல் வரிகள் பவித்ரா. தயாரிப்பு விஐடி பண்பலை 90.8. Dear listeners, for the next hour, you are going to listen to the program Team Speak Time in VIT Community Radio 90.8 FM. हेलो एवरीबॉडी, आप सुन रहे हैं VIT कम्युनिटी रेडियो 90.8 FM और ये है आपका ब्रांड न्यू शो लर्निंग जर्मन। मैं हूँ आपकी होस्ट श्राव्या और मैं हूँ आपका होस्ट एंड दोस्त हिमांशु मंघानी। दोस्तों, आखिर लर्निंग जर्मन ही क्यों? जर्मन भाई, हम लोग तो फ्रेंच, स्पेनिश और बहुत कुछ लैंग्वेजेस सीख सकते हैं, बट जर्मनी क्यों? हम लोगों ने अपने 2 क्रेडिट कोर्स में ज्यादा तक जर्मन ले रखा है, तो फ्रेंच और स्पेनिश तो सीखने में काफी आसान है, जर्मन काफी मुश्किल है। हम लोगों ने एक सर्वे किया था जिसमें बहुत सारे लोगों ने बोला कि जर्मन सीखना बहुत मुश्किल है, तो हम लोगों ने सोच लिया ठीक है भाई, VIT कम्युनिटी इतना तो कर सकता है लोगों के लिए कि जर्मन सीखने में थोड़ी बहुत मदद कर दे। तो हम इसलिए आज आ गए हैं एक नए शो के साथ, लर्निंग जर्मन। सच्ची बात बताऊं श्राव्या, ये भी है कि अधिकतर लोग जर्मनी ही जाना चाहते हैं, तो इसलिए जर्मन सीखना भी बहुत ज़रूरी है आजकल। हाँ भाई, हम लोग तो इंजीनियर्स हैं, तो ऑब्वियसली हम लोग बाहर जाएंगे ही। ज़रूर ज़रूर। और तो आज सबसे पहले हम छोटे छोटे वर्ड सीखेंगे, जैसे गुड मॉर्निंग, गुड डे, गुड नाइट, गुड इवनिंग, थैंक यू। इन सबको कैसे जर्मन में बोला जाता है। दोस्तों, अच्छी तरह से सुनिएगा क्योंकि लैंग्वेज सीखना कोई इतना भी आसान काम नहीं, और जर्मन जैसे फॉरेन लैंग्वेजेस तो बिल्कुल आसान नहीं है। तो शुरू करते हैं। हिमांशु, गुड मॉर्निंग को क्या बोलेंगे? श्राव्या, गुड मॉर्निंग मतलब गुटन मॉर्गन। ओके, सो गुड डे? गुटन टाग। सो गुड इवनिंग श्राव्या? गुटन आबेट। और गुड नाइट? गुटन नाट। गुटे नाट। तो चलिए एक बार वापस से रिवीजन करा देते हैं लोगों का इन 5 शब्दों के लिए। गुटन मॉर्गन मतलब गुड मॉर्निंग। गुटन टाग मतलब गुड डे। गुटन आबेट मतलब गुड इवनिंग। गुटे नाक्ट मतलब गुड नाइट। ओके, पर सोइएगा मत, अभी सुनते रहिएगा। और दोस्तों ध्यान रहे, किसी को जाके गुड इवनिंग के बदले गुड नाइट मत बोल दीजिएगा। हाँ, थैंक यू श्राव्या फॉर दिस। पर हाँ, थैंक यू को बोलेंगे डांके। सही बोला मैंने, डांके? राइट, डांक। ओके, अपने पास टोटल 6 शब्द हो गए हैं। इट्स ग्रेट यार, इतने से टाइम में अपने 6 शब्द पूरे कर लिए। काफी सीख लिया हमने। वैसे डांके हिमांशु, इस आइडिया को लाने के लिए थैंक यू श्राव्या। डांके यू टू। मानता हूँ थोड़ा फनी है, डांके नहीं बोलना चाहिए। यू इज सपोज्ड टू से योर वेलकम। योर वेलकम का मतलब है बाइटर। बाइटे। हाँ, नाइस। गलती करके ही सीखते हैं तो उसको जल्दी समझ आता है। कोई बात नहीं है। बाइटे इज वेलकम। सो अभी हम चलते हैं बेसिक कंट्रीज के बारे में। फॉर एग्जाम्पल, अभी हम जर्मनी सीख रहे हैं, तो जर्मनी को जर्मन में ड्यूचलैंड बोलते हैं और जर्मन को जर्मन में ड्यूच बोलते हैं। कुछ समझे हिमांशु? हाँ, मैं वापस से बोलूंगा अपने लिसनर्स को बताने के लिए। जर्मन को बोलते हैं ड्यूश और जर्मनी को बोलते हैं ड्यूचलैंड। स्विट्जरलैंड को क्या बोलते हैं? स्विस।
इटली को? और इटली को बोलते हैं इटालियन। ओके, सो हम वापस से रिवीजन कराते हैं। ड्यूश मतलब? जर्मन। ड्यूशलैंड मतलब? जर्मनी। स्वीस मतलब? स्विट्जरलैंड। मैंने सही प्रोनाउंस किया? नहीं, तुमने गलत बोला। आई थिंक इट्स स्विस। डांके श्राव्या, थैंक यू श्राव्या, इम्प्रूव कराया तुमने। बाइटर। बहुत फनी हो रहा है, मज़ा भी बहुत आ रहा है दोस्तों, हमें लग रहा होगा आपको भी बहुत मज़ा आ रहा होगा। और वैसे भाई हम लोग भारत देश के हैं, तो इंडिया को क्या बोलेंगे भाई जर्मन में हम लोग? इंडियन, मैं श्योर नहीं हूँ, बट मेरा प्रोनाउंसिएशन हो सकता है गलत है, मैं चाहूँगा श्राव्या तुम बताओ। ओके, सो मैं बता दूं सारे लिसनर्स को कि एशिया को बोलते हैं एशियन और इंडिया को बोलते हैं इंडियन। इंडियन, हाँ मैंने सही बोला था। हाँ। गुड और गुड मतलब गुड सो बेसिकली गुड को बोलेंगे गुड। बस सही है। तो एक बार वापस से रिवीजन कराते हैं। सबसे पहले गुड मॉर्निंग, गूटन मॉर्गन, गुड नाइट, गूटन नाक्ट, गुड इवनिंग, गूटन आवे, स्विट्जरलैंड, स्विस, इंडिया, इंडियन, ड्यूश, जर्मनी। No. Deutsch is German and Deutschland is Germany. Very good. I'll say good, not good. Good मतलब? Good. Oh, danke श्राव्या, thank you श्राव्या. Weiter. So, अब चलते हैं हम मंथ्स के ऊपर। मंथ से पहले मुझे एक बात याद आया। हर लैंग्वेज में हमारे लिए 3 लिंग होते हैं। अभी हिंदी में देखो तो स्त्रीलिंग, पुल्लिंग और नपुंसकलिंग। Am I right? नपुंसकलिंग। Okay, fine, sorry. तो ऐसे ही जर्मन में भी 3 जेंडर्स है। इट्स लाइक मेल, फीमेल एंड न्यूट्रल। सो हम मेल को बोलते हैं डेयर, फीमेल को बोलते हैं डी एंड न्यूट्रल को बोलते हैं दास। स्पेलिंग भी बता देते हैं। देयर मतलब DER और डेयर का मतलब ये नहीं कि DHEIR, इट्स बेसिकली DER। और दास मतलब DAS एंड दाई मतलब इट्स DIE, देयर दी दास। तो हम लोगों ने तो बहुत पॉपुलर ये सुना रखा है कि वोक्सवैगन दास ऑटो। वो टैगलाइन इसलिए आया क्योंकि ऑटो इज अ न्यूट्रल जेंडर, तो इसलिए हम लोग दास लगाते हैं उसके पहले। और देयर दी दास पोइटिक लगता है, आसानी से याद कर सकते हैं लोग देयर दी दास। हाँ, और इस इट्स नॉट देवदास, इट्स देयर दी दास। तो अब चलिए मंथ पे चलते हैं, वापस से रिपीट करते हैं। जनवरी, जेन्युनार, फेब्रुआर, मार्च या मार्स? इट्स मार्स। ओके, जनवरार, फेब्रुआर, मार्स, अप्रैल, मई, जूनी। अरे ये तो बहुत इजी है, जूनी। और जुलाई तो बन गया जूली। कुत्ते का नाम है, आसानी से याद रख सकते हो। जूली। हाँ, जूली। जूली पे तो एक मूवी भी थी। अगस्त, सितंबर ही रहा। अक्टूबर रहा। इट्स अक्टूबर। वो सी के बदले में के आया, सो इट बिकम्स अक्टूबर। सही बोला? हाँ, डांके श्राव्य। नवंबर भूल गए। इट रिमेन्स द सेम, इट इज नवंबर। डांके याद दिलाने के लिए। बाइटे बोलो बे। अच्छा ठीक है, बाइट। ओके, हम भी सीख रहे हैं धीरे धीरे। हम लोग तो यहाँ पे कोई एक्सपर्ट है नहीं, आपको सिखाने के लिए हम भी सीख रहे हैं। हाँ, और सच्ची बताएं तभी अगर इतना इनफॉर्मल होगा तो आप लोग इंटरेस्ट लेंगे और सीखना ज़रूर चाहेंगे और सीख भी रहे होंगे। हाँ, पर हम आपको बता दें कि हम पूरी अश्योरेंस नहीं ले सकते कि मतलब आपको 100% लैंग्वेज आ जाएगी, बट आप मतलब अपने आप को पहचान जाएंगे आपको इम्प्रूव कहाँ और कैसे करना है। क्योंकि क्लासरूम टीचिंग अलग होती है और इनफॉर्मली हम जो दोस्तों से पढ़ते हैं वो अलग होती है। क्लासरूम में सर सबको बिठा के तो पढ़ाएंगे ही, पर तुम्हारे लिए तुम्हारी वीक पॉइंट कौन सी है ये तो वो नहीं जान सकते। तो अभी दोस्तों के साथ पढ़ रहे हो, आप हमारे साथ पढ़ रहे हो, सो हम लोग ये नॉर्मल स्टूडेंट पॉइंट ऑफ व्यू से हम बोल सकते हैं कि हम लोगों ने कहाँ गलती यूजुअली करते हैं, कहाँ की है और कहाँ कर सकते हो। हम लोग यही पॉइंट ऑफ व्यू से हम आपकी है मदद करना चाहते हैं। तो हिमांशु क्या कहते हैं इसके बारे में? सही है, एकदम सही बोला है श्राव्या। और लैंग्वेज बेसिकली वो चीज़ है जब तक तुम खुद प्रैक्टिस नहीं करोगे तब तक तुम्हें नहीं आने वाली। और यहाँ तक कि हिंदी इंग्लिश को ही देख लो, बचपन से करते आ रहे हैं या नहीं? हाँ, बचपन से सब लोग सीखते आ रहे हैं हिंदी। इवन सब सुन भी रहे हैं पर तो भी कुछ ऐसे शब्द है जिनको पता ही नहीं है। और सच्ची मैं बताऊं कि लैंग्वेज में सारे शब्द पता होना ज़रूरी नहीं है। क्वालिटी वर्ड्स पता होने चाहिए, क्वांटिटी वर्ड्स नहीं।
और हमारी इंटेंशन ये है कि अगर हम कहीं जर्मन ऑफिसर से बात करें या किसी जर्मन एम्प्लॉय से बात करें या जर्मन कस्टमर से बात करें तो हम अपने आइडियाज़ को अच्छी तरह से एक्सचेंज कर सकें इन अ गुड वे। ऐसे नहीं कि मतलब आई नो वेरी गुड जर्मन तो इसलिए मैंने ये शब्द बोला पर सामने वाला समझा नहीं। अपन को पता होना चाहिए कि लैंग्वेज एक एक्सचेंज ऑफ आइडियाज़ है, इट्स नॉट समथिंग कि अपन को एक इम्प्रेशन क्रिएट करना है। फॉर एग्जाम्पल अभी मैंने अपनी बीटेक 4 साल यहाँ पे ख़त्म कर ली, मुझे एमएस के लिए मुझे एक बहुत नहीं ख़त्म करी अभी, इमेजिन बस सोचो। ओके। एंड मैं गई जर्मनी, मुझे वहाँ पे किसी से बात करनी होगी तो मैं अच्छे से मतलब डिक्शनरी वाली जर्मनी शुरू करूँगी या नॉर्मल वाला जर्मन बात करूँगी जिससे वो समझ। तो इस शो का मेन मकसद है कि अगर हम वहाँ पे जाएं तो हम उनसे कम्युनिकेट कर सिंपली बात कर सकें। अभी हम लोग जैसे दिल्ली जाते हैं या फिर बॉम्बे या कोई अदर प्लेस तो हम लोग जैसे जिस कंफर्टेबल लेवल से हम उनसे बात कर सकेंगे उसी लेवल में हम जर्मन में भी बात कर सकेंगे। तो हिमांशु हम और क्या क्या चीजें सीखेंगे आज? पहले रिवीजन कर लेते हैं जो अभी सीखा है। हाँ। गुड मॉर्निंग इज गुटेन मॉर्गन, गुटेन टाग इज गुड डे, गुड इवनिंग इज गुटेन आबे एंड गुटेन नाक्ट गुड नाइट। डांके थैंक यू। बाइटे या वेल थैंक यू एज वेल, वेलकम एज वेल बोथ। ओके सो ड्यूश इज जर्मन, ड्यूशलैंड जर्मनी। और अब तुम मुझसे पूछो। श्वाइस स्विट्जरलैंड। वेरी गुड। और अभी इंडियन क्या है? इंडिया को कौन भूल सकता है भाई, इंडिया। तो अभी हम सूद इंडिया में हैं। सूद इंडिया, साउथ इंडिया। ओके, सूद मतलब साउथ। यस। तो नॉर्थ को क्या बोलेंगे? नॉर्ड। नर्ड मत बोल देना, नॉर्ड है। नर्ड मतलब तुम्हें पता ही होगा क्या ये है। नर्ड इंडिया तो है नहीं यहाँ पे, तो बिल्कुल नहीं है। हमारे यहाँ नॉर्थ इंडिया और साउथ इंडिया है। नॉर्थ इंडिया, सूद इंडिया। ईस्ट को क्या बोलेंगे? ऑस्ट इंडिया। ओके, ये भी चलो बहुत अच्छा सीख गए अभी तक तो। आशा है आप लोग भी सीख रहे होंगे। अगर आपको समझ नहीं आ रहा हो इतना तो आप अब वापस से हमारा शो सुन सकते हैं, इसका रिपीट टेलीकास्ट भी होगा। सो सुनते रहिए। अब आगे बढ़ते हैं। कुछ शब्द जो कॉमन शब्द हैं, नॉर्मल शब्द हैं, उनको कैसे बोलेंगे? जैसे कॉमन मतलब जैसे जाना, कहीं जाना, टू गो। गेहन। और आना यानी टू कम। कॉमन। ओके। श्राइबन इज टू राइट। एंटवर्टन is to answer. Fragen, ask. Shravya, fragen मतलब ask. Singen is to sing. Arbeiten is to work. Okay. Arbeiten, work. मैं और श्राव्या जर्मन लैंग्वेज को सिखाने के लिए अर्बाइटन कर रहे हैं। हमारा थोड़ा फनी है बट इससे तुम्हें शब्द तो पता होगा। अर्बाइटन मतलब टू वर्क। वोहनन स्टे। अब जैसे हम भी हॉस्टल्स में रह रहे हैं तो हम वोहनन इन हॉस्टल्स। इसमें आप लिटरली अगर आप हिंदी और अगर इन कुछ शब्दों को मिक्स करके बोलेंगे तो सच्ची में आपको कुछ जल्दी समझ आएगा और आप कन्वर्स भी करेंगे अगर इस टोन में तो आपके दोस्त भी आपको अच्छी तरह से समझ पाएंगे। माना थोड़ा इंटरेस्टिंग है और नहीं थोड़ा ऑकवर्ड है बट इंटरेस्टिंग भी और मज़ेदार भी है। प्लीज़ आजमाएं। हिंदी और इंग्लिश को कुछ मिक्स तो करते ही हैं, आज चलिए जर्मन और हिंदी को मिक्स कर लेते हैं। और भाई कॉलेज ही है मस्ती और मजाक करने के लिए और नई चीज़ें सीखने के लिए। तो अभी हमारे पास तो टू डू लिस्ट में नई चीज़ है जर्मन सीख। मज़े करिए, जर्मन सीखिए, अपने दोस्तों से और जितनी हो सके उतनी बातें कीजिए। अभी मैं देखिए हिमांशु के साथ बातें कर रही हूँ इतनी स्टूपिडली, और मैं भी कुछ ज़्यादा जीनियस बातें नहीं कर रहे हैं यहाँ पर। वी आर ऑल इक्वल। हाँ वो तो है। चलिए वापस से इन 10 शब्दों का वापस से हम आपको रिवीजन कराते हैं। मैं बोलूँगा, श्राव्या मुझे जर्मन में बोलेगी और मैं पूरा इंग्लिश में उसको बताऊंगा। तो चलते हैं, स्टार्ट। एंड वॉटन इज टू आंसर। एंड फ्रैगन टू आस्क। गेहन टू गो। श्राइबन टू राइट। वेरी गुड हिमांशु, बहुत जल्दी सीख रहे हो आप। और कॉमन टू कम। ओके। और स्टे को क्या बोलते हैं? वोहनन। और कैसी और क्या क्या शब्द है हमारे पास सीखने के लिए आज? हाँ। इतना ज़्यादा सीख पाएंगे सब एक बार में? हाँ, कोई भी नए लैंग्वेज को ना एक ही बार बैठ के सीखेंगे तो पूरा दिमाग का दही बन जाएगा। तो हम लोग अभी वेट करेंगे, तो वेट को क्या बोलेंगे? वॉटन। सो अभी हम वॉटन करेंगे।
अभी हम वेट करेंगे थोड़ा, तो आज के लिए काफ़ी है इतना। आई गेस। तो आज हमने क्या क्या पढ़ा? सबसे पहले टू विश, कैसे विश करते हैं, फिर सबको इन ऑल पॉइंट्स ऑफ टाइम ऑफ द डे। और उसके बाद क्या सीखा? हमने ये सीखा कि थैंक यू कैसे बोलते हैं और योर वेलकम कैसे। वो विशेस में ही आ गया। ठीक है। और हमने ये भी सीखा आज कि जर्मनी को क्या बोलते हैं जर्मन में। सो बेसिकली हमने आज डिफरेंट सिटीज़ जो नॉर्मल कंट्रीज़ हैं उनको जर्मन लैंग्वेज में कैसे बोलते हैं वो सीखा। उसके बाद हमने क्या सीखा? हमने देर, दास और दी भी सीख लिया, दैट इज द आर्टिकल्स ऑफ अ वर्ड। और हमने आज नॉर्ड और सूद भी सीख लिया। नॉर्ड और सूद यानी नॉर्थ साउथ और ईस्ट मीन ऑस्ट। ये और एक और हमने आज मंथ सीखे हैं जैसे जुलाई। हाँ, सबसे प्यारा महीना है वो। और हमने और क्या क्या सीखा आज? उसके बाद हमने कुछ वर्ब्स सीखे, नॉर्मल वर्ब्स जो होते हैं 10 वर्ड, जैसे आना, जाना, रुकना, रहना, लिखना। एंटवर्टन हिमांशु, एंटवर्टन आंसर करना। हाँ। तो चलिए एक बार अब वापस से इसका रिवीजन करा देते हैं, और हम इस बार कुछ अभी बकवास नहीं करेंगे, आपसे फिर ये चीज़ भी सुन ले तो आपने जो आज सीखा है वो अच्छी तरह से समझ पाए कि आपने क्या सीखा है। गुटन नाक, गुड इवनिंग, गुटन आबेट, थैंक यू, डंके, बाइटे, यू आर वेलकम। देयर किसके लिए होता है? मेल के लिए होता है। और दी? फीमेल के लिए। दास ऑटो, वोक्सवैगन, न्यूट्रल जेंडर। देयर दी दास पोएटिक है, नॉट देवदास, इट्स देयर दी दास। सब देखते हैं। ठीक है। जनवरी, जेन्युनार, फेब्रुअरी, फेब्रुआर, मार्च, अप्रैल, मई, जून, जुलाई, जूली, ओह शिट मैं भूल गई। जूली द डॉग। अगस्त ही होगा। सितंबर, अक्टूबर, इट्स अक्टूबर, द के वाला साउंड, के फ्रॉम द एपिग्लॉटिस। ओके फाइन, कुछ भी। ओहो। नवंबर, दिसंबर, द Z comes in place of C। और हमने आज कुछ verbs भी सीख लिए, जैसे common, to come, ओके, गहन, to go, हम जाएंगे अभी थोड़ी देर में, निकल रहे हैं। ठीक है भाई, ठीक है। Schreiben, to write, Antworten, to answer, Fragen, to ask, Singen, to sing, la 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 la, Arbeiten, to write, Arbeiten is to work, हिमांशु। Oh my God, वर्क का इतना लोड आ गया कि मैं Arbeiten ही भूल गया। हाँ, हम यहाँ पे नौटंकी कम और थोड़ा काम ज्यादा करेंगे तो बेहतर होगा। और Wohnen, to stay, राइट। बस आज के लिए तो यही था आई गेस। अब हम टाटा बाय बाय करते हैं आपको अपने डेली रूटीन में। तो मैं था आपका होस्ट एंड दोस्त हिमांशु, एंड दिस वाज श्राव्या, signing off from Learning German Show, and keep listening to VIT Community Radio 90.8 FM. Listeners, you're listening to VIT Community Radio 90.8 and this program is Team Speak Time. SAY. On the mic and the keys. Here we go. ஏன் இந்த இன்பச்சாரல் என்னை தொட்டது, ஏன் இந்த நிதயம் நித்தம் உன்னை நினைக்குது, when I met you baby என் நெஞ்சம் பறந்தது. Every time when you look at me my heart just skips a beat. May the sun and stars and skies be blue, let the dreams I dream please come true. To hope and love just become new. I do wanna propose you, hey yeah. You gave my love and evenings you, I couldn't find a way to get through you. I just know you're my rescue, just so you knew.
I do wanna propose you. 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 ஏனோ இந்த நினைப்போ, ஏனோ இந்த துடிப்போ, ஏனோ ஏனோ இன்ப துடிப்போ. Hello, hi, Namaste VIT. You are listening to VIT Community Radio 90.8. This is Rujana. Welcome to the show Vijaya Bata. ప్రతి ఒక్కరి జీవితంలో విజయం చాలా ముఖ్యమైనది. మనం దేని కోసం ప్రయత్నించినా అది విజయం కోసమే కదండి. ఇలాంటి విజయం ఒక రోజులో వస్తుందా? రాదు. ఎంతో కృషి చేయాలి, మళ్ళీ కృషి చేయాలి. ఎన్నో అవరోధాలు వస్తాయి, వాటిని ఎదుర్కొనాలి. అప్పుడే విజయం మన సొంతం అవుతుంది. అప్పుడే ఆ విజయానికి మనం నిజమైన వ్యక్తులుగా మారుతాం. ఇన్నోవేషన్ డిస్టింగ్విషెస్ బిట్వీన్ అ లీడర్ అండ్ ఫాలోవర్ అన్నారు ఒక వ్యక్తి. ఈ వాక్యం వినగానే మీకు ఎవరు గుర్తొచ్చారండి? అవును, స్టీవ్ జాబ్స్ గారే. ఈ రోజు మనం మాట్లాడబోయే వ్యక్తి స్టీవ్ జాబ్స్ గారి గురించే. ఒకానొక సమయంలో కంప్యూటర్ వెలుగులోకి వచ్చినప్పుడు ఆ కంప్యూటర్ ఒక రూమ్నే ఆక్రమించిందండి. కానీ ఇప్పుడు అదే కంప్యూటర్ ఇంకా బెస్ట్ ఫీచర్స్తో మన జోబులో పెట్టుకునేంత చిన్నదిగా మార్చేశారు. ఇదంతా ఒక్క రోజులో వచ్చిన విజయం కాదు, ఎంతో మంది చాలా కృషి చేశారు. అటువంటి వ్యక్తుల్లో స్టీవ్ జాబ్స్ గారు ఒకరు. స్టీవ్ జాబ్స్ గారు ఒక మంచి మనిషే కాదండి, వ్యాపారవేత్త, యాపిల్ వ్యవస్థాపకుడు, పర్సనల్ కంప్యూటర్ విభాగంలోనే విప్లవం తెచ్చిన మహామేధావి. యాపిల్ సృష్టించిన ప్రభంజనం యావత్ ప్రపంచానికే పాకేసింది. స్టీవ్ జాబ్స్ కృషి ఎంతో ఉందని ప్రపంచం కొనియాడుతుంది. ఇదంతా ఒక్క రోజులో వచ్చిన విజయం కాదండి, మళ్ళీ చెప్తున్నా. ఆత్మస్థైర్యం, దీక్ష, పట్టుదల, శ్రామికత ఇవన్నీ కలగలిపితేనే వచ్చింది ఆ విజయం. మానవాళికి అద్భుత బహుమానం స్టీవ్ జాబ్స్ గారు. ఫిబ్రవరి 24, 1955లో శాన్ ఫ్రాన్సిస్కోలో జిందలీ అండ్ శబ్దలీలకు జన్మించారు స్టీవ్ జాబ్స్. ప్రతి ఒక్కరి కుటుంబంలో గొడవలు సహజం. ఇలానే ప్రేమించి పెళ్లాడిన జిందలీ అండ్ శబ్దలీ గారులకు కూడా గొడవలొచ్చాయి. కానీ ఆ గొడవలు ఎంత దారుణానికి ఒడిగట్టాయంటే వాళ్ళు స్టీవ్ జాబ్స్ గారిని అడాప్షన్కి ఇవ్వడానికి కూడా వెనుకాడలేదు. కానీ శబ్దలీ గారు చదువు అంటే మక్కువ కాబట్టి బాగా చదువుకున్న ఒక కపుల్కి అడాప్షన్కి ఇవ్వాలని నిర్ణయించుకున్నారు. ఈ రోజు మనం చూస్తున్నాం, ఎవరైనా పేరెంట్స్ పిల్లలు వద్దు అంటే డస్ట్బిన్స్ దగ్గర, ప్లాట్ఫామ్స్ దగ్గర వదిలేస్తున్నారు. కానీ ఈ కపుల్ చాలా దూరదృష్టి కలవారు. అందుకే స్టీవ్ జాబ్స్ ని పాల్ అండ్ క్లారా అని బాగా చదువుకున్న వ్యక్తులకు దత్తక్కిచ్చారు. పాల్ అండ్ క్లారా శబ్దలీ గారికి మాట ఇచ్చిన విధంగానే స్టీవ్ జాబ్స్ ని చాలా బాగా చదివించారండి. ఇప్పుడు మనం చూస్తున్నాం, ఎంతో మంది చదువు లేక తిండి లేక బతుకుతున్నారు. అడాప్షన్ తీసుకున్న వాళ్లకు మళ్ళీ పిల్లలుంటే వీళ్ళని సరిగ్గా చూసుకోరు. కానీ పాల్ అండ్ క్లారా వీళ్లకు భిన్నం. ఎంతో బాగా చూసుకున్నారు స్టీవ్ జాబ్స్ గారిని. నచ్చిన వస్తువులు కొనించి మంచి చదువులు చదివించడానికి ప్రయత్నించారు. చిన్నప్పటి నుంచి ప్రతిభావంతుడైన స్టీవ్ జాబ్స్ గారు ఇప్పుడు మనం చూస్తున్నాం, ఎవరైనా బాగా ఇంటెలిజెంట్గా ఉంటే కొంతమంది ఉంటారు, మార్కులు వస్తే చాలు, డిగ్రీ వస్తే చాలు, ఇంకేమీ అవసరం లేదని. కానీ స్టీవ్ జాబ్స్ గారు వీళ్ళకంతా వ్యతిరేకమండి. తను ప్రతిభను గుర్తించుకున్నాడు. ఆయన మనసులో ఎన్నో సంఘర్షణలు, ఏదో చెయ్యాలి, ఇంకా సాధించాలి, ప్రపంచం కోసం ఏదైనా చెయ్యాలి అని తన మనసులో ఎప్పుడూ ఒకటి ఉండేది. అలానే చదివేవాడు. తన క్లాసులో ఉండేటప్పుడు ఆయన చదువు మీద కంటే ఏదో ఒకటి చెయ్యాలి అనే తపనే ఎక్కువగా ఉండేది. కాబట్టి ఆ చదువు అతని ప్రతిభకు సరిపోలేదని ఆయన భావించాడు. కాబట్టి 1972లో రీడ్ కాలేజ్ నుంచి డ్రాప్ అవుట్ అయ్యాడు స్టీవ్ జాబ్స్ గారు. ఈ రోజు మనం అంటుంటాం, స్టీవ్ జాబ్స్, బిల్ గేట్స్ వీళ్ళంతా డ్రాప్ అవుట్స్, కాబట్టి మేము కూడా కాలేజీకి వెళ్ళకపోతే ఇలాంటి యాపిల్, మైక్రోసాఫ్ట్ అనుకుంటామని. కాదండి, అలా అనుకునే వాళ్ళు ఇది వినండి. డ్రాప్ అవుట్ అయిన స్టీవ్ జాబ్స్ గారు ఇంటికి వెళ్ళలేదు. ఏదో ఒకటి సాధించాలి అనే తపన ఆయనను వెంటాడింది కదా. నవ్య భావాలకు నిలయమైనది ఆయన బ్రెయిన్. అక్కడ ఫీజు ఎక్కువైంది కాబట్టి వాళ్ళ పేరెంట్స్ కట్టలేకపోయాడు. ప్లస్ ఆయనకు అక్కడ చదువు నచ్చలేదు. ఆయన ప్రతిభకు సరిపోదని భావించాడు. కాబట్టి తన ప్రతిభకు తగినది ఏదో ఒకటి చేయాలనుకున్నారు కదా స్టీవ్ జాబ్స్ గారు. కాబట్టి తనలాగే తన ఫ్రెండ్స్ కొందరు ఉండేవాళ్ళండి. కాబట్టి ఆ ఫ్రెండ్స్ని దగ్గర తీసుకున్నాడు. వాళ్ళతో కలిసి ఏదో ఒకటి చేయాలని భావించేవాడు. స్టీవ్ జాబ్స్ గారిలాగే సేమ్ ఆలోచనలు కలిగిన వాళ్ళు వాళ్ళ ఫ్రెండ్స్ కూడా ఉన్నారు. మనం అంటుంటాం కదా, ద బర్డ్స్ ఆఫ్ సేమ్ ఫెదర్ ఫ్లాక్ టుగెదర్ అని. అలాగే స్టీవ్ జాబ్స్ గారి ఫ్రెండ్స్ కూడా ఇటువంటి ప్రతిభ కలిగిన వాళ్ళు, ఏదో చెయ్యాలనే తపన కలిగిన వాళ్ళు ఇంకా ఇద్దరున్నారండి. కాబట్టి వీళ్ళ ముగ్గురు కలిసి కార్ గ్యారేజ్ లో ఒక ల్యాబొరేటరీని ఏర్పరచుకున్నారు. నేల మీద పడుకునే వాళ్ళు, చెప్పాను కదా, కోక్ బాటిల్స్ అమ్మినప్పుడు వచ్చిన డబ్బులు చూసి ఆనందపడేవాళ్ళు. ఇటువంటి ఈ కష్టం చూసినప్పుడు ఒక వ్యక్తి అనుకున్నారు, ఇంత యూత్కి, ఇంత ప్రతిభ కలిగిన వాళ్ళకి మనం ఏదో చేయాలి అని వాళ్ళ కోసం ఇన్వెస్ట్ చేశారు.
రెట్టించిన ఇంట్రెస్ట్తో ఇంకా ఇంకా ఎక్కువ కృషి చేశారు. స్టీవ్ జాబ్స్ గారు ఇంతే కాదండి, ఖాళీ సమయంలో ఇష్టమైన క్లాసులకు వెళ్ళేవాడు. అదే క్యాలిగ్రఫీ ఏంటా అనుకుంటున్నారా? అదేనండి, అందంగా అక్షరాలను రాయడం. సాఫ్ట్వేర్ ఇంజనీర్ అండ్ ఇంజనీర్ అయిన స్టీవ్ జాబ్స్ గారు అందమైన అక్షరాలు నేర్చుకుని ఏం చేస్తారు అనుకుంటున్నారా? కానీ క్యాలిగ్రఫీ నేర్చుకున్న తర్వాత స్టీవ్ జాబ్స్ గారు ఎప్పుడూ అనుకోలేదు, ఎందుకు ఆ క్లాస్కి వెళ్ళాను, అనవసరంగా డబ్బులు వేస్ట్ చేశా, అనవసరంగా టైం వేస్ట్ చేసుకున్నా అనుకోలేదండి. క్యాలిగ్రఫీ అంటే అందమైన అక్షరాలు రాయడం. లేటర్ ఆన్ స్టీవ్ జాబ్స్ గారు కొన్ని పరికరాలను కనుక్కున్నారు కదా, ఆ పరికరాల్లో ఫాంట్ ఫేసెస్ అని ఉన్నాయి, అంటే డిఫరెంట్ టైప్స్ ఆఫ్ లెటర్స్ ఉంటాయి. ఆయన చెప్తుంటారు, ఆ రోజు నేను క్యాలిగ్రఫీ క్లాసులకు వెళ్ళకపోయింటే ఈ రోజు అందమైన అక్షరాలు ఈ పరికరాల్లో ఉండేవి కాదు అని. దీన్ని బట్టి ఏం అర్థమవుతుందండి, జీవితంలో మనం ఏం చేసినా అది ఒక మంచి రీజన్ కోసమే. దేనికి ఎప్పుడు రిగ్రెట్స్ ఉండవు. మీరు తెలివిని సంపాదించుకున్నా, ఏమైనా విజ్డమ్ని సంపాదించుకున్నా అవి మనకు ఫ్యూచర్లో ఎప్పుడో ఒకప్పుడు యూజ్ అవుతాయి. కాబట్టి అందుకని మీరేమి టైం వేస్ట్ చేయడం, తాగడం, తిరగడం ఇలాంటివి కాదు. ఇలాంటి మంచి విషయాలను నేర్చుకోండి. ఇవి ఏదో ఒక పాయింట్ ఆఫ్ టైంలో మీ జీవితంలో యూజ్ అవుతాయి. ఇటువంటి చిన్న కార్ గ్యారేజ్ నుంచి బయటకు వచ్చిందే యాపిల్ కంప్యూటర్. మొదట్లో ఎప్పుడైనా తప్పులు సహజమే కదండి. ఈ యాపిల్ కంప్యూటర్లో కూడా కొన్ని తప్పులుండేవి. హరే రామ్ హరే కృష్ణ అని హిప్పీ కల్చర్ ఉర్రూతలూగిపోతుందండి. అలాంటి సమయంలో స్టీవ్ జాబ్స్ గారు అనుకున్నారు, మనం కూడా ఏదో ఒకటి చేయాలి అని. కానీ ఆయన వెళ్ళి అలా చేయలేదు. మంచి ఆహారం దొరుకుతుందని వారానికి ఒక్కసారి కిలోమీటర్లు మేర నడిచి లార్డ్ కృష్ణ టెంపుల్కి వెళ్ళి తినేవాళ్ళు. దీన్ని బట్టి అర్థమవుతుంది, ఆయన రిలీజియస్గా కూడా ఒకచోటే డివియేట్ అవ్వలేదు. ప్రతి ఒక్కరిని గౌరవించడం స్టీవ్ జాబ్స్ గారి అద్భుత లక్షణం. అదే అంటారు కదండి, సింప్లిసిటీ ఇస్ ద నేచర్ ఆఫ్ గ్రేట్ సోల్స్ అని. ఇది నేను మొన్న ఎక్కడో ఎవరో స్టేటస్ అప్డేట్ చేస్తే అనుకున్నాను. అప్పుడు నాకు మొట్టమొదటిగా గుర్తొచ్చింది స్టీవ్ జాబ్స్ గారే. సైన్స్ పట్ల ఆసక్తి, అభిమానం, ఏదో చెయ్యాలని తపన, ఇవన్నీ ఒక్క రోజులో రాలేదండి. ప్రతి ఒక్కరి జీవితంలో ప్రతి ఒక్కరూ విజయం సాధించాలనుకునే వాళ్ళలో ఒక ఇన్స్పిరేషన్ అంటూ ఎక్కడి నుంచో వస్తుంది. అలాగే స్టీవ్ జాబ్స్ గారికి కూడా ఒక ఇన్స్పిరేషన్, ఒకటి చూసి ప్రభావితుడయ్యాడు. ఏంటా అని ఆలోచిస్తున్నారా? అదేనండి, స్టీవ్ జాబ్స్ గారు చదువుకునేటప్పుడు ఒక శీర్షిక ఉండేది, ద లాస్ట్ హోల్ ఎర్త్ క్యాటలాగ్ అని. ఆ శీర్షికను ఎప్పుడూ చదివేవాళ్ళు స్టీవ్ జాబ్స్. మనలాగా ఆ బుక్ ఈ బుక్ అనవసరమైనవి కాకుండా చాలా సెలెక్టెడ్ గా మంచి పుస్తకాలు చదివేవాడు. అదే అంటారు కదా, బుక్స్ ఆర్ ఆర్ బెస్ట్ ఫ్రెండ్స్ అని. అలాగే స్టీవ్ జాబ్స్ గారు కూడా దీన్ని మంచి స్నేహితుడిగా చేసుకున్నాడు. దాంట్లో ఉన్న విషయాలను తనలోకి తీసుకున్నాడు. ఒకనొకప్పుడు ఆ బుక్ ఆగిపోయిందండి. అప్పుడు బుక్ వెనక తిప్పి చూశాడు. దాన్ని చూసి చాలా మెస్మరైజ్ అయ్యారు స్టీవ్ జాబ్స్ గారు. అక్కడ ఉన్నది ఒక రోడ్డు బొమ్మ. దాన్ని చూసి ఆయన ఎంతగా ఆలోచించారంటే అప్పుడు అనుకున్నాడు, ఆకలితో ఉండండి, మూర్ఖంగా ఉండండి, కానీ మీ పట్టుదలను విడవకండి. అదేనండి, ఇప్పుడు మనం కవర్ పేజెస్ పెట్టుకుంటాం కదా, స్టే హంగ్రీ స్టే ఫూలిష్. అది స్టే హంగ్రీ స్టే ఫూలిష్ అంటే అలా ఉండడం కాదు, రెట్టెంతించిన బలంతో పట్టుదలతో ముందుకు సాగాలి అని దాని అర్థం. స్టీవ్ జాబ్స్ గారు ఒకసారి ఇండియాకు వచ్చారు. ఇండియా అంటే ఎంత కల్చరల్గా, ఎంత సైంటిఫిక్గా ఎంతో ముందుకుంటుందని స్టీవ్ జాబ్స్ గారు భావించారు. ఇక్కడికి వచ్చిన తర్వాత పువర్ పీపుల్ని చూశాడు. పావర్టీని చూసి చలించిపోయారు స్టీవ్ జాబ్స్. ఇంత హై ఎక్స్పెక్టేషన్స్ ఉన్న ఇండియాలో ఇలా ఉండడం ఏంటి అని చాలా బాధపడ్డాడు. మనసులో ఏదో తపన, సాంకేతిక విజ్ఞానంతో ఇండియాని ఇంకొంచెం పెద్దగా చేయాలి అని అనుకున్నాడు. ఎవ్రీ డ్రాప్ ఆఫ్ ఓషన్ స్టార్ట్స్ విత్ అ సింగిల్ డ్రాప్ అన్నారు మదర్ తెరెసా గారు. ఇదే ఈయన జీవితంలో కూడా ఉంది. ప్రపంచాన్ని మొత్తం మార్చలేనేమో, కానీ నా అంత కృషి నేను చేయాలి అనుకున్నారు. ఇలా మనలో ఎంతమంది అనుకుంటున్నామండి? కానీ స్టీవ్ జాబ్స్ గారు అలా అనుకున్నారు. అతనిలో అద్భుత శక్తి జ్వలించింది. దీనికి కారణమే ఆయనను యాపిల్ సీఈఓగా చేసింది. కొన్ని కారణాల వల్ల యాపిల్లో ఉన్న తన ఫ్రెండ్స్తో కొన్ని కారణాల వల్ల ఆయన బయటకు వచ్చేయాల్సి వచ్చింది. కానీ తను పెంచి పోషించిన యాపిల్ కంపెనీయే అతని బయటికి తరిమేయడంతో స్టీవ్ జాబ్స్ గారు చాలా కుంగిపోయారు. కానీ ఆయన ఎప్పుడు బాధపడలేదు. ఆయనను మాత్రమే తొలగించింది యాపిల్, ఆయన తెలివిని, పట్టుదలను కాదు. అవే ఆయన బలం, అవే ఆయన సంపద. మార్కెటింగ్లో దిట్ట అయిన స్టీవ్ జాబ్స్ గారు, ఆలోచించడంలో దిట్ట అయిన స్టీవ్ జాబ్స్ గారు తన ప్రతిభకు మెరుగులు దిద్దారు. యాపిల్ని ఇంకొక సంచలనం చేయడానికి ప్రయత్నించారు. బయటకు వచ్చాడు. నెక్స్ట్ కంప్యూటర్ కనుక్కున్నారు. ఇంతతో ఆగలేదండి స్టీవ్ జాబ్స్ గారు. అతని ఫ్రెండ్స్ జాన్ కాలే అనే అతను పెప్సీలో పనిచేసేవాళ్ళు. ఇతన్ని ఎలాగైనా తనలోకి తీసుకొని రావాలి అని అనుకున్న స్టీవ్ జాబ్స్ గారు రెచ్చగొట్టారు. చక్కెర నీళ్ళే అమ్ముతూ బతుకుతావా, ప్రపంచాన్ని ఏమైనా మారుస్తావా అని. అంటే రెచ్చిపోయిన ఆలోచనతో జాన్ స్కాల్ స్టీవ్ జాబ్స్తో చేతులు కలిపారు. 1980లో బయటకు వచ్చిన స్టీవ్ జాబ్స్ గారు గ్రాఫిక్స్ అని సరికొత్త ప్రపంచం పిక్సార్ని కనుక్కున్నారు. ఇక్కడేనండి కార్టూన్స్, అందరికీ ఎంతో ఇష్టమైన కార్టూన్స్ని కనుక్కున్నారు. టాయ్ స్టోరీ అనే ఫిలింని తీశారు.
టాయ్ స్టోరీకి ఎన్నో ఆస్కార్ అవార్డులే వచ్చాయి. ఇంతే కాదండి, సంగీతం, చిత్రకళను నవీన యంత్రంలో ఉంచిన అభినవ బ్రహ్మగా మనం స్టీవ్ జాబ్స్ గారిని కొనియాడుతున్నాం. అవరోధాలను అధిరోహించి ఓటమిని తరిమి కొట్టాడు స్టీవ్ జాబ్స్ గారు. అంతా సజావుగా సాగిపోతుంది అన్న స్టీవ్ జాబ్స్ గారి జీవితంలో ఒకానొక భయంకరమైన సంఘటన తెలుసుకున్నారు. అదే ఆయనకు ప్యాంక్రియాటిక్ క్యాన్సర్ ఉందని. ఈ కాలంలో మనం చిన్న జ్వరం వస్తేనే చాలా బాధపడిపోయి ఇంకా ఏమి చెయ్యలేము అనుకుంటున్నాం. అదే క్యాన్సర్ వస్తే మన జీవితం అయిపోయింది అని బాధపడిపోతుంటాం. దీనితోనే చావు తొందరగా వస్తుంది. కానీ స్టీవ్ జాబ్స్ గారు బాధపడలేదు. ఇవన్నీ లైఫ్ లో సహజం అనుకున్నారు. కాబట్టి దాన్ని క్యూర్ చేయడానికి లివర్ ని సర్జరీ చేయించుకున్నారు. లేట్ ఆన్ ఆయనకు తెలిసి ఆయన హెల్త్ క్షీణించిపోతుందని. కాబట్టి తను వాలంటరీగా యాపిల్ కంపెనీ నుంచి బయటకు వచ్చేశారు. ఆయన బయటకు వచ్చారు ఊరికే కాదు, తన సంపదను, అదే తన తెలివితేటలను ప్రపంచానికి వదిలేసి. విన్నారు కదండి స్టీవ్ జాబ్స్ గారి గురించి. అవరోధాలను అధిరోహించిన స్టీవ్ జాబ్స్ గారు ప్రతి ఒక్కరికి రోల్ మోడల్. ఇటువంటి స్టీవ్ జాబ్స్ గారి గురించి మనం ఎంతో నేర్చుకోవాలి. ఈయనలా కాకపోయినా ఈయనలో ఉన్న కొన్ని విషయాలను మనం తెలుసుకొని మంచి పొజిషన్లోకి రావాలి. కాబట్టి స్టీవ్ జాబ్స్ ఈజ్ ఆర్ హీరో, హీఈస్ ద లెజెండ్. ఇలాంటి స్టీవ్ జాబ్స్ గారిని ఎన్నో అవార్డులు వరించాయి. అత్యంత ప్రతిభావంతుడిగా ప్రపంచం గుర్తించింది. మనము గుర్తించాం కదండి. సో ఇప్పటి నుంచి టైం వేస్ట్ చేయకుండా టైమ్ ఇస్ ప్రెషియస్ అని నేర్చుకొని మనం కూడా విజయానికి మెట్లేద్దాం, విజయ బాటలో పయనిద్దాం. ఇలాంటి ఎంతో మంది గొప్ప వ్యక్తుల గురించి తెలుసుకోవడానికి, మన జీవితాలను మార్చుకోవడానికి వింటూనే ఉండండి విఐటి కమ్యూనిటీ రేడియో 90.8. నేను మీ సృజన. Dear listeners, you're listening to VIT Community Radio 90.8 and this program is Team Speak Time. హలో విఐటి, మీరు వింటున్నారు విఐటి కమ్యూనిటీ రేడియో 90.8 FM. నేను మీ హోస్ట్ కల్కీని. ఇవాళ మీ ముందుకు నేను ఒక కొత్త షోతో వచ్చేసానండి. ఇంతకీ ఏంటా షో అని ఆలోచిస్తున్నారా? సరే, సరదాగా కాసేపు మాట్లాడుకుందాం మనం. అసలు పూర్వకాలంలో డబ్బు అనే మాటే లేదు. నిజమండి, మన పూర్వీకులంతా డబ్బు అనే మీడియం ఆఫ్ ఎక్స్చేంజ్ లేకుండానే బతికేశారంట. ఎలాగంటారా? బార్టర్ సిస్టమ్ అనే ప్రాసెస్తో. ఏంటి బార్టర్ సిస్టమ్ అంటే, ఇప్పుడు ఫర్ ఎగ్జాంపుల్ నాకు ఒక పొలం ఉంది, నేను ఆ పొలానికి ఓనర్ని. నేనేం చేశానంటే నా పొలంలో గోధుమలు పండించుకున్నాను. నాకు తెలిసిన నా ఫ్రెండ్ ఒక ఆయన ఉన్నాడు, ఆయనేమో ధాన్యం పండించాడు. సో నేను ఆయన దగ్గరికి వెళ్ళి, ఇలా నా దగ్గర కొంచెం గోధుమలు ఉన్నాయి, మరి మీ దగ్గర ఉన్న ధాన్యం ఇస్తారా నాకు? నేను నా దగ్గర ఉన్న గోధుమలు మీకు ఇస్తాను అని అలా అడిగి, అలా ఒక్కొక్కరు వాళ్ళ దగ్గర ఉన్న వస్తువుల్ని అలా మార్చుకునేవాళ్ళు. ఇలా ఈ ఎక్స్చేంజ్ ప్రాసెస్ని బార్టర్ సిస్టమ్ అనేవాళ్ళు. తర్వాత కొంతకాలానికి డబ్బు అనే ఒక మార్పిడి మాధ్యమాన్ని కనిపెట్టారు. మరి ఈ కాలంలో మీకు ఏమైనా వస్తువు అవసరమైతే ఏం చేస్తారండి? అలా డైరెక్ట్గా ఒక షాప్కి వెళ్ళిపోయి మీకు ఏం కావాలంటే దాని ధర అడిగి తర్వాత డబ్బులు ఇచ్చేసి అది సరాసరి మీ ఇంటికి తెచ్చేసుకుంటారు. అంతే కదా, ఎంత సింపుల్ అయిపోయిందో ప్రాసెస్. అసలు ఏంటి అమ్మాయి, ఏంటి గోలా, డబ్బులు అంటుంది, బార్టర్ సిస్టమ్ అంటుంది, ఏంటేంటో మాట్లాడేస్తుంది, ఏంటి కొత్త షో అనుకుంటున్నారా? సరే, ఓకే 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 ఇక లేటే చేయనండి, నాంచకుండా మ్యాటర్లోకి వచ్చేస్తాను. ఇప్పటికే మీకు ఈ షో గురించి కొంచెం ఐడియా వచ్చేసిందనే అనుకుంటున్నాను. ఇక మీ గెస్ వర్క్ని పక్కన పెట్టేయండి. సరే, పొద్దున లేచినప్పటి నుంచి రాత్రి పడుకునే లోపు ఏదో ఒకసారి ఏదో ఒక సమయంలో ఈ మాట మీరు వినే ఉంటారండి. ఏమనుకుంటున్నారంటే, పొద్దున లేచినప్పటి నుంచి పడుకునే లోపు ఏదో ఒక సమయంలో ఏదో ఒక టైంలో మీరు ఈ మాట వినే ఉంటారండి. ఇంతకీ ఏంటనుకుంటున్నారంటే, అదేనండి వ్యాపారం, వాణిజ్యం. అయ్యో, ఇంకా అర్థం కాలేదా? ప్రస్తుత కాలంలో బిజినెస్ 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 అని అందరూ తలలు కొట్టేసుకుంటున్నారు కదా, అదేనండి ఆ బిజినెస్ గురించే చెప్తున్నాను నేను. ప్రస్తుత యువత ఈ వ్యాపార రంగం వైపు చాలా ఎక్కువ మక్కువ చూపిస్తుందండి. సో నేను మీ ముందుకు ఈ కొత్త షో రిస్కీ బిజినెస్తో వచ్చేసాను. ఈ షో అంతా ప్రెజెంట్ బిజినెస్ వరల్డ్ గురించే. ప్రెజెంట్ యూత్ని మీ ఫ్యూచర్ ప్లాన్స్ ఏంటి అని అడిగితే, ఐ వాంట్ టు బి ఆంటర్‌ప్రెన్యూర్ అని చెప్తున్నారు. అసలు ఏంటి ఆంటర్‌ప్రెన్యూర్? అసలు ఆంటర్‌ప్రెన్యూర్‌షిప్ అంటే ఏంటి? అసలు ఏంటి బిజినెస్? ఈ బిజినెస్ గోల్ ఏంటి?
సో డిఫరెంట్ బిజినెస్ ప్లాన్స్, బ్రాండ్స్, గ్రేట్ ఆంటర్ప్రినర్స్, వాళ్ళ లైఫ్ స్టోరీస్, ఇంకా ఎన్నో 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 బిజినెస్ టాక్స్ ఈ షో ద్వారా మీరు తెలుసుకోవచ్చు. స్టూడెంట్స్ ఎస్పెషల్లీ మీకు మీ బ్రైట్ ఫ్యూచర్కి ఎంతో ఉపయోగకరమైన షో ఇది. సో లేట్ ఎందుకు, వెంటనే 90.8 ట్యూన్ చేసేయండి. సరే, మరి ఇవాల్టి షోలో మనం ఏం మాట్లాడుకుందాము? కామర్స్. ఈ మాట వినే ఉంటారు కదండి. ప్రస్తుత కాలంలో ఎక్కడ పడితే అక్కడ ఈ మాట మీకు తరచూ వినిపిస్తూనే ఉంటుంది. ఇంతకీ ఏంటి కామర్స్? ఎలక్ట్రానిక్ కామర్స్ అని ఆన్సర్ చెప్దాం అనుకుంటున్నారా? అయ్యో, అది కాదండి. అసలు ఎలక్ట్రానిక్ కామర్స్ అంటే ఏంటంటే మనము కంప్యూటర్ నెట్వర్క్స్ని, ప్రధానంగా ఇంటర్నెట్ని యూజ్ చేసి చేసే వ్యాపారమే కామర్స్. సో ప్రస్తుత కాలంలో కామర్స్ రంగం చాలా అభివృద్ధి చెందుతుందండి. ఎక్కడ చూసినా తరచుగా మీరు కామర్స్ అనే మాటనే ఉంటారండి. సరే, ఇంతకీ మీరు ఈ కామర్స్లో చాలా ఇంకా వినే ఉంటారండి. ఫర్ ఎగ్జాంపుల్ బ్యాంకింగ్, టికెటింగ్, ఇంకా చాలా 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 వినే ఉంటారు. ఇంకా ప్రధానంగా చెప్పుకోవాల్సింది ఆన్లైన్ షాపింగ్ అండి. ఇవాల్టి రేపటి కాలంలో ఆన్లైన్ షాపింగ్ చేయని వాళ్ళు ఎవరో చెప్పండి. ఇంకా విఐటి స్టూడెంట్స్ గురించి చెప్పనే అక్కర్లేదు. సరే, కానీ అసలు ఏంటి బ్యాంకింగ్ ఏంటి, టికెటింగ్ ఏంటి? మీకు తెలిసే ఉంటుందండి. నాకు తెలుసు మీకు తెలుసని, కానీ నేను ఒక లైట్గా కొంచెం చెప్తాను. ఇంతకీ బ్యాంకింగ్, టికెటింగ్ ఏంటో మీకు తెలిసే ఉంటుంది. ఏం లేదండి, అసలు పూర్వకాలం అని చెప్పక్కర్లేదులే, కానీ ఇంతకుముందు మన అమ్మ నాన్న టైంలో మనం ఏదైనా టికెట్ కావాలి, మనం ఎక్కడికైనా వెళ్ళాలి అనుకుంటే అలా రైల్వే స్టేషన్కి వెళ్ళి క్యూలో నిల్చొని టికెట్స్ కొనేసి తీసుకురావాల్సి వచ్చేది. ఇప్పుడంతా సిస్టమ్ చాలా ఈజీగా అయిపోయిందండి. మీకు ఒక ల్యాప్టాప్ కానీ, కంప్యూటర్ కానీ, లేకపోతే నెట్ కనెక్షన్ ఉంటే చాలండి, టక మీరు ఎక్కడున్నారో అదే ప్లేస్లో కూర్చుని మీరు ఎక్కడికి వెళ్ళాలనుకుంటున్నారో అక్కడికి అలా టికెట్ బుక్ చేసేసుకోవచ్చు. మన ఇండియన్ రైల్వేస్ వాళ్ళు కూడా IRCTC వెబ్సైట్ క్రియేట్ చేశారు కదా. ఏముంది, అలా మీరు ఆ వెబ్సైట్లో లాగిన్ అయ్యి మీకు ఎక్కడికి వెళ్ళాలంటే అక్కడికి, ఏ టైంలో కావాలన్నా, ఏ రోజు కావాలన్నా, ఏ బోగి కావాలన్నా, ఆఖరికి ఏ సీటు కావాలన్నా కూడా మీరు సెలెక్ట్ చేసుకోవచ్చండి. అంత ఈజీగా అయిపోయింది టికెటింగ్. ఇంకా చెప్పాలంటే బ్యాంకింగ్ పని. అసలు బ్యాంకుకి వెళ్ళడం అంటేనే చాలా మందికి చిరాకండి. బారులుగా క్యూస్ ఉంటాయి, ఒక్కరు సరిగ్గా రెస్పాన్స్ ఇవ్వరు, చిరాకు వచ్చేస్తుంది కదా. పొద్దునెప్పుడో వెళ్తే మధ్యాహ్నానికి కానీ మన పని అవ్వదు. కానీ బ్యాంకింగ్ ద్వారా మన పనులన్నీ చాలా సులభంగా అయిపోతున్నాయి. ఈజీగా మనీ ట్రాన్స్ఫర్ చేసుకోవచ్చు, మన అకౌంట్లో ఎంత బ్యాలెన్స్ ఉందో చూసుకోవచ్చు, ఎప్పటికప్పుడు మన అకౌంట్ అప్డేట్స్ అన్నీ మనము జస్ట్ ఒక క్లిక్తో తెలిసేసుకోవచ్చు అండి. అంత ఈజీ అయిపోయింది. చూసారా కామర్స్ రంగం వల్ల మన పనులు ఎంత ఈజీ అయిపోతున్నాయో. సరే, కానీ తర్వాత వచ్చే విషయం ఏంటంటే ఆన్లైన్ షాపింగ్ అండి. ఇవాళ మనం ఆన్లైన్ షాపింగ్ గురించి ముచ్చటిద్దామా? సరే, అసలు ఏంటి ఆన్లైన్ షాపింగ్, ఎవరు కనిపెట్టారు అని ఎప్పుడైనా మీరు ఆలోచించారా? సరే, నేనే చెప్పేస్తున్నానండి. ఆన్లైన్ షాపింగ్ ని మొట్టమొదటిగా మైకెల్ ఆల్రిచ్ అనే వ్యక్తి 1979లో కనుగొన్నాడండి. ఆయన యూకేకి చెందిన వ్యక్తి. ఒక ఐటీ రంగంలో పనిచేశారండి, చాలా ఏళ్ళు పనిచేశారు. తర్వాత ఆన్లైన్ షాపింగ్ ని కనుగొన్నారు. సో ఆయనకు ఒక థ్యాంక్స్ చెప్పేసుకుందామండి, మన పనులని ఎంతో ఈజీ చేసేసారు కదా. సరే, ఇంతకీ ఆన్లైన్ షాపింగ్ గురించి మాట్లాడుకుందాము. అందులో ఇంతకీ ఆన్లైన్ షాపింగ్లో దేని గురించి మాట్లాడుకుందాం అనుకుంటున్నారా? సరే, ఎప్పుడు ఈ మాట వింటూనే ఉంటారండి, రోజు. అసలు మరి విఐటీలో అయితే ప్రతిరోజు ఈ మాట వినకుండా ఉండరు మీరు. అదేనండి ఫ్లిప్కార్ట్. ఏంటి ఫ్లిప్కార్ట్? ఆన్లైన్ షాపింగ్ వెబ్సైటే అనుకుంటున్నారా? సరే, అసలు ఫ్లిప్కార్ట్ ఎప్పుడు స్టార్ట్ అయింది, ఎలా స్టార్ట్ అయింది, ఎవరు ఫ్లిప్కార్ట్ వెనుకున్నారు, అసలు ఏంటి దీని స్టోరీ తెలుసుకోవాలనుకుంటున్నారా? సరే, అయితే సరదాగా వినేసేయండి. మన ఫ్లిప్కార్ట్ ఓనర్స్ వచ్చేసి సచిన్ బన్సల్ అండ్ బిన్నీ బన్సల్ అండి. వీళ్ళిద్దరూ IIT ఢిల్లీలో చదువుకున్నారండి. తర్వాత అమెజాన్లో కొన్నాళ్ళు వర్క్ చేశారండి. అక్టోబర్ 2007 ఫ్లిప్కార్ట్ ఆన్లైన్ సర్వీసెస్ ప్రైవేట్ లిమిటెడ్ అని మొదటిగా లాంచ్ చేశారండి. వీళ్ళు ఇద్దరూ కలిసి సింగపూర్లో కంపెనీని రిజిస్టర్ చేయించి తర్వాత దాని హెడ్ క్వార్టర్స్ని మన బెంగళూరులో స్థాపించారండి. తర్వాత ఇంక చెప్పాల్సిన అవసరమే లేదు. అలా మన ఫ్లిప్కార్ట్ అభివృద్ధి ఇప్పటికీ మన కళ్ళెదురుగా తెలుస్తూనే ఉందండి. ప్రస్తుతం ఫ్లిప్కార్ట్లో 3,000 మంది పనిచేస్తున్నారంటే
మీకే అర్థమవుతుంది. ఒక 8 ఏళ్ల టైంలో ఇంతగా అభివృద్ధి చెందిన ఒక సంస్థ అంటూ ఏమీ ఉండదండి. నాకు తెలిసి హ్యాట్స్ ఆఫ్ చెప్పేయచ్చు కట్కి, అంతగా అభివృద్ధి చెందింది జస్ట్ ఒక 8 ఇయర్స్ టైంలో. ఫ్లిప్కార్ట్ వాళ్ళు ఫస్ట్గా ఏం అమ్మారో తెలుసా? వాళ్ళ వెబ్సైట్తో ఫస్ట్గా బుక్స్నే అమ్మారట అండి. ఇనీషియల్గా సచిన్ బన్సల్ మరియు బిన్నీ బన్సల్ ఇద్దరు కలిసి ఒక 4 lakhs స్పెండ్ చేసి వాళ్ళ వెబ్సైట్ని క్రియేట్ చేశారంట. తర్వాత వెంచర్ క్యాపిటల్స్ ద్వారా వాళ్ళ ఫండ్స్ని రైజ్ చేసుకున్నారు. ఏంటి వెంచర్ క్యాపిటల్స్ అనుకుంటున్నారా? ఏం లేదండి, వెంచర్ క్యాపిటల్ అంటే కొంతమంది ఇన్వెస్టర్స్ ఉంటారు. వాళ్ళు ఇలాంటి రిస్కీ టైప్ ఆఫ్ బిజినెస్కి ఇంకా ఇన్నోవేటివ్ ఐడియాస్కి వాళ్ళ సైడ్ నుంచి ఇన్వెస్ట్మెంట్ ఇస్తారు. వాళ్ళకు ఒక కాన్ఫిడెన్స్ ఉంటుంది, డెఫినెట్గా ఇది లాంగ్ టర్మ్లో వాళ్ళకు ఉపయోగకరం అవుతుంది అని. సో ఇట్లాంటి సంస్థలకు వాళ్ళు ఇన్వెస్ట్మెంట్ చేస్తారండి. వాళ్ళనే మనం వెంచర్ క్యాపిటల్స్ అంటాం. మన ఫ్లిప్కార్ట్కి యాక్సెల్ ఇండియా అనే వెంచర్ క్యాపిటల్ ద్వారా $1 million 2009లో ఇన్వెస్ట్ చేశారండి. అలాగా వాళ్ళ ఇన్వెస్ట్మెంట్స్ పెరుగుతూనే వచ్చాయండి. ఇంకా చాలా మంది వెంచర్ క్యాపిటల్స్ వాళ్ళ ఇన్వెస్ట్మెంట్స్ చేశారు. తర్వాత 2013లో $200 million వెంచర్ క్యాపిటల్స్ ద్వారా మన ఫ్లిప్కార్ట్ వాళ్ళు ఫండ్స్ రైజ్ చేశారు. ఇంకా సేల్స్ గురించి చెప్పనే అక్కర్లేదండి. 2008-9 సంవత్సరానికి 40 million సేల్స్ చూపించారండి. తర్వాత 2009-10కి ఆ 40 million కాస్త 200 million అయ్యింది. ఇక వాళ్ళ టార్గెట్ 2015కి దాదాపు 50 billion సేల్స్ చేయాలి అని అనుకుంటున్నారు. ఇంకా నేను మీకు ఈజీగా సింపుల్గా చెప్పాలి అంటే ఫ్లిప్కార్ట్లో ఒక్క నిమిషానికి యావరేజ్గా 10 products సోల్డ్ అవుతాయండి. అది ఫ్లిప్కార్ట్ ఘనత. సో దీన్ని బట్టే అర్థమవుతుంది ఎంత క్రేజ్ ఉందో మనుషుల్లో ఫ్లిప్కార్ట్కి. దీని తర్వాత ఫ్లిప్కార్ట్ వచ్చేసి లాస్ట్ ఇయర్ 6 అక్టోబర్ బిగ్ బిలియన్ డేగా ముందుకొచ్చేసిందండి. ఆ ఒక్క రోజే దాదాపు 650 కోట్ల విలువ చేసే ప్రోడక్ట్స్ కేవలం 10 గంటల టైంలో అమ్మేశారండి ఫ్లిప్కార్ట్ వాళ్ళు. ఇంత భారీ మొత్తంలో మన ఫ్లిప్కార్ట్ వాళ్ళు వ్యాపారాన్ని జరిపారండి జస్ట్ 10 గంటల టైంలో. సో ఆ డే చాలా స్పెషల్ డే అయిపోయింది. తర్వాత మన ఫ్లిప్కార్ట్ కంపెనీ వాళ్ళు మోటరోలా కంపెనీతో టైఅప్ చేసుకొని మోటో జీ, మోటో ఎక్స్, మోటో ఈ లాంటి ఎన్నో మొబైల్స్ రిలీజ్ చేశారండి. ఇంకా మోటో జీ, మోటో ఈ, మోటో ఎక్స్ మొబైల్స్ గురించి చెప్పనే అవసరం లేదు. అలా ఫ్లిప్కార్ట్ వెబ్సైట్లో పెట్టిన వెంటనే 20,000 యూనిట్స్ సేల్ అయిపోయాయండి. అంత హాట్ డిమాండ్ వచ్చేసింది మోటో జీ మొబైల్స్కి. సో ఫ్లిప్కార్ట్ మోటరోలా ఈ టైఅప్ నిజంగా చాలా సక్సెస్ అయిందండి. తర్వాత చెప్పుకోవాల్సింది ఏంటంటే మన సచిన్ బన్సల్ గారికి ఆంట్రప్రూనర్ ఆఫ్ ద ఇయర్ అవార్డ్ వచ్చిందండి 2012-13 సంవత్సరానికి. ఎకనామిక్ టైమ్స్ వాళ్ళు ఇచ్చేశారు. ఇంకేం చెప్పాలి, ఏ బిజినెస్లో అయినా ఎంత ప్రాఫిట్ ఉన్నా అంతకంత లాస్ ఉండడం సహజమే అండి. ఇలాగే ఎన్నో ప్రాఫిట్స్ని ఎన్నో లాసెస్ని బేర్ చేసి ఫ్లిప్కార్ట్ ఇంకా ముందుకు వెళ్తూనే ఉందండి. తర్వాత లాస్ట్ ఇయర్ అదే అండి 2014లో ఫ్లిప్కార్ట్ Myntra.com అనే వెబ్సైట్, అది కూడా ఒక ఆన్లైన్ షాపింగ్ వెబ్సైటే అండి, దాంతో కలిసి మర్జ్ అయిపోయిందండి. కరెక్ట్గా ఎంతకి కొన్నారో మింత్రాని తెలియదు కానీ అప్రాక్సిమేట్గా 2,000 కోట్ల డీల్ ఇది అని అందరూ అనుకుంటున్నారు. అప్రాక్సిమేట్ రేట్ అయితే ఎవరికీ తెలియదండి. సో చూసారా అంతగా అభివృద్ధి చెందింది ఫ్లిప్కార్ట్. అయ్యో మీతో మాట్లాడుతూ ఉంటే టైమే తెలియలేదండి. ఇంకా చాలా మాట్లాడుకోవచ్చు ఫ్లిప్కార్ట్ గురించి, కానీ మనకు టైం సరిపోదండి. సో ఇక బాయ్ చెప్పాల్సిన టైం రానే వచ్చేసింది. మళ్ళీ నెక్స్ట్ ఎపిసోడ్లో ఇంకా ఎన్నో బిజినెస్ టాపిక్స్ మాట్లాడుకుందాం. అంతవరకు స్టే ట్యూన్డ్. Signing off, me host Kalki at Risky Business VIT Community Radio 90.8 FM.
சோழராஜன் அவன் பேரன், இவன் செந்தமிழ்நாட்டின் வீரன். பெருமையோடு தான் சொல்வேன் நான் தமிழன். சாதனை செய்யும் வீரன் நான் உங்கள் அன்பு தோழன். பெருமையோடு தான் சொல்வேன் நான் தமிழன். அவ்வை சொன்ன தமிழ் மொழியும் கம்பனாவன் கவி வரையும் என்றும் எங்கும் இங்கு காக்கும் தன்மான தமிழன் நான். என்றுமான குரல் வரையில் வீரமை செய்யும் வழியில் திமிரும் கொன்று உலகம் என்று உயும் தமிழன் நான். அது தமிழா. கணனி யுகத்தின் தலைவா நீ நோபல் வெல்வது புதிதா. நாசாவின் தவ புதல்வா நீ தமிழன். வானில் பறந்திடும் நண்பா அணு ஆய்வின் வெற்றி தோழா. இஸ்ரோவின் தங்க மனிதா நீ தமிழன். உலகம் சுற்றும் துணிவும் இணைய உலகின் நலமும் திறனும் பலமும் இணையும் தன்மான தமிழன் நீ. தேசம் மாறி போகும் திசைகள் கூட மாறும் என்றும் மாறாது வந்து போக வெற்றி தமிழன் நீ. தமிழா. உலக நாயகன் தமிழன், நாம் இசையின் புயலும் தமிழன். சினிமாவின் நிஜ கலைஞன் இவன் தமிழன். விளையாட்டில் இவன் வீரன், கடும் யுத்த களங்களின் சூரன். வர்த்தக உலகின் வேந்தன் இவன் தமிழன். திரகடல் பலவை கண்டதும் திருவியல் கோடி குவிந்தும் சொந்த மண்ணை மறவா தன்மான தமிழர். ஓடி தமிழர் நினைவில் வெற்றி வருவே மடியில் தமிழில் பேசி தமிழில் வாழும் தமிழர் கூட்டம் நான். தமிழா 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 தமிழா. தமிழா 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 தமிழா. கேட்ட பாடலை இசையமைத்து பாடியவர் நீரஜ் கோபால். பாடல் வரிகள் கணதீபன் ஞானகுமரன். Dear listeners, you're listening to VIT Community Radio 90.8 and this program is Team Speak Time. வணக்கம் நேயர்களே, இது விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. இது சிந்தனை சிதறல் நிகழ்ச்சியுடன் உங்கள் மணிகண்டன். நான் உங்க சுஷ்மிதா. நம்ம லைஃப்ல எல்லாருக்கும் நிறைய பிரச்சனை இருக்கு மணிகண்டன். இப்ப பாத்தீங்கன்னா ஒரு அம்மா வயித்துல குழந்தை இருக்குன்னா அந்த குழந்தை வந்து நல்லபடியா பிறக்கணும்னு அம்மாக்கு பிரச்சனை. அதுக்கப்புறமா அந்த குழந்தை பிறந்ததும் நல்லா வளரணும் அப்படிங்கிற பிரச்சனை. அதுக்கப்புறம் நல்லா வளர்ந்ததும் நல்ல ஸ்கூல்ல தேடி பிடிச்சி அட்மிஷன் போறது ரொம்ப பெரிய பிரச்சனை. அதுக்கப்புறம் அந்த குழந்தை ஸ்கூல்ல போய் நல்லா படிக்கணும், ஒழுங்கா வளரணும், நல்ல சிந்தனைகளோட வளரணும் அப்படிங்கறதெல்லாம் தாண்டி அதுக்கப்புறம் 10th + 2ல நல்லா மார்க் வாங்கி அதுக்கப்புறம் நல்ல காலேஜ்ல சேர்க்கணுங்கிறது தொடர்ந்துகிட்டே இருக்க பிரச்சனை. அதுக்கப்புறமா தான் வருது ரொம்ப பெரிய பிரச்சனை. காலேஜ் டேஸ்ல காலேஜ் கேர்ள்ஸுக்கும் காலேஜ் கைஸ்க்கும் நல்லா மார்க் வாங்குறாங்களோ இல்லையோ அவங்க குண்டா இருக்கேன் அப்படிங்கறத அவங்களுக்கு வந்து ரொம்ப பெரிய பிரச்சனையா அவங்க ஃபீல் பண்றாங்க. உடல் பருமன்னா என்னன்னு தெரியுமா மணிகண்டன் உங்களுக்கு?
உடல் பருமன்னா பாத்தீங்கன்னா ஒருத்தனுடைய உடலுக்கு தேவையான கலோரிகளை விட அதிகமான கலோரிகள் இருக்க பொருளை சாப்பிட்டாங்கன்னா அந்த கலோரிகள் பாத்தீங்கன்னா அவங்களோட உடல்ல வந்து அதிகமா தங்கிருது. அந்த கலோரிகள் வந்து கொழுப்பா மாறி அவங்களோட உடல் எடை அதிகரித்துக்கான ஒரு காரணியா அமைஞ்சிருது. இதை பாத்தீங்கன்னா மருத்துவ ரீதியா ஓவர் வெயிட், ஒபிசிட்டி அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரியான உடல் எடை அதிகரிக்கிறது காரணமாக அவங்களுக்கு வந்து 2ஆம் வகை சர்க்கரை நோய், ரத்த அழுத்தம், மன அழுத்தம் இது போன்ற நோய்களும் வருது அப்படின்னு வந்து சொல்றாங்க. உடல் பருமனால என்னென்ன பிரச்சனைகள் வரும் அப்படின்னு உங்களுக்கு எதனா தெரியுங்களா? முதல்ல வந்து பருமனா இருக்கிறது வந்து அவங்க தோற்றத்துக்கு வந்து அழகு கொடுக்குது அப்படின்னு வந்து சில பேர் நினைச்சிட்டு இருக்காங்க. அது கண்டிப்பா இல்லவே இல்ல. அவங்களோட உடலுக்கு வந்து அது ரொம்ப பெரிய தீங்கு தான் கொடுக்க போகுது. நம்ம குண்டா இருக்கோம் அப்படின்னாலே வந்து நம்மளுக்கு எல்லா பிரச்சனையும் கூடிய சீக்கிரம் வந்துட போகுது அப்படிங்கறதுக்கான ஒரு சைன் தான் வந்து உடல் பருமன் அப்படிங்கிற ஒரு விஷயம். உடல் பருமன் இருந்தா வந்து நீங்க சொன்ன மாதிரி நிறைய நோய் வரும். அதுல முக்கியமா சர்க்கரை நோய், அப்புறம் கால் மூட்டு, மூச்சு பிரச்சனை, அதுக்கப்புறமா தூக்கம் வரல, மன அழுத்தம் அப்படிங்கறதுலாம் சொல்றாங்க. அப்புறம் ரொம்பவே வீக் ஆயிடுவாங்க. அவங்க மத்தவங்க எல்லாம் 2 மணி நேரத்துல செய்யக்கூடிய வேலையை வந்து இவங்க வந்து ஒரு 4 மணி நேரம், 5 மணி நேரம், முடிஞ்சா ஒரு நாள் கூட எடுத்துக்கிட்டு பண்ணுவாங்க. அவங்களுக்கு சுத்தமா வந்து ஸ்ட்ரென்த்தே இருக்காது அப்படின்னு வந்து சொல்றாங்க. அதுக்கப்புறமா சரியா சொன்னீங்க. உடல் பருமன் பாத்தீங்கன்னா வந்து இந்த மாதிரியான விஷயங்களால மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா அவங்களோட வம்சாவளி, அதாவது அவங்களோட அப்பா அம்மா, அவங்களோட அப்பா அம்மா அவங்களா குண்டா இருக்காங்க அப்படின்ற காரணத்தால இவங்களும் வந்து குண்டா இருக்காங்க. இந்த மாதிரி வம்சாவளியிலயும் வந்து உடல் பருமன் வந்து தொடருது. அதுக்கப்புறமா வந்து உடல் பருமன் வந்து மெயினா எதனால வருது அப்படின்னா ஆரோக்கியமற்ற உணவுகள். நிறைய எல்லாரும் வந்து அந்த காலத்துல கம்பு, கொள்ளு, திணை, சாமை அப்படின்னு சாப்பிட்டு இருந்தாங்க. நம்ம இப்ப என்ன சாப்பிடுறோம்? பீட்சா சாப்பிடுறோம், பர்கர் சாப்பிடுறோம், அதுக்கப்புறமா சாண்ட்விச் சாப்பிடுறோம். சாண்ட்விச் இல்லைன்னா காலை பிரேக்ஃபாஸ்டே நமக்கு ஓடுறது கிடையாது. பிரெட் ஜாம்ல எல்லாம் ஒரு ஸ்ட்ரென்த்துமே கிடையாது அப்படின்னு வந்து ரொம்ப பேர் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து நொறுக்கு தீனியை வந்து கம்ப்ளீட்டா நம்ம வந்து கட்டுப்படுத்தணும். நொறுக்கு தீனி சாப்பிட்டோம் அப்படின்னாலே வந்து உடல் பருமன் வந்து ஒரு 5 நாள்ல ஏறாங்க அப்படின்னா நொறுக்கு தீனி சாப்பிடுறதுனால கண்டிப்பா 2 நாள்லயே அவங்களோட உடல் எடை வந்து அதிகரிக்கும் அப்படிங்கறத வந்து எந்த மறுப்புமே கிடையாது. அதுக்கப்புறமா இதுல வந்து உடல் எடை அதிகரிக்கிறதுனால சோகம், அப்புறம் கோபம், அப்புறம் மன அழுத்தம், சலிப்பா இருக்கு அப்படிங்கறதெல்லாம் வந்து இருந்தாங்கன்னா அப்பெல்லாம் வந்து அவங்க நிறைய ஃபுட் சாப்பிடுறாங்க. நிறைய சாப்பிட்டு அவங்க வந்து உடல் பருமன் ஆகுறாங்க அப்படின்னு வந்து ரொம்ப பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா உடல் பருமன் இருக்கிறதுனால என்னென்ன நோய்கள் வரும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? உடல் எடை அதிகமா இருக்கிறதுனால பாத்தீங்கன்னா அவங்களோட பாடி வெயிட், அதாவது அவங்களோட உடல் எடை மொத்தமா வந்து அவங்களோட கால் அழுத்ததுனால அவங்க நடக்கும் போதோ அவங்க எதனா வேலை செய்யும் போதோ அவங்களுடைய மூட்டு வந்து அதிகமா வலி எடுக்க ஆரம்பிக்குது. அதனால அவங்களோட மூட்டு தேய்மானம் அடைஞ்சு மூட்டு வந்து சீக்கிரமா பாதிப்படைகிறது. இந்த மூட்டு பாதிப்பு பாத்தீங்கன்னா இளம் வயதினரோட ரொம்ப ஈஸியா இப்பெல்லாம் தாக்கிட்டு வருது உடல் எடை காரணமாக. கூடவே வந்து இப்ப ரொம்ப பெருசான பிரச்சனை வந்து ஆஸ்துமா, மூச்சிறைப்பு. நம்ம முன்னவே சொன்னோம் இல்லையா, அது வந்து ஆஸ்துமாவா மாறிடுது. மூச்சிறைப்பு இருக்கு அப்படின்னா வந்து இந்த உடல் பருமன் இருக்கவங்களுக்கு அது ரொம்பவே ஜாஸ்தியா தெரியும். அதுக்கப்புறமா வந்து அவங்க நார்மலா வந்து நம்ம வீட்ல இருந்து கடை தெருவுக்கு வரைக்கும் நடந்து போலாம் அப்படிங்கிற மைண்ட் செட் கூட அவங்களுக்கு வராது. எப்பவுமே வண்டி எடுத்துக்கலாம், சைக்கிள் எடுத்துக்கலாம் அப்படின்னு தான் யோசிப்பாங்க. அதுக்கப்புறமா வந்து நம்ம காலேஜ்லயோ ஸ்கூல்லயோ எங்க பார்த்தாலுமே வந்து ஒரு ஃப்ளோர் ஏறது கூட மாடிப்படி ஏற மாட்டேன், நான் வந்து லிஃப்ட் யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்ட்ஸே நிறைய பேர் நான் லிஃப்ட்ல போறேன், நீ நடந்து போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. உடல் எடை அதிகரித்துக்கான முக்கியமான காரணம் வந்து அவங்களோட கலோரிகள் சொன்னால அந்த கலோரிகள் வந்து அவங்க உடம்புல அதிகமா தங்கி அது வந்து கொழுப்பா மாறுது. அந்த கொழுப்புலாம் வந்து அவங்களுடைய ரத்த குழாய்கள், இதயத்துல இருக்க ரத்த குழாய் எல்லாம் அடைக்கிறதுனால அவங்களுக்கு வந்து இதய பாதிப்பு வருது. இது மட்டும் இல்லாத பாத்தீங்கன்னா அவங்களுக்கு கல்லீரல் பாதிப்பும் இதனால வருது. சுஷ்மிதா, அதுக்கப்புறமா வந்து இன்சுலின் அளவு குறையுது அப்படின்னு சொல்றாங்க. இன்சுலின் அளவு குறைஞ்சதுன்னா வந்து கண்டிப்பா அவங்களுக்கு வந்து டைப் 2 டயபெட்டிக்ஸ், அதாவது சர்க்கரை நோய் வந்து கண்டிப்பா தாக்கும் அப்படிங்கறதுல வந்து எந்த ஒரு மறுப்பும் கிடையாது. சர்க்கரை நோய் தாக்குது அப்படின்னா வந்து மனுஷனோட வாழ்க்கையே மொத்தமா மாறிடுதுன்னு தான் அர்த்தம். ஏன்னா வந்து அவங்க அப்பப்ப சாப்பிடணும்னு சொல்லுவாங்க, டேப்லெட் போட்டுக்கணும்னு சொல்லுவாங்க. இன்சுலின் வந்து நம்ம உடம்புல செக்ரேட் ஆகாத இன்சுலினை வந்து அவங்களா வந்து இன்ஜெக்ட் பண்ணிக்குவாங்க. அது வந்து ஒரு நல்ல வாழ்க்கை, ஒரு ஹெல்தியான லைஃபே நம்மளால வந்து வாழவே முடியாது. சோ வந்து நம்ம வந்து அது மட்டும் இல்லாத இந்த மாதிரியான அவங்களோட உடல் எடையில வர பிரச்சனைகள் காரணமாக அவங்க வந்து ரொம்ப மன ரீதியா பாதிக்கப்படுறாங்க. அது மட்டும் இல்லாத புற்றுநோய் வரதுக்கான காரணமும் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க மன அழுத்தத்தினால. கூடவே தைராய்டு வந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இப்ப வந்து எல்லா பெண்களுக்குமே வந்து ரொம்ப பெரிய பிரச்சனை அப்படின்னா கூடவே தைராய்டு வரதுதான். தைராய்டு வருது, ஒரு காலேஜ் படிக்கிற பொண்ணுக்கு தைராய்டு வருது அப்படின்னா அவங்களால ஃபியூச்சர்ல எந்த ஒரு விஷயமே செய்ய முடியாது அப்படின்னு தான் சொல்றாங்க. தைராய்டு வந்ததுன்னா கண்டிப்பா வந்து உடனே சால்வ் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. சால்வ் பண்றதுக்கெல்லாம் முன்னாடி நம்ம வெயிட்ட குறைச்சோம் அப்படின்னாலே வந்து நம்மளுக்கு எந்த நோயுமே வராது. உடல் பருமனை குறைக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கா? நிச்சயமா இருக்கு. அதுக்கான சில வழிமுறைகள் இருக்கு. அந்த வழிமுறைகளை நம்ம வந்து சரியா பின்பற்றணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா உடல் எடையை நம்மளால குறைக்க முடியும். சுஷ்மிதா, அதற்கான உடற்பயிற்சி எல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு வந்து நீங்க சொல்லிருக்கீங்க. உடற்பயிற்சியை ஃபாலோ பண்ணணும். அதுக்கப்புறமா வந்து நம்ம எக்ஸசைஸ் அப்படியெல்லாம் நம்ம காலையில எழுந்து சைக்கிளிங்கோ, வாக்கிங்கோ, அப்புறமா நீச்சல் அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்மளோட உடம்புல தேவையில்லாத கலோரிகள் அதெல்லாம் வந்து குறைஞ்சு, கொழுப்பு சத்துக்கள் எல்லாமே குறைஞ்சு
உடம்புல வந்து தேவையில்லாத கலோரிகள் இல்லாம நம்ம பார்க்கவே நல்ல ஹெல்தியான ஒரு லைஃப் ஸ்டைல்ல வாடுறோம் அப்படிங்கிறது தெரியற மாதிரியே நம்ம உடம்பு இருக்கும். முன்னெல்லாம் வந்து நம்ம ஸ்கூல்ல இருந்து வந்ததும் என்ன பண்ணுவோம், வெளியே போய் விளையாடுவோம். ஆனா இப்ப என்ன பண்றாங்க, ஸ்கூல் பசங்க வந்ததும் வீடியோ கேம்ஸ், அதுக்கப்புறமா சிஸ்டம்ல உட்காந்துக்கிறது, Facebookல இருக்கிறது, இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இது கண்டிப்பா வந்து நம்ம வாழ்க்கை முறை இது கிடையாது. சோ இதை நம்ம கண்டிப்பா மாத்தணும். மாத்திட்டு அதுக்கப்புறம் பெரியவங்களோட போய் உட்காந்து பேசுறது, அப்புறம் கொஞ்ச நேரம் போய் விளையாடுறது, ஓடி ஆடி விளையாடினா வந்து நம்ம உடம்புல இருக்க தேவையில்லாத நீர்கள்லாம் வந்து வேர்வையா வெளியே வந்துருச்சு அப்படின்னாலே வந்து உடல் பருமன் வந்து பாதி பேருக்கு இருக்கவே இருக்காது. நீங்க சொன்ன மாதிரி தொழில்நுட்பம் வந்து நம்மளுடைய வாழ்க்கை வந்து ரொம்பவே குறைச்சிருச்சு. அதனால வந்து நம்ம வெளியே போறது இல்ல, விளையாடுறது இல்ல. அந்த காரணத்தால பாத்தீங்கன்னா உடல் எடை அதிகரிக்கிறது. அது மட்டும் இல்லாத உடற்பயிற்சி மட்டும் ஒருத்தருடைய உடல் எடையை குறைச்சிடாது. அவனுடைய உணவு பழக்க வழக்கமும் அவங்களுடைய உடல் எடையை குறைக்கும். அது மாதிரி பாத்தீங்கன்னா அவங்க வந்து அவங்களோட உணவுல பச்சை காய்கறிகள், பழங்கள், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கண்டிப்பா சேர்த்துக்கணும். அந்த மாதிரியான விஷயத்துல வெள்ளரிக்காய் வந்து உண்மையிலே ஒரு அருமையான விஷயம். வெள்ளரிக்காயில பாத்தீங்கன்னா ரொம்ப குறைவான கலோரிகள் தான் இருக்கு. அது மட்டும் இல்லாத வெள்ளரிக்காய் வந்து ஒரு நீர் சத்துள்ள உணவு. கூடவே வெள்ளரிக்காய் வந்து ஜீரணத்துக்கும் சிறந்ததுன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா வந்து நீங்க எல்லாமே சைவத்திலேயே சொல்றீங்க. அசைவம் வந்து அப்ப நம்ம சாப்பிடவே கூடாதா? உடல் பருமன் இருக்கவங்க அசைவம் சாப்பிடணுமா கூடாதா? அசைவத்தை முழுமையா விட்டுறணும்னு அவசியம் இல்ல. அவங்க வந்து மீன் சாப்பிடலாம். மீன் வந்து ஒரு புரதச்சத்துள்ள உணவு. அதுல வந்து கலோரிகள் வந்து அதிகமாகவும் இருக்காது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா தோல் நீக்கப்பட்ட கோழியில அதிகமான கலோரிகள் இருக்காது. அதை அவங்க உட்கொள்ளலாம். இந்த உடல் எடையை குறைக்கிறதுக்கு வந்து காலையில வெறும் வயிற்றுல ஒரு டம்ளர் சுடு தண்ணீர்ல வந்து ஒரு டீஸ்பூன் தேன், அப்புறம் வேப்பம்பூ, கூடவே எலுமிச்சை சாறு, இது மூணுத்தையும் கலந்து தினமும் காலையில வெறும் வயிற்றுல குடிச்சிட்டு வராங்க அப்படின்னா அவங்களோட உடல் எடை குறையறத வந்து நம்ம கண்கூடா பாக்கலாம். அதுக்கப்புறமா வந்து அந்த காலத்துல ஒரு பழமொழியா இருந்துச்சுங்க, கொழுத்தவனுக்கு கொல்லு, இளைச்சவனுக்கு எள்ளுன்னு சொல்லுவாங்க. சோ குண்டா இருக்கேன் அப்படின்னு ஃபீல் பண்றவங்க எல்லாம் வந்து இன்னைக்கே போயிட்டு ஒரு கப் கொல்லு நல்லா வேக வச்சு அதை சாப்பிட்டீங்கன்னா உங்க உடல் எடை வந்து கண்டிப்பா குறையும். சரியா சொன்னீங்க. ஆனா பாத்தீங்கன்னா வேப்பம்பூ கலந்து சாப்பிட சொன்னீங்க. வேப்பம்பூ வந்து நிறைய பேர் வந்து எடுத்துக்கவே மாட்டாங்க. வேப்பம்பூல வந்து நிறைய மருத்துவ குணாதிசயங்கள்லாம் இருக்கு. கண்டிப்பா வேப்பம்பூ வந்து அவங்க உணவுல சேர்த்துக்கிட்டாங்கன்னா உடல் எடையை குறையத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது மட்டும் இல்லாத பாத்தீங்கன்னா அன்னாச்சி பழத்துல வந்து ஒரு துண்டை எடுத்து நைட்ல தண்ணியில போட்டு ஊற வச்சுட்டு அந்த தண்ணியை காலையில எழுந்து குடிச்சிட்டு வந்தாங்கன்னா அவனோட உடல் எடை குறையும்னு சொல்றாங்க. நீங்க சொன்ன மாதிரி அன்னாசி பழம் பார்க்கதான் முரடா இருக்கும். கரடு முரடா இருக்க அந்த அன்னாசி பழம் வந்து நம்மளுக்கு ரொம்பவே நல்லது தரும். நீங்க சொல்லிதான் எனக்கு தெரிஞ்சது. அதுக்கப்புறமா வந்து தனியா இருக்கு இல்லையா வீட்டுல, அந்த தனியா வந்து பனை வெல்லம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப எல்லா நாட்டு மருந்து கடையிலுமே அது கிடைக்கும். அந்த தனியாவையும் பனை வெல்லத்தையும் எடுத்து தண்ணியில போட்டு நல்லா வேக வச்சு அது குடிச்சோம்னா கூட நம்ம உடல் எடை வந்து குறையும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. தனியா மட்டும் இல்ல, சோம்பு, நம்ம வீட்டுல சோம்பும் இருக்கும். அந்த சோம்பையும் பனை வெல்லத்தையும் சேர்த்து கூட கொதிக்க வச்சு குடிச்சோம்னா உடல் எடை வந்து குறையும். ஒரு நாளைக்கு 3 வேளைக்கு மொத்தமா சாப்பிடாம அப்பப்ப கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட்டுட்டே வரோம் அப்படின்னா வந்து நம்ம உடல் எடை ஏறவே ஏறாது. உடல் எடை ஏறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு. சோ காலையில நம்ம பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு அப்புறம் லஞ்ச் தான் அப்படின்னும் போது காலையில 4 இட்லி சாப்பிடறவங்க கூட 8 இட்லி சாப்பிட்டுட்டு வந்துருவாங்க. சோ நம்ம வந்து ஒரு 2 hours கேப்புக்கு அப்புறம் ஒரு ஃப்ரெஷ் ஜூஸோ ஒரு பழமோ அதெல்லாம் குடிச்சிட்டு அதெல்லாம் சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னாலே வந்து உடல் எடையை வந்து கண்டிப்பா குறைக்கலாம். குறைக்கிறோமோ இல்லையோ கண்டிப்பா உடல் எடையை வந்து ஏத்தாம பாத்துக்கலாம். இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா நீர் சத்துள்ள பொருட்கள் அதிகமா வந்து உடல் எடை அதிகமா இருக்கவங்க சாப்பிட்டாங்கன்னா அவனோட உடல் எடை குறையறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சாலிட் ஃபுட்ஸ், அதாவது வந்து ரொம்ப கொழுப்புகள் அதிகமா இருக்க பொருட்கள் எல்லாம் அவங்க வந்து கண்டிப்பா குறைச்சாகணும். அது மட்டும் இல்லாத நீங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜங்க் ஃபுட்ஸ், அதாவது பீஸா, பர்கர், அந்த மாதிரியான உணவுகளை வந்து அவங்க குறைக்கிறது வந்து ரொம்பவே நல்லது. அந்த கண்டிப்பா அந்த பழக்கத்தை அவங்க விட்டுறணும். இதே மாதிரி பாத்தீங்கன்னா குடியே கெடுக்கும் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். நிஜமாலே குடியே கெடுக்கும். அந்த மாதிரி நீங்க குடிப்பழக்கம் இருந்ததுன்னா தயவு செஞ்சு விட்டுருங்க. குடிப்பழக்கத்தினால உடல் எடை வந்து இன்னும் அதிகமா அதிகரிக்குது அப்படின்னு சொல்றாங்க. தினமும் வந்து உங்க எடையை வந்து சரி பார்க்கணும் அப்படின்னு வந்து இப்ப இருக்க எல்லா டாக்டர்ஸுமே சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம உடல் எடையை சரி பார்க்கறதுனால எவ்வளவு ஏறுறோம் எவ்வளவு இறங்குறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்மளால எல்லா மெஷர்ஸையும் எல்லா சேஃப்டி மெஷர்ஸையும் ஈஸியா எடுக்க முடியும் அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறமா வந்து நான் உடல் எடையை குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே உணவு வந்து எடுத்துக்காம இருக்கவே கூடாது. உணவு சாப்பிடாம இருக்கிறதெல்லாம் டயட் கிடையாது. சரியான உணவை சரியான இடைவேளையில நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா வந்து உடல் பருமன் ஏற்பட வாய்ப்பே இல்ல. அதுவும் இல்லாம காலையில பிரேக்ஃபாஸ்ட், சிற்றுண்டின்னு சொல்ற பிரேக்ஃபாஸ்ட நம்ம ஸ்கிப் பண்ணோம் அப்படின்னா நம்ம உடம்புல தெம்பும் இருக்காது. பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்றவங்களுக்கு கண்டிப்பா டபுள் மடங்கா அவங்க உடல் வந்து பருமன் ஆகும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. காலையில பிரேக்ஃபாஸ்ட் ஏன் சாப்பிடணும் அப்படின்னு சொல்றாங்கன்னா அதை சாப்பிட்டாதான் நமக்கு அன்னைக்கு ஃபுல்லா வேலை செய்யறதுக்கான தெம்பு நமக்கு கிடைக்கும். அதாவது சுஷ்மிதா, நீங்க சொன்னீங்க காலையில வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடாம ஸ்கிப் பண்றதுனால வந்து உடல் எடை அதிகரிக்குதுன்னு சொல்ல முடியாது. காலையில உணவு சாப்பிடாம இருக்காங்க அப்படின்னா வயிறு வந்து காலியா இருக்கும். அவங்க வயிற்ற வந்து
புண்ணாக்கிரும். அதனால வந்து அல்சர் வரும். அது மட்டும் இல்லாத வந்து சர்க்கரை நோய் வரதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. இது வந்து காலையில சாப்பிடாம இருந்தாதான் இல்ல, நைட்ல சாப்பிடாம இருந்தாதான் பெரும்பாலும் சர்க்கரை நோய் அது மட்டும் இல்லாத அல்சர் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அதுக்கப்புறமா கூடவே இந்த BMI அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, பாடி மாஸ் இண்டெக்ஸ், அது வந்து உடல் பருமனை வந்து நம்ம எப்படி இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கா? அதாவது இந்த உடல் எடை குறியீடு பாத்தீங்கன்னா நம்மளோட உயரத்திற்கு தகுந்த எடை நம்மளுக்கு இருக்குதா அப்படின்றது வந்து நம்மளே வந்து சோதித்து பார்க்கறதுக்கான ஒரு விஷயம் தான். அவங்களுடைய உடல் எடை குறியீடு அவங்க கணக்கிட அவங்க முதல்ல வந்து அவங்களுடைய உடல் எடையை வந்து கணக்கிட்டு வச்சுக்கணும். அதுக்கப்புறமா அவங்களோட உயரத்தை மீட்டர்களில் கணக்கிட்டு வச்சு அவங்களோட உயரம் வந்து 1.5 மீட்டர் அப்படின்னு எடுத்துக்காட்டா எடுத்துக்கிட்டீங்கன்னா 1.5 பெருக்கல் 1.5 பெருக்கிட்டு அந்த விடைய நம்மளுடைய உடல் எடை இருக்கு பாத்தீங்களா, அந்த உடல் எடையில வகுத்தா ஒரு விடை கிடைக்கும். அந்த விடைய வச்சுக்கிட்டு அதை வச்சு ஒரு அட்டவணை இருக்கு. அந்த அட்டவணையில இருந்து கிடைத்த விடையை வச்சு அவங்களோட உடல் எடை வந்து எந்த நிலைமையில இருக்கு அப்படின்னு அவங்க வந்து தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப சரியா சொன்னீங்க. கூட வந்து இன்னும் சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா வந்து அவங்க ஹைட் இருக்கு அப்படின்னா இப்போ 164 சென்டிமீட்டர் நான் இருக்கேன் அப்படின்னா என்னோட உயரத்துல 100 சென்டிமீட்டரை நான் மைனஸ் பண்ணணும். சோ நான் 64 kg தான் இருக்கணும். அவங்கவுங்க உடல் எடையை அதே மாதிரி பரிசோதிக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சரியா சொன்னீங்க. எல்லாருமே அவங்களுடைய உடல் எடையை அடிக்கடி சோதிச்சு பாருங்க. அப்பதான் நீங்க எவ்வளவு எடை இருக்கீங்க, உங்களுடைய உயரத்துக்கு தகுந்த எடையில நீங்க இருக்கீங்களா அப்படின்ற எல்லா விஷயமும் உங்களுக்கு தெரியும். உங்களுடைய உடல் எடையை நீங்க வந்து கட்டுக்கோப்பா வச்சுக்க முடியும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உடல் எடை குறியீடு அதனுடைய அட்டவணையில பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிடைத்த விடையில வந்து 18.6 இருந்து 24.9 இருந்தாதான் நீங்க வந்து ஆரோக்கியமான எடையில இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். அது மாறாக நீங்க 25க்கு மேல இருந்தா நீங்க வந்து அதிக எடையில இருக்கீங்க. அதுவே 30க்கு மேல இருந்தா நீங்க வந்து ரொம்ப ஆபத்தான நிலைமையில இருக்கீங்க. நீங்க கண்டிப்பா உங்களோட உடல் எடையை குறைச்சாகணும். அது மட்டும் இல்லாத உடல் எடையை குறைக்கிறதுக்குன்னு புரோட்டீன்ஸ் பவுடர்லாம் நிறைய விற்கிறாங்க. அந்த மாதிரியான பவுடர்லாம் நீங்க வாங்கி சாப்பிடாம இயற்கையான முறையில உங்களுடைய உடல் எடையை குறைக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணலாமோ அதெல்லாம் பண்ணுங்க. நாங்க சொன்ன டிப்ஸையும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. இது மட்டும் இல்லாத நிறைய டிப்ஸ் நீங்க உங்களுக்கே நிறைய தெரிஞ்சிருக்கும், அதெல்லாம் ரெகுலரா ஃபாலோ பண்ணுங்க. இன்னைக்கு நாங்க சொல்லணும் அப்படின்னு இன்னைக்கு ஒரு நாள் நீங்க செஞ்சுட்டு அதுக்கப்புறமா மறுநாள்ல இருந்து செய்யாம விட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த பலனும் கிடைக்காது. ரொம்ப அழகா BMI பத்தியும் எல்லாரையும் உடல் பருமன் குறைக்கிறதுக்கான வழி பத்தியும் சொன்னீங்க. சோ மணிகண்டன் சொன்ன மாதிரி நாங்க சொன்ன அத்தனை குறிப்பையும் நீங்க தினமும் ஃபாலோ பண்ணணும் நான் கேட்டுக்கிறேன். தினமும் ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பா உடல் பருமன் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை நம்மளுக்கு இருக்கவே இருக்காது. சொன்ன அத்தனை குறிப்புகளுமே வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நான் கண்டிப்பா நம்புறேன். நாங்க சொன்ன டிப்ஸ்லாம் ரொம்ப உபயோகமா இருந்திருக்கும் நாங்க நம்புறோம். மீண்டும் ஒரு சிந்தனையுடன் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கிறோம். இது சிந்தனை சிதறல். நான் உங்கள் மணிகண்டன். நான் உங்க சுஷ்மிதா. இது VIT பண்பலை 90.8 VIT பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. Dear listeners, you had listened to the program Team Speak Time in VIT Community Radio 90.8. Thank you for listening. காரசாரம் VIT பண்பலையின் விவாத மேடை. ஆரோக்கியமான வாதங்களுடன் அன்றாட நிகழ்வுகளின் தரவுகளுடன் மக்களின் குரல்கள் ஒன்றிணையும் கருத்துக்களம். வணக்கம் நேயர்களே, இது VIT பண்பலை 90.8. இது நம்ம நிகழ்ச்சி காரசாரம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில பார்க்க போற தலைப்பு அழிந்து வரும் பாரம்பரிய விளையாட்டுகள். இதை பத்தி பேசுறதுக்கு இன்னைக்கு நம்மளோட 3 தோழிகள் இருக்காங்க. வாங்க அவங்கள அறிமுகப்படுத்திக்கலாம். வணக்கம், நான் சுபஸ்ரீ. வணக்கம், நான் சௌபாக்கியா. வணக்கம், நான் சஞ்சு. வணக்கம், நான் ஜனனி. இன்னைக்கு வந்து நம்ம இந்தியன் கண்ட்ரில வந்து பாரம்பரியமான விளையாட்டுகள் வந்து அழிஞ்சிட்டு வருதுன்னு தான் சொல்லணும். அந்த வகையில நம்ம வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து டெக்னாலஜிஸ் நம்மள ரொம்பவே ஓவர்டேக் பண்ணிடுச்சு. டெக்னாலஜிஸ் வந்து இன்னைக்கு வந்து கேமும் வந்து கண்டுபிடிச்சதுக்கு காரணம் வந்து எதுக்குன்னா சும்மா கொஞ்ச நேரம் டைம் பாஸ் பண்றதுக்கு தான். ஆனா இன்னைக்கு வந்து பசங்க எல்லாருமே வந்து அதுக்கே அடிக்ட் ஆகி உட்காந்துட்டு இருக்காங்க. நம்ம சின்ன வயசுல இருக்கும்போது நிறைய விளையாட்டுகள் விளையாடி இருப்போம். இன்னைக்கு வந்து அப்படி யாரும் விளையாடுறதுக்கு கிடையாது. அதுக்கெல்லாம் வந்து என்ன ரீசன் நினைக்கிறீங்க? அண்ட் எந்த மாதிரி விளையாட்டுகள்லாம் வந்து அழிஞ்சிட்டு வருதுன்னு நினைக்கிறீங்க? இந்த மாதிரி ஒரு தலைப்பு எடுத்தாலே வந்து நமக்கு நிறைய விளையாட்டுகள் ஞாபகம் வரும். இப்ப நம்மளே எடுத்துக்கிட்டா நம்ம விளையாடினது நம்ம தம்பி தங்கச்சி எல்லாம் விளையாடி இருக்க மாட்டாங்க. அந்த வகையில பார்த்தோம்னா இந்த பச்சை குதிரை தாண்டது, பம்பரம் விடுறது, கபடி, இந்த மாதிரி நிறைய பாரம்பரியமான விளையாட்டுகள்லாம் வந்து அழிஞ்சிடுச்சுன்னு தான் சொல்லணும். ஏன்னா இப்போ வந்து எல்லா ஒரு விளையாட்டுமே வந்து அதை தான் பேஸா வச்சுதான் பில்ட் பண்ணிப்பாங்க. இப்ப கிரிக்கெட்டே எடுத்தாலும் அதுவும் ஒரு
பாரம்பரியமான விளையாட்டுலேருந்து வந்தது தான் கிரிக்கெட். அதே மாதிரி தான் பம்பரம் வந்து அது ரொம்ப ஒரு நல்ல ஒரு விஷயமா இருந்துச்சு. ஏன்னா அது வச்சு நம்ம கயிறு சுற்றும் போது நம்ம உடம்புல வந்து நமக்கே தெரியாமல் நிறைய திங்ஸ் வந்து ஆக்டிவாக இருக்கும். நம்ம கை வந்து நிறைய செயல்படணுன்றதுக்கு தான் அந்த விளையாட்டு வந்து அந்த காலத்துலேருந்து விளையாடிட்டு வந்தாங்க. ஆனால் அது வந்து இப்போ அதை மாடிஃபை பண்ணி ரேசர் அப்படின்னு ஒரு கேம் வர ஆரம்பிச்சிச்சு. அதே பம்பரம் தான், பட் அதை விடுறதுக்கு ஒரு மிஷின் கண்டுபிடிச்சிட்டாங்க. இந்த இடத்துலேருந்தே அதை நம்ம வந்து இழுத்து விட்டோம்னா அந்த பம்பரம் கீழே சுற்றும். இந்த மாதிரி எல்லா விளையாட்டுலையுமே வந்து நம்ம கன்வீனியன்ட்க்கு ஏற்ற மாதிரி நமக்கு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிஸே இல்லாமல் போயிடுச்சு. இப்போ இருக்க காலத்தில் எல்லா ஒரு கேம்லேயும் வந்து டெக்னாலஜி நீங்கள் சொன்ன மாதிரி நம்மளை ஓவர்டேக் பண்ணிடுச்சுன்னு தான் சொல்லணும். அதனால நம்மளுக்கு வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் வருது, நிறைய கேம்ஸ் வந்து அழிஞ்சிருச்சு. இதுக்கு முன்னாடி இருந்த காலத்துல ஸ்கூல் முடிச்ச உடனே பசங்க வந்து ஓடி ஆடி விளையாடுவாங்க. அட்லீஸ்ட் ஒரு ஸ்வெட் உடம்புக்கு ஆறுது வந்து ரொம்பவே நல்லது. ஆனா இப்போ வந்து யாருமே அந்த மாதிரி எப்படி சொல்றது, ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த மாதிரிலாம் யாருமே விளையாடுறது கிடையாது. ஈஸியா ஒரு ஃபோன் இருந்தா போதும், அதுல ஜஸ்ட் நம்ம கைகளுக்கு மட்டும்தான் அதுல வேலையை தவிர வேற எந்த ஒரு விஷயமும் கிடையாது. இப்ப பாத்தீங்கன்னா பெண்கள் முக்கியமா பாத்தீங்கன்னா கல்லா மண்ணா இந்த கலர் டச் பண்ணி விளையாடுறது, இந்த மாதிரி விளையாட்டுகள்லாம் நிறையவே இப்போ இல்லை. அதே வகையில் பார்த்தோன்னா அந்த காலத்தில் நம்ம விளையாடின எல்லா ஒரு விளையாட்டுலையுமே வந்து பின்னாடி ஒரு மீனிங்கோட தான் விளையாடுவோம். ஏன்னா வந்து இப்போ இவங்க சொன்ன மாதிரி கபடியாக இருக்கட்டும், நொண்டியாக இருக்கட்டும், அது விளையாட நமக்கே தெரியாமல் நம்மளோட ஐக்யூ லெவல் வந்து ஸ்மார்ட் ஆகிட்டே இருக்கும் தான் சொல்லணும். ஏன்னா கபடி அப்படின்ற ஒரு விளையாட்டு எடுத்துக்கிட்டோம்னா நமக்கே தெரியாது, நம்மளுக்கு இருக்க 2 ஐசைட்டையும் நம்ம அப்படி யூஸ் பண்ணுவோம். அந்த பார்டர் கிட்ட நம்ம கண்ணு இருக்கும், அப்படி பார்த்து ரொம்ப டேலண்டாக விளையாடுவோம். இப்போ இருக்க காலகட்டத்தில் அந்த மாதிரி எந்த கேமுமே இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். எல்லாத்துலேயும் வந்து டெக்னாலஜின்னு உட்காந்து இடத்துலயே ஜனனி சொன்ன மாதிரி பிளே ஸ்டேஷன் அதுலயே உட்காந்து டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அது மூலமா வந்து ஹெல்த் இஷ்யூஸ் கூட நிறைய வருது குட்டி குட்டி குழந்தைங்களுக்கு. இப்போ வந்து கேம்ஸ் மூலிமா வந்து நிறைய பசங்களுக்கு வந்து கண்ணில் நிறைய பிரச்சனை. இப்போ அதையே பார்த்துட்டு கொஞ்ச நேரத்துக்கு மேலே அதே பார்த்துட்டு இருந்தோம்னா வந்து ஐ ப்ராப்ளம்ஸ் அந்த மாதிரி சின்ன பசங்க இப்போ இருக்கிற ஒரு 10-5 அந்த ஏஜ்லேயே பார்த்தீங்கன்னா ஸ்பெக்ஸ்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போது என்னென்ன பாரம்பரியமான கேம்ஸ் தவிர்த்து சின்ன வயசில் நான் இதை விளையாடினேன், இப்போ அந்த கேம்ஸ் எல்லாம் பார்க்க முடியல அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது? நான் வந்து சின்ன வயசில் விளையாடி மிஸ் பண்ண கேம்னா அந்த ஓடிப்பூச்சு, கண்ணாம்பூச்சி, அதெல்லாம் இப்பயும் ஒரு கைடன்ஸுக்கு அதெல்லாம் விளையாடுறாங்க. பட் இதை தவிர்த்து கபடி, பம்பரம், கோலி அடிக்கிறது, அதுக்கப்புறம் உட்கார்ந்த இடத்துலேருந்தே நமக்குன்னு சொல்லியிருப்பேன். அந்த காலத்தில் வந்து உட்கார்ந்து விளையாடுற விளையாட்டுலேயே வந்து நிறைய விளையாட்டுகள் இருக்கும். பரமபதம் அந்த மாதிரி நிறைய விளையாடும். இப்போல்லாம் அந்த கேம்லாம் விளையாடுறதே இல்லை. ஒன்றுமே இல்லாமல் வெறும் ஃபோனுக்குள்ளேயே போயிட்டு இருக்காங்க. இப்போ இவங்க சொன்ன மாதிரி பரமபதம், தாயம் அப்படின்ற ஒரு விளையாட்டு இருந்தது. இப்போ அதே மாதிரி லூடோ இல்லை பிஸ்னஸ் சொல்கிறாங்க. இந்த பிஸ்னஸ்ங்கிறது என்ன விளையாட்டுன்னே தெரியல. உட்கார்ந்த இடத்துல சும்மா அது ஊர் வாங்கிறது அந்த மாதிரி ஒரு கேம். நான் சின்ன வயசில் என்ன விளையாடுனேன்னு பார்த்தீங்கன்னா இந்த கல்லா மண்ணா இந்த மாதிரி விளையாட்டுலாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட தங்கச்சியே அது விளையாடுறது இல்லை. இப்போ சின்ன வயசுலலாம் வந்து நம்ம வந்து எப்படி விளையாடுவோம்னா ஒரு ப்ரொஃபஷனை நம்மளே தேர்ந்தெடுத்துட்டு இப்போ எப்படி சொல்கிறது டாக்டர் விளையாட்டு, டீச்சர் விளையாட்டு அப்படியெல்லாம் நம்ம விளையாடுவோம். அதெல்லாமும் ஒரு கைண்ட் ஆஃப் விளையாட்டு தான். இன்றைக்கி அந்த மாதிரிலாம் வந்து யாருமே வந்து விளையாடுறது கிடையாது அப்படின்னு தான் சொல்லுவேன். இன்றைக்கி குழந்தைங்கள்லாம் வந்து ப்ரெஸ்டீஜ் பார்க்குறாங்க விளையாடுற விஷயத்துலேயே. இந்த மாதிரி கேம்ஸ் தான் விளையாடணும், இந்த மாதிரி கேம்ஸ்லாம் விளையாடக்கூடாது அப்படின்ற மாதிரி. இன்றைக்கி ப்ளே ஸ்டேஷனில் வந்து எப்படி விளையாடுறாங்கன்னா அனிமேட்டட் 3D ப்ளே ஸ்டேஷன் அந்த மாதிரிலாம் வந்துருக்கு. எப்படின்னா வீட்டிலே வந்து சிஸ்டமில் இருக்கும், நம்ம டிவியில் இருக்கும் அந்த பிளேயர்ஸ், நம்ம இங்கேருந்து ஆடணும்னா அதுவும் ஆடும். அந்த மாதிரியெல்லாம் இப்போ விளையாட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இதெல்லாம் வந்து என்ன சொல்கிறது, நம்ம வந்து அப்போ உட்காந்து ஜாலியாக விளையாடிட்டு போனதுலாம் ராஜா ராணி அப்படின்ற ஒரு கேம்லாம் கூட நம்ம அப்போல்லாம் விளையாடுவோம். செட்டு போட்டு விளையாடுறது அதெல்லாம் அப்படிலாம் விளையாடிட்டு இருப்போம். இன்றைக்கி அதெல்லாம் வந்து இல்லவே இல்லைன்னு தான் நான் சொல்லிட்டு வருவேன். இந்த ஜனனி நீங்கள் சொல்லும் போது எனக்கு ஞாபகம் வந்து ஒரு விஷயத்தை நான் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு விரும்புகிறேன். நம்ம வந்து அந்த காலத்தில் விளையாடுற விளையாட்டுலலாம் வந்து ஃபுல்லாக ஃபன்ஸ் இருக்கும், இல்லைனா அறிவுபூர்ணமாக விளையாடுவோம், இல்லைனா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக விளையாடுவோம். இப்போ இருக்க கேம்லலாம் வந்து ஓவர் இமேஜினேஷன் தான் சொல்லணும். ஏன்னா சின்ன வயசுலேருந்தே அவங்க கேமில் பார்க்குற கேரக்டர்ஸ்லாம் நம்ம லைஃப்பில் இருக்க மாதிரிலாம் நிறைய இமேஜின் பண்ணிப்பாங்க குழந்தைங்க. அந்த வீடியோ கேம்ஸ்குள்ளெல்லாம் ரொம்ப இன்டர்ஃபியர் ஆகிறதுக்கு முக்கியமான காரணமே இதுதான். அதில் காமிக்கிற கார்ட்டூன் கேரக்டர்ஸ் அதெல்லாம் நிறைய நம்ம லைஃப்பில் லைஃப்ல வந்து நம்ம கூடயே இருக்காங்க அப்படின்னு குழந்தைங்களுக்கு ஒரு மென்டாலிட்டி வந்துருச்சு. அந்த மாதிரி ஓவர் இமேஜினேஷனுக்குள்ள குழந்தைங்க போறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு இன்னைக்கு காலகட்டத்தில். இவங்க சொன்ன மாதிரி வந்து இப்போ இருக்கிற பசங்க வந்து ஓவரா அந்த கார்ட்டூன்ஸ் அந்த மாதிரி விஷயத்துல வந்து ரொம்பவே இன்வால்வ் ஆயிட்டாங்க. இப்போ இவங்க சொன்ன மாதிரி எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன் வந்து டெய்லி வந்து வாட்டர் நிறைய இன்டேக் பண்ணிக்க மாட்டான். பட் டாக்டர் வந்து அவனுக்கு ஏதோ ப்ராப்ளம்னால நிறைய தண்ணி குடிக்கணுன்றதுக்காகவே ஸ்பைடர்மேன் பாட்டில் வாங்கி கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அவன் தண்ணியை குடிக்கிறான். ஏன்னா எனக்கு கேட்டா அவனுக்கு அவ்வளோ பவர் வரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையெல்லாம் அந்த பசங்க போடிட்டு இருக்காங்க. அண்ட்
அண்ட் அதே மாதிரி விளையாட்டுகள் இப்போ வந்து ஒரு கேம் இருக்குங்க, அது வந்து சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரையும் எல்லாரும் அதை அப்படி விளையாடுறாங்க. வார் அட்டாக் போகணும், அதெல்லாம் செய்யணும், கிளான் கட்டணும் அப்படின்ற மாதிரி அந்த கேமை வந்து ரொம்ப அடிக்டடாக விளையாடிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஏன் நினைக்கிறீங்க? முன்னெல்லாம் வந்து இதுக்கு முக்கியமான காரணம் வந்து டெக்னாலஜின்னு தான் சொல்லணும். முன்னாடி நம்ம விளையாடுற கேம் வந்து ரொம்ப சின்ன கேமாக தான் இருக்கும், ஆனால் ஏரியாவில் இருக்க எல்லா குழந்தைங்களும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகி விளையாடிட்டு இருப்பாங்க. இப்போ நீங்கள் சொல்கிற கேம் வந்து அது ஒரு வேர்ல்டு வைட்னே சொல்லலாம். ஆனால் அதில் அவங்க கிளானில் இருக்கவங்களே யார் என்ன முகம் கூட பார்த்துருக்க மாட்டாங்க, பேர் கூட தெரியாது. பட் அந்த கேம்ஸ்லாம் நிறைய இன்வால்வ் ஆகி விளையாடிட்டு இருக்காங்க. இதுக்கு முக்கியமான காரணம் டெக்னாலஜி அட்வான்ஸ் ஆனது தான். இப்போ என் தம்பியை எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த கேமை வந்து எப்படி விளையாடுவான்னா கரெக்டாக டைமுக்கே எடுத்துப்பான். அந்த கிளான் வார் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்ட்டு அவனுக்கு ஒரு மெசேஜ் வந்துடுச்சுன்னா போதும், அவ்வளோதான். அவன் எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிட்டு எல்லா ஒர்க் அவன் படிச்சுட்டு இருப்பான், +2 படிக்கிறான், அவன் படிச்சுட்டு இருப்பான். அதை ஸ்டாப் பண்ணிட்டு அந்த வார் போய் அட்டாக் பண்ணிட்டே ஆகணும் அப்படின்னு அடம்பிடிப்பான். இன்னைக்கு அந்த மாதிரி வந்து டெக்னாலஜிஸ் வந்து எல்லா டீனேஜர்ஸ்லாம் கூட இப்போ வந்து கவர் பண்ணிட்டு வருது அப்படின்னு தான் சொல்லுவேன். இப்போ பெற்றோர்களே பார்த்தீங்கன்னா குழந்தைங்களை அடக்கி வளர்ப்பாங்க. இப்போ தெருவில் விட்டால் குழந்தைக்கு எங்கே அடிபட்டுறமோ இந்த மாதிரிலாம் பார்த்து அவங்க அவுட்டோர் கேம்ஸ் அப்படின்றதே அவங்களுக்கு இல்லாமல் போச்சு. எனக்கு கேட்டால் பெற்றோர்களும் ஒரு விதமான ரீசன் தான் இதுக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் முன்னாடி நம்மலாம் வந்து நம்ம சின்ன வயசுலேருந்தே ஸ்கூல் விட்டு வந்த உடனே நிறைய விளையாட ஆரம்பிச்சிரும். ஆனாலும் அது வந்து இன்ட்ரெஸ்டடாக தான் போகுமே தவிர அதில் அடிக்ட் ஆகி போக மாட்டோம். இப்போ வந்து ஃபோன்ஸில் கேம் அப்படின்னு வந்த உடனே அவங்க சாப்பிட்றது தூங்குறது எல்லா டைமிங்ஸும் தவிர்த்து கேம்னு அதில் அடிக்ட் ஆகிறாங்க. அது எதனாலன்றது வந்து என்னால் கண்டுபிடிக்கவே முடியல. ஓகே, அதில் வந்து ரொம்ப ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது, ரொம்ப அட்வான்ஸாக இருக்குது அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட நம்ம விளையாடின விளையாட்டுலலாம் வந்து உடல் ரீதியாக நமக்கு நிறைய விஷயங்கள் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. இவங்களுக்கு எதுவுமே இல்லைனாலும் வந்து நம்ம லைஃப் சைக்கிளோட டைமிங்கே மாற்றி அதுக்குள்ளே அவ்வளோ அடிக்டாக போகிறதுக்கு என்ன காரணம்னு நீங்கள் நினைக்கிறீங்க? முன்னெல்லாம் வந்து நம்ம எப்படி விளையாடிட்டு இருந்தோம்னா தெருவில் இருக்க பசங்க கூடலாம் ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப். இப்போ பக்கத்து வீட்டு பசங்க, அதுக்கு பக்கத்து வீட்டு பசங்கள்லாம் எல்லாரும் சேர்ந்து அப்படிலாம் விளையாடிக்கிட்டு இருப்போம். ஸோ கரெக்டாக எல்லாருமே வந்து விளையாடி முடிச்சதுக்கப்புறம் நம்ம வீட்டில் சாப்பிட கூப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் போவோம். இப்போ வந்து அப்படிலாம் கிடையாது. அண்ட் அதே மாதிரி நம்ம லைஃப் சைக்கிள் வந்து இது எப்படி வந்து நம்மளை பாதிக்கிறதுனா, இப்போ பசங்களுக்குலாம் வந்து மூளை வந்து ரொம்பவே மைன்யூட்டான ஒரு விஷயம், வளரக்கூடிய வயசு அது. அப்போ வந்து கேம்ஸில் உட்காந்து அதை அடிக்ட் ஆகிட்டதுக்கப்புறம் அந்த ஃபோனோடைய ரேஸ் வந்து அவங்க பிரெயினுக்கு வந்து ரொம்ப நல்லது கிடையாது அப்படின்னு தான் சொல்லணும். இப்போலாம் வந்து டாக்டர்ஸ் என்ன ப்ரிஸ்கிரைப் பண்ணுறாங்கன்னா, பசங்க கிட்ட ஃபோன் கொடுக்காதீங்க, அவங்களுடைய பிரெயின் வந்து ரொம்ப பாதிக்கப்படும். அவங்களுடைய ஐக்யூ எப்படி ஆயிடும்னா என்ன சொல்றது, அடுத்து அந்த ஃபோனை விட்டு அந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு விஷயத்தை விட்டு வெளில திங்க் பண்ணாத அளவுக்கு ஆயிடும். அந்த மாதிரி இருக்குன்னு தான் சொல்லணும் இன்னைக்கு உலகம். முன்ன வெளியில போய் விளையாடுறது மூலியமா நம்ம ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம். பசங்க எந்த அளவுக்கு போய் ஓடி ஆடி விளையாடுறாங்களோ அந்த அளவுக்கு தான் வந்து அவங்களோட ஹெல்த் வந்து அவ்வளோ நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி டிசைட் பண்ணுவாங்க. ஆனா இப்போ பாத்தீங்கன்னா எல்லா பசங்களுமே எல்லாராலையும் விளையாட முடியும், ஆனா யாருமே விளையாடுறது இல்லை. இதுக்கு முக்கியமான காரணம்னு பாத்தீங்கன்னா பேரண்ட்ஸ். இப்ப இருக்கிற பேரண்ட்ஸ் வந்து முன்ன இருந்த பேரண்ட்ஸ் மாதிரி வெளில ஃப்ரீயா யாரையும் விளையாட விடுறது இல்ல. அந்த பசங்களுக்கு அந்த வயசுலயே வந்து போர் அடிக்குது அப்படின்ற ஒரு காரணத்துக்காக செல்போன்ஸை தேடி போய் அதனால வந்து இப்போ அடிக்ட் ஆகி அப்படியே இருக்காங்க. ஒன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி இருந்தால் அவங்களுக்கு ஃபோனுன்ற ஒரு விஷயம் தேவைப்படாமல் இருக்கும். எனக்கு கேட்டால் ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் தான் அவங்களுக்கு இன்னும் நிறையவே வரும். ஒரு சின்ன வயசில் ஒரு கொஞ்சம் இயர்ஸ் வரைக்கும் வந்து நல்லா ஓடி ஆடி நல்லா வேர்வை சிந்துற அளவுக்கு ஒரு டயர்ட்னஸ் வந்தால் கூட அது தப்பே கிடையாது. அந்த அளவுக்கு அவங்க விளையாடுற வயசில் ஒரு ஃபோனுன்னும் போது அவங்களுடைய உடம்புக்கு எந்த அளவுக்கு பாதிப்புக்கு தரும்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த மாதிரி நிறைய அழிஞ்சிட்டு வர கேமுன்னு பார்த்தோம்னா கபடி தான். எக்ஸ்பெஷலாக வந்து கபடி விளையாடும் போது நம்ம உடம்புல வந்து நிறைய ஆக்டிவாக இருப்போம், நம்ம அவ்வளோ ஆக்டிவாக இருப்போம். நம்ம அவ்வளோ நேரம் விளையாடி களைச்சி போய் தூங்குவோம், நம்ம பிரெயின் வந்து அவ்வளோ ஆக்டிவாக இருக்கும். ஆனால் இப்போலாம் பார்த்தோன்னா ஒரே இடத்துல தான் இருக்காங்க, பட் அவங்க வந்து அவ்வளோ ஆக்டிவாக இருக்கிறதே இல்லை. எந்த ஒரு விஷயமா இருக்கட்டும், ஜனனி சொன்ன மாதிரி அவங்க சாப்பிட்றது அதுலலாம் கூட அம்மா வந்து ஊட்டட்டும் அப்படின்னு ஒரே இடத்துல உட்காந்து ஒரே இதுக்குள்ளே இருக்காங்க. ஹெல்த் வைஸ் பார்த்தோன்னா அது ரொம்பவே டிஃபெக்ட் ஆகுது குழந்தைங்களுக்கு எஸ்பெஷலி. இப்போ பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கேம்ஸ் எல்லாம் விட்டுட்டு இப்போ பெரிய லெவலில் கேம் எல்லாம் கூட அழிஞ்சிட்டு வருதுன்னு தான் சொல்லணும். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி கபடின்ற கேம் வந்து இப்போ நிறைய பேருக்கு விளையாடுறத நிறுத்திட்டு எல்லாரும் என்ன பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னா கபடி வந்து ப்ரொமோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அது அழிஞ்சிட்டு வருதுன்னு அவங்களுக்கே தெரிஞ்சு இன்னைக்கு பெரிய பெரிய ஆளுங்க வந்து கபடி வந்து ப்ரொமோட் பண்ணி நம்ம இந்தியாவில் டெவலப் பண்ணிட்டு வர ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதே மாதிரி கொக்கோன்ற கேம், பொண்ணுங்களாம் வந்து அப்போ நிறைய வந்து கொக்கோ அப்படின்ற கேமை வந்து விளையாடுவாங்க. இன்னைக்கு ஸ்கூல் லெவலில் இருக்கிற கேர்ள்ஸே வந்து அதை ஸ்டாப் பண்ணிடுறாங்க.
அதெல்லாம் யார் விளையாடுவா, போர் அடிக்குது அப்படின்ற மாதிரி. இன்னைக்கு ஸ்கூல் லெவல்ல எல்லாம் போய் பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும்னா, என்ன சொல்றது, உட்காந்து எல்லாரும் கதை பேசுறாங்க, எல்லாரும் டீஸ் பண்றது ஒரு விளையாட்டா வந்து இன்னைக்கு வந்து எல்லாரும் ஸ்டார்ட் பண்ணிட்டு வராங்க. அப்படி இருக்கும்போது பெரிய லெவல்ல கேம்ஸ் வந்து எப்படி வந்து முன்னேற முடியும்? இப்போ நம்ம கிட்ட ஸ்கூல் லெவல்ல இருந்து தான் எல்லாமே ஸ்டார்ட் ஆகும். ஸோ பெரிய லெவல் கேம் வந்து என்ன கேம்ஸ்லாம் அழிஞ்சிட்டு வருதுன்னு நினைக்கிறீங்க? எதனால அழிஞ்சிட்டு வருது? பெரிய லெவல் கேம்ஸ்னு இல்லை, நான் ஒரு சின்ன ஒரு விஷயத்த மட்டும் இப்போ இருக்கிற சொசைட்டியில் நோட்டீஸ் பண்ணது என்னென்னா, முன்ன நம்ம ஒரு 4 to 6 வரைக்கும் பார்த்தீங்கன்னா, 6 கூட இல்லை, ஒரு 5 வரைக்கும் அந்த 1 hour கூட நிறைய பார்த்தீங்கன்னா வானத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பட்டம் அந்த மாதிரி நிறைய விட்டுட்டு இருப்பாங்க. சில பேர் என்னையே எடுத்துக்கிட்டிங்கன்னா பட்டம் விட தெரியாது, ஆனால் ரோட்டில் வந்து சும்மாவது ஏதாவது ஒரு பட்டம் வாங்கிட்டு நான் பாட்டு ஓடிட்டாவது இருந்திருப்பேன். ஆனால் இப்போ வந்து அப்படி ஒரு விஷயத்த நம்மளால வானத்தில் பார்க்கவே முடியாது. அந்த மாதிரி அழிஞ்சிட்டு வர கேம்னு பார்த்தோம்னா, முன்னாடி வந்து ஒரு குட்டி கேம் தான், கோலி அடிக்கிறது அப்படின்றது வந்து ஒரு சின்ன விளையாட்டு தான். மேபி அது விளையாடுறது கூட வீட்டிலலாம் திட்டுவாங்க நம்ம விளையாடும் போதே. ஆனால் அந்த சின்ன விளையாட்டோட பெரிய நோக்கமே வந்து ஃபோக்கஸ் பண்ணி அடிக்கிறது அப்படின்ற ஒரு சின்ன விஷயம். அந்த மாதிரி இப்போ எந்த கேமுமே இருக்கிற மாதிரி எனக்கு தோணவே இல்லை. அதை வந்து நம்ம குறிப்பாத்து அடிப்போம், அந்த அளவுக்கு நம்ம வந்து ஒன்றுத்து மேலே அவ்வளோ ஃபோக்கஸ் பண்ணி கரெக்டாக எவ்வளோ டிஸ்டன்ஸ்லேருந்து வந்து அடிப்போம். அது வந்து ஒரு ரொம்ப நல்ல கேம். அதை வந்து இப்போ நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது. நம்ம வீட்டிலே கூட என் தம்பிக்கு கூட அது விளையாடுறது கூட அவன் பார்த்துருக்க மாட்டான். தொடர்ந்து பேசலாம். இந்த நிகழ்ச்சி காரசாரம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். உங்கள் இல்லம் நுழைந்திடும், உங்கள் செவிகளை தீண்டிடும், உங்கள் மனதினை வருடவே பண்பலையாய் மலருதே. உங்கள் இல்லம் நுழைந்திடும், உங்கள் செவிகளை தீண்டிடும், உங்கள் மனதினை வருடவே பண்பலையாய் மலருதே. VIT 90.8 வேலூரில் நாங்கதாம்பே. VIT 90.8. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது VIT பண்பலை 90.8 VIT பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. Mintu, why are you making paper balls and throwing it here and there? Chintu, I am trying to write something. Please don't disturb me. Okay, carry on with your writing, but at least don't waste paper like this. You know how many trees are cut down for making a copy? Fine. I will not waste. Better for you and everyone. This way you can save your planet. You know what I mean. Go green! வணக்கம் நேயர்களே, இது VIT பண்பலை 90.8. இது நம்ம நிகழ்ச்சி காரசாரம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில வந்து பாரம்பரிய விளையாட்டுகளை பத்தி நிறைய பார்த்துட்டு வந்தோம். இன்னும் வந்து நிறைய டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்டேஜ், பாரம்பரிய விளையாட்டுனால நம்மளுக்குள்ளவே இருக்க அட்வான்டேஜஸ் என்னன்னு சொல்லுங்க. இப்போ இந்த விளையாட்டு விளையாடுறதுனால நம்மளுக்கு ஹெல்த் இஷ்யூஸும் நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி நீங்க என்ன நினைக்கிறீங்க? பாரம்பரிய விளையாட்டு அப்படின்னு ஒன்று எடுத்துக்கிட்டோம்னா, அந்த காலத்துலலாம் சும்மாவே இருக்க மாட்டாங்க. எஸ்பெஷலாக பாய்ஸ்லாம் வந்து எப்போ பார்த்தாலும் பச்சை குதிரை தாண்டுறது அப்படின்ற ஒரு விளையாட்டு வந்து ரொம்ப பரவலாகவே இருந்த ஒரு விஷயம். அந்த விளையாட்டு இப்போ யாருக்கும் தெரியறதே இல்லை. என் தம்பிக்கே கூட அந்த பேர் சொன்னால் என்னது இது அப்படின்னு கேட்குற நிலைமை வந்துச்சு. ஆனால் அதுலேருந்து வந்ததுதான் இந்த ஹை ஜம்ப், லாங் ஜம்ப் எல்லாமே. நம்ம வந்து ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு இப்போ வந்து இருக்கு இல்லையா, ஸ்போர்ட்ஸ் மீட், அது மாதிரிலாம் நடக்கிற எல்லா ஒரு விஷயத்துக்கு பின்னாடியும் பாரம்பரியமான விளையாட்டுகள் தான் இருக்கு. அது விளையாட நம்ம உடம்புல வந்து நிறைய விஷயங்கள் வந்து நல்லது நடக்கும். ஏன்னா வந்து நம்ம வந்து ஒரு விளையாட்டை வந்து விளையாடுறோம் இல்லையா, அதனால உடல் ரீதியாக வந்து நமக்கு வந்து நிறைய நன்மைகள் நடக்க நிறையவே வாய்ப்பு இருக்கு. கேர்ள்ஸாக இருக்கட்டும் பாய்ஸாக இருக்கட்டும், 2 பேருக்குமே வந்து நிறைய விளையாட இந்த ஒபிசிட்டி அப்படின்ற ஒரு பிரச்சனை வரவே வராது. அவங்க சாப்பிட்றது எதுவாக வேணா இருக்கலாம். ஏன்னா இப்போ இருக்க காலகட்டத்தில் வந்து அப்போ இருந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக எந்த ஒரு ஃபுட்டுமே கிடையாது. ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைலாம் நம்ம விளையாட தான் நம்ம உடம்புல வந்து எதிர்ப்பு சக்தி அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இருக்கும். இப்போ முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா பசங்க நீச்சல் அடிக்க கிணத்துக்கிட்ட எல்லாம் போவாங்க. இப்போல்லாம் பார்த்தா கிணறும் இல்லை, யாரும் ஸ்விம்மிங்க்கும் போகிறதில்ல. இப்போ அதுக்குன்னே தனி கிளாஸ், ஸ்விம்மிங் கிளாஸ் அப்படின்ட்டு போகிறாங்க. அதெல்லாம் இப்போ ரொம்பவே குறைஞ்சிட்டு வருது. இப்போல்லாம் முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா வந்து பக்கத்தில் வீட்டுக்காரங்க வீடு கட்டுறாங்க அப்படின்னு தெரிஞ்சுதான் முதல் வந்து அவங்க இறக்குற விஷயமே வந்து மண்ணு தான் வந்து எடுத்துன்னு வந்து போடுவாங்க. அந்த மண் எடுத்துன்னு வந்து போட்டு தான் அந்த பசங்களுக்கு என்ன ஒரு ஆர்வம் வரும்னே தெரியாது. அந்த மண்ணு மேலே போய் விளையாடிட்டு ஜாலியாக விளையாடிட்டு இருப்பாங்க. நான்லாம் கூட அப்படிலாம் விளையாடிட்டு தான் இருந்தேன். என் தம்பி கூட ஒரு குறிப்பிட்ட ஏஜ் வரையும் விளையாடிட்டு இருந்தான். இப்போதான் வந்து யாரும் அதெல்லாம் விளையாடுறது கிடையாது.
மண்ணில் விளையாடுறதுனால என்ன ஒரு யூஸ்ன்னு அவங்களுக்கு தெரியாமல் போகுதுன்னா, அது வந்து ஒரு விதமான ஒரு ஆற்று மணல் இல்லையா? ஸோ ஆற்று மணல் அப்படின்னும் போது அது வந்து ஆற்றுல வந்து அப்போல்லாம் வந்து ஏன் சின்ன வயசுலலாம் வந்து நிறைய தண்ணி போயிட்டு இருந்தது. ஸோ அதனால வந்து அந்த ஆற்று மணல் எடுத்துகிட்டு வரும்போது என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, அதில் வந்து ஒரு ஹியூமினிட்டி பவர் இருக்கும். அந்த ஹியூமினிட்டி பவர் அதில் விளையாடும் போது அப்பவும் திட்டுவாங்க எங்கள் அம்மாலாம், மண்ணிலலாம் போய் விளையாடாத, கை கால்லாம் நாஸ்தி பண்ணிட்டு வரீங்க அப்படி சொல்லுவாங்க. ஆனாலும் வந்து அதெல்லாம் தாண்டி போய் விளையாடுறதுல ஒரு சந்தோஷம் வந்து அதிகமாக இருந்தது. அண்ட் அதே மாதிரி நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, சந்தோஷம் அப்படின்றது வந்து இன்னைக்கு வந்து பசங்களுக்குள்ள எதுவுமே இல்லாமல் போயிட்டது. இன்னைக்கு வந்து டிவி பார்த்துட்டு சிரிக்கிற பசங்க நிறைய பேர் இருக்காங்க. டிவி ஃபோன்லாம் வச்சுட்டு இப்போ ஏதாவது வீடியோஸ் பார்த்து சிரிக்கிறாங்க. சிரிக்கணுன்றதுக்காகவே ஒரு வீடியோஸ்லாம் ஜோக் வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் வந்து நம்ம அப்போ இருக்கும் போதெல்லாம் வந்து சின்ன வயசுலலாம் நம்ம ஒரு நம்மளுக்கு பிடிச்ச ஒரு கேமை விளையாடணுன்னாலே அது ஒரு பெரிய சந்தோஷம் தான் தரும். சமையல்லாம் செஞ்சுலாம் கூட விளையாடிருக்கோம். சின்ன சின்ன பாக்ஸ்லாம் வச்சு சமையல் செஞ்சுலாமும் விளையாடிருக்கோம். ஆனால் இப்போல்லாம் வந்து அதெல்லாம் யாரும் செய்யறது கிடையாது. அண்ட் அப்போ வந்து சொப்பு சாமான்னு ஒன்று இருக்கும், அதெல்லாம் இப்போ வந்து இல்லாமே போயிட்டு இருக்கு. அதெல்லாம் விளையாடுறதுலாம் வந்து ஒரு என்ஜாய்மெண்ட், ஒரு சந்தோஷம், ஒரு ஹைக்யூ லெவல்லாமும் வந்து இப்போ அடுத்து நம்ம என்ன விளையாடலாம். அப்போல்லாம் நாங்கள் விளையாடும் போதெல்லாம் எங்களுக்கு போரே அடிக்காது. அப்போ வந்து போர் அடிக்கிறன்ற வார்த்தையை வந்து எங்களுக்கு என்னன்னே தெரியாமல் இருக்கும். இன்னைக்கு வந்து அடுத்தடுத்து என்ன விளையாடலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்போம். இன்னைக்கு எல்லா பசங்களும் சொல்கிற ஒரே வார்த்தை, இந்த கேம் போர் அடிக்குது, இது போதும் எனக்கு, இந்த லெவல் எல்லாமே நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன், இதுக்கப்புறம் வேற என்ன கேம் விளையாடுறது அப்படி யோசிக்கிறாங்க. இன்னைக்கு வந்து உலகம் வந்து அப்படி மாறிட்டு வருதுன்னு தான் நான் சொல்லுவேன். இதில் வந்து முக்கியமான ஒரு விஷயத்த வந்து சொல்லி ஆகணும். அந்த காலத்தில் பல்லாங்குழி அப்படின்ற ஒரு விளையாட்டு இருக்கும். அப்போல்லாம் வந்து நிறைய ஸ்கூலுக்கு கூட போகாத காலத்துலலாம் கூட அந்த கேம் இருந்துச்சு. அந்த கேமில் வந்து அவ்வளோ ஒரு ஸ்கில் பவர் இருக்குது. ஏன்னா வந்து இப்போ கூட நம்ம ஒரு கடைக்கு போகிறோம், ஷாப்பிங் பண்ணுறோன்னா உடனே வந்து ஃபோனை எடுத்து கால்குலேட்டரில் தான் ஆட் பண்ணுவோம். அப்போல்லாம் வந்து ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் அந்த கேமே வந்து மேக்ஸ் பேஸ் தான். அந்த கணக்கு அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில் அது விளையாடும் போது அப்படி இருக்கும். அப்போல்லாம் பார்த்தோன்னா நம்ம இப்போ உட்காந்து எல்லாத்துக்கும் கால்குலேட்டர் அப்படின்னு அதை தான் பார்த்துட்டு இருப்போம். அப்போ எல்லாமே வந்து ஒரு மனக்கணக்கு அப்படின்னே இருந்துச்சு. அப்போல்லாம் பார்த்தோன்னா நம்ம வந்து விளையாட்டுக்கு வாங்கி கொடுங்க, இது வேணும் அது வேணும்னு அடம் பிடிக்கிற காலம் போய் இப்போ வந்து எனக்கு ட்ரெஸ் வேணும், எனக்கு ஷூஸ் வேணும், ஸ்லிப்பர்ஸ் வேணும், அப்படிதான் பசங்க வந்து அந்த மாதிரி போக ஆரம்பிச்சிட்டாங்க. விளையாட்டு அப்படின்னாலே அவங்களுக்கு வந்து ஒரு ஃபோன், அந்த எலக்ட்ரானிக் அது மட்டும்தான் இருக்கு. வேற எதுவுமே அவங்களுக்கு வந்து தெரியதே இல்லை. ஜனனி சொன்ன மாதிரி அந்த சொப்பு சாமான் அப்படிலாம் வந்து இப்போல்லாம் அது பரண மேலே தான் இருக்குன்னு சொல்லணும். நம்ம வீட்லயே எடுத்து பார்க்கும்போது அவ்வளோ ஞாபகம் இருக்கும் நமக்கு அதில். பட் இப்போ வந்து எந்த குழந்தைங்களுக்கும் அது தெரியறதே இல்லை. அதை பேஸ் பண்ணி வந்தது தான் அந்த பார்பி டால் செட்டுன்னு. அதை உட்காந்து ஒரே பொம்மையை உட்காந்து ஒரு நாள் ஃபுல்லாக விளையாண்டுருக்காங்க. அதுக்கு தலைவாரி விடுறாங்க, ட்ரெஸ் பண்ணி விடுறாங்க, அதில் என்ன இருக்குன்னே தெரியல, அதே தான் வச்சுட்டு இருக்காங்க குழந்தைங்க. என்ன கேட்டால் 90s கிட்ஸ் தான் வந்து ரொம்ப லக்கியஸ்ட் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க வந்து ஒரு ஸ்டேஜும் கிட்டத்தட்ட இப்போ இருக்கிற டெக்னாலஜி வரைக்கும் அவங்க எல்லாத்தையுமே கிராஸ் ஆயிட்டாங்க. சின்ன வயசுல வந்து வெளில ஃப்ரெண்ட்ஸோட போய் விளையாடினது, அதுக்கப்புறம் சொன்ன மாதிரி செட்ஸ், அது மாதிரி பாக்ஸில் வர விஷயங்களை வச்சு விளையாடினது, இப்போ ஃபோன்ஸ், அந்த மாதிரி வந்து அவங்க லைஃப்ல வந்து எல்லா ஸ்டேஜஸ்லையுமே எல்லா விளையாட்டுகளுமே விளையாடி வருது. ஆனால் இப்போ இருக்கிற பசங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஃபுல்லாக ஃபோன்ஸ் அந்த மாதிரி விஷயம் மட்டும்தான். முன்னெல்லாம் பீச்சுக்கு போனோம்னா வந்து பலூன் ஷூட்டிங்னா நமக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும். அதுக்கப்புறம் பபிள்ஸ் அதெல்லாம் வாங்கி அதுலலாம் ரொம்ப நம்ம இன்ட்ரெஸ்ட் காட்டுவோம். அதே மாதிரி முன்ன வந்து இந்த மாதிரி விளையாட்டு பொருட்கள் ஏதாவது வாங்கி தரணுன்றதுக்காகவே அடம் பிடிச்சது போய் இப்போ பிராண்டடாக எனக்கு இது வேணும், பிளே ஸ்டேஷன் வாங்கி தெரியும் அப்படின்ற நிலைமைக்கு வந்து பசங்க வந்து ரொம்பவே அடிக்ட் ஆகி போயிருக்காங்க. இப்போ சின்ன வயசுல பார்த்தீங்கன்னா நான் அந்த டீச்சர் விளையாட்டு அப்படி சொல்லுவாங்க, அதெல்லாம் கூட விளையாடிருக்கேன். அதனால என்ன யூஸ்னா என்னோட மேக்ஸ் சப்ஜெக்டே எடுத்து நான் போட்டு பார்ப்பேன். ஸோ இதெல்லாம் எனக்கு ஒரு ரிவிஷன் மாதிரி தானே. இப்போ பார்த்தீங்கன்னா என் தங்கச்சி மேக்ஸ் போடணுன்னா என்கிட்ட தான் வருவா. அந்த விளையாட்டெல்லாம் விளையாடுறதே இல்லை, அவளே போட்டு பார்த்தா அது ஒரு நல்லது தானே, விளையாட்டுலேயே படிப்பு அப்படின்றது மாதிரி. இப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன விளையாட்டுக்கெல்லாம் போய் இப்போ வந்து சின்ன சின்ன விளையாட்டை வச்சு இன்னைக்கு வந்து பெரிய பெரிய கேம்ஸ்லாம் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. லைக் இப்போ கிரிக்கெட்டே எடுத்துக்கணும்னா கில்லியிலேருந்து வந்தது தான் அப்படின்ட்டு ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது. ஸோ அந்த மாதிரி கேம்ஸ் எல்லாம் எப்படி வளர்ந்துட்டு வருதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அந்த மாதிரி கேம்னு பார்க்கும்போது நான் ஆல்ரெடி சொன்னது தான், எல்லாமே வந்து சின்ன சின்ன கேம்லேருந்து வந்தது தான். அந்த பச்சை குதிரை தாண்டதுலேருந்து ஹை ஜம்ப், லாங் ஜம்ப், அதெல்லாம். அதே மாதிரி டயர் ஓட்டி விளையாடுவாங்க, அதுலேருந்து வந்தது தான் ரன்னிங் ரேட்ஸ். இப்போ வந்து மீட்டராக வச்சு ஓடி ப்ரைஸ்லாம் வாங்கணும். அப்போல்லாம் அந்த காலத்தில் வந்து எங்கடா எந்த வண்டி ரிப்பேர் ஆகும், ஒரு டயர் கிடைக்குமா அப்படின்னு வந்து பார்த்துட்டு இருப்பாங்க குழந்தைங்கலாம். அதெல்லாம் வந்து நான் பார்த்துருக்கேன், நான் விளையாடினதில்லை, பட் நான் பார்த்துருக்கேன். எங்கள் அம்மா ஊருக்குலாம் போகும்போது அந்த டயரை வச்சு ஒரு குச்சி வச்சுட்டு ஓடுவாங்க, ஒரு கும்பலே ஓடும், ஒரு ஊரே ஓடுற மாதிரி இருக்கும். அதில் ஃபர்ஸ்ட் வரவங்களுக்கு பெருசாக ஒன்றும் கொடுக்க மாட்டாங்க, பட் அதில் வந்து அவங்களுக்கு தெரியும் அதை வச்சு வந்தது தான் ரன்னிங் ரேஸ். அந்த மாதிரி நிறைய விஷயம் எல்லா ஒரு விளையாட்டுலேருந்தும் வந்தது தான் இப்போ இருக்க அச்சீவ் ஆயிருக்க கேம்ஸ் எல்லாமே. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி டயர் ஓட்டுறதுல வந்து ஒரு பெரிய இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஐக்யூ லெவல் கூட அதில் வந்து அதில் வந்து அந்த டயர் ஓடுறதுல மட்டும்தான் கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு அவங்க ஓடுவாங்க. ஸோ அந்த கான்சென்ட்ரேஷன் பவர் வந்து அங்கே வந்து அந்த டயர் மூலமாக வந்து அந்த பசங்க கொண்டு வருவாங்க. அதே மாதிரி தான் ஸ்விம்மிங் அப்படின்ற ஒரு விஷயம் இப்போ வந்து எல்லாருக்கும் தெரியறதே
தெரிஞ்சதே இல்லை. ஆனா அப்பெல்லாம் வந்து ஒரு குளத்துல தண்ணி இருந்துச்சுன்னா தெரியாதவங்களுக்கு கூட கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸே கத்து கொடுத்துருவாங்க. எல்லாருக்குமே அது வந்து எக்ஸசைஸும் தாண்டி அவங்களுக்கு வந்து அந்த விஷயம் என்னன்னே தெரியாம அந்த காலத்துல எல்லாருக்குமே அது வந்து தெரிஞ்சிருந்துச்சு. ஸ்விம்மிங்ன்றது வந்து நம்ம பிசிக்கலா நம்ம பாடி வந்து பேலன்ஸா வச்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். அது எல்லாருக்குமே வந்து தெரிய வேண்டிய ஒரு விஷயம். இப்ப இருக்க காலத்துல நிறைய பேருக்கு அது வந்து தெரியறதே இல்லை. சௌபாக்கியா சொன்ன மாதிரி அதுக்குன்னு ஃபீ கட்டி தனியா கிளாஸஸ் எல்லாம் போகியும் அது வந்து ஒரு எப்படி சொல்ல ஒரு பிரஸ்டேஜுக்காக தான் அதையும் கத்துக்கிறாங்க. அதுல இருக்க யூசேஜை பத்தி யாரும் பாக்குறதே இல்லை. நீங்க சின்ன வயசுல எல்லாம் விளையாடினதை பத்தின உங்களுடைய அனுபவங்களை இங்க வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்னு பார்த்தா இங்கே இல்லை, எங்கள் அப்பா ஊர் தான் வேலூர், எங்கள் அம்மா ஊர் வந்து வில்லேஜ் சைடு சேலத்துக்கு பக்கத்தில். ஸோ அங்கே போகும்போது அங்கே போனாலே நான் வந்துட்டாலே அந்த வில்லேஜ் பசங்களாம் எனக்குன்னு ஒரு செட் எடுத்துகிட்டு வராங்க. கோலி பம்பரம் அது எல்லாமே வந்து அவ்வளோ ஆர்வமாக விளையாடுவோம். கோலிலாம் வந்து குறி பார்த்து அடித்தா நமக்கு வந்து அவ்வளோ பெருசாக எதுவும் தரமாட்டாங்க. அப்போலாம் வந்து 10 பைசாக்கு ஒரு சாக்லேட் இருக்கும் நூலில் கட்டி, அதை தான் வந்து வின்னிங் ப்ரைஸ்னே சொல்லுவாங்க. அதுக்கே வந்து அந்த கோலிலாம் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக அடிப்போம். டிஸ்டன்ஸ் வச்சு ஒன்ஸ் நம்ம வந்து அடிக்க வந்து டிஸ்டன்ஸ் வந்து தூரம் பண்ணிட்டே போவாங்க. அந்த மாதிரி எவ்வளோ தூரம் போனாலும் வந்து குறிப்பாத்து நான் அடிச்சு நிறைய வின் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி பம்பரம் வந்து ஒருத்தர் வந்து விட்டுட்டு இருப்பாங்க, இன்னொரு பம்பரத்தை வச்சு அந்த பம்பரம் அடிச்சு உடைப்போம். அதெல்லாம் ரொம்ப ஹெல்த்தியான கேம். ஸ்ட்ரென்த்தை எல்லாரையும் உடைக்க முடியாது. அவ்வளோ ஸ்பீடாக நம்ம வந்து நம்ம கை தான் நாங்கள் வேலை பண்ணுது. அவ்வளோ ஸ்பீடாக நம்ம விடுறதை வச்சு ஒரு பம்பரமே உடஞ்சிரும். அந்த மாதிரி நிறைய விளையாட்டுகள் இருக்கு. நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் ஆக்சுவலாக. இப்போ நான் சின்ன வயசுலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா நானும் வந்து இங்கே அப்பா வீட்லேயும் வந்து நான் வந்து ரொம்ப ஜாலியாகவே விளையாடுவேன். அண்ட் அதே மாதிரி அம்மா சைடு வீட்லேயும் போகும்போது அம்மா சைடு வீட்டில் போகும்போது ஃபுல்லாக ரிலேட்டிவ்ஸ் தான். ஆனால் இங்கே அப்பா சைடில் இருக்கும்போது எப்படின்னா வந்து எல்லாம் பக்கத்து வீட்டு பசங்க கூட நான் விளையாடினது வந்து ரொம்ப அதிகம். கரெக்டாக வந்து ஒரு 4 o'clock நான் ஸ்கூல்லேருந்து வருவேன். 4லேருந்து 5 வரையும் தான் நான் வீட்டுக்குள்ளவே இருப்பேன். அதுக்கப்புறம் 6லேருந்து 9:30 வரையும் நான் விளையாடிக்கிட்டே இருப்பேன். என்ன விளையாடுவேன்ட்டு எனக்கே தெரியாது. ஃபர்ஸ்ட் ஒரு கேம் விளையாட ஸ்டார்ட் பண்ணுவோம், ஓடி பிடிச்சி விளையாடலாம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுவோம். இன்னைக்கு இந்த ஷாபூத்ரி அப்படின்ற ஒரு விஷயமே இல்லாமல் போயிட்டு தான் நான் சொல்லுவேன். ஷாபூத்ரி போட்டு விளையாடுறதுலாம் அதுல எல்லாமே கூட நம்ம சீட்டிங்லாம் பண்ணி ஜாலியாக விளையாடிட்டு இருப்போம். அண்ட் அதே மாதிரி ஷாபூத்ரி விளையாடுவோம், கண்ணாமூச்சி விளையாடுவோம். கண்ணாமூச்சி நாங்கள் எப்படி விளையாடுவோம்னா ஒரு பக்கத்து தெருல தாண்டி போயிடக்கூடாது, இந்த தெருலே தான் விளையாடணும், 4 வீடு தான் சொல்லிடுவோம். அந்த 4 வீட்டுக்குள்ளவே மாற்றி விளையாடிட்டு வருவோம். அண்ட் அது மாதிரி நாங்கள் நிறைய ரூல்ஸ்லாம் வேற போட்டுப்போம். வீட்டுக்குள்ளெல்லாம் போகக்கூடாது, கண்ணாமூச்சி விளையாடும் போது வெளிலவே எங்கேயாச்சும் ஒளிஞ்சிட்டு இருக்கணும். அந்த மாதிரி சின்னதாக ரூல்ஸ்லாம் போட்டு விளையாடும் போது நமக்குள்ளவே நம்ம வந்து ரொம்ப ஒரு சந்தோஷமா ஃபீல் பண்ணுவோம். அண்ட் அதே மாதிரி வந்து அதுக்கப்புறம் கல்லாமண்ணான்னு ஒரு விளையாட்டு விளையாடுவோம். செம்மையா இருக்கும் அந்த கேம். அந்த கேம் எல்லாம் வந்து எங்க தான் போச்சுன்னே தெரியல. இன்னைக்கு யாருமே அதெல்லாம் விளையாடுறது கிடையாது. ஆனா அந்த கேம்லாம் விளையாடும் போது ரொம்பவே சந்தோஷமா இருக்கும். இப்போ போர் அடிக்கிற அளவுக்கு சின்ன வயசுல அவ்வளோலாம் இருக்காது. எப்படா ஸ்கூல் முடிச்சு எப்போ வீட்டுக்கு வருவோம், ரெடி ஆகிட்டு விளையாட ஆரம்பிப்போம் அப்படின்ற ஒரு எண்ணம் தான் மனசுக்குள்ள. இப்போ ஸ்கூலுக்கே போனேன்னா கூட எப்போ 4 மணிக்கு பெல் அடிக்கும் வீட்டுக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். எங்களோட ஸ்ட்ரீட்டில் கேங்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து என்னோட ஏஜ் எல்லாம் யாரும் இருக்க மாட்டாங்க. 4th 1 3rd LKG இப்படிலாம் தான் ஒரு குரூப்பாக இருக்கும். நாங்கள் வந்து எல்லா விளையாட்டு இது வரைக்கும் ஒரு விளையாட்டு கூட நாங்கள் விட்டதில்லை. லீவ் டைம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மார்னிங் வந்து வாக்கிங் போகிறோன்ற பேரில் சும்மா ஆரம்பித்து ஈவினிங் வந்து ஒரு 6-7 வரைக்கும் கூட நாங்கள் விளையாடிட்டே இருப்போம். இதில் பார்த்தீங்கன்னா யார்கிட்ட 2 பேர்கிட்ட சைக்கிள் இருந்தால் போதும், ஒரு ரேஸ் வைக்கிறோன்ற பேரில் அந்த ஸ்ட்ரீட்டில் கூட யாருமே நாங்கள் நடக்க கூட விட மாட்டோம். அப்படி ரேஸ் விட்டு ஓட்டிகிட்டு இருப்போம். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள், கண்ணாமூச்சியாக இருக்கட்டும், அப்படியே ஒரு நிமிஷம் ரோடே பார்க்கறதுக்கு பேரண்ட்ஸ்லாம் வெளில வந்து அவங்கவுங்க வீட்டில் பேசிட்டு இருப்பாங்க, பசங்க நாங்கள் ஒரு பக்கம் விளையாடிட்டு இருப்போம். ஒரு நிமிஷம் அந்த ஸ்ட்ரீட்லாம் பார்க்கவே ஒரே கலகலன்னு ரொம்பவே நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு. இப்போல்லாம் அதை பார்க்க முடியல, ரொம்பவே மிஸ் பண்ணுறேன். இப்போ நான் விளையாடின விளையாட்டுன்னு கேட்டிங்கன்னா எங்கள் அம்மா ஊர் வந்து ஒரு கிராமம் தான். அங்கே கிராமத்துலேருந்து நிறைய பூச்செடிகள் இருக்கும். நிறைய பூவை கலெக்ட் பண்ணி யார் அழகாக பொக்கே கட்டுறாங்களோ அவங்க தான் வின்னர் அப்படின்ற மாதிரி விளையாடணும். இப்போ செடியெல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கெல்லாம் விதவிதமாக பூ இருக்கும். எங்கள் அப்பா சைடு பார்த்தீங்கன்னா நாங்கள் தெருவுக்குலாம் நான் போய் விளையாடினதே கிடையாது என்றைக்கும். இந்த மாதிரி வீட்டிலே இந்த டீச்சர் விளையாட்டு, பேங்கர் விளையாட்டு இந்த மாதிரி தான் விளையாடுவோம். இப்போ வந்து இந்த மாதிரி பாரம்பரியமான விளையாட்டுக்கள்லாம் வந்து அழிஞ்சிட்டு வரதுக்கு முதல் ரீசன் வந்து இது யாரும் வந்து சரியான முறையில் பசங்களுக்கு சொல்லி தரதில்லை அப்படின்னு தான் சொல்லுவோம். பேரண்ட்ஸ் கிட்டேயும் அவங்க தாத்தா பாட்டி கிட்டேயும் தான் இந்த விஷயம் இருக்குது. அண்ட் அவங்க அக்கா அண்ணா அவங்க அதான் ரிலேட்டிவ்ஸ் கிட்ட தான் இருக்குது இதை வந்து வளர்த்துட்டு வர்றது. அவங்க தான் வந்து ஒழுங்காக சொல்லணும் பசங்களுக்கு. ஒரு முறை அவங்க விளையாடி காமிச்சாதான் தெரியும் அதோட இன்ட்ரெஸ்ட் அது எவ்வளோ நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி. ஒரு முறை அவங்க விளையாடி காமிச்சிட்டு அவங்களுக்கு இப்போ போர் அடிக்குது அப்படின்னு சொல்லும் போது நீ போய் டிவி போட்டு பாரு, நீ போய் வேற கேம் ஏதாச்சும் டவுன்லோட் பண்ணி விளையாடு அப்படின்னு சொல்றத ஸ்டாப் பண்ணிட்டு இவங்க என்ன சொல்லலாம்னா இதோ இந்த விளையாட்டு விளையாடி பாரு இது நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்கன்னா இன்னும் வர ஃபியூச்சர் ஜென்ரேஷனுக்கு இந்த கேம்ஸ்லாம் இன்னும் கொஞ்ச நாள் நிலைச்சிருக்கும் அப்படின்றது தான் வந்து எங்களோட கருத்து. இந்த நிகழ்ச்சியோட நோக்கமும் அதுதான். இதுவரை நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்த காரசாரம் நிகழ்ச்சி இத்துடன் நிறைவடைகிறது. மீண்டும் ஒரு நல்ல தலைப்புடன் உங்களை சந்திக்கிறோம். இது VIT பண்பலை 90.8. நன்றி, வணக்கம்.
நேர்கள் இதுவரை கேட்டது விஐடி பண்பலை 90.8 காரசாரம், மக்களின் குரல்கள் ஒன்றிணைந்த கருத்துக்களம். வண்ணமய குதூகலம் வானதிரும் கொண்டாட்டம், கலைகளின் சங்கமம் கவிஞர்களின் கைவண்ணம். வண்ணமய குதூகலம் வானதிரும் கொண்டாட்டம், கலைகளின் சங்கமம் கவிஞர்களின் கைவண்ணம். எண்ணங்கள் தொடும் உயரம் விண்ணளவு நாம் அறிவோம், ஒன்று கூடி எல்லோரும் கொண்டாடுவோம். ஃபெஸ்டிவிட்டி ஃபெஸ்டிவிட்டி இதுவே விஐடியின் ஃபெஸ்டிவிட்டி. ஃபெஸ்டிவிட்டி ஓ ஃபெஸ்டிவிட்டி. நாமெல்லாம் ஒரு குடும்பம், விஐடி நம் குடும்பம். உலகெங்கும் பரவி நிற்கும் விஐடி நம் குடும்பம். வேந்தரெனும் தலைமையின் கீழ் செயல்படும் ஒரு குடும்பம். வேந்தரெனும் தலைமையின் கீழ் செயல்படும் ஒரு குடும்பம். மனமகிழ்ந்து எல்லோரும் கொண்டாடுவோம். ஃபெஸ்டிவிட்டி ஃபெஸ்டிவிட்டி இதுவே விஐடியின் ஃபெஸ்டிவிட்டி. வண்ணமய குதூகலம் வானதிரும் கொண்டாட்டம், கலைகளின் சங்கமம் கவிஞர்களின் கைவண்ணம். ஃபெஸ்டிவிட்டி ஓ ஃபெஸ்டிவிட்டி. ஃபெஸ்டிவிட்டி ஓ ஃபெஸ்டிவிட்டி. பல வண்ண பாடல்கள், மயிலாடும் மாட்டங்கள், பளிச்சிடும் திறமைகள், ஒளிர்விடும் சிகரங்கள், அதுதொடும் உயரங்கள் என்றென்றும் நிலைத்திடும். அதுதொடும் உயரங்கள் என்றென்றும் நிலைத்திடும். விண்வியக்கும் ஒரு சொர்க்கம் இனி இங்கே அமைந்திடும். ஃபெஸ்டிவிட்டி இதுவே விஐடியின் ஃபெஸ்டிவிட்டி. வண்ணமய குதூகலம் வானதிரும் கொண்டாட்டம், கலைகளின் சங்கமம் கவிஞர்களின் கைவண்ணம். வண்ணமய குதூகலம் வானதிரும் கொண்டாட்டம், கலைகளின் சங்கமம் கவிஞர்களின் கைவண்ணம். எண்ணங்கள் தொடும் உயரம் விண்ணளவு நாம் அறிவோம், ஒன்று கூடி எல்லோரும் கொண்டாடுவோம். ஃபெஸ்டிவிட்டி ஃபெஸ்டிவிட்டி இதுவே விஐடியின் ஃபெஸ்டிவிட்டி. ஃபெஸ்டிவிட்டி ஓ ஃபெஸ்டிவிட்டி. Dear listeners, welcome to the Silver Lining Show in VIT Community Radio 90.8. The program to reach heights, a motivation to enhance the positivity in you. Hello listeners, welcome to VIT Community Radio 90.8 FM. This is Bharadwaj on the Silver Lining Show. Today we are going to know about various tools which could help you get lucky. The first one being networking. The ability to nurture a network is simple yet complicated because it involves dealing with human psychology.
Growing new networks is absolutely about leveraging interactions. If you are seated next to a stranger on a flight, do you introduce yourself and try to strike a conversation? If you are invited to a friend's place for dinner, do you hang out with people you already know, or do you attempt to meet new people? Chance encounters are often the routes through which opportunities manifest themselves. The following story illustrates my point. Dilip Kumar was born in 1966. Unfortunately, his father passed away when Dilip was just 9. Musically inclined, Dilip was able to support his family by playing in various orchestras. After completing his education, he eventually moved into the world of advertising and began composing jingles. One of the jingles that he had composed was for Leo Coffee, and it ended up bagging an award. At a party hosted by the ad's producer, Sharada Trilok, Dilip bumped into the famous film director Mani Ratnam, who happened to be Sharada's cousin. Some months later, Sharada called up Dilip to tell him that Mani Ratnam wanted to meet him. Mani Ratnam heard Dilip's compositions and was impressed enough to offer him a film. Dilip Kumar was then known as A.R. Rahman, and that film was Roja. Networks are not only important for creating opportunities, they are often also critical for responding to them. Take the case of N.R. Narayana Murthy, founder of Infosys. Always broke, Murthy always owed me money. We used to go for dinner and he would say, "I don't have money with me, you pay my share, I will return it to you later." For 3 years, I maintained a book of Murthy's debt to me. No, he never returned me the money, and I finally tore it up after our wedding. The amount was a little over 4,000 rupees, says Sudha Murthy, wife of N.R. Narayana Murthy. Murthy married Sudha in 1978 while he was working with Patni Computers. 3 years later, he decided to start Infosys along with 6 colleagues. Murthy had the vision but absolutely no capital. Unknown to him, Sudha had quietly saved 10,000 rupees, which she gave him as a startup capital when he needed it. Infosys was initially set up in Pune. Sudha and Murthy's house were the initial office of Infosys. Sudha worked as a system analyst with Walchand Group to cover their household expenses. In fact, without Sudha Murthy, Infosys might never have started. Journalist writer Max Gunther sums it up beautifully. The bigger your web of friendly contacts, the better the odds in your favor. You cannot know what thunderbolt of good fortune is being prepared for you now by some distant engine of fate. You cannot know what complex interconnection of human relationships will guide the thunderbolt in your direction. But you can know with certainty that the probability of your getting hit is directly proportional to the number of people who you know by your name. This is the power of networking, my friend. Now, let us go to the second major thing which would influence you to get lucky. It is intuition. Lucky people listen to their intuition and develop it. All of us seem to have 2 voices inside us. The first is intuition, our inner wizard, which never shouts, it whispers. It tries to tell us what we should be doing and what will be good for us. The second voice inside us is the inner critic, which shouts rather than whispers. Sending a steady stream of destructive thoughts directed towards us and others, it discourages us from acting in our own interests. Unfortunately, we usually end up listening to our inner critic rather than our inner wizard. Training oneself to ignore the inner critic and to listen to the inner wizard is what allows us to recognize opportunities for what they are. Often, listening to one's intuition can be a lifesaver. Tom Justin, an American coach and speaker, once recounted a personal incident. "I was flying frequently, sometimes 3 to 4 times a month between Los Angeles and San Diego. I would take a morning flight, usually the same one on Mondays. I much preferred flying to driving. One Sunday, though my day was filled with appointments with friends for brunch and a first date that I had been trying to get for weeks and plenty of errands to run, I awoke and felt compelled to drive to San Diego that day. I mentally argued with the idea, especially since my date for dinner had been so hard to confirm. Nevertheless, I cancelled my date and flight reservation and drove to San Diego on Sunday. The next morning, Pacific Southwest Airlines Flight 182, my usual flight, was in a mid-air collision, killing all aboard as well as the others on the ground.
on seeing the news on TV, I was trembled at the thought of what had almost happened to me. Good luck that Justin wasn't on the flight, sure, but the good luck only kicked in because he was willing to listen to his intuition. Being intuitive does not mean disregarding reports, data analysis, or other relevant information. One must absorb and think through all of these. The problem, however, is that most of us stop thinking. We give ourselves no time to feel. Being intuitive is about thinking and feeling. Noted turnaround specialist and former Burger King CEO James Adamson once revealed an interesting piece of information during an interview. Early in my career, when I was working with Gap, I was on a buying trip to Far East. I picked up Gap's most imported jeans and bought far more than needed. To make a long story short, they sold out in less than 30 days of arrival. I thought I had bought a 4-month supply. I had made a good decision on style and overbought based on my intuition. I just didn't know how good my intuition was. Even Cornered Hilton, the legendary founder of Hilton Hotels, claimed that his incredible success as a hotelier was often due to his lucky hunches. Hilton submitted a sealed bid of $165,000 to buy a rundown Chicago hotel in a sealed bid auction. The next morning, something didn't feel right. Acting on his intuition, he submitted another bid of $180,000. When the bids were examined, Hilton's was the winning bid. The next highest offer, $179,800. American talk show host, actress, producer, and philanthropist Oprah Winfrey sums it up beautifully. Learning to trust your instincts, using your intuitive sense of what's best for you, is paramount for any lasting success. I've trusted the still, small voice of intuition my entire life, and the only time I've made mistakes is when I didn't listen to it. It's really more of a feeling than a voice, a whispery sensation that pulsates just beneath the surface of your being. All animals have it. We are the only creatures that deny and ignore it. How many times have you gone against your gut, only to find yourself at odds with the natural flow of things? We all get caught up in the business of doing and sometimes lose our place in the flow. More we tune into our intuition, the better off we are. For all the major moves in my life, to Baltimore, to Chicago, to own my show and to end it, I have trusted my instincts. I take in all the information I can gather. I listen to proposals, ideas and advice. Then I go with my gut, what my heart feels more strongly. And I often tell friends, when you don't know what to do nothing. Get quiet so you can hear the still, a small voice, your inner GPS guiding you to true north. In his paper entitled Best of Luck, A.M. Murray says that a hunch should not be confused with an unfound guess, wishful thinking or fear. Often, a good hunch is a conclusion based on real data, on facts observed and processed on your mind, even though you aren't necessarily conscious of them. Consider this example. When someone calls me on the phone and merely says hello, I instantly recognize her voice and greet her by name. I could spend hours trying to describe her voice, but it would be futile, impossible. The truth is that my mind has stored thousands of data bits about that person: gender, language normally used in the conversation, usual choice of greeting, depth, resonance, pitch and timbre of voice, pattern in calling me, pronunciation of specific words. I instantly know who's calling even without having consciously or deliberately studied each individual element. Even if I wanted, I would be unable to describe each data bit that made my inference possible. But not knowing consciously does not mean knowing. When such an event happens, do we call it intuition? No. So why do we label other interferences in life? Einstein rightly said, a new idea comes suddenly and rather in an intuitive way, but intuition is nothing but the outcome of earlier intellectual experience. The need to listen to one's hunches is best summed up by an incident from the great composer Wolfgang Mozart's life. A young musician asked Mozart, "Herr Mozart, it has been suggested to me that I write a symphony. Would you be good enough to tell me how to go about it?" Mozart thought for a moment and gently suggested, "You are still too young to write symphonies. Why not try ballads first?" "You wrote symphonies when you were 10 years old, argued the young man indigently. "Ah, yes, but I didn't ask how," replied Mozart. Absolutely. Mozart didn't ask how.
because his inner voice had told him what to do. Mozart was willing to trust it rather than seek external affirmation. Human beings have 5 senses: sight, smell, taste, touch, and hearing. But all of us have a 6th sense. Some people call it common sense, others call it intuition. It's inside all of us, but some of us have succeeded in muzzling it. So, how does one develop intuition? Well, one has to find a way of learning to trust one's inner voice through baby steps. Start relying on your intuition for smaller decisions, then progress to bigger ones. R.P. Goenka, India's takeover king, who acquired 9 of India's finest companies with 8 years, declared, "My gut feeling is my only pathfinder." One of the greatest scientific minds, Albert Einstein, said, "The intuitive mind is a sacred gift and the rational mind is a faithful servant." We have created a society that honors the servant and has forgotten the gift. Now that we have learned about intuition, now let us get into the third important factor in trying to experiment our luck. This is experiment. Lucky people are willing to try new things. TV actor Lucy Ball once remarked, "I would rather regret the things that I have done than the things that I have not done." This pretty much sums up the attitude of lucky people. Their overall willingness to try new things simply increases the number of opportunities that come along their way. Satyanarayana Nadella is the Hyderabad-born son of an IAS officer who completed his basic education from Hyderabad Public School and Manipal Institute of Technology. He was named CEO of Microsoft in 2014. In a letter to all Microsoft employees, he said, "Many who know me say that I am defined by my curiosity and thirst for learning. I buy more books than I can finish. I sign up for more online courses than I can complete. I fundamentally believe that if you're not learning new things, you stop doing great and useful things." Professor Weizmann, one of the greatest professors ever in the history, spoke to his subjects and found that many lucky individuals went to great lengths to induct variety into their routines. One of the Weizmann subjects consciously took a different route to work each day. Yet another, who found himself speaking to the same set of people at parties he attended, imposed a color rule on himself. During a particular event, he would force him to meet people who were dressed in specific colors. It could be black for a given event, or red, blue, white, or anything else for other event. This resulted in his chatting with people that he would never have interacted with otherwise. Reminiscing about his school days, Mukesh Ambani once relieved that his father, Dhirubhai Ambani, had placed a premium on exposing his children to new experiences, activities, and ideas. "I remember my father never came to our school even once. Nevertheless, he was hugely interested in our all-round development, for which he did something amazing things. Imagine this. In the mid-60s, he put out a newspaper ad for a teacher, but specified that his responsibility would be non-academic. He would have to impart general knowledge. He interviewed several persons and selected Mahendra Bhai Vyas, who taught at the New Era School. Mahendra Bhai came every evening and stayed until 6:30 to 7. His brief was for our all-round development. We played hockey, football, and different games, watched matches at Cooper Egg, travelled in buses and trains, and explored different parts of Bombay. We went camping and stayed in a village for around 10 to 15 days every year. These experiences have helped us a lot, but at that time, we were not only aware of all that learning was going on. My friend, a real estate developer, took up golf out of sheer boredom. A couple of months later, he found himself playing with an expatriate who was seeking office space for his multinational company. My friend was able to strike a deal just 2 weeks later. The simple act of doing something new had opened up a new opportunity. This is amply demonstrated by the story of a great painter, Henri Matisse. Matisse went to Paris to study law and started working as a court administrator in Le Cateau-Cambrai after gaining his qualification. Following an attack of appendicitis in 1889, he underwent a period of convalescence. His mother bought him some art supplies so that he could keep himself occupied, even though Matisse had never painted till then. Little did she realize that she would discover a kind of paradise, as he later described the experience. He decided to become an artist, deeply disappointing his father by that decision. Chetan Bhagat, India's best-selling novelist, is an IIT and IIM graduate. While working with
Peregrine and Goldman Sachs in Hong Kong, he wrote his first book, 5 Point Someone. Imagine if he hadn't been willing to try writing that first book, he would never have gone to sell the millions of copies that he eventually did. Captain Gopinath, the founder of Air Deccan and the father of India's low-cost aviation, writes in his autobiography Simply Fly, I reared cattle to sell milk, got into poultry farming, silkworming, then turned a motorcycle dealer, a Udupi hotel owner, a stockbroker, irrigation equipment dealer, an agricultural consultant, a politician, and finally an aviation entrepreneur, struggling, falling, rising again, and finally taking off. In effect, lucky people are lucky because they expose themselves to more opportunities by being willing to do new things, meet new people, or travel to new places. They are willing to work outside their comfort zones. The following business story from India illustrates how trying new things can work to one's advantage. In 1894, a young Parsi lawyer, fresh out of law school, went to Zanzibar to argue a case on client's behalf. Unfortunately, the case required him to twist facts to suit his client's story, and the young man was unwilling to do so. He returned to India and gave up practicing law. While working at a pharmacy as the chemist lab assistant in India, he noticed that all surgical tools were sourced from England through a long and tedious import route. Taking a loan of 3,000 rupees from a family friend, he began manufacturing scalpels, forceps, pincers, scissors, and other surgical implements. Unfortunately, the market only wanted made in England branded products, not Indian goods. He was forced to shut down the operation. However, by then he had understood the intricacies of working with metals and machines. He went back to his benefactor for another loan. This time it was for making locks. His name was Ardeshir Godrej. The company he founded would eventually be known as Godrej and Boyce, which subsequently went to manufacture safes, furniture, typewriters, as well as a whole range of other consumer goods. Tina Sealing, author of What I Wish I Knew When I Was 20, sums it up thus. Lucky people are open to novel opportunities and are willing to try things outside their usual experiences. They are more inclined to pick up a book on an unfamiliar subject, to travel to less familiar destinations, and to interact with people who are often different than themselves. Just look at the business success scripted by Jews, Marwaris, Sindhis, and Gujaratis in alien countries. It is a clear illustration of the payoff that working outside one's comfort zone can bring. There are several examples that illustrate the advantage of race-changing behavior that worked. Steve Jobs, the founder of Apple, started out with computers but went on to create the world's most successful animation company, Pixar. Upon returning to Apple many years later, he oversaw the creation of iPod, iTunes Music Store, iPhone, and iPad. He did not allow the commonly accepted description of computer hardware manufacturing to determine the boundaries within which he would operate. He changed his race often and to dramatic effect. Jeff Bezos, the founder of Amazon, started out as an online retailer of books, but then graduated to making Amazon into the biggest store on the web for almost everything. Not content with that, Bezos introduced the Kindle, coupled it with self-publishing platforms, and changed the face of publishing forever. Azim Premji, chairman of Wipro Limited, inherited a company that manufactured hydrogenated vegetable oil. 13 years later, he changed the race by moving into manufacturing of a computer hardware. Some years later, he once again changed the race by moving from hardware to software. Jayatrit Rao, popularly known as Jerry Rao, worked with Citibank for 20 years before changing the track in 1998 and starting the software company Mphasis. By 2000, Mphasis had risen to become one of the top 10 Indian IT BPO companies. 8 years later, EDS acquired Mphasis. 2 years later, Jerry again changed his race. He established Value and Budget Housing Corporation, an affordable housing venture aimed to alter the game in low-cost housing. Uday Kotak was born into a family of cotton traders who commonly financed trades through his bill discounting. Uday could easily have carried on the family tradition, but he wondered what it would be like to be finance lender rather than the trade borrower. This led to Kotak Mahindra Finance,
and eventually Kotak Mahindra Bank. Many movie stars, including Jayalalitha, Chief Minister of Tamil Nadu, the late N.T. Rama Rao, the former Chief Minister of Andhra Pradesh, the late Sunil Dutt, Member of Parliament for Congress Party, the late M.G. Ramachandran, Chief Minister of Tamil Nadu for 3 terms, Smriti Irani, the TV star turned politician, and countless others switched from cinema to entertainment to politics quite successfully. A simple act of changing the race we are running often produces dramatically better results, but this requires openness to try new things. As of date, changing the game makes us realize our inherent thoughts, latent strengths that can be better leveraged, thus making us better equipped to deal with opportunities as they present themselves. Consider this incredible but true story from India. A young man from Bengal, Abhas Ganguly, followed his actor brother to Mumbai to try his luck in Bollywood. Abhas was able to get a few roles by leveraging some of his brother's contacts. 4 years later, after his first film, a celebrated music director noticed Abhas imitating a famous singer and suggested that Abhas should try playback singing. Abhas Ganguly's screen name, Kishore Kumar. Max Gunthar says, "Luckiest people I know haven't lived their lives in a straight line, but in a zigzag. It's a mistake to get stuck on one track. You've got to be ready to jump off in a new direction when you get something good." Joking around with Sir Arthur Conan Doyle during a play rehearsal, a thin and a wiry 3-pound-a-week actor Charlie suggested that he and Sir Arthur should pool their incomes and take half each for the rest of their lives. Though amused by the proposal, Sir Arthur Conan Doyle declined. He had accepted the proposal deal that involved trying something new. He may have founded an enduring partnership with soon-to-be famous Charlie Chaplin. This, my friends, is about experimentation. We are going to learn about risks. Lucky people take calculated risks, cut losses, and learn from their mistake. Ratchet is defined as a mechanism that engages the sloping teeth of a wheel or bar, permitting motion in one direction only. Put simply, a ratchet is a device that permits a wheel to turn forward while preventing it from turning backwards. It safeguards the gains made by the wheel. Lucky people organize their lives much like a ratchet. They remain aware that any risk taken can lead to loss or gain. But in the event of loss, they're not shy about admitting their mistakes. This makes it easy to cut losses in time. It also creates an environment for preventing a negative pattern. Richard Branson, the founder of Virgin, says, "Over the years, my colleagues and I have developed quite a reputation for risk-taking. It's true that we have been fearless about taking on new business sectors and challenges even when the so-called experts told us that we did not know what we were doing. But while, to all appearances, we do have an unusual high tolerance for risk, our actions always spring from another principle: always protect the downside. I think it should be a guideline for every entrepreneur or anyone involved in business ventures. For example, when we made the bold move of expanding from the music industry to the airline business, I set myself one condition. In our negotiations with Boeing, I stipulated that we could hand the planes back to them at the end of the first 12 months if people didn't like our business. That means that I could see whether people liked the airline, but if it didn't work out, it wasn't going to bring everything else crashing down. Leonard Green, professor of entrepreneurship at Babson College, says, "Entrepreneurs are not risk takers, they are calculated risk takers. They take risks, but they don't bet the farm. Understanding one's abilities and limitations is a key part of taking calculated risk. You may have the capital, but your healthy mind may be faltering. Could you really execute a project that needs your round-the-clock attention for the next 3 years, even though the opportunity may be exciting?" Anand Mahindra, chairman of the Mahindra Group, has been attempting to build an organization that can evaluate, incubate, and scale up businesses continuously, even while failed experiments fall by the wayside. Measured risk-taking is at the heart of entrepreneurship, he says. Whenever I have been unhappy about myself in career, it has been because I have not taken an adequate measured risk.
The Satyam buyout by Mahindra illustrates the same approach. Anand Mahindra and Satyam Ramalinga Raju were both directors of the Indian School of Business. Mahindra floated the idea of a merger of their respective tech companies during one of their interactions, but Raju never got back. This turned out to be fortuitous because such a deal would have probably been very expensive for Mahindra Group. Some years later, in 2009, Raju informed the Borises that he had been doctoring the company's financials, while others would have shied away. Mahindra saw it as an opportunity to strike. He spoke to Satyam's international customers, Microsoft, SAP. The feedback was that all of Satyam's customers were rather happy with its services. Decision was simple thereafter. Having a secured commitment from Vineet Nair, CEO of Tech Mahindra, that he would be willing to devote the next few years to Satyam's turnaround, Mahindra decided to bid. He won the bid over stiff competition from L&T. In financial year 2012-2013, Mahindra Satyam gave the Mahindra Group a profit of 1,164 crores on revenue of 7,690 crores, thus castling away aside any doubts whether Anand's decision had been the right one. Rakesh Jhunjhunwala, the Pied Piper of Indian bourses and probably the best example of calculated risk-taking, revealed once during an interview, "My father was also interested in stock. When I was young, he and his friends would drink in the evening and discuss the stock market. I found it very interesting and I got fascinated by stock. I was self-taught. My father told me to do whatever I wanted in life, but at least get professionally qualified. I was always a reasonably good student, so I took up chartered accountancy. In January 1985, I completed my CA. I then told my father that I wanted to enter the stock market. My father reacted by telling me not to ask him or any of his friends for money. He, however, told me that I could live in the house in Mumbai and that if I did not do well in the market, I could always earn my livelihood as a chartered accountant. This sense of security really drove my life. In other words, the downside was protected. If all failed, there was a backup plan. It was this knowledge that allowed Jhunjhunwala to play the stock market game in his style." This, friends, is the silver lining show for today. We will continue about risk-taking in the next show. This is Bharadwaj for VIT Community Radio 90.8 FM signing off. Thank you. Dear listeners, you had listened to the program Silver Lining Show. We will meet you with another interesting positive topic in our next show. Till then, tune in to VIT Community Radio 90.8. அண்ணா, சூடா ஒரு டீ, ஒரு பஞ்சு வச்ச சிகரெட்டு. புகைப்பழக்கம் புற்றுநோயை உண்டாக்கும். இதை படிச்சுட்டே தான் அந்த சிகரெட்டை பிடிக்க வேண்டியதாக இருக்கு. என்ன பண்ணுறது? பழக்கம் ஆயிடுச்சு. சுரேஷே, அப்போ இந்த புகை பழக்கத்தை நீ விடணும்னு நினைக்கிறேன். 5 வருஷமா அப்படிதான் ரமேஷ் நானும் நினைக்கிறேன். நான் மட்டும் இல்லை, சிகரெட் பிடிக்கிற எல்லாருமே அதை விடணும் தான் நினைக்கிறாங்க. ஆனால் முடியலையே. இன்னைக்கு ஒரு நாள் நீ சிகரெட் பிடிக்காம இருந்து பாரு. இன்னைக்கு ஒரு நாள் இதை பிடிக்காம இருந்தா என்ன ஆயிட போகுது ரமேஷ்? என்ன ஆகுமா? நீ சிகரெட் பிடிக்கிற நிறுத்தின 20 நிமிஷத்துல உன்னோட இதய துடிப்பும் உன்னோட ரத்த அழுத்தமும் நார்மல் ஆகிடும். 8 மணி நேரத்துல உன் ரத்தத்தில் இருக்க கார்பன் மோனாக்சைடு குறைஞ்சு ஆக்சிஜன் லெவல் சீராகிடும். ஒரு வாரத்துல உன்னுடைய வாசனையும் ருசி உணர்வும் கொஞ்சம் கொஞ்சமா தெரிய ஆரம்பிச்சிடும். ஒரு வாரத்துல இவ்வளோ நடக்குமா? ஒரு வாரத்துக்கு எப்படின்னா நீ ஒரு வருஷம் சிகரெட் பிடிக்காம இருந்து பாரு. இதய சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்ல இருந்து நீ தப்பிக்கிறதுக்கான வாய்ப்பு 50% அதிகரிக்கும். அடடே, இது நல்லா இருக்கே. அப்ப கையில இருக்கிறது கீழே போடு. இந்த பழக்கத்துக்கு ஒரு எண்டு காடை போடு. ரமேஷ் போல நீங்களும் புகைப்பழக்கத்துக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வைங்க. சமூக நலன் கருதி வெளியிடுவோர் விஐடி பண்பலை 90.8. Welcome to Experts Talk in VIT Community Radio 90.8. Clay pottery to galaxy, agriculture to astronaut, teaching to technology, a discussion on anything and everything. Hello listeners, you are listening to 90.8 FM VIT Community Radio with me RJ Trisha, and today for the guest we have Dr. Ashwin Shekhar,
and let us hear it from him. Well, I'm very happy to be here in VIT after 15 years. It's a beautiful campus as always, and walking down the memory lane, it's an amazing feeling. I used to be an MSc Physics student here from 2007 to 2009, and presently I'm a scientist working for Paris Observatory in France under the Science Ministry of the French government. I work in the field of comets and meteor showers. Thank you for the great introduction, sir. And do you want to share us any of your childhood stories that you wanted to pursue your career? Well, it's a little bit of a pleasant surprise. When I was about 14, one of my childhood mentors, he told me to watch for something called a Leonid meteor storm. So I remember looking up the sky from the pristine skies of Palakkad in my home state in Kerala, and saw lovely meteors flying above the sky on the banks of this Bharatapura. It's a famous river in our part of the world. And yeah, I remember seeing these shooting stars, and it's a bit like celestial fireworks. So that sort of inspired me into astronomy, and I enjoyed this particular feeling of seeing a celestial event. And I thought maybe at some point in future I want to get into this game. Thank you for sharing your childhood memories with us, sir. We want to know, how has your higher studies been? So the thing is, I didn't have an engineering background. I was very much into pure science and basic sciences. So after 12th standard, I joined a BSc Physics in University of Kerala in Trivandrum. And after that, I came to VIT for my MSc Physics. And later on, I went on a British government scholarship to do a PhD in comets and meteor showers at Queen's University Belfast in UK. So that's how my journey in research started. Then I did a postdoctoral fellowship at University of Oslo in Norway, and then I joined this observatory in France, one of the most historical observatories, which was started in 1666, long back. So it's been an interesting journey with ups and downs. Like life of any scientist or a researcher, it's an oscillation between fascination and frustration. So as far as you've talked about your career and your studies, did you ever think that you would plan things in such a way? Did you ever have a planning towards your career? Not really. I generally don't plan things much, because sometimes when you make a plan and when things don't work out, you get sort of demoralized and disappointed, right? So I kind of go with the flow. In my life, most of these things have been pleasant coincidences and surprises. So for some reason, I have been lucky to go in a career path which I enjoy. And many of these things just went like one after another. I didn't really choose or choreograph anything in my life, but there's always this idea that we should always try a little bit of Delta X from our side to steer things in our way. So I always try to do interesting research projects in interesting research institutes in India. Some of these things help for my future journey in science, and I always try to sort of visit science museums, visit planetariums, interact with people about science questions and so on. So it's a bit like going with the flow, but at the same time trying to be in a direction which you like. We've talked about a lot of things now, and I want to know which is your favorite research or a project that you were most excited to do. Right. So in my life, I think the most special sort of research project I have had is discovering something called a three-body resonance in Perseids meteor showers. So it's a very interesting, spectacular meteor shower which happens in August. Most people from the world can enjoy it with naked eyes. You don't need a telescope to see a meteor shower. So there is a phenomenon where the Jupiter, Saturn, and the Perseid particles have a little bit of a clockwork mechanism, or something like a gravitational cosmic dance, as it were. So I was the first person to discover this three-body resonance in meteor showers. So this particular three-body resonance mechanism can enhance the meteor phenomena in certain years, and this was able to explain some of the very interesting, spectacular celestial phenomena in the past. So that's if you ask me which is a research project close to my heart, that's it. We've heard that a planet was named after you. How was your experience regarding that? How did you process everything? Right. Well, on a funny note, I think the unique thing about this planet 33928 Ashwin Shekhar is that the orbit is more eccentric than many other minor planets in the same orbit, which kind of matches with my personality. So I find that interesting. But jokes apart, the way it works is some of the experts in our field, especially in meteor science and celestial mechanics, they nominated my name in recognition of my work in meteor science, especially things related to resonances and relativity.
which I have done in meteor science. And they nominate this to the International Astronomical Union Nomenclature Committee, and they assess my body of work, and then they have to accept and approve and so on. So that's how it worked. It's an anonymous process. It's a secretive process, so I didn't know about it until this thing was announced. And it was announced at the Asteroids, Comets, Meteors conference in Arizona in June last year. So it was a pleasant surprise. And interestingly, I wanted to see a picture of this minor planet. So I asked one of my friends who works in an observatory in Hawaii, and he pointed the biggest telescope in Hawaii towards this minor planet, and he sent me a picture of it. After listening to all of this, an enthusiasm is hitting all of us. That how was your journey so inspiring, and who was your main inspiration? It can be one person, anyone. Well, I've had both inspirations from a personal point of view and a professional point of view. From a personal point of view, it was my uncle who was a scientist in Trivandrum, who was very interested in astronomy, who used to inspire me and motivate me into science. Krishna Warrior, he was someone who did a lot of interesting work for ISRO and BARC and so on from Trivandrum. I still remember going to science museums with him. It was very inspiring for me. Professionally, I remember reading books of people like Stephen Hawking, Roger Penrose, Carl Sagan and so on. And those books were very inspiring. And later I got to meet some of these legends in person. I remember going to a conference in Cambridge in 2012 for a PASCOS conference, Particle Strings and Cosmology. Stephen Hawking was one of the organizers, and I got a privilege and chance to meet him. So a lot of scientists here are waiting to meet Stephen Hawking, and you have met him. So how was your experience regarding that? Well, it was a surreal experience because he's one of those big heroes in science. And I didn't know whether I would be able to talk to him or not because of his disabilities, as you know. I asked his nurse, who was close by him, and said a message which I asked them whether they could convey this message to him. Then the nurse said, then why don't you talk directly to him? So I told him, it's a great honor to meet you. I have read Brief History of Time. It inspired me into science and so on. So he said thank you in his computerized voice. Through all of these journeys, is there any one that big lesson that you take back to your personal life? Well, I think in general what you need in science is patience and persistence, because it takes a lot of time to be an accomplished researcher. It doesn't happen too fast. So unlike the professional degrees where you can study for 4 years, get a campus placement, get a job, stable salary and settling and so on, science takes a long time. I mean, any career in arts, science and sports, there is a risk element to it. You never know whether you're going to make it, because not everyone in these fields are people whom you know or who are successful or who are able to sort of sustain in that. So you need a bit of hard work, a bit of patience, persistence, and lots of luck to make it in this field. I always have is stay curious and try to understand nature around you. That's one thing. The other thing is sometimes nature is very elusive. It doesn't unlock its secrets easily to you. So be patient. Don't give up on it too fast. If you wait long enough, generally Mother Nature is kind and give you a little bit of tidbits of information, and some of your results might work, and that would actually spark your imagination and again to continue this journey. If you have to define one particular goal that you want to achieve in your life, what would it be? Well, I think one goal I would love to see it happen is when we sort of better our techniques to prevent or protect our Earth from risks from outer space. Recently, there was this mission by NASA called DART, Double Asteroid Redirection Test. So you send a spacecraft, create an explosion, artificial explosion on a small asteroid, and with this thrust, you nudge it in such a way that it misses the Earth. So that's the idea. So if you're able to sort of forecast or predict a dangerous body which might collide with the Earth, how to actually mitigate those risks, how to prevent Earth from such disastrous sort of space risks. So in future, I imagine we would have much better technologies to deal with it. And my goal or my greatest ambition is to see that happen in my lifetime. So to have a full-fledged Earth protecting mechanism from outer space
space risk. Do you see that coming in the near future? Like, did you start working for it? We all do our bit. We all do our Delta X. So some of my work has also helped in understanding how these particles can intersect with Earth and how to predict the trajectories, how to sort of look at the past, present, and future evolution of these bodies and their interaction with Earth. And all scientists do contribute in certain ways. And when all these sort of works come together, then it becomes sort of a holistic way of protecting Earth. So it's a work still in progress. I wouldn't say we are like experts in this so far, but it's a joint human effort. As you can imagine, since it's a risk from outer space, it's something which doesn't affect only to one country. There are no borders or boundaries when you talk about this project. So it's a joint venture, sort of personal ego or country level egos here. We should work jointly, holistically, and in a way, this is the best sort of global planetary effort we can do at the same time. Are there any upcoming projects that you would want to share and you're enthusiastic about? Well, the upcoming projects are similar to this. So it's about trying to improve certain techniques, how to predict these orbital evolution of these bodies, especially asteroids, comets, and meteor showers. Also trying to understand how to have better systems in place to protect our satellites and astronauts from threats from meteor showers. Although meteors are very small bodies, these bodies, due to their high speeds, they can actually impact our satellites and can impact our astronauts. So it's dangerous for them. And as you know, in today's world, the number of satellites and space missions are increasing day after day, right? Even the private agencies are getting into the space game now. You must have read about SpaceX and Amazon and Virgin Galactic and so on. So today's sky is crowded with man-made objects. So it's also important for us to protect them from some of these clusters of small dust particles, which can actually threaten the health of these missions. So our work is also trying to sort of understand, mitigate, reduce these risks. In my field for celestial mechanics and orbital dynamics, my particular institute has such a long legacy and rich history and heritage. So presently I work in the Institute of Celestial Mechanics, which is part of Paris Observatory, which was founded in 1666. Great legends in classical mechanics like Lagrange, Hamilton, Poincaré, they all work there. So I feel I am in the Ivy League of the celestial mechanics world, but I do go on sort of some interesting consultation and projects and give advice here and there. I am part of the panel for NASA to select their postdoctoral applicants. So I'm one of the referees in their panel. I also interact with ISRO scientists from time to time, and we also discuss about future space missions and so on. So I do my fair share of interaction with all these space agencies, although I don't directly work for them. Would you want to give any suggestions or advices to few of our listeners who are pursuing your career of celestial bodies and mechanics? Well, I would say for youngsters, the best idea is you encourage them to visit as many science museums and planetariums as possible, because when you put your hands on an interactive exhibit, that gives us a different feeling. You feel the sort of magic of things working, and that might inspire you and motivate you into science. Science students, I would say that please try to do some mini science projects with good scientists and good institutes in India, abroad, and so on. That would give you a flavor as to what research project is, and also give you the atmosphere of a working research institute. Once you do that, and if you enjoy that process, then you can go with it. If you feel you don't enjoy that process, and if it's not your cup of tea, then you can go for something else. So it's a matter of trying it on hand, because it's a bit like learning this swimming just by reading books. That doesn't work, right? At some point you have to get into the pool. Only then you get the real sort of hang of it, right? Yes. So that's what I would suggest to youngsters. Well, I think it's a bit like to each his own or her own, because every person is very different. So I would never say that a standard advice or a generalized advice to people. For example, every person have their own style of learning, right? Some people prefer waking up early in the morning and studying. Some people burn the midnight oil and try to... I'm basically an owl, so I study in the night. I'm more productive during the twilight hours and the night. But there are lots of my friends who are larks as well. So whether you want to become a lark or an owl, it's a personal choice. It's your DNA, it's your choice, it's your preference. Just like that, it also expands to this idea about whether you want to plan things a lot or whether you want to just go with the flow. For some people, it works better
better if you're organized and planned, because they have that kind of regimen or discipline to do things. Other people, they enjoy a little bit more chaos and anarchy, and even that works for some people. So it really depends on in your mood, your preference, your taste, because sometimes you meet artists who write a lot on one day, then may not write for next 5 days, then write again after a week. That works for them, then it's fine. For some people, they wake up early in the morning, write a material every day, meticulously, day after day, and that works for them. So there is no one size fits all thing in art, science and sports. Do you travel a lot? I enjoy traveling, yeah. I've been to about 40 countries now. And I enjoy exploring different countries, different culture. Do you carry telescope wherever you travel? I've been to some big telescopes. Yeah, last year when I went to receive this Minor Planet honor, I went to a big telescope in Arizona. There's a place called Lovell Observatory. Interestingly, that's the place where a team of scientists actually detected and identified this particular minor planet. So yeah, it's very enjoyable to look through a telescope, and if the sky is pristine and pure without clouds, it's a fascinating thing to look at. Out of the places you have traveled, which is your favorite place? Well, I think if you ask me, I don't have a personal favorite, but if you ask me which was a couple of places I enjoyed a lot, I remember when I went to Finland for the first time, went for a conference in Helsinki. I was probably one of the happiest there. Then I went for a conference in Riga in Latvia. That was also one of the most enjoyable times in my life. So I don't know, out of all the 40 countries, for some reason, Finland and Latvia was something special for me. I don't know why. Out of the places you have traveled, did you ever experience luminescence or Northern Lights? I've seen Northern Lights from Norway. Yeah. I was in Norway for 3 years. Can you explain the phenomenon? Well, the way it works is you have a lot of charged particles coming from the sun at very high speeds. And because they are charged particles and Earth has got a magnetic field of its own, you have the North Pole and South Pole, the magnetic North and the magnetic South for the Earth, right? So these two poles have this tendency of sort of attracting these charged particles, and these things funnel through both poles. So that's the reason why you observe Northern Lights at very high latitudes near the poles. You don't see it near the equator. You might have like very little number of particles near the equator, but that's not strong enough to create any glow in the sky, as it were. So when you have lots of charged particles and they interact with the atmosphere, then you have these ionic transitions, and you have different lights of different wavelengths being emitted. So you see all these magical colors of blue, green, red and everything, which is like dancing sort of colors in the sky. There's a trend that's been happening on internet regarding the Northern Lights from past 3 years, I guess. Everybody's been packing bags, going to see Northern Lights just for the phenomena. So what is that exact time, like roughly? Well, I strongly suggest that you visit one of the Nordic countries, Iceland, Norway, Sweden, Denmark, Finland. Any of these countries, if you go during the winter, then you have a very good chance of seeing Northern Lights, because the way you should try to avoid the summer, because there is very little nighttime there the sky doesn't go very dark in these places during the summer. But in the winter, you have extended periods of darkness. You have very little daylight. So you must be able to cope up with darkness as well as the cold. I have this joke about Norway that there are only 3 seasons, cold, colder and coldest. So you must be able to deal with that winter. If you're able to deal with that, you definitely go for it. You will enjoy the Northern Lights. How was your experience after coming to VIT after a very long time? It's very good. I'm always happy to see any lively, bubbly campus. So I could see lots of happy faces, lots of students bubbling with energy. Yesterday night, I went to the food court to relive my old memories from food court, a bit of chit chat and fun. So I could see the newer generation also doing the same thing. So it kind of feels that young people never change. It's just that the same energy, vibe, everything is there. It's just that I feel the place has become different due to new buildings. So I'm unable to identify some places. But still, it's amazing to be back in the campus after 15 years. And I have lots of happy memories from here. In general, people were very nice and kind to me. And even now, they are the same. So it feels very good. How do you feel about this conversation on VIT Community Radio today? Yeah, podcast was great fun to do. I could see that you guys put in a lot of effort trying to find people, ask questions, and also to make it lively and fun. So I really enjoy the experience of this podcast, and I wish you all the best for future episodes. And I also wish you all the best for your coursework, and I wish to see you all making interesting choices in your career and following your inner calling, as it were.
Thank you for joining for this great, amazing conversation with us, sir. I am very inspired by the answers you gave or the career path you choose. I hope many of the listeners did the same. And this is it for today. We will get you another expert in the next episode of Experts Talk. This is Ajay Trisha signing off for the day on 90.8 FM VIT Community Radio. Thank you for listening to Experts Talk. Until we catch you on our next discussions in various fields, keep waiting and stay tuned to VIT Community Radio 90.8. All marriages are sacred, but all are not safe. Around 70% of women in India are victims of domestic violence. National Crime Records Bureau reveals that a crime against a woman is committed in every 3 minutes and a dowry death occurs in every 77 minutes, and one case of cruelty committed by either the husband or the relative of the victim occurs in every 9 minutes. According to the UNICEF Global Report on Adolescence 2012, 57% of boys and 53% of girls in India think a husband is justified in hitting or beating his wife. If the numbers we see in domestic violence were applied to terrorism or gang violence, entire country would be up in arms and it would be the leading story every day and night. Latika belongs to a poor family of Dashpur village. She completed her graduation and is working as a teacher in a school in Mahanagar city. Raj, coming from a well-off family, is also working in the same school as a teacher. They both are in love and are planning to marry each other. Latika, my parents would like to see you to decide upon our marriage. We'll be coming tomorrow to your house. Okay, Raj, I'll make the arrangements. Raj, along with his family, comes to see Latika. Latika is very well brought up and a simple educated girl. She is the only educated girl from our village. I am happy to give my daughter to you, Raj. We'll take care of her, Papa. I never thought that my son would ever go for a love marriage. Even though we are agreeing for this marriage only because we are sure that you will give your daughter a handsome amount of money so that they can lead a happy married life. All that I have made is for Latika only. I will be happy if she is happy. We will be happy if you give us 1 lakh rupee and a two-wheeler. I will make sure that you will get it before the marriage. Marriage is over and the scene follows the next very day of marriage. Latika, how's the environment here? I know you will be homesick. No, Maji, I'm happy and I feel like being at home. After 1 month of marriage, Latika, where's my tea? Wait, Maji, I'm bringing it. Don't you know that I need my tea at 4 in the evening? Maji, sorry, I had to correct some answer sheets. It was a very urgent work. Here is your tea. Already a lot of work is pending. Raj comes back home. Latika, tea. I had just made tea for Maji and I have lots of work to do. Ask your mom to make it for you, please. Latika moves towards the study room. Why should I make tea for you? That's the reason I got you married. Latika is having a lot of work in school. Still, she manages to do all the household chores. If she can't do all this, then ask her to quit the job. Quit the job? At any cost, I won't leave my job. It's 2 years of my hard work that I ended up in this job. I'll somehow manage to do all my duties, but I won't quit the job. पहले घर का काम, फिर बाहर का. Similar things happen for a couple of days. Suddenly, one day the situation turns very tense. Latika, you have to leave the job. Because you are not doing any household work and not taking care of my mom. She has become unhealthy and weak. I want you to quit the job. I did not know that you will also support your mom and go against me, Raj. I did not expect this from you. If you are so insistent, then okay, I'll quit my job. After 2 weeks, the whole family is in a monetary crisis. Latika, see,
Raj's salary is not sufficient to run the house. You only asked me to quit the job, na? And now what do you expect me to do? Should I go on the streets and beg? How can you talk to me like this? Is this the way you talk to elders? We are facing crisis only because of you, and you will have to bring the money. What? This is ridiculous. Already my father has given you all his life savings. Now where will I get money from? I don't want to hear all that shit. Manage from anywhere. All I need is 30,000 by the end of this week. No, Maji, please don't do this to me. Already I have quitted the job for you people, for your happiness. My father is already in debt. No excuses. I need the money. Hello? Hello, Beti. How are you? I'm fine, Papa. No. Beta, I know you very well. What happened to you? Dear, please tell me. Papa, I quitted my job because Maji and Raj were too adamant. Now they're asking me to pay 30,000 rupees within a week. What? We had already fulfilled their demands. Anyway, don't worry, Beti. I will find out a way to solve this situation. But Papa, from where will you get this huge amount in a week? I love you, Beti, and I can do anything for your happiness. Papa, the dam is now overflooded. I think we should report the matter to the police. No, Beti, you are now married, and that is your home, and you must do all the things needed to keep it intact. Don't worry about me. I will manage the money somehow. After 1 week, Latika's father visits Raj's house. He somehow manages to pay them 10,000 rupees. Only 10,000? I told you to bring 30,000. Where's the rest of it, Latika? Maji. Latika, wait. Let me say. It is not Latika's fault. Sorry, I got this much money only. And for getting this much money, I have mortgaged my house, my field, everything. Now I don't even have a roof over my head to live. If you can't give 30,000, then take your girl with you. Raj, how can you say this? Your drama won't work here. Now stop crying and get lost. We don't need you here. Get out of my life. No, Raj. Please don't do this to me. I am sorry. It's my fault. Please don't punish my daughter. I will get you the money within 2 days. 2 days? At the dining table. Is this how you make dal? Didn't your mother teach you? How dare you say anything about my mother? आजकल तेरे नखरे बहुत देख रहा हूँ मैं. क्यों और कोई मिल गया है क्या साली? Latika got injured very badly. They locked her up in a room. She calls up her father. Hello. Latika. Latika, why are you crying, my dear? Please forgive me. I've given you a lot of troubles. And now further I won't. Papa, I'm leaving. Beti! Hello. Hello. Police team and girls dart in Raj's house. Mother-in-law opens the door. Raj, police! Police in our house! Stop your melodrama. Where's this girl? We have to search your house. No, she's not in the house. She went to the market. No, he's lying. She is here only. She had called me before. Constable, search the house. Constable breaks Latika's bedroom lock. Latika! Stay away from the crime scene. You both are under arrest. The danger is real. Domestic violence hurts all family members. When a person is abusive, he or she eventually loses the trust and respect of his or her partner. Abused partners are afraid to communicate their feelings and needs. Everyone has a right to feel safe in a relationship. Disagreement develop from time to time in relationship. Domestic violence is not a disagreement. It is a whole pattern of behavior used by one partner to establish and maintain power and control over the other. These behaviors can become more frequent and intense over time. They are destructive and dangerous. The abusive person is responsible for this behavior. That person is the only one who can change them. Don't wait until you and the one you love get hurt. You are not alone. Raise your voice. Patterns left uninterrupted can continue forever. Domestic violence is a pattern.
that unless something significant changes, it will go on and affect everyone around you, your friends, family, and your children. No man can know where he is going unless he knows exactly how he arrived at his present place. Hello listeners, you are listening to VIT Community Radio 90.8 and this is your motivational or rather the infotainment show VIT Achievers with me Digjay. Well, in the recent past we had a lot of national calamities happening all over the world, and then there was a time when people couldn't go to various places to go about and see what is the exact condition over there. So that time the concept of surveillance planes came into existence, drones and all. But why are we talking about this today all of a sudden? And how does it concern to VIT? How does it concern to VIT? So today we have with us Team Asylum Falcons. And guys, would you please introduce yourself? Hello, my name is Arbaz. Hi, my name is Abhishek. Well, both of you, welcome to the studio. And well, recently your team actually did a great job in bringing up one of this first kind of a surveillance plane, and you launched it in BITS Hyderabad overs. Well, a lot of our listeners who are listening to us are not also aware what basically Team Asylum Falcons does. So could you throw some light on it? Team Asylum Falcons participates in the SA Aero Design Competition, which is held in the United States. And we are a group of 21 aero enthusiasts who focus basically making RC planes, the big scale ones. And we aim for not only for the competition but also making up planes such that they are put into much more commercial uses in the near future after the competition. So Team Asylum Falcons, as he said, we are an SA Aero Design team. We not only concentrating on making our aircraft for the competitions, we make sure they are really efficient, and after the competition they can be put into some or the other socio-economic or industrial application. Well, that's very interesting. And recently we had one of the first kind of a tech fest in BITS Hyderabad. Could you highlight about what exactly the tech fest was? Because I'll continue saying, rather than you, the people who had an experience over there, would rather speak out, that would make it more motivational. The competition basically was at the Tech Expo. The main event was named as Atmos 2016, which is a tech fest of BITS Hyderabad, Pilani. And the thing is that in that competition we had to pitch in an idea regarding whatever project that we have made, and people from different and teams from different universities and colleges all over the prestigious, the colleges from India had come. So we had to just pitch in and put up a good presentation regarding it and tell what are the idea that we are aiming for. Well, that's something interesting of its kind, and recently we had seen that our Prime Minister launching the Startup India and Digital India schemes like that. So after that, I have seen whatever the data that we have got so far, and that there is an increase in the number of startups that have started coming up and student interaction more into the campus. And VIT is one of its kind to give such platforms where students are actually doing great changes, whether it's any teams like Team Asylum Falcons, or whether there are startups like Help My Prep, which actually help students to get a very clear view about what they're going to do after BTech and all, or rather which stream to choose if we talk about Help My Prep in particular. But Team Asylum Falcons, as we know, it's quite an old team in VIT, and it has won numerous achievements so far, other than the one recently, which I'm keeping a little bit suspense over it, so that our listeners first want to know what are your achievements till date basically. So Team Asylum Falcons, we have participated in SA Aero Design for at least 6 years now, and currently when we participated in the 2016 competition, we stand as the 7th best team worldwide, and we're the first best in Asia currently with our advanced class and regular class aircraft. Also, our other achievements were that we achieved the highest height by a UAV in the competition last year, and our advanced class is more it's very capable of doing things which a regularly built UAV can do. Well, regarding UAVs, can you
throw some highlight or some information, what are the recent developments that we are seeing in UAVs from your side? As far as regarding the technical specifications are concerned, we are much more aiming for going into highly aerodynamic designs, which give us much more less drag than compared to the previous designs, and making the aircraft much more lighter by implementing a lot of composites and all. So a lot of research is still going on in the team regarding that, and we are trying to bring up a model which will definitely give us the best performance in the lightest weight possible. So that will definitely help us in taking up more weight in the air. Well, regarding this BITS competition that you recently went, you guys won the second prize. Yeah. Congratulations from all the radio listeners and from on our behalf too. Well, what exactly was your design and how did you actually pitch it up? Alright, so as I said, an aircraft named Carvao was taken to Hyderabad in this competition where we represented the Tech Expo. So basically, students and lots of students had come from different universities and countries to pitch their startups or any projects that they had. So we presented our aircraft, Carvao. Now, Carvao was an advanced class aircraft. It was capable of carrying at least 24 pounds up in the air, which was of useful weight. Also, what we could do is drop humanitarian aid packages of up to 6 kgs. And our aircraft was really special in this matter because we had implemented technologies like digital image processing, digital signal processing, which can detect actually colors, shapes and objects on the ground, and we can actually drop the package with a accuracy of plus minus 3 feet. Also, generally RC aircrafts are powered by an electric motor, but our Carvao is actually powered by an IC engine, which can give up to speed of 22,000 RPM up in the air. And it also runs on a really special racing fuel, which is a nitromethane composition, which gives us an edge over the other RC planes out there. So this is completely something which I can say something different coming out fine in the UAV industry specifically and surveillance vehicles, because as far as the recent trends are concerned, more focus is on making it more fuel efficient firstly, secondly making it green technology based, which is actually the need of the hour today, because when we look at the materials available today in this industry or our utilization of resources, we need to be very sustainable in that. And perhaps this is the recent trend we can say in making fuel efficient, and UAVs need to be light. That's the first and most essential criteria. Could you throw some light, like there were some other designs too, and which designs would you also like and like to share something about them? As far as our UAV is concerned, regarding the weight efficiency, our plane is designed to be an empty weight of 8 pounds because we have implemented a lot of composites in that, so to make it like carbon fibers and all. So basically our plane carrying 8 pounds, so it has an edge over carrying much more payload, which we can use for humanitarian aid purposes. So as far as the design is concerned, the stability of the plane, the design plane, the stability is quite good compared to the other planes, because we have looked into, we have used a numerous number of software and simulations before taking it in the air, so that we are totally sure about whatever we are making, and it's totally safe for commercial use. Like you had many other teams to participating. Any team that you remember interacting with having similar set of goals as yours? Not the same design, but yeah, I had one team from one of the colleges where they had made an humanoid. So we were quite impressed by that design because they were using virtual reality headset for implementing the design. So that was quite impressive on their part. Okay. So humanoids and virtual realities, that's something very technical for me. For a personal mechanical engineers, we know, okay, lightweight composites, aerodynamics and all. So when you were you registered for this competition way long time back and you all thought about it very carefully, and as we all know, anything of this level which has to come out differently needs a lot of planning, needs a lot of, rather we can say, the adrenaline push to make sure that you stand out over there and you are ready to take the risk of making something new. So could you share some such moments which you had wherein you feel, okay, this is not going the right way, maybe we'll succeed or not at the end of the day? Right. So obviously building an UAV requires lots of R&D and then the fabrication stages.
So we spent around 6 months in research and development of the aircraft. We build computer models, we simulate them on various softwares like ANSYS, you must be knowing, and we have multiple iterations of one design so that we get the perfect one at the end. And we spent only approximately 1 month in fabricating the aircraft, and the rest 2 months are aggressive testing. So there were many moments where we actually thought about how the aircraft needs to be made, and many things like that. So there were instances where we were designing composites, so we obviously had heated discussions on which composite has to be implemented, why we should not implement this composite. And being in India, it is a really tough job to build UAVs, as there's a very a fresh aeronautical market out there. Hence resources are not easy to get. Hence there were lots of struggles with getting the resources on the right time, getting the perfect resources, as we are definitely bounded by economical issues, and funds are not easy. Well, one of the very important things that we see generally in teams is that how we actually come up, how teamwork actually builds up at the end, and how is it possible. And specifically, very important is the leadership. And as I know your team leader, Mr. Soham Kulkarni, he's a very great friend of mine, and I really appreciate his efforts at the end of the day, how he takes things up. So definitely his leadership played a very important role. Don't you agree? Yes, I totally agree. For a team, we obviously require a captain who's had the driving seat and who leads the team actually. So our seniors, including Mr. Soham, as you mentioned, were always there for us. They have stayed back almost every night till 3 a.m., 4 a.m. and have made sure that the decisions or the aircraft that we're building is a top-notch design. They've always been there as emotionally and technically. Whatever doubt that we've had, it has always been made sure that it is cleared. And they've not only been as a senior in our team, but are also all seniors in the team have been there as a mentor, not only for a technical aspect, but for our life. Well, that's one of the very important skills at the end of the day. Teamwork and team leadership all goes together. And surely our listeners are really maybe thinking that we are going too technical, but let me tell you, this is the main crux of any team that we do, and main achievement of any team. This is what binds everything together. So till the time you go have probably a podi dosa and a filter coffee, we need to take a short break. Keep listening to us. Little hands and little feet, little eyes and little teeth, don't make you smile, don't they make you laugh? Little hands and little feet, little eyes, those little teeth, don't they make you smile, don't they make you laugh? We go man, we go man, we go home. We go man, we go man, we go home. Every weekend that goes by, run to you, they climb on you. You know you love them so, and they can feel it too. When weekend that go, they run to you, and they climb on you. Can't get enough of you. We go mad, we go mad, we go home. We go mad, we go mad, we go home. Cause happiness is like a flu. If I catch it, you get it too. If you think about it, you'll feel it too. So shut up, run fast, go find someone. Well, meet and share a love and hug. Cause the time has come, just gather around and hold their arms, we go man. We go man. We go home. Hey, we go man. Little hands and We go man. little
listeners, you're welcome back after the break. You're listening to VIT Community Radio 90.8, and this is your favorite show, VIT Achievers, with me Digjay. And me Shreya. श्रेया हमेशा बीच में आ जाती है. वेल कुछ कर नहीं सकते हम लोग, बट ठीक है. At least technical part के बाद. Well, so we were talking a lot about technical aspects before going for break, and I feel that okay, हर किसी का दो aspects होते हैं लाइफ में. एक होता है प्रोफेशनल टेक्निकल और एक होता है अपना खुद का एस्पेक्ट, जहाँ पे वो खुद का मालिक होता है. That means you be yourself basically in English. You are what you are exactly, and other than a technical person. So, Abhishek, what else do you like to do other than doing all this technical stuff? So I've always been a nerd since school age, and other than airplanes, I'm really into pop electronic music. So I really enjoy time listening to music, and I'm not much of a gaming person like people generally expect us to be. So that is what I spend my time doing, a lot of music, and I love purposeless walks. Purposeless walks. Okay. Purposeless walks, that is, you're my brother. It's the best part. You just walk randomly, some random corner, and you get a better peace of mind rather than eating away. Okay. Yeah. So you listen to pop music, you said, right? Right. Could you elaborate on the artist which you listen to most commonly? For example, my favorite artist, like if in pop music, it's quite hard to say. I really enjoy listening to Maroon 5, and for example, electronic, they add with the Chainsmokers had a lot of electronic touch to the pop music, and yeah, I mean it's really tough to collect, but these two are definitely my favorite. Maroon Payphone. Right. Awesome number. Yes, it's an all. And Maroon 5, even the I Am in Misery is my ringtone. I like that song, seriously. That's an awesome song. Ringtone, seriously. Dude, whenever it's sometimes you need a break from academic. The phone bajta hai, and it's I am in misery. It shows that yes, you are in misery. Abhi academics khatam nahi hue hain. Okay, you have a lot of projects, DAs, etc. in your life. So yeah, definitely does happen. Yeah, so projects, DAs, all this. In sab ke saath, how do you guys manage to like have this team assailing Falcons, and that too with a great height? This is basically what comes out from within. We all have a passion for making planes, so passion never comes in between academics. We do not neglect academics at all. The thing is that we have to pitch in an extra effort, which only comes when you have passion for something. Spending those, burning those late night hours at night from 9 p.m. to 3 a.m. working in those workshops. And not only just working, we share such beautiful moments. We make such beautiful, such things. And the friends that we make are definitely for a lifetime, because there comes a time when these friends are there for us at each and every moment of life and whenever we need them. Well, one of the very fantastic things that you said about is passion and midnight hours. इसलिए श्रेया रात को बोलते रात को पढ़ना चाहिए, तुम्हारे तरह नहीं कि सो जाना चाहिए. I'll keep that in mind. But seriously, at the end of the day, whenever we look at you guys, teams जो माने जाते हैं कि they are very hardworking, but हर एक टीम मेंबर में मैंने एक चीज़ देखा है, जब enjoy करना होता है तो it's like you live only once वाला enjoy. And specifically आप लोगों की जो फोटोज देखते हैं हम लोग पे कहते हैं ये लोग enjoy भी करते हैं. Seriously, like it's a misconception. Can you just clarify कि लोगों को कि ऐसा नहीं होता है at the end of the day? Like you said, the teamwork is very taxing, obviously, but then all the team members spend so much time together, night in the workshops, in the classes, that we all have a really special bond. And it obviously happens that the work that you're doing might get tedious at some point in life, but then since 21 of us, that we have such a great team integrity that actually when we decide to have a break, the whole team actually has a break. And obviously in 21 people, fun is something that comes spontaneously, and that is something you don't need to worry about. And with such, like you mentioned, like when we hard work requires a lot of peace of mind, hence taking those breaks and actually enjoying is also a part of work, because without that I don't think so we'll be able to put in so much hard work in what we do. Well, ये तो बात हो गई about the fun aspect. Also, I want to ask both of you, आप लोग कहाँ से हो? From where you belong to?
I am from Lucknow, although I was born abroad in Saudi Arabia. So from that time onwards, since I was a child, the passion arose from, in me by seeing those planes while traveling. I used to travel a lot because I had to come to India regularly. So, those planes and all, they used to fascinate me. And I do not forget those moments with air hostesses where they used to treat me as a child, and then I would give me goodies, and also that's also one of the main things that made me so much interested into flying and all. But still, the passion that gave me was that only. So I hail from Mumbai, born and brought up in Mumbai. Traveled in those local trains as people know them. So I had a pretty much cliched, hectic Mumbai life. But then after coming to VIT here, when I actually looked into myself, recognized my passions, and one thing led to another, and here I am. Well, that's something amazing. Local ki dhakke kha ke bhi banda ke bolta I discovered my passions in VIT. Great job. And Lucknow wala, the person from the Nawabo wala sheher comes and sits for the airplanes and everything is seriously बहुत अच्छी चीज़ है. देखने नहीं मिलती है, वरना लखनऊ वाले लोग are like हम कर लेंगे भैया आप मत करिए प्लीज. Oh my god, seriously. Yeah. But एक चीज़ है, at the end of the day, you all come from different backgrounds and all. तो tell me one such vivid moment which you had in VIT जब तुम्हें लगा कि यार काश घर में होता. There are times when you're working and there's a stage where you're so much oversaturated that you need a break. And at those points of time when you get those inspirational talks from your mom and dad, you can't lose hope at this point of time, that is the time where you actually need to, go and hug them. But due to such big distances between us, we can't, so there's only video calls. We can give virtual hugs to them. And those are some moments but actually we don't lose hope. This passion of us just keeps us going on. Well, that's one of the, I can say, टेक्नोलॉजी आज भी वो चीज़ करके नहीं पाई जिसे उन्होंने वर्चुअल रियलिटी ह्यूमनॉइड बनाया था ना. You said in the first part, they should make something like augmented reality से आपके parents ऐसे आ रहे. We will consider that. Yeah. So do you guys look forward as your career in this thing only, or some other plans you have? Yes, we do look forward. The main reason behind joining this team was this, because beforehand we come to know much more about aerodynamics and all. My main aim is to get placed, the dream offer in some Airbus or Boeing somewhere in the near future. May God be with this, and may God help me achieve this. And this was one of the main reasons why I chose this team, because this will definitely give me an edge over the other individuals who will join, much more new. So that would be better for us. Well, any one last message to our listeners that you would like to give? Yeah, I would like to say that just realize your passion before it's too late. You shall never go behind what others are doing. You should always realize what you should do in your life. And it's not that whatever, the race is not for what as we all are in the engineering branch. So the main aim is not about getting a good job at the end of the day. It's about what you do. You have that job satisfaction, and whatever you did was for your passion, and whatever you are doing, you will never regret that you are doing for a cause. Well, that's, I guess, one of the best messages that I have ever heard. And really, we all need to follow our passions, our dreams, till whatever extent it takes us at the end of the day. It says that move out of your comfort zone. Seriously. So, today we had Team Assailing Falcons telling their success story with us, how they came up, and we also came to know the fun aspects of it, and especially Abhishek's how did Abhishek and Pranay's interest in flight specifically. I like that. Well, that's it for the day. You are listening to VIT Achievers with me, Digjoy and Shreya on VIT Community Radio 90.8. It's time to pick some words in glossary box with Miss Sahitya and VIT Community Radio 90.8. Opulence. O-P-U-L-E-N-C-E. Something which is very grand and luxury. Synonym of the word opulence is wealth, abundance. Antonym of the word opulence is simple inexpensiveness. And to use it in a sentence format, this is an opulent house with 25 rooms. To pick more words from glossary box, stay tuned to VIT Community Radio 90.8. தமிழ்ச்சுடர் வாழ்வும் இலக்கியமும் சங்கமிக்கும் ஒளி ஓவியம் உங்கள் VIT பண்பலை 90.8
இன்றைய தமிழோவியம் தீட்டுபவர் ஜெயஸ்ருதி. வணக்கம். நிறையுடைமை நீங்காமை வேண்டின் பொறையுடைமை போற்றி ஒழுகப்படும். இன்று அரிதாகி வரும் நட்பண்புகள்ல யாரும் எளிதில் பெற முடியாத நட்பண்பு ஒன்று இருக்குன்னா அது பொறுமை என்கிற நட்பண்பு தான். ஒருவர் தனது அனுபவ அறிவினால பல நட்பண்புகளை பெறுகிறார். அந்த நட்பண்புகளை திரட்டி பார்த்தா அவை அனைத்துமே பொறுமை என்கிற ஒரு சொல்லில அடங்கும். வாழ்க்கையில வெற்றி பெற தேவையான பண்பு தான் பொறுமை. பொறுமையுடையவன் எதை சாதிக்க வேண்டுமென நினைக்கிறானோ அதை சாதிக்க முடியும். ஒரு விதையை விதைக்கிறோம், அது மண்ணுக்குள்ள தன்னை மறைத்து கொள்ளுது. அதற்கு நீர் ஊற்றுகிறோம், காத்திருக்கிறோம். அது மெல்ல முளைக்கும், இலைகளை விடும், தண்டுகள் பெரிதாகும், கிளைகள் உருவாகும், பூக்கள் உருவாகும், கடைசியில கனியை தருது. இந்த பயணம் மிகவும் நீளமானது. ஒரு விதை விதைக்கப்படுவதற்கும் அது மறுபடியும் கனிக்குள்ள விதையாய் நம் கையில வருவதற்கும் இடைப்பட்ட காலம் பெரிது. பொறுமையுடன் காத்திருக்க வேண்டியது ரொம்பவே அவசியம். பொறுமை கசப்பானதுதான், ஆனா அது தர கனியோ ரொம்ப இனிப்பானது. ஒரு இலக்கை நோக்கி பயணிக்கும் போது வெற்றி உடனடியா சாத்தியமாவதில்லை. நதிகளை எடுத்துக்கோங்க, அதனுடைய பாதையில வசந்தங்களையும் துயரங்களையும் சந்திக்கும். அருவிகள்ல விழும், தடைகள்ல எழும், மௌனமாய் அழும். ஆனாலும் அதன் லட்சியத்தை கடைசியில நிறைவேற்றிக் கொள்ளும். அதுவரை அதன் பயணம் பொறுமையாய் நடந்து கொண்டே இருக்கும். பொறுமை தனது பயணத்தை நிறுத்தும் போது தோல்வி நம்மை நோக்கி நடை போட துவங்கும். அதற்கு உதாரணமாக சீனாவில் மூங்கில் மரத்தை சொல்லுவாங்க. சீனர்கள் மூங்கிலை பயிரிட்டு தண்ணீர் ஊத்துவாங்க. பருவங்கள் போகும், ஆனா மரக்கன்று வளரவே வளராது. 1 இன்ச் அளவு கூட வளர மாட்டேன்னு அடம் பிடித்து அப்படியே நிற்கும். முழுசாய் 4 வருடங்கள் அம்மரக்கன்று அப்படியே இருக்கும். மரத்துக்கு தண்ணீர் ஊற்றுபவரும் பொறுமையுடன் அதை பராமரிக்கணும். ஆனா அடுத்த பருவத்துல எல்லோரும் வியக்கும் வண்ணம் அந்த மூங்கில் வளர துவங்கும். அதுவும் எப்படி? சடசடன்னு வளர்ந்துரும். ஒரே ஆண்டுல அது எட்டி பிடிக்கும் உயரம் எவ்வளவு தெரியுமா? 80 அடிகள். 4 ஆண்டு காலமாக அமைதியா இருந்த செடி எப்படி 5வது ஆண்டுல மட்டும் விஸ்வரூப வளர்ச்சி எட்டுது? ஆராய்ந்து பார்த்து ஆச்சரியம் தரும் ஒரு ரகசியம் இதுல இருப்பதை புரிந்து கொள்ளலாம். இயற்கையின் அற்புதம் என்றோ கடவுளின் படைப்பு என்றோ நீங்க பெயரிட்டுக் கொள்ளுங்க. முதல் 4 ஆண்டுகள் அந்த மூங்கில் வேர்கள் பூமியில் நன்றாக இறங்கி மிக சிறந்த பிடிமானத்தை உருவாக்கி கொள்ளுது. 5வது ஆண்டுல நான் 80 அடி உயரமா வளரப் போகிறேன், என்னை தாங்கி பிடிக்கும் வல்லமை என் வேர்களுக்கு தேவை, முழு மூச்சாய் நான் என்னை தயார்படுத்திக் கொள்றேன்னு 5வது ஆண்டுல அது நல்ல வளர்ச்சியை அடையும். அப்போது அது தடுமாறுவதும் இல்லை, தடம் புரள்வதும் இல்லை. பொறுமை உயரமான வெற்றிகளை உருவாக்குகிறது. அவசரப்பட்டு முளைத்து சடசடன்னு வளர்ந்து விழுந்திடாம அடித்தளத்தை வலுவாக்கிக் கொள்ள பொறுமை நம்மை தூண்டுகிறது. தண்ணீரின் ஆழம் தெரியாம குதிப்பதோ மலையின் ஆழம் தெரியாமல் ஏறுறது எல்லாமே ஆபத்துல தான் முடியும். பொறுமைங்கிறது அனுபவத்தின் வெளிப்பாடுதான். அதுவே வாழ்வோட அலைகளை எதிர்கொள்ளும் துடுப்பாய் பயன் தரும். ஒரு செயலை எடுத்து பாதியிலே பொறுமையை கழற்றி விட்டு விடுபவர்கள் வெற்றியோட பதக்கங்களை அணிவதற்கு வாய்ப்பே இல்லை. அவசரம் நமக்கு சிப்பிகளை தரும், ஆனா பொறுமையை முத்துகளை தர முடியும். அப்படிதாங்க பொறுமை இழந்த ஒரு இளைஞர் வாழ்க்கையில நல்லா சம்பாதிக்கணும்னு ஆசைப்பட்டாரு. சிறிதளவில் ஒரு துணி கடை ஆரம்பிச்சாரு. நல்லா தான் போயிட்டு இருந்தது, லாபமும் ஒரு அளவுக்கு கிடைச்சது. அவர் என்ன பண்ணியிருக்கணும்? அந்த தொழில வளர்ந்து ஒரு நிலையான இடத்தை பிடிக்க முயற்சி செய்திருக்கணும். அதை விட்டுட்டு பொறுமையை இழந்து ஆத்திரப்பட்டு இன்னும் லாபம் வேணும்னு வேற ஒரு தொழிலை ஆரம்பிச்சாரு. ஆனா அவர் நினைச்ச மாதிரி நடக்கல. நிறைய லாபத்துக்கு ஆசைப்பட்டு பொறுமை இழந்து இருந்ததையும் இழந்தாரு. ஆனா பொறுமையா இருந்திருந்தா, கடின உழைப்போடும் பொறுமையோடும் முதலில் ஈடுபட்ட தொழிலையே இருந்திருந்தா வாழ்க்கையில முன்னேறி இருக்கலாம். அதனால நேரமும் பொறுமையும் போராளிகளின் பலம். ஒருவனுடைய திறமைகளை வெற்றிகளை உருமாற்றி தருவது பொறுமையே. பொறுமையே அனுபவத்தின் வெளிப்பாடு. அதே வள்ளுவர் நிறையுடைமை நீங்காமை வேண்டின் பொறையுடைமை போற்றி ஒழுகப்படும் என்று கூறுகிறார். நிறையுடைமை அதாவது வாழ்க்கையில் மனநிறைவுடன் சான்றாண்மையுடன் வாழ வேண்டுமென்றால் பொறுமையோடு இருக்க வேண்டும். அதுவே பிறரால் போற்றி ஒழுகப்படும். சிந்தியுங்கள், செயல்படுங்கள். நன்றி. நேயர்கள் இதுவரை கேட்டது வாழ்வையும் இலக்கியத்தையும் இணைத்த ஒளி ஓவியம் தமிழ் சுடர். இன்றைய தமிழ் ஓவியம் தீட்டியவர் ஜெயஸ்ருதி. இது உங்கள் VAT பண்பலை 90.8.
Literature Zone in second look of VIT Community Radio 90.8 FM. Hello friends, you're listening to VIT Community Radio 90.8 FM. Welcome to Literary Zone. Literary Zone is a literary program in English where you can listen to a variety of literary works ranging from short stories to poems and much more. This is Mary and I will be your host for today. Now, let's go to today's show. Kids Zone. In Kids Zone, you can listen to a small story that gives you a huge moral value. Long ago, people happily lived under the rule of a king. The people of the kingdom were very happy as they had a very prosperous life, abundance of wealth and no misfortunes. One day, the king decided to go on a travel to visit places of historical importance and pilgrim centers at distant places. He decided to travel by foot to interact with his people and accompany them. People of distant places were so happy to have a conversation with their king, and they were very proud of their king who was so kind and with a good heart. After several weeks, he returned to the palace. He was quite happy that he visited many pilgrim centers and could see his fellow people leading a propitious life. However, he had regret. He had intolerable pain in his feet, as it was his first trip by foot to longer distance. He complained to his ministers that the roads were uncomfortable and were very stony. He could not tolerate the pain as he walked all the way through the rough path. He said that he was very much worried about the people who used to walk along those roads as it would be painful for them too. He made an order to cover the roads of the whole country with leather so that people might feel comfortable. The king thought that he had to change this for the betterment and happiness of the people. His ministers were stunned to hear his orders, as it would destroy the lives of thousands of cows to get sufficient quantity of leather, and it would cost a huge amount of money also. A wise man from the ministry came to the king and said that he had another idea. The king asked what his alternative idea was. The minister asked the king, "Why do you want to kill the innocent cows to cover the roads with leather? Rather, you can have a piece of leather cut in appropriate shape to cover your feet." The king was very much surprised by his suggestion and applauded the minister. He ordered for a pair of leather shoes for himself and requested the countrymen to wear shoes as well. Many of us criticize the world for many things. We curse and blame the things in our surroundings and never understand that we need a change in us. Changes are inevitable in the world, and changes should be from us. We cannot or should not force others to make a change. Mahatma Gandhi once said, "Be the change you want to see in the world." Now let's have a break in Literary Zone. This is Mary and you're listening to VIT Community Radio 90.8 FM. Mintu, let's go to the beach today? Nah, it is so dirty and filthy over there. I cannot even stand there for a minute. Yeah, I know the place has become very dirty these days. But it's all our fault. We make the place dirty, so it's our responsibility to keep it clean. Yeah, you're absolutely right. We should keep our environment clean. Oh, thank you. At last you agree with me on something. Go green! Hello guys, welcome back to Literary Zone. This is VIT Community Radio 90.8 FM and I am your host Mary. Our next segment is called Short Zone. In Short Zone, you can enjoy listening to a short story. Today's short story is called The Gift of the Magi. It is written by O. Henry. It is a story about what people do for those who they love. $1.87. That was all. And 60 cents of it was in pennies. Pennies saved 1 and 2 at a time by bulldozing the grocer and the vegetable man and the butcher until one's cheek burned with the silent imputation of parsimony that such close dealing implied. 3 times Bella counted it. $1.87. And the next day would be Christmas. There was clearly nothing left to do but flop down on the shabby little couch and howl.
So Della did it, which instigates the moral reflection that life is made up of sobs, sniffles, and smiles, with sniffles predominating. While the mistress of the house is gradually subsiding from the first stage to the second, take a look at the home, a furnished flat at $8 per week. It did not exactly beg a description, but it certainly had the word on the lookout for the mendicancy squad. In the vestibule below was a letterbox, into which no letter would go, and an electric button from which no mortal finger would coax a ring. Also pertaining thereunto was a card bearing the name Mr. James Dillingham Young. The Dillingham had been flung to the breeze during a former period of prosperity when its possessor was being paid $30 per week. Now, when the income was shrunk to $20, the letters of Dillingham looked blurred, as though they were thinking seriously of contracting to a modest and unassuming D. But whenever Mr. James Dillingham Young came home and reached his flat above, he was called Jim and greatly hugged by Mrs. James Dillingham Young, already introduced to you as Della, which is all very good. Della finished her cry and attended to her cheeks with the powder rag. She stood by the window and looked out dully at a grey cat walking on a grey fence in a grey backyard. Tomorrow would be Christmas Day, and she had only $1.87 with which to buy Jim a present. She had been saving every penny she could for months, with this result. $20 a week doesn't go far. Expenses had been greater than she had calculated. They always are. Only $1.87 to buy a present for Jim. Her Jim. Many a happy hour she had spent planning for something nice for him. Something fine and rare and sterling. Something just a little bit near to being worthy of the honor of being owned by Jim. There was a pier glass between the windows of the room. Perhaps you have seen a pier glass in an $8 flat. A very thin and very agile person may, by observing his reflection in a rapid sequence of longitudinal strips, obtain a fair, accurate conception of his looks. Della, being slender, had mastered the art. Suddenly she whirled from the window and stood before the glass. Her eyes were shining brilliantly, but her face had lost its color within 20 seconds. Rapidly she pulled down a hair and let it fall to its full length. Now, there were two possessions of the James Dillingham Youngs in which they both took a mighty pride. One was Jim's gold watch, that had been his father's and his grandfather's. The other was Della's hair. Had the Queen of Sheba lived in the flat across the air shaft, Della would have let her hair hang out of the window some day to dry just to depreciate Her Majesty's jewels and gifts. Had King Solomon been the janitor, with all his treasures piled up in the basement, Jim would have pulled out his watch every time he passed, just to see him pluck at his beard from envy. So now, Della's beautiful hair fell about her, rippling and shining like a cascade of brown waters. It reached below her knee and made itself almost a garment for her. And then she did it up again, nervously and quickly. Once she faltered for a minute and stood still while a tear or two splashed on the worn red carpet. On went her old brown jacket, on went her old brown hat. With a whirl of skirts and with the brilliant sparkle still in her eyes, she clattered out the door and down the stairs to the street, where she stopped where the sign read, Madame Sofrani, hair goods of all kinds. Della ran up the stairs and collected herself, panting. Will you buy my hair? Asked Della. I buy hair, said Madame. Take your hat off and let's have a sight at the looks of it. Down rippled the brown casket. $20, said Madame, lifting the mass with a practiced hand. Give it to me quick, said Della. Oh, and the next 2 hours stripped by on rosy wings. Forget the hashed metaphor. She was ransacking the stores for Jim's present. She found it at last. It surely had to be made for Jim and no one else. There was no other like it in any of the stores, and she had turned all of them inside out. It was a platinum fob chain, simple and chaste in design, properly proclaiming its value by substance alone and not by meretricious ornamentation, as all good things should do. It was even worthy of the watch,
As soon as she saw it, she knew that it must be Jim's. It was like him, quietness and value. The description applied to both. $21 they took from her for it. And she hurried home with the 87 cents. With a chain on his watch, Jim might be properly anxious about the time in any company. Grand as the watch was, he sometimes looked at it on the sly on account of the old leather strap that he used in place of a chain. When Della reached home, her intoxication gave way a little to prudence and reason. She got out her curling irons and lighted the gas and went to work. Repairing the ravages made by generosity added to love, which is always a tremendous task, dear friends, a mammoth task. Within 40 minutes, her head was covered with tiny, close-lying curls that made her look wonderfully like a truant schoolboy. She looked at her reflection in the mirror long, carefully, and critically. If Jim doesn't kill me, she said to herself, before he takes a second look at me, he'll say, I look like a Coney Island chorus girl. But what could I do? Oh, what could I do with $1.87? At 7 o'clock, the coffee was made and the frying pan was on the back of the stove, hot and ready to cook the chops. Jim was never late. Della doubled the fob chain in her hand and sat on the counter of the table near the door that he always entered. Then she heard his step on the stairway down on the first flight, and she turned white for just a moment. She had a habit of saying a little silent prayer about the simplest everyday things, and now she whispered, Please God, make him think I still am pretty. The door opened and Jim stepped in and closed it. He looked thin and very serious. Poor fellow, he was only 22 to be burdened with a family. He needed a new overcoat and he was without gloves. Jim stepped inside the door, as immovable as a setter at the scent of quail. His eyes were fixed upon Della, and there was an expression in them that she could not read, and it terrified her. It was not anger, nor surprise, nor disapproval, nor horror, not any of the sentiments that she had been prepared for. He simply stared at her fixedly with a peculiar expression on his face. Della wriggled off the table and went for him. Jim, darling, she cried, don't look at me that way. I had my hair cut off and sold it because I couldn't have lived through Christmas without giving you a present. It will still grow out. You won't mind, will you? I just had to do it. My hair grows awfully fast. Say Merry Christmas, Jim, and let's be happy. You don't know what a beautiful, nice gift I have got for you. You have cut your hair off? Asked Jim laboriously, as if he had not arrived at that patent fact yet, even after the hardest mental labor. Cut it off and sold it, said Della. Don't you like me just as well, anyhow? I am me without my hair, ain't I? Jim looked around the room curiously. You say your hair is gone? He said with an air almost of idiocy. You needn't look for it, said Della. It's sold. I tell you, sold and gone. It's Christmas Eve, boy. Be good to me, for it went for you. Maybe the hair of my head were numbered. She went on with a sudden serious sweetness. But nobody could ever count my love for you. Shall I put on the chops on Jim? Out of his trance, Jim seemed quickly to wake. He enfolded his Della. For 10 seconds, let us regard the discreet scrutiny some inconsequential object in the other direction. $8 a week or $1 million a year. What is the difference? A mathematician or a wit would give you the wrong answer. The Magi brought valuable gifts, but that was not among them. This dark assertion will be illuminated later on. Jim drew a package from his overcoat pocket and threw it upon the table. Don't make any mistake, Dell, he said, about me. I don't think there is anything in the way of a haircut or a shave or a shampoo that can make me like my girl any less. But if you will unwrap that package, you may see why you had me going a while at first. White fingers and nimble tore at the string and paper, and then an ecstatic scream of joy, and then
alas, a quick feminine change to hysterical tears and wails, necessitating the immediate employment of all the comforting powers of the lord of the flat. For there lay the combs. The set of combs, side and back, that Della had worshipped for long in a Broadway window. Beautiful combs, pure tortoise shell, with jeweled rims. Just the shade to wear in a beautiful, vanished hair. They were expensive combs, she knew, and her heart had simply craved and yearned over them without the least hope of possession. And now they were hers, but the tresses that should have adorned the coveted adornment were gone. But she hugged them to her bosom, and at length she was able to look up with dim eyes and a smile and say, "My hair grows so fast, Jim." And then Della leaped up like a little singed cat and cried, "Oh, oh!" Jim had not yet seen his beautiful present. She held it out to him eagerly upon her open palm. The dull, precious metal seemed to flash with a reflection of her bright and adherent spirit. "Isn't it dandy, Jim? I hunted all over the town to find it. You will have to look at the time 100 times a day now. Give me your watch. I want to see how it looks on it." Instead of obeying, Jim tumbled down on the couch and put his hands under the back of his head and smiled. "Dell," he said, "let's put our Christmas presents away and keep 'em a while. They are too nice to use just at present. I sold the watch to get the money to buy your combs. And now, suppose you put the chops on." The Magi, as you know, were wise men, wonderfully wise men, who bought gifts to the babe in the manger. They invented the art of giving Christmas presents. Being wise, their gifts were no doubt wise ones, possibly bearing the privilege of exchange, in case of duplication. And here I have lamely related to you the uneventful chronicle of two foolish children in a flat, who most unwisely sacrificed for each other the greatest treasure of their house. But in a last word to the wise of these days, let it be said that of all who give gifts, these two are the wisest. Of all who give and receive gifts, such as they are wisest. Everywhere they are wisest. They are the Magi. Did you guys listen to the story? It really doesn't matter that Jim and Della's present turned out to be useless. Well, this is the art of gift giving. Now, let's have a break in Literary Zone. This is Mary and you're listening to Literary Zone on VIT Community Radio 90.8 FM. It's time to pick some words in glossary box with Miss Ahitya and VIT Community Radio 90.8. Conch. C-O-N-C-H. The large, twisted shell of a sea animal which produces a loud sound when air is blown through it. Sometimes used in Hindu religious ceremonies. And to use it in a sentence format, the conch produced a wired music. To pick more words from glossary box, stay tuned to VIT Community Radio 90.8. Welcome back. This is VIT Community Radio 90.8 FM. I am your host Mary and you're listening to Literary Zone. Our next segment is Poetry Zone. I guess you would have figured out what we are going to listen now. Yes, we're going to listen to a poem. Today, we're going to listen to a poem called If by Rudyard Kipling. If you can keep your head when all about you are losing theirs and blaming it on you. If you can trust yourself when all men doubt you, but make allowance for their doubting too. If you can wait and not be tired by waiting, or being lied about, don't deal in lies. Or being hated, don't give way to hating, and yet don't look too good, not talk too wise. If you can dream and not make dreams your master, if you can think and not make thoughts your aim, if you can meet with triumph and disaster, and treat those two impostors just the same, if you can bear to hear the truth you have spoken, twisted by knaves to make a trap for fools, or watch the things you gave your life to broken, and stoop and build them up with worn-out tools. If you can make one heap of all your winnings and risk it on one turn of pitch and toss, and lose, and start again at your beginnings, and never breathe a word about your loss.
If you can force your heart and nerve and sinew to serve your turn long after they're gone, and so hold on when there is nothing in you except the will which says to them, hold on. If you can talk with crowds and keep your virtue, or walk with kings nor lose the common touch, if neither force nor loving friends can hurt you, if all men count with you but none too much, if you can fill the unforgiving minute with 60 seconds worth of distance run, yours is the earth and everything that's in it. And which is more, you will be a man, my son. This is a poem addressed to Kipling's son. It was inspired by a great friend of his, Leander Starr Jameson, the Scot-born colonial politician and adventurer, responsible for what has been deemed the Jameson Rage that led to the Second Boer War. It contains a multitude of characteristics deemed essential to the ideal man. In particular, a man must be humble, patient, rational, truthful, dependable, and persevering. His behavior in response to deleterious events and cruel men is important. He must continue to have faith in himself when others doubt him. He must understand that his word might be twisted and used for evil. He must be able to deal with the heights and the lowest echelons of society, and he must be able to withstand the lies and hatred emanating from others. The virtues expressed in If are devoid of showiness or glamour. It is notable that Kipling says nothing of heroic deeds or great wealth or fame. For him, the true measure of a man is his humility and his stoicism. According to Kipling's biographer, Andrew Lycett, in these strained times, the old-fashioned virtues of fortitude, responsibilities, and resolution, as articulated in If, become ever more important. Now let's have a break in Literary Zone. Macha Mintu, you're going on cycle to college? Hey, girls will laugh at you, dude. Macha Chintu, let's save our environment first. You know what? We have to reduce our fuel consumption and try to reduce the air pollution. So let's save our planet. You wanna join me? Believe me, girls will love it. Hey, wait, let me bring my cycle. Go green! Welcome back, friends. This is VIT Community Radio 90.8 FM, and you are listening to Literary Zone with your host, Mary. Our last and final segment for today is called Writer Zone. In Writer Zone, you will learn about a writer and his works. Today, let's learn about Rudyard Kipling. Joseph Rudyard Kipling was born on 30th December 1865 in Bombay, in the Bombay Presidency of British India. He was taken by his family to England when he was 5 years old. He was an English story writer, poet, and novelist. He wrote tales and poems of British soldiers in India and stories for children. Kipling was one of the most popular writers in England in both prose and verse in the late 19th and early 20th centuries. In 1907, he was awarded the Nobel Prize in Literature, making him the first English language writer to receive the prize and its youngest recipient to date. Among other honors, he was sounded out for the British Poet Laureateship and on several occasions for a knighthood, all of which he declined. His notable works include The Jungle Book, Just So Stories, Kim, If, Ganga Din, and The White Man's Burden. He died on 18th January 1936 at the age of 70 of a perforated duodenal ulcer. His children's story remained popular, and his Jungle Books have been made into several movies. The first was made by producer Alexander Korda, and other films have been produced by the Walt Disney Company. A number of his poems were set to music by Percy Grainger. A series of short films based on some of his stories was broadcasted by the BBC in 1964. Kipling's works are still popular even today. With this, I would like to conclude today's program of Literary Zone.
This is Mary signing off. You have been listening to Literary Zone on VIT Community Radio 90.8 FM. Literature Zone in second look of VIT Community Radio 90.8 FM. கேட்ட பாடலை இசையமைத்து பாடியவர் முருகானந்தம். It's time to pick some words in glossary box with Miss Sahitya and VIT Community Radio 90.8. Trait. T-R-A-I-T. It's an identifying quality in one's character. Synonym of the word trait is habit, attitude. Antonym of the word trait is hate, dislike. And to use it in a sentence format, he becomes talkative when he is nervous. This is his worst trait. To pick more words from glossary box, stay tuned to VIT Community Radio 90.8. की हूँ कोई बच्ची नहीं, नई हूँ पर कच्ची नहीं। मानो या ना मानो तुम, कुछ बड़ा करने की है बारी यही। भविष्य देश का लिखने की तैयारी यही। बचपन से अब तक मेरी माटी ने दुलारा, आज मुझको है मेरे देश ने पुकारा। आज चल पड़े हैं हम सबके कदम, बदलने भाग्य देश का निकल पड़े हैं हम। आज चल पड़े हैं हम सबके कदम, बदलने भाग्य देश का निकल पड़े हैं हम। हो बनेगा देश महान जब वोट करेंगे हम। ये जीवन ये तन मन सब कुछ है तुम्हारा, आज मुझको है मेरे देश ने पुकारा। जो सोचे और ठाने तो करके दिखा दे, ऐसे है मेरे देश के फौलादी इरादे। आज चल पड़े हैं हम सबके कदम, बदलने भाग्य देश का निकल पड़े हैं हम। हो बनेगा देश महान जब वोट करेंगे हम। क्या तेरा क्या मेरा सब तुझ पे ही बारा, आज मुझको है मेरे देश ने पुकारा। अपनी यारों की खाओ कसम, बदलने भाग्य देश का निकल पड़े हैं हम। हो कश्मीर से कन्याकुमारी है सब अपने, यहाँ पे कोई बेगाना नहीं। हम तो यहाँ पे सब देश के दीवाने, तो हमसे कोई टकराना नहीं। आवाज यही, अधिकार यही, आजादी का पुरस्कार यही, लोकतंत्र का पहले संस्कार
ये जीवन फर्स्ट टाइम जी सर सब कुछ है तुम्हारा आज मुझको है मेरे देश ने पुकारा And you're listening to the show Travel Bonanza with, of course, your host Ashika. This show will allow you to explore and travel around the globe and, of course, through the radio. But, guys, this is your guide. Where to go, what to do, how to go, what to eat, and where to stay. Hello listeners, you're listening to VIT Community Radio 90.8 and this is your show Travel Bonanza with your host Ashika. And this is Anjali. Yes, and this time we are coming together, so hopefully there's double more fun for you guys. The place that we are going to talk about today, or rather visit today, is a place that I've stayed for 3 years. And Anjali with me has recently visited probably last week, right? Yeah, we just went for an industrial visit to this place. So this place is the City of Pearls. We'll delve into why it's called the City of Pearls later in the episode. I'm sure that we would have got it now that it is Hyderabad that we are going to go to today. So the first thing you think about Hyderabad is biryani, of course, which we will also talk about later in the episode. We don't want to get into where Hyderabad is, whether Telangana or Andhra. Let's not get into the politics. But let's begin with how do you get there? So when we went for our industrial visit, what we did was took a bus from Vellore to Chittor, and from there we took a train to Hyderabad. And I think it's a 10-hour journey to Hyderabad, right Ashika? Yes, you could take the train or you can take the bus directly from Vellore, which is an overnight journey and it's pretty tiring. But you also could take the flight because Hyderabad is pretty well connected whether you take it from Chennai or Bangalore. And by the way, Hyderabad it's rated the best airport in India. So I think you should take the flight. Probably you'll reach within 3 hours or less than 3 hours from here. So let's get to the main segment. What do you do in Hyderabad? Of course, this is a historical tourist destination. So we have a lot to talk about in this segment. So it's going to be quite a long ride. So let's begin with the monument that defines Hyderabad, Charminar. As the name says it, 4 minaret. It's built, of course, by the Qutub Shahi kings of Hyderabad. There are 2 reasons that they state why Charminar was built. First, to commemorate the end of the plague. Supposedly, Hyderabad had a plague, which I did not know about. And so, Charminar was built right in the center of the old city, Hyderabad, to commemorate the end of the plague. And the second is what the locals say. It was for Qutub Shahi king's love affair, Bhagmati. So I don't know which one's true. But basically, Charminar is a place that you have to visit. And I'm not sure if Anjali had visited it. No, I didn't actually. Even though this industrial visit, we actually thought we would visit a lot of places, we actually funnily didn't. So this show is basically to tell you not to visit Hyderabad like Anjali did. So we're going to show you how you actually visit Hyderabad. So anyway, back to Charminar. You can go all the way up to the tower and you get a beautiful panoramic view of the entire old city, Hyderabad. And the beautiful thing is it's right at the center. So you have the famous bazaar which is there, where you get the pearls, which we will talk about. And of course the Nawabi biryani, which is amazing. And I don't know what biryani you had in Hyderabad, but the Nawabi biryani is something that you all have to try. Because most people when they go to Hyderabad, they end up having Paradise biryani or biryani from Hyderabad house. But Nawabi biryani is something that everybody has to taste. And not many people know about it. Only if you walk through the streets of Charminar would you hear about Nawabi biryani. Yeah, that's what we did. We actually, the only place we went to have biryani was Paradise biryani, and honestly speaking, it did not reach up to my expectations, especially because everyone kept talking over and over about Hyderabadi dum biryani, and this was just not that great. Yes, so guys, do try the Nawabi biryani in the old city area as soon as you get down from Charminar. And of course, you have the pearls and the famous Hyderabadi bangles, which are these thick studded, beautiful, gorgeous bangles which you could get at the cheapest prices.
and you could get that all over Hyderabad, but particularly it's the best to shop in the Charminar Bazaar. And apart from that, the pearls, you get the cheapest pearls in India in Hyderabad. So you guys should at least manage to buy pearls. Did you guys manage to buy pearls? No, we didn't even go anywhere close to that place. Okay, so again, don't visit Hyderabad like Anjali did. And of course, I forgot to mention the famous Mecca Masjid. It's huge and it's a perfect destination for tourists who want to see what exactly a mosque looks like. And the best part is everybody is allowed inside the mosque, and it's one of the biggest mosques in India. So it's something that everybody has to visit when they visit the old city area. So do visit Charminar and the bazaar and of course the Mecca Masjid, and do shop pearls, bangles and eat biryani. Basically, the best way to visit Charminar is walk through the streets because it's way too crowded to take any vehicle. I don't think even autos are allowed within the old city area. That's how crowded it is. But it is a destination that everybody has to visit. Now the next destination is another trademark of Hyderabad. So now we're going to talk about Golconda Fort. So Golconda Fort was one of the few places we actually did visit, so I can actually say something about it right now. That's good to know. So basically, Golconda is derived from the Telugu word Golakonda, which means Shepherd's Hill, and it actually belonged to the Kalkatiyas of Warangal, and then it was taken over by the Behmanis, which then went over to the Qutub Shahi kings who actually ruled the place for a very, very long time. And then it was annexed by Aurangzeb, and then in the end it went over to the Nizams of Hyderabad. So basically, Golconda Fort was built on a 400 feet high hill, and it had very heavy fortification. Yeah, so there are 3 walls surrounding the Golconda Fort, and each the walls had 87 bastions, and a number of cannons on it. So it basically made the fort very, very strong and impregnable, which is why it was really difficult for other kings to attack. So Aurangzeb was the only king who could actually break their measures, their fortification measures, and actually annex the entire Golconda Fort. The fascinating thing that I heard about the wall was that I'm not sure whether it's true or not because I heard it from a local guide. And the thing is, when you visit such historical monuments, there will be guides behind you asking to join you along the journey. But I would suggest rather take the audio guide, because if you take the local guide, they kind of make up rumors about the entire destination. One thing I heard about the wall was that it was made of complete natural products, including honey. I don't know how far it's true, but I hope it's true because it sounded pretty fancy. And apart from that, I also heard that the king who ruled the Golconda at that time had 365 wives. So you could do the math after that. Another important thing that I'm pretty sure everyone has heard about is the Kohinoor diamond that was allegedly obtained from the mines in the Golconda province. And the interesting history behind it was the number of families that actually had the Kohinoor diamond, the number of families that was actually passed on through. So basically, it was originally in the hands of Kalkatiyas from Warangal, from whom it went to the Delhi Sultanate, and then it kept on moving from families to families. In the end, it went to Babur, who passed on the Kohinoor diamond to his sons. And during the reign of Aurangzeb, Nadir Shah conquered their area and took the Kohinoor diamond, who in turn gave it to Ranjit Singh. And from Ranjit Singh, the diamond was taken over by the British East India Company. And now it lies in the British Museum as one of the Queen's crown jewels. That's a long journey. And talking about diamonds, diamonds are specially associated with the Golconda Fort, because during those times there were no lights, or they didn't even use lamps. They used the diamonds as reflectors to supply light to the entire fort. So there was a diamond on top of each minaret which they constructed, or the top of the fort. So that's really interesting. That means there were diamonds in every room basically, right? Exactly. So it was a pretty rich fort and a rich area that they lived in. Okay, and the Golconda Fort was basically divided into 2 areas. The higher area had armories, granaries, reservoirs, stuff like that. And the lower areas were the dwellings of the queens, the princesses, their servants.
And talking about queens, I forgot to mention about the queen's chambers. These chambers are very interesting. It's actually to spy on the queens. So basically, these are called talking corridors or whispering walls. I'm not sure what exactly it's called. One person stands at the corner of the room, and if you stand diagonally to the person and you keep your ear to the wall, you could listen to whatever the person is whispering or talking on the other end. So it's pretty fascinating, and I think this was used as a tactic to spy on the queens. So that's what the local guide again told me. But with a pretty fascinating chamber that you must have come across, right? When you visited? Yeah, when we visited, the guide actually told us to stand at the two corners and we whispered, and it was so clear, it was mind-blowing, the technology that they used, I guess. At those times, exactly. Including the light reflectors with the diamonds and these queen chambers. It was pretty incredible. And another interesting thing that I found was the signaling from the bottom to the top. If it was actually used as a defense mechanism, where one person at the entrance of the fort can clap, and that would be heard all the way above of the Golconda fort, which is quite a steep elevation, right? So it could be heard all the way up. It was used as a defense mechanism when any enemies approach to the king directly. So that was a very interesting feature that we saw in Golconda. Another thing that I saw was the water system that they used over there. It was ingeniously evolved. What they had was there were 4 levels of water system, and the water was passed on through Persian wheels, and they were stored at each of these 4 levels, and they were transferred to the chambers of the kings and the queens through earthen pipes. Also, another thing that I forgot to mention, at the entrance, there's only one gateway, there's only one entrance to the entire Golconda fort. The east way entrance is the only way anyone can actually enter the Golconda fort. And one more thing that I noticed that the guide actually pointed out to us was that there were 2 walls in front of the entrance, and he told us that this was because when enemies came to attack them, they wouldn't be able to directly attack them because of the 2 walls protecting them and the heavy gateway as their entrance. It was a huge fort, so it required quite a efficient defense system, right? Yeah. And yeah, they had this, there was a huge garden in front of the fort, which right now is called the Nagina Bagh. But the history behind it is that during the wars that took place, there were a lot of casualties, a lot of death in that area. That was actually the area where trades used to occur, mainly the diamond trades and everything like that used to occur in that area. But during the wars, there were a number of deaths, a number of casualties, and because of that, it became known as Nagina Bagh, the uncountable garden. But now, for aesthetic purposes, it's called Nagina Bagh right now. That's an interesting, fascinating fact, which I really didn't know, even when I visited like Golconda Fort like thrice or like 4 times in my entire Hyderabad stay. And another famous thing that you must have heard of is the Ramdas jail. So the history behind the Ramdas jail is that Ramdas was apparently a minister to the king, a favored minister to the king. But because of this, all the other ministers were really jealous of their relationship. So once Ramdas took money from the king's treasury, and he told the ministers that he was going to use it as a charity to build another Hindu temple. But the ministers refused. They did not tell the king this. And when the king found out in the end, he felt that Ramdas had actually betrayed his trust and just used the money by himself. So he put Ramdas in a jail. It was a completely closed jail with there were openings only on the ceiling from which food and water would be passed on. And he was there for a very long time. Yeah, I heard about the story. And another interesting thing I heard about the Ramdas jail was that he was released after the king had got a dream that had intrigued him to release Ramdas from the jail. So he got a dream that told him to release Ramdas, and that is why he had released Ramdas after years of imprisonment. Okay, that's something the guide did not tell us. Yes, he went on about it, so I am guessing that is true. Anyway, the next thing is the sound and light show. That is something that you definitely cannot miss. Did you guys? We went there in the morning, so we couldn't. Basically, Golconda is huge. So you go there in the morning, you probably finish visiting it by the end of the day, and by late evening you have something which is called the sound and light show.
This is a very interesting show because this is done by Amitabh Bachchan. Of course, Amitabh Bachchan is not physically present there, but his audio is used as a guide. This is truly an amazing experience because it brings alive the entire fort. It is a truly vivid experience, so you should witness the sound and light show. It's a mixture of an audio guide of Amitabh Bachchan, and the lights will be used to follow the story of how the fort was going through the dynasties that had passed on. Now, that was Golconda Fort for you guys that you have to go, and it should be visited, and of course, and don't forget the sound and light show. Now, just 1 kilometer away is the Qutub Shahi tombs, where there are 7 tombs of the lineage of the Qutub Shahi kings. Another interesting fact about the Qutub Shahi tombs is that they were planning on building a tomb for Bhagmati, who was the wife of Muhammad Quli, one of the kings. But history says that the prime minister at that time did not like the close relationship between Bhagmati and the king. So what he did, once the king and Bhagmati died, in order to remove her presence from the contemporary history, he refused to build a tomb for her. So basically, because of that, there are only 7 tombs and there's no tomb for Bhagmati. That I did not know. But yeah, I heard about the 7 tombs of the Qutub Shahi kings, and each one, some of them are large and some of them are small. That's what I heard. But basically, they're the bulbous structures, the typical bulbous structures which you would see in Islamic and Arabic architecture. Another historically rich place is the Salar Jung Museum. It is a museum that one has to definitely visit. It's one of the largest museums in India, and the collections are by Nawab Salar Jung from generation to generation. So that's how the name comes into place. The collections represent diverse cultures from Greek, Roman, Middle Eastern, Far Eastern, and so on and so forth, and has more than 1 million objects and 38 galleries, and of course a library. The library itself is huge. It has more than 60,000 books, and there's also a library exclusive for children. The library contains reference books, journals, manuscripts, and old manuscriptures of religious scriptures also present within the library. So that is a library for you guys. When you get to the museum is what is fascinating. The museum's collections range from all the way back 2nd century BC to 20th century AD. So basically it covers almost the entire history of the world within that museum. If you haven't visited Salar Jung Museum, it's definitely a loss. Now let's mention about the interesting artifacts of Salar Jung Museum. And there's so many things to see that I probably cannot cover all of that even in one show. So let's talk about the Veiled Rebecca, the famous Veiled Rebecca, which is a statue from Italy. It was given to Salar Jung I. The Veiled Rebecca is special because it's made out of marble. And the interesting fact is that they made a veil out of an opaque material. So that itself is fascinating. That is why the Veiled Rebecca is super famous. And apart from that, they have the ivory chairs from Louis XVI of France. He had given it to Tipu Sultan of Mysore. So those chairs are also present in the Salar Jung Museum. And of course, you have the Mughal showpieces, from the jade daggers of Jahangir to Shah Jahan. Of course, you have other artifacts of Shah Jahan. And you have Aurangzeb's sword present in Salar Jung Museum. So it's very rich in history and culture. And apart from that, you have various sculptures, paintings, and how can I forget the clock? The clocks range from all the way back in history to the clocks right now. And they have the famous cuckoo clock, which is very well known all around the world. They have it only in the Salar Jung Museum. So that is something that you definitely do not want to miss. And for all those people who love history, this is your ultimate destination. You know what? Even those who don't love history, this is your destination because the collection is one of the largest in Asia. It's too rich to even miss. So the next destination we are going to talk about is Lumbini Park, which Anjali is going to talk about because it's probably one of the destinations she visited. She probably visited only few destinations, so it's one of them, so I'm going to give it to her. Yeah, there's a larger museum. We did not go there at all, and I feel so bad for that. So now Lumbini Park, yeah, like Ashika said, one of the very few places we did actually go to.
Lumbini Park is a major attraction. It's present on the Tank Bund Road. It was basically built in the year 1994 and it covers up to 7.5 acres. So you can actually imagine how big the park is. The history behind it is that it was actually named after the garden, which was the birthplace of Prince Siddharth, who later on came to be known as Lord Buddha. And right now, it's been renamed to T. Anjaya Lumbini Park in honor of the late Chief Minister of Andhra Pradesh. Now, the Lumbini Park has a lot of interesting things that you can actually see. There's the laser show, there's boating, and of course, there's the Hussain Sagar Lake. And right in the middle of the lake is an island which has a huge structure of Lord Buddha in it. And so, but when we did go there, the laser show was apparently really good, but I didn't get to see it, but Ashika did. So. Yes, I went to the laser show quite a few times. I went there as a tourist actually when I was in 5th grade or something. And then that time I had got to visit the laser show. And soon after that, there was a bomb blast the next year and all. That's a whole new story. Then I shifted and I lived in Hyderabad. So I visited the laser show a couple of times after that. So it's spectacular actually. It highlights the entire history of Hyderabad, whether it's the Golconda or the Charminar or the Qutub Shahi Kings. It highlights the entire history and the modern history of Hyderabad. And apart from that, it has a mix of like a musical fountain, and it's something like a sound and light show that happens in Golconda with a mix of fountains. So it's truly spectacular and it's a delight to the eye. So if you visit Lumbini Park, you do not miss the Lumbini laser show, and it's something that Anjali missed. But as I said again, do not visit Hyderabad like she did. Now back to Hussain Sagar Lake. It's one of the biggest lakes in Hyderabad. Of course, you have the Osman Sagar Lake also, but Hussain Sagar Lake is one of the biggest artificial lakes and it's dedicated to Lord Buddha. So the Hussain Sagar Lake was built by Hazrat Hussain Shah Wali in around the 1560s, and it's spread across an area of 5.7 square kilometer. It's huge. And right in the middle is the huge Buddha statue, which was made out of white granite. The interesting fact being that more than 200 sculptors were needed to actually build that huge statue. And also, it was supposed to be erected in the year 1988, but due to a small mishap that happened in that year, it was later on erected in the year 1992. Also, there are a lot of things surrounding Hussain Sagar Lake, one of the few being Birla Mandir, which is situated towards the south of Hussain Sagar Lake. Yeah, so if you visit Hussain Sagar Lake, you get to go to the Lumbini Park, Birla Mandir and Hussain Sagar at the same time. And to reach the Buddha statue, of course, there's boating facilities that are present. So you could visit the Hussain Sagar, then visit Lumbini Park, and from there south of Hussain Sagar is Birla Mandir, like Anjali said. And the interesting thing about Birla Mandir is that it's built on a hillock right in the middle of Hyderabad, and of course it's built by the Birla Foundation. The interesting thing about the mandir is the architecture. It's a blend of Dravidian Rajasthani architecture all in one, and it's made of pure white marble. And the fascinating thing about this temple is that there are no bells. Unlike other temples, there are no bells in this temple because it's more for meditation. The purpose of Birla Mandir, as stated, is more for meditation. Another interesting fact about the Birla Mandir, it has more than one shrine for various Hindu gods all at one place. So Birla Mandir is not only a place of worship or for meditation, but it's a beauty in itself. And it's right in the middle of Hyderabad, so you cannot miss it when you visit Hyderabad. Now for a very, very super interesting place is the Ramoji Film City. This is more like a new city in itself. It is far away from Hyderabad. There are various bus facilities available, so you can reach the place easily. And this is one of India's largest film city. It's not one of India's largest film city, it is the largest film city in India. It is known as the largest integrated film city in the world, and it has won the Guinness World Record for the largest film studio complex. So imagine, it is a place that you have to go if you are in Hyderabad. This film city was built in 1996,
and it's more than 2,000 acres. So that is huge. It is a city in itself. And the thing about Ramoji Film City is people might say it's expensive. It's based on packages, whether it's a regular package, silver, bronze, gold. They range in thousands. But I am telling you, this is worth every penny. This is a huge place, so one day is definitely not enough to visit Ramoji Film City. But don't worry guys, there are two hotels. One is super luxurious and expensive. The other one is reasonable for everyone to stay. So you could definitely stay in the Sitara Hotel or the Tara Hotel. And another interesting fact that I heard about Ramoji Film City is that one of the hotels is haunted. Supposedly, it rates top 10 most haunted places in the world. And thank God I didn't know about it when I visited Ramoji Film City. I came to know about this fact only after I came back from it. So I was happy. So that is about Ramoji Film City and how to stay there. Now the facts about Ramoji Film City. Basically it has artificial and natural attractions. They have created the Hawa Mahal. They have created Vrindavan Gardens of Mysore. They have created the Mughal Gardens of Delhi. And they have other artificial film sets. Yeah, whether it's for burning down or making a song. Now, there are various shootings that took place in Ramoji Film City. Of course, Shah Rukh Khan has been there in Ramoji Film City and shot quite a few films. There's Main Hoon Na, which was shot there, few scenes. There was Rajnikant Shivaji, which was shot there, and various other movies. These were two movies that I had to mention. So you can imagine what a humongous and magnificent place it is. And apart from that, it has the amusement park, which is huge. And you have various leisure activities and entertainment centers. You have the demo of the fight scene, which they do in films. You have a demo of the dupe scenes, which they do, where they do double action. And then, of course, when I visited there, they had replicated the Sholay scene. So anybody could volunteer from the audience, and then you would sit in the chariot, and they would run the background score as if you are riding the horse. So it was very interesting. I was Hema Malini for like 10 minutes. But it was super, super, super fun. And apart from that, you have the Candy World, and then you have the Haunted House, and then you have the Japanese Garden. So basically, there's a replica of every destination in the world in Ramoji Film City. At least most of the destinations in the world. And there's something called a Desi World, where you get a ride. It's more like a roller coaster, where they take you all around there's a replica of almost all the famous destinations of the world, and the roller coaster takes you slowly around all of that. So it's something that you have to visit. So Ramoji is a place that you have to visit, and it's like a whole new city. And one day is definitely not enough. So please do stay, and it's an experience worth every penny. So don't think about how expensive it is. It is definitely worth every penny. And it's well connected. So from Hyderabad you can reach there. And it's not very far off, so you would reach there and you would definitely have a good time. Now, there are other places in Hyderabad like Shilpa Ram. Did you go to Shilpa Ram? Yeah, we did actually go there for like an hour, I think. And it was amazing. We basically went there because one of my friends suggested that you get a lot of good stuff, traditional stuff, bangles, earrings, clothes, pottery, all kinds of stuff. So we went there. It was huge. We didn't have time to even cover, I think, a quarter of the place. We went, we shopped for a couple of earrings and kurtis, and by then we already had to rush back to the bus because that was the day we were leaving Hyderabad. But I really wish we had a lot more time because the first few shops basically had earrings and jewelry of all kinds. And then as you moved further, there were clothes, and then there were shops that sold pottery, all kinds of household items. So I would have loved to stay for a longer time and explore the entire area as much as possible. Shilpa Ram is a destination for tourists because you get a lot of souvenirs that you can take back from Hyderabad. So Shilpa Ram is one place where you get all of that. So I think it's the best place to end your visit of Hyderabad. So with that, we finished the segment of what to do in Hyderabad. But the next one is the most important, of course, the food. So what and where to eat in Hyderabad. Of course, you have the Hyderabadi biryani. How can we forget? Biryani centers. You have the Nawabi biryani, which I mentioned in the Charminar area. And you have the Hyderabad house all around Hyderabad. And every corner of Hyderabad, you will find biryani. So the best thing is you just keep trying different types of biryani and you decide which is the best. And probably suggest it to the next person. But personally, I think the Nawabi biryani is something that you have to try in the Charminar area.
Now, the second thing is Halim. Halim is a minced meat dish. It's like a khichdi, and it is so huge that it's exported every year from Hyderabad. Mainly there's mutton Halim, but for the taste of India and vegetarians, etc., there's vegetarian Halim and there's chicken Halim too. And this product is available during the Ramadan times. So if you're in Hyderabad during the Ramadan month, do not miss Halim. Actually, it's not possible to miss Halim during Ramadan times because every corner of Hyderabad has a Halim shop. Now, to end it all, we have the Khubani Ka Meeta, which is... Did you guys try that? No, we did not. This is a dish, a sweet, a mithai, which is made out of apricot, and it's super tasty. And it's super famous in Hyderabad. So wherever you go, you will find the Khubani Ka Meeta. And if you don't, you have Hyderabad House, the restaurant, which is present all over Hyderabad. So you go there and you can order it. Sweet that you have to try. Probably the most of the sweet dishes that they make is made out of milk and apricot. So it's more like, it's very sweet. So people who love sweets will definitely enjoy this dish. So with that, we come to the end of the show. By the way, Hyderabad was rated the top tourist destination in India. So you could imagine it is a must to go there, and it's pretty well connected, and the food is amazing, and there's so many places to visit that we can't cover it even in one episode. So you know it's a must visit. So hopefully after our show, you would be more intrigued to visit the city of pearls and to go buy pearls and souvenirs from Shilparam. So this coming from a person who did go to Hyderabad and didn't get to visit a lot of places, but if I ever do get the chance to go again, I will definitely visit every other place Ashika just mentioned. So go Hyderabad. So please visit Hyderabad the travel bonanza way, not Anjali's way. So this is Ashika signing out. And this is Anjali signing out from Travel Bonanza. We'll see you next week, same time, but a different destination. Stay tuned to VIT Community Radio 90.8. This was Travel Bonanza with your host Ashika. So stay tuned to VIT Community Radio 90.8. வணக்கம் நேர்களே, இது விஐடி பண்பலை 90.8. இந்த நிகழ்ச்சி அறிவோம் ஆயிரம். அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியில் பல்வேறு துறைகள் சார்ந்த பல்வேறு தகவல்களை உங்களுக்காக நாங்கள் தினம் தந்துகிட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு நான் உங்கள்கிட்ட ஒரு விதமான தகவலோடு வந்திருக்கேன். நான் உங்கள் அன்பு தோழன் கேபி ஆனந்த். என்னுடன் இணைந்திருக்கின்றார்கள் சுரேஷ் போஸ், நித்யராஜ். அப்பப்பா ரொம்ப பசிக்குது, ஏதாவது சாப்பிட்டோம்னா நல்லா இருக்கும். ஏதாவது சாப்பிடலாமா? இப்போனா நம்ம ஒரு 7 மணிக்குனா டின்னர் சாப்பிட்லாம். ஆனால் இந்த கேப்பில் ஏதாவது ஸ்நாக்ஸ் தான் சாப்பிட முடியும். இந்த கேப்பில் ஏதாவது ஸ்நாக்ஸ் தான் சாப்பிட்லாம். சரி, சாப்பாடு அப்படின்ற விஷயம் இன்றைக்கி நம்மக்கிட்ட ஆரம்பத்திலே வந்துருச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம்? மக்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் நம்ம இன்றைக்கி சாப்பாடை பற்றி தான் பேச போகிறோம் அப்படின்ட்டு. ஸோ இந்த நாடகமாக நம்ம ஒரு விஷயத்தை ஆரம்பிச்சிட்டோம். சரி, சாப்பாடு அப்படின்னா என்ன? சாப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா மனுஷன் அவன் வேலை செய்கிறது அவனோட முதல் விஷயம். அதாவது மனுஷன் வாழ்கிறதுக்கு முக்கியமான ஒரு விஷயம் சாப்பாடு தான். அதாவது இந்த ஒரு உடம்பை இயக்கிறதுக்கான சக்தி எங்கேருந்து வருது அப்படின்னா அந்த சாப்பாட்டுலேருந்து தான் வருது. என்னதான் மன துணிவு நம்மள்கிட்ட இருந்தாலும், எந்திரிச்சு இந்த வேலையை செஞ்சிட முடியுன்றது இருந்தாலும், ஃபிசிக்கலாக இந்த ஒரு உடலுக்கு தேவையான சக்தியை கொடுக்கறது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது இந்த உணவு தான். ஸோ இன்றைக்கி உணவை பற்றி பலவிதமான தகவல்கள் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கோம். சுரேஷ் பாஸ், நீங்களே ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதான் நீங்கள் சொன்ன சாப்பாடு நம்ம உடல் பலத்துக்காக நம்ம வாழறதுக்காக சாப்பிட்றோம். ஆனால் அது வரைக்கும் இருந்துட்டால் எந்த பிரச்சனையும் இல்லைங்களே. இப்போ விதவிதமான உணவுகள், அதாவது டேஸ்டான ஃபுட்ஸ்லாம் இருக்குது. அது எதுக்குன்னா இப்போது நம்ம சாப்பிட்றது பார்த்திங்கன்னா பல பேர் டேஸ்ட்டுக்காக தான் சாப்பிட்றோம்.
உணவு வந்து ருசிக்காக தான் சாப்பிட்றோம். ஃபஸ்ட்டு வந்து பசிக்காக சாப்பிட்டுட்டு இருந்தாங்க, இப்போ ருசிக்காக சாப்பிட்டுட்டு இருந்தோம். அதாவது என்ன சொல்கிறது, ஒரு பழமொழி கூட சொல்லுவாங்க, காலையில் ராஜா போல் சாப்பிட்ணும், மதியம் வந்து இளவரசன் போல் சாப்பிட்ணும், நைட்டு வந்து பிச்சைக்காரன் போல் சாப்பிட்ணும். இதுக்கு ஒன்றும் இல்லை, அதாவது காலையில் உணவு நம்ம எடுத்துக்கும் போது ரொம்ப நல்லா சாப்பிட்ணும். ஏன்னா ஒரு ரொம்ப லாங் கேப்பு, நைட்டுக்கும் அந்த காலையில் இடைவெளி அதிகம். ஸோ அதனால் வந்து காலையில் வந்து ராஜா போல் நல்லா சாப்பிட்ணும். அதாவது இதை வந்து ஆங்கிலத்தில் சொல்லும்போது பிரேக் ஃபாஸ்ட் அப்படின்வாங்க. அதாவது ராத்திரி முழுக்க நம்ம வந்து ஃபாஸ்டிங்கில் இருந்தோம், எதுவும் சாப்பிடாம, அதை வந்து பிரேக் பண்ணுறதுக்கான ஒரு முறை தான் வந்து காலையில் சாப்பிடக்கூடிய ஒரு சாப்பாடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் மதியானம் கொஞ்சம் கம்மியாக சாப்பிட்ணும். அது எப்படி? கொஞ்சம் விதவிதமாக பொருட்கள் டிஃப்ரெண்ட்டாக எடுத்துக்கணும். ஒரே ஐட்டமே அதிகமாக அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் வந்து வெரைட்டியான விஷயங்களை எடுத்துக்கணும். காய்கறிகள், வெறும் சாதமே சாப்பிடாம சப்பாத்தி, காய்கறிகள், பழ வகைகள் இதை சேர்த்துக்கலாம். நைட்டு பார்த்திங்கன்னா பிச்சைக்காரர்கள் சொல்லுவாங்க, என்னென்னா வந்து கொஞ்சமாக சாப்பிட்ணும், நம்ம உணவு வகை வந்து ஒவ்வொன்று கொஞ்சமாக இருக்கும், அந்த மாதிரியான விஷயத்துக்காக ஒரு உதாரணத்துக்காக இதை சொல்லி வச்சுருக்காங்க. ஏன் அதுனா நைட்டு வந்து நம்ம அதிகமாக எதாவது ஒர்க் பண்ண போகிறதில்ல, நைட்டு வந்து நம்ம தூங்க தான் போகிறோம். ஸோ அதுக்கு தேவையான எனர்ஜி மட்டும் இருந்தால் போகிறோம். நைட்டு வந்து நம்ம ஃப்ரீயாக சீக்கிரம் வந்து ஜீரணமாகிறது தான் சாப்பிட்றோம்னு சொல்லுவாங்க. அதுவும் இல்லாமல் ராத்திரியில் நம்ம நிறைய சாப்பிட்டுட்டோம் அப்படின்னா ராத்திரி தூங்கும் போது அந்த செரிமானம் ரொம்ப லாங் பீரியட் எடுக்கும். ஸோ அந்த டைஜஷன் ப்ராசஸ் ரொம்ப லென்த்தாக போகிறதுனால நம்மளுக்கு ஒரு சில இயற்கையிலே நம்மளுக்கு ஒரு சில பிரச்சனைகள்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு. ஏன்னா அந்த சாப்பாடு வந்து சீக்கிரமாக செரிக்கணும். ஸோ அப்படி சீக்கிரமாக செரிக்கலை அப்படின்னா வயிற்றுக்குள்ளே அது வந்து ஒரு ஃபுட் பாய்சன்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். அது செரிக்காமல் போச்சுன்னா அது வந்து பாய்சனாக மாறிடும். ஸோ அந்த ஒரு விஷயமும் இருக்குது. சரி சார், ஆனந்த் சார், இப்போ நம்ம வந்து உணவு வகைகளை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். சரி, எல்லாருக்குமே ஒரு ஃபேவரெட் உணவு வகை இருக்கும். உங்களுக்கு ஏதாவது அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? இட்லி. இட்லினா ரொம்ப பிடிக்குமா? இட்லினா ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அது ரொம்ப மிருதுவாக இருக்கும், சாப்பிட்டோம்னா உடனே செரிச்சிரும். ஸோ பிரச்சனை இல்லாத சாப்பாடு எல்லா இடத்துலையும் கிடைக்கும், ஒரு டைஜஷன் சீக்கிரமாக ஆகிடும். ஆமாம். ஓ சரி, அந்த இட்லி பற்றி ஏதாவது தகவல்கள் உங்ககிட்ட இருக்கா? இட்லி பற்றி தகவல்கள்னு பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது. அதாவது நம்ம வந்து நினச்சிட்டு இருக்கோம் சவுத் இந்தியாவில் தான் நம்ம வந்து இட்லியை வந்து அதிகமாக சாப்பிட்றோம் அப்படின்ட்டு. அதாவது சவுத் இந்தியாவில் மட்டும் இல்லை, ஸ்ரீலங்கா, அது இல்லாமல் நார்த் இந்தியாவிலையும் பல இடங்களில் சாப்பிட்றாங்க. இது மட்டும் இல்லாமல் கடாரம்னு சொல்லக்கூடிய பகுதிகளில் தான் இது ஆரம்பிச்சுது அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கடாரம்னா என்னென்னு இன்றைய சிங்கப்பூர், மலேசியா, இந்தோனேஷியா எல்லா இடங்களும் சேர்த்து தான் கடாரம்னு சொல்லுவாங்க. சோழர்களோட காலகட்டத்தில் இது வந்து இந்த உணவு வேற ஒரு விதமாக இருந்திருக்கு அப்படின்ற ஒரு குறிப்பும் சொல்கிறாங்க. அதாவது இட்லின்ற ஒரு அவிக்கக்கூடிய அந்த ஒரு உணவு பண்டம் வந்து ஆரம்ப காலகட்டத்தில், அதாவது கிபி 900 வந்து இந்தியாவிலிருந்து, அதாவது குறிப்பாக தென்னிந்தியாவிலிருந்து கடாரம் பகுதிகளுக்கு போயிருக்கு, இந்தோனேஷியா பகுதிகளுக்கு போயிருக்கு. அங்கே ஆண்ட மன்னர்கள் வந்து இதை அடாப்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது ஒரு கிங் அப்படின்றவங்களுக்காக தயாரிக்கப்படக்கூடிய ஒரு உணவாக இது இருந்திருக்கு அந்த காலத்தில். அதுக்கப்புறமா பின்னாடி போக போக 1250களில் பார்த்திங்கன்னா அது வந்து முழுக்க முழுக்க இட்லின்ற ஒரு பரிமாண நிலையை அடைஞ்சிருக்கு அப்படின்னு ஒரு சில குறிப்புகள் சொல்கிறாங்க. இது யார் சொல்கிறா அப்படின்னு கேட்டிங்கன்னா கேடி ஆச்சையா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர். அதாவது ஒரு சில ஆட்கள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வரலாற்று குறிப்புகள் எழுதுவாங்க. ஸோ இவர் வந்து எப்படி வரலாற்று குறிப்பை எழுதுறாருன்னா உணவுக்கான வரலாற்று குறிப்பை எழுதுறாரு. ஸோ வரலாறு அப்படின்னம்னாலே சண்டை போடுறது விஷயங்கள் இருக்கும், இல்லை ஏதாவது சட்டத்திட்டங்களில் மாற்றம் அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும், கண்டுபிடிப்புகள் அந்த மாதிரி இருக்கும். இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா உணவுக்கான ஒரு வரலாறை எழுதுறாரு. அப்படி எழுதும்போது இவர் என்ன சொல்கிறாருன்னா இந்திய மன்னர்கள் வந்து இந்த உணவு வந்து 800களிலிருந்து 1200கள் வரைக்கும் காலகட்டத்தில் வந்து இதை வந்து இந்தோனேஷியா பகுதிகளுக்கு கொண்டு போயிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அங்கே வந்து கெட்லி அப்படின்னு இந்த உணவுக்கு ஒரு பேர் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த கெட்லி உணவு தான் இந்த இட்லியோடைய முதல் நிலையில் இருந்த ஒரு உணவு அப்படின்னு ஒரு குறிப்பு சொல்கிறாரு. அதே மாதிரி இன்னொருத்தவங்களும் இருக்காங்க, அவங்க வந்து ஜானகில்லின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து இந்த மாதிரியான உணவு சார்ந்த விஷயங்கள்லாம் ஆராய்ச்சி பண்ணுறவங்க தான். அவங்களுக்கான இந்த ஒரு நிலைப்பாடில் அந்தளவுக்கு உறுதியான ஒரு நிலைப்பாடு இல்லை. ஏன்னா அவங்க என்ன சொல்கிறாங்க, கெட்லின்ற ஒரு உணவு வகையை நான் இந்தோனேஷியாவில் எங்கேயுமே பார்க்குறதில்ல அப்படின்றாங்க. என்ன இருந்தாலும் இட்லிக்கு சாம்பார் தொட்டு சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் சாம்பார்னு சொன்னோடனே அந்த சாம்பார் ஞாபகம் வந்துச்சு, இட்லிக்கு சாம்பார்னு. அந்த சாம்பாரை பற்றி ஒரு எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்கள், அதாவது முன்னாடி பார்த்திங்கன்னா இங்கே இந்த தமிழ்நாட்டை ஆண்ட வந்து சரபோஜி மன்னர்கள், அதாவது வந்து மராத்திய மன்னர் சரபோஜின்னு ஒருத்தர் இருந்திருக்காரு.
அவரு தான் வந்து இந்த சாம்பாரை வந்து கண்டுபிடிச்சதா வந்து பரவலாக வந்து சொல்லப்பட்டு வருது. ஒரு சின்ன திருத்தம் பண்ணிக்கலாமா? அதாவது சரபோஜி மன்னருடைய வம்சாவழியில் இருக்கக்கூடியவங்க தான் அவங்க வந்து ஷாஜி அப்படின்னு சொல்கிறாங்க. ஷாஜின்றது வந்து சரபோஜியோட இன்னொரு வம்சாவழியில் வந்தவர். அவர் வந்து பார்த்திங்கன்னா 17ஆம் நூற்றாண்டில் தமிழ்நாட்டில் இந்த சாம்பார் அப்படின்ற ஒரு விஷயத்த கண்டுபிடிக்கிறாரு. இது கண்டுபிடிப்புன்றதை விட அவர் வந்து உணவு கலையில் வந்து கொஞ்சம் கைத்தேர்ந்தவர் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் வந்து எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் பண்ணுவாராம், நிறைய விதமான சாப்பாடெல்லாம் செஞ்சு பார்ப்பாராம். ஸோ அப்படி செஞ்சு பார்க்கும்போது ஒரு நாள் வந்து அவர் இந்த ஒரு டிஷ்ஷை ட்ரை பண்ணியிருக்காரு. அதாவது புளி, அது இல்லாமல் பருப்பு வகைகள், மூங்கு தால்னு சொல்லக்கூடிய அந்த உளுந்து, இந்த மாதிரியான விஷயம், அப்புறம் வந்து பச்சைப்பயிர், ஸோ இதெல்லாத்தையும் கலந்து ஒரு புது விதமான ஒரு டிஷ்ஷு தயாரிச்சிருக்காரு. அது 17ஆம் நூற்றாண்டு வரைக்கும் சாம்பாருன்ற ஒரு விஷயம் இட்லிக்கு தொட்டுக்கையாக இல்லாமல் வேறு ஒரு பொருளாகவும் இல்லாமல் இருந்தது. 17ஆம் நூற்றாண்டில் ஷாஜி அப்படின்ற மன்னருடைய ஒரு முயற்சினால் இட்லிக்கு அருமையான ஒரு டிஷ்ஷு நம்மளுக்கு கிடச்சிருக்குன்னு சொல்லலாம். அதாவது இப்போ இட்லியை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். இப்போ சவுத் இந்தியாவில் நம்ம இட்லி தான் வந்து அதிகமாக நம்ம காலையில் சாப்பிட்றோம்னா இட்லியும் தோசை தான் அதிகமாக இருக்குது. அதுக்கு முன்னாடி இப்போ இந்த மன்னர்கள் வர காலத்துக்கு முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா நம்ம என்ன சாப்பிட்டுட்டு வந்தோம்னு பார்த்தீங்கன்னா நவதானியங்கள். முக்கியமாக நம்மளோட உண்மையான, அதாவது நம்மளோட ஆரம்ப கால உணவுன்னா என்னென்னா கேழ்வரகு பற்றி சொல்லலாம். அதுதான் வந்து நம்ம ஆரம்ப காலகட்டத்தில் வந்து காலையிலேருந்து இரவு வரைக்கும் நம்ம தான் சாப்பிட்டுட்டு இருந்தோம். அது ஒரு வகைப்படுத்தி சாப்பிட்டுட்டு இருந்தோம். ஏன்னா இப்போது இன்றைக்கி நம்ம இந்த அரிசி இது சம்மந்தப்பட்ட உணவுகள் சாப்பிட்டா அது வந்து கார்போஹைட்ரேட்ஸ் அதிகம், நம்ம தூக்கம் வரும். ஆனால் அந்த காலத்தில் இருக்கவங்க என்னென்ன சாப்பிட்டாங்கன்னா இந்த கேழ்வரகு, இந்த நவதானியங்களை சாப்பிடும்போது அவங்களுக்கு ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமாகச்சு, அவங்களுக்கு உள்ள வந்து எனர்ஜி அதிகமாகச்சு. அவங்களுக்கு இப்போ நம்ம இட்லி சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு தூக்கம் தான் வரும், எனர்ஜி அவ்வளோ கன்சியூம் ஆகாது. ஆனால் அது சாப்பிட்டோம்னா அதிகமாக நமக்கு எனர்ஜி தேவைப்படும். நம்ம நைட்டு ஃபுல்லாக கூட நம்ம வயலில் வேலை செய்கிறதுக்கு கூட அது நல்ல பலமாக இருந்திருக்குன்னு சொல்கிறாங்க. அது அதாவது பாரம்பரிய உணவுகள், நம்ம மண்ணுடைய உணவு வகைகள், அதாவது சாமை, அப்புறம் குதிரைவாளி, அப்புறம் கம்பு, கேழ்வரகு, அந்த மாதிரியான உணவு வகைகள் பார்த்திங்கன்னா வந்து இயற்கையாகவே கிடைக்கக்கூடியது. அதில் வந்து ரொம்ப சத்துக்கள் அதிகமாக இருந்திருக்கு. அதை சாப்பிட்டுட்டு வயலில் போய் வேலை செய்வாங்க. ரொம்ப எனர்ஜி லெவல் வந்து ரொம்ப அதிகமாக இருந்திருக்கும், மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கோம். ஒரு கட்டத்தில் பார்த்திங்கன்னா அது அழிஞ்சிருச்சுன்னு சொல்ல முடியாது, அதை யாரும் ஃபாலோ பண்ணல, அதை விட்டுட்டாங்க. இப்போ இருக்கிற வந்து அரிசி வகை உணவுகள், அப்புறம் வந்து ரொம்ப ஸ்பைசியாக உணவுகள், மேலை நாட்டு உணவுகள், அதனுடைய மோகங்கள் கொஞ்சம் அதிகமாகிடுச்சு. இப்போ மறுபடியும் வந்து மக்களுக்கு வந்து நம்மளோட பாரம்பரிய உணவு பற்றி கொஞ்சம் ஒரு அவேர்னஸ் வந்திருக்கு. மறுபடியும் நம்மளோட உணவு வகைகள் அதுதான், அந்த உணவு வகைகள் சாப்பிட்டா தான் வந்து இந்த மண்ணுக்கான விஷயங்கள் வந்து நம்மளுக்கு கிடைக்கும்னு அந்த மாதிரியான ஐடியா வந்து இப்போ மக்களுக்கு வந்திருக்கு. இப்போது நீங்கள் சொல்கிறது பாரம்பரிய உணவுன்றது இப்போ பாரம்பரிய உணவு, ஆனால் அந்த காலத்தில் அதுதான் உணவாக இருந்துச்சு. இப்போது நம்ம நவதானியங்கள்லாம் இப்போ அழிஞ்சு போச்சு நம்ம சொல்ல வரோம். இது எந்த ஒரு காலகட்டத்தில் எந்த ஒரு நிமிஷத்தில் மாறுச்சு அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ ஒவ்வொரு மண்ணில் இருக்கிற அந்த இயற்கை வளத்தை பொறுத்து, அந்த சூழலை பொறுத்து தான் வந்து அந்த இருக்கிற தானியங்கள் விளையும், அதை நம்ம சாப்பிட்டுட்டு இருந்தோம். இப்போது நம்ம பஞ்சாபில் அந்த நார்த் சைட்லாம் பார்த்திங்கன்னா அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அந்த கோதுமை தான் விளையும், அங்கே அதை சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. இன்னி வரைக்கும் அவங்க அதான் சாப்பிட்டுட்ருக்காங்க. ஆனால் நம்ம மண்ணில் விளைஞ்சதுன்னு பார்த்திங்கன்னா அந்த கேழ்வரகு தான் முக்கியமான உணவாக இருந்துச்சு. அது நமக்கே ஒரு தாழ்மானப்பான வந்து வெள்ளையாக இருக்கிற கோதுமை பக்கம் போயிட்டு இன்றைக்கி கோதுமை எல்லா இடத்துலையும் கிடைக்குது, ஆனால் கேழ்வரகு வந்து இப்போ பல பேர் சாப்பிட்றதில்ல. எல்லா கோதுமையோட அதிகமான சத்து இருக்கிறது கேழ்வரகு தான். இன்றைக்கி அரிசியில் கூட எத்தனோ வகையான அரிசி வந்து இருந்திருக்கு, அந்த நெல் இருந்திருக்கு, ஆனால் இப்போ எல்லாமே அழிஞ்சு போச்சு. அந்த நெல் வகையில் பார்த்திங்கன்னா மாப்பிள்ளை சம்பான ஒரு சம்பா இருந்திருக்கான், அது என்னென்னா 6 அடி வளருமா அந்த கதிர். அந்த மாதிரி இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து ஹைப்ரிட்டில் வந்துடுச்சு, சீக்கிரம் விளையிறது இருக்குது. அதனால் நம்ம அரிசியில் இப்போ நமக்கு வந்து முன்ன மாதிரி கிடைக்கிறது இல்லை. அது அரிசி அப்படின்ற ஒரு விஷயத்தை தாண்டி அதுக்கு முன்னாடி இன்னொரு நிலை இருந்தது. அதாவது பார்த்திங்கன்னா நம்ம இன்றைக்கி வந்து 3 வேளை சாப்பிடக்கூடிய சாப்பாடு பார்த்திங்கன்னா ஒரு நேரத்துக்கும் ஒன்று தனித்தனியாக செய்கிறோம். ஆனால் ஒரு சாப்பாடு செய்யக்கூடிய முறையிலேயே ஒரு கண்டினியூவேஷன், அதாவது ஒரு தொடர்ச்சி வந்து முன்ன ஒரு பழங்காலத்தில் நம்மள்கிட்ட இருந்திருக்கு. அந்த ஒரு விஷயத்தை நான் குறிப்பாக இங்கே சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா ராத்திரியில் வந்து சோறு செய்வாங்களாம். அதாவது நம்ம இப்போ மதியத்தில் தான் சாப்பிட்றோம் சோறுன்ற விஷயத்த. ஆனால் இந்த தானியங்கள்னு சொல்லும்போது பார்த்திங்கன்னா எங்கள் ஊரில் எங்கள் அம்மாலாம் சொல்லுவாங்க, அதாவது கம்பு சோறு அப்படின்னு சொல்லுவாங்க. கம்பு வந்து சோறாக செஞ்சு அந்த சோறை வந்து ராத்திரியில் சாப்பிடுவாங்களாம். அதையே அப்படியே உருண்டையாக உருட்டி களி மாதிரி கிண்டி அதை வந்து உருண்டையாக உருட்டி தண்ணியில் போட்டு வச்சுருவாங்களாம். காலையில் எழுந்து வெளியில் போகிறாங்க அப்படின்ற ஒரு நிலையில் அந்த
களியை வந்து அப்படியே தண்ணியில் கரைச்சி கூழாக கொடுப்பாங்களாம். ஸோ ராத்திரியில் செஞ்ச ஒரு சாப்பாடு காலையில் அது வேறு ஒரு வடிவத்தில் மாறி அதோடைய தொடர்ச்சியாக இருக்குது. அதே நேரத்தில் மதியானம் வேறு ஒரு விஷயம் இதே கம்பு இல்லை வேறு ஏதாவது ஒரு திணை சம்மந்தப்படுத்தி அப்படியே செஞ்சிட்ருப்பாங்களாம். ஸோ ஒரு சாப்பாடு அந்த வேலைக்கு மட்டும் இன்றைக்கி தயாரிச்சிட்ருக்கோம். ஆனால் அந்த ஒரு சாப்பாடை அதே சாப்பாடை வேறு ஒரு பரிமாணத்துக்கு மாற்றி அதோடைய தொடர்ச்சியாக செஞ்ச ஒரு காலகட்டங்கள்லாம் இருந்திருக்கு. இன்றைக்கும் நம்ம ஒரு சில பேர் ட்ரை பண்ணுறாங்க. பல இடங்களில் நம்ம பார்க்க முடியுது. ரோட்டோரங்கள்லாம் கம்மங்கூழ் கேப்பக்கூழ் இதெல்லாம் வச்சிட்ருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம எல்லாருமே நம்ம வீட்டில் தயாரிச்சிட்டு இருந்த ஒரு சில உணவு முறைகள். நம்ம சொல்கிறோம் பல விதங்களில் பல உணவுகள் வந்து அழிக்கப்பட்டுருச்சு இல்லை அழிஞ்சு போயிடுச்சு அப்படின்ட்டு. ஆனால் அதையும் தாண்டி இன்றைக்கி ஒரு சில உணவுகளை வந்து நம்ம வந்து எடுத்துக்கிறது கிடையாது. நம்மளுடைய தெருவில் விளைஞ்சிட்டு இருந்த ஒரு சில கீரைகள் இப்போ பார்த்திங்கன்னா முடக்கத்தான் கீரை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த முடக்கத்தான் கீரை இதை வந்து ஒரு தோசை மாதிரியான ஒரு வடிவத்தில் செஞ்சு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. இன்றைக்கி எத்தனை பேர் அதை சாப்பிட்றோம்? அதாவது நம்ம பல இடங்களில் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் வந்து முருங்கைக்கீரை இருக்கும். ஸோ முருங்கைக்கீரையை வந்து இப்போ பசங்கள்கிட்ட கொடுத்தோம்னா ஐயோ முருங்கைக்கீரையா அப்படின்றாங்க. ஸோ இது மாதிரி ரோட்டில் விளையக்கூடிய ஒரு சில பயிர் வகைகள் இந்த கீரை வகைகள் இதெல்லாமே நம்ம நிறைய தவிர்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த விஷயங்களெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம போனோம்னாலே அடுத்த தலைமுறை ரொம்ப ஆரோக்கியமாக இருப்பாங்கன்ற ஒரு கருத்து இருக்குது. இப்போ கீரையை பற்றி சொன்னீங்க. கீரையில் இப்போது முக்கியமாக இந்த முடக்கத்தான் கீரை அதெல்லாம் சாப்பிட்றவங்க இப்போ இருக்காங்க. எதுக்குன்னா அந்த முட்டி வலின்ற ஒரு விஷயம் வரும்போது தான் அந்த முடக்கத்தான் கீரை சாப்பிட்றாங்க. அதாவது ஒரு பழக்கம்ன்ற ஒரு விஷயத்த இன்றைக்கி மருந்து அப்படின்னு மாற்றிட்டாங்க. உணவே மருந்தாக இருந்தது போக இப்போ உணவை வந்து ஒரு மருந்தாகவே பார்த்துட்டு இருக்காங்க. ஆமாம், இப்போ உணவே வந்து இப்போ மருந்து இல்லாமல் அது ஒரு பிரச்சனை தான் ஆகிட்டு இருக்க காலத்தில் நம்ம எங்கே போயிருக்கணும் பாட்டி வீட்டுக்கு தான் போய் நிற்கிறோம். ஸோ இப்போ இது மாதிரி பல விதங்களில் உணவு அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம கூடயே இயங்கிக்கிட்டு இருக்க ஒரு விஷயமா இருக்குது. இது மாதிரி இன்னும் பல தகவல்கள் இன்றைய அறிவுமாயிரம் நிகழ்ச்சியில் காத்துக்கிட்டு இருக்கு. ஒரு சிறிய இடைவெளி. விஐடி வானொலி உங்களின் செவிகளில் தேனை பாய்ச்சிடுதே. மனதின் கவலைகள் மறந்து போயிடும் மாயம் செய்திடுமே. இது காட்சி நலை பொங்கும் பாட்டி நலை நம் வீட்டோடும் நாட்டோடும் நடமாடி சுவை சேர்க்கும். விஐடி வானொலி உங்களின் செவிகளில் தேனை பாய்ச்சிடுதே. Mintu, let's go to the beach today? Nah, it is so dirty and filthy over there. I cannot even stand there for a minute. Yeah, I know the place has become very dirty these days. But it's all our fault. We make the place dirty, so it's our responsibility to keep it clean. Yeah, you're absolutely right. We should keep our environment clean. Oh, thank you. At last you agree with me on something. Go green! பசுமை பாசற எங்களின் கல்லூரிதான், கோட்டை நகரத்தையே தூக்கி நிற்கும் கல்லூரிதான். ஊரை கொஞ்சம் யோசி, வாழ்வில் வண்ணம் பூசி வந்தனோ சொல்லு எங்கள் எஃப்எம்முக்கு தான். பசுமை பாசற எங்களின் கல்லூரிதான், கோட்டை நகரத்தையே தூக்கி நிற்கும் கல்லூரிதான். வணக்கம் நேர்களே, இது விஐடி பண்பலை 90.8. இடைவேளைக்கு முன்னாடி அறிவியல் ஆயிரத்தில் நம்ம உணவு பற்றி பேசிகிட்டு இருந்தோம். உணவுன்ற ஒரு முறை வந்து எப்படி நம்மளோட வாழ்க்கையில் இணைஞ்சிருக்கு, அது எந்தெந்த விதங்களில் இருந்துச்சு, இன்றைக்கி எப்படி இருக்குன்றதை பற்றி தான் பேசிகிட்டு இருந்தோம். கண்டினியூ பண்ணலாம். உணவை பற்றி நம்ம பேசும்போது இப்போ நம்ம சவுத் இந்தியாவை பற்றி பேசணும். இப்போ இந்தியா முழுக்க நம்ம போய் பார்க்கும்போது இந்தியாவில் வந்து ஒரு 3 வகையாக வந்து உணவு முறையை பிரிக்கிறாங்க. இல்லைன்னா சாத்விக், ராஜ்சிக், டாஸ்மிக், அந்த மாதிரி 3 வகையாக பிரிக்கிறாங்க. இந்த சாத்விக்ன்ற உணவு வந்து வெறும் வெஜிடபிள்ஸ் உடையது. ராஜ்சிக்ன்றது ஆயில் அண்ட் ஸ்பைசி. இந்த டாஸ்மிக்ன்றது முழுக்க வந்து மீட்ஸ் தான். ஸோ இந்த வகைப்படுத்தி தான் இந்தியாவில் இருக்க மக்கள் எல்லாமே வந்து
அந்த 3 விஷயத்தை வச்சு தான் வந்து சாப்பிட்றாங்க. அந்த அந்த உணவுகளை சாப்பிட்றவங்க ஒவ்வொருத்தரும் ஒரு குணம் இருக்குன்னு சொல்லிட்டு அது ரிசர்ச் போயிட்டுருக்கு. இப்போ காரமாக சாப்பிட்றவங்களுக்கு வந்து அது ஒரு விஷயம் இருக்கும். வெஜிடபிள்ஸ் மட்டும் சாப்பிட்றவங்க கான்ஷியஸ் அதிகமாக இருக்கும் அப்படின்லாம் இருக்குது. இப்போ அந்த மாதிரி இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டு வகையாக பார்த்தீங்கன்னா இப்போ தமிழ்நாட்டோட இருந்து நம்ம மற்ற ஸ்டேட்லேருந்து பல உணவுகள் போயிருக்கு. அது பரிணாமிச்சிருக்கு. அதோட இப்போ கேரளாவில் பார்த்தீங்கன்னா அங்கே விளையிற பொருளை வச்சு சாப்பிட்றதுல அவங்க வந்து கடலில் வச்சுருந்த ஃபிஷ்ஷை அதெல்லாம் சாப்பிட்றாங்க. இன்னும் இந்தியாவில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த பிரியாணி பற்றி வந்திருக்கு. பிரியாணி எனக்கு ரொம்ப பிடிச்சது அதாவது ஆனந்துக்கு எப்படி வந்து இட்லி அவருக்கு பிடிக்கும்னு சொன்னார், எனக்கு ரொம்ப பிரியாணி பிடிக்கும். சொல்லுங்கள். பிரியாணின்ற வார்த்தை வந்து உருது வார்த்தை சொல்லப்போனால். அது வந்து பிரியன் அப்படின்ற இடத்துல தான் பெர்ஷியன் லாங்குவேஜ்லேருந்து பிரிஞ்சு வந்திருக்கு. அது வார்த்தை என்னென்னா பிரிஞ்ச சாதம் அர்த்தம். அந்த மாதிரி பெர்ஷியன்லேருந்து அது இந்தியாவுக்கு வந்த விஷயம் என்னென்னா அது வந்து இதுவும் அந்த சார் சொன்ன மாதிரி இந்த சாம்பார் செஞ்சு பார்த்தது மாதிரி அந்த அரேபியன்ஸ் என்ன பண்ணாங்களாம், அந்த கறியும் அந்த சோறும் ஒன்றா போட்டு அப்படி ஸ்டஃப் பண்ணது தான் பிரியாணின்னு சொல்கிறாங்க. இந்தியாவில் பிரியாணியில் பல வகை இருக்குது. அது இப்போது நம்ம ஹைதராபாத்தில் பார்த்தீங்கன்னா தம் பிரியாணின்னு இருக்குது. அந்த தம் பிரியாணி உருவானது ஒரு கதை இருக்குது தெரியுங்களா? தெரியாது, சொல்லுங்களேன். அந்த தம் பிரியாணி எப்படின்னா அதாவது நவாப் மன்னரில் அதாப்னு ஒரு மன்னர் இருக்கார். அவர் என்ன பண்ணாராம், அந்த நாட்டில் வந்து உணவு பஞ்சம் ஏற்படுச்சு. அப்போது வந்து எல்லா உணவும் இன்ஸ்டண்ட்டாக சமைச்சு கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துச்சான். அப்போ என்ன பண்ணாங்க, பிரியாணின்றது அது ஓப்பன் சர்ஃபேஸில் வச்சு சமைச்சிருந்தாங்க. அந்த தம் பிரியாணி எப்படி உருவாச்சுன்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக சமைக்கணும், கம்மி ரிசோர்ஸ் தான் இருந்துச்சு அவங்ககிட்ட. உடனே என்ன பண்ணிட்டாங்க, எல்லாம் அந்த ஒரு பெரிய லிட்டை வச்சு அந்த சமைக்கிற சாமானை வந்து மூடிட்டாங்க. மூடிட்ட உடனே அந்த ப்ரெஷர்லாம் போயிட்டு அது தம்மில் அந்த இன்னும் அதிகமான ப்ரெஷர் போயிட்டு சீக்கிரம் அந்த பிரியாணி வந்து செஞ்சிருச்சான். அதை வச்சு தான் தம் பிரியாணி ஆரம்பிச்சு இன்றைக்கி அது ஒரு ஸ்டைலாகவே மாறி இருக்குது. ஓ, இவ்வளோ விஷயம் இருக்குது இல்லையா? அதாவது நம்ம உணவு எடுத்துக்கிற விஷயம் இருக்குது. அது வந்து நிறையா நல்ல விஷயமும் இருக்குது, கெட்ட விஷயம். இப்போ சில உணவுகள் வந்து ருசியாக இருக்கும், ஆனால் அது உடம்புக்கு ரொம்ப கெடுதியான ஒரு விஷயம். நம்ம அதை இப்போ கொஞ்சம் ஃபாலோ பண்ணுறதை நிறுத்திட்டோம்னு நினைக்கிறோம். நம்ம ஒரு பொருள் வந்து ரொம்ப ஸ்பைஸியாகவோ ரொம்ப ஆயிலியாக இருக்கும்போது அதில் ஒரு சில கொலஸ்ட்ரால் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது. நாம் அதை ஃபாலோ பண்ணுறதில்ல. அந்த டைமில் வந்து நம்ம வந்து ருசியாக சாப்பிட்றணும்னு சொல்லிட்டு இப்போ கூட பார்த்திங்கன்னா வந்து நம்ம தினமும் யூஸ் பண்ணுற சாதம் இருக்கு இல்லையா, அந்த சாதத்தை வந்து மீந்து போச்சுன்னா, நைட்டு மீந்து போச்சுன்னா அதில் வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி வந்து வச்சுருவாங்க. காலையில் வந்து அதை பழைய சாதம்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் அது சாப்பிட்றது இல்லை. இப்போ வெயில் காலத்தில் அதை எடுத்துக்கிறது உண்டு. ஆனால் பார்த்திங்கன்னா அதில் வந்து ஒரு ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. பழைய சாதத்தை தண்ணி ஊற்றி வைக்கும்போது காலையில் வந்து அந்த உணவில் வந்து பாக்டீரியா ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ அந்த பாக்டீரியா வந்து உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க. ஸோ ஊற வச்ச அந்த சாப்பாடு வந்து எதுவுமே வந்து ஒரு சாதாரண விஷயம் இல்லை. அது நிறைய பேர் சாப்பிட்றதில்ல. ஸோ அது சாப்பிட்டனால வந்து நிறைய நல்லது கிடைக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ பாக்டீரியாவை வந்து நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் சொல்கிறீங்க. ஸோ இந்த இடத்துல நான் வந்து ஒரு விஷயத்த சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். ஏன்னா வெஜிடேரியன், நான் வெஜிடேரியன் அப்படின்னு 2 விதமாக வந்து மெயினாக அந்த டயட்ஸை வந்து பிரிச்சிடுறாங்க. ஸோ அப்படி பிரிக்கும் போது வெஜிடேரியன் அதுக்குள்ளே எவ்வளவு விதமான டயட்ஸ் இருக்குன்றதை நான் கொஞ்சம் சொல்கிறேன், கேளுங்க. அதாவது பார்த்திங்கன்னா வெஜிடேரியன் டயட்டுன்றது மொத்தமாக மரக்கறி சாப்பிட்றவங்க அப்படின்ட்டு பிரிச்சிட முடியாது. ஏன்னா அதுக்குள்ளேயும் பல விதமான பகுப்பு முறைகள்லாம் வச்சுருக்காங்க. ஃப்ரூட்டேரியன் டயட் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னென்னா வெறும் பழங்கள் மட்டுமே சாப்பிட்ற ஒரு டயட், அந்த ஒரு உணவு பழக்க முறை. அந்த முறையில் பார்த்திங்கன்னா எந்த விதமான உணவுமே சாப்பிட மாட்டாங்க, வெறும் பழங்கள் மட்டும்தான் சாப்பிடுவாங்க. அரிசி இதெல்லாம் எதுவுமே இருக்காது, வெறும் பழங்கள் மட்டுமே. விதவிதமான பழங்கள்லேருந்து வேறு சத்துக்கள்லாம் கிடைக்கிற மாதிரியான அந்த ஒரு டயட்டை பிளான் பண்ணுறாங்க. அதுக்கு பேர் ஃப்ரூட்டேரியன் டயட்டு. இன்னொன்று அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா லாக்டோ வெஜிடேரியனிசம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஒரு முறையில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா காய்கறிகள் எல்லாம் சாப்பிட்றாங்க. ஆனால் அவங்க வந்து முட்டை, பால் இந்த மாதிரியான விஷயங்கள் எதையும் சேர்த்துக்கிறது கிடையாது. முட்டை, பால், கறி இந்த மாதிரியான விஷயங்கள் எதுவுமே சேர்க்கறது கிடையாது. அதுக்கு பேர் லாக்டோ வெஜிடேரியனிசம். அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா லாக்டோ ஓவோ வெஜிடேரியனிசம் அப்படின்றாங்க. இதில் என்னென்னா முட்டையும் பாலும் மட்டும் கலந்துக்குவாங்க, பால் சம்மந்தப்பட்ட பொருட்களையும் கலந்துக்குவாங்க. அதுக்கடுத்து வீகன் டயட் அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க. இதில் எதுவுமே கிடையாது, வெறும் வெஜிடேரியன் மட்டும்தான். ஸோ இந்த மாதிரி வெஜிடேரியனுக்குள்ளேயே பலவிதமான டைப்ஸ் இருக்குது. ஸோ நம்ம எந்த இடத்துல இருக்கோம் அப்படின்னு நம்ம யோசித்து பார்த்துக்க வேண்டியதான். நீங்கள் சொன்னீங்க ஆனந்த், அதாவது வெஜிடேரியனில் இவ்வளோ வெரைட்டி இருக்குதுன்னு சொல்லிட்டு. நான்வெஜ்ஜில் நான் இப்போ ஒரு சமீபத்தில் கேள்விப்பட்டது வந்து பேலியோ டயட்டுன்னு சொல்லிட்டு முழுக்க பார்த்தீங்கன்னா வந்து அசைவம் மட்டுமே எடுத்துக்கிறது. அசைவம் அதிகமாக சாப்பிடுவாங்க. நம்ம எல்லாம் நினச்சிட்ருக்கோம் அசைவம் சாப்பிட்றது வந்து உடம்புக்கு கொலஸ்ட்ரால். இது வந்து எண்ணெயில் பொரிச்சு இல்லை, அவிச்சு சாப்பிட்றது. முட்டையாக இருக்கட்டும், இல்லை அதில் வந்து எல்லா பொருளுக்குமே சரி, அதாவது சீஸாக இருக்கலாம், இல்லை நெய்யோ பட்டரோ அந்த மாதிரியான விஷயங்களில் வந்து நல்ல கொழுப்புகளும் இருக்குது.
குட் ஃபேட் பேட் ஃபேட்டும் இருக்குது, அந்த மாதிரி விஷயம் இருக்குது. ஸோ இந்த பேலியோ டயட் பார்த்திங்கன்னா வந்து அரிசிகளை கம்மி பண்ணிவிட்டு ஆயிலை கம்மி பண்ணிவிட்டு கையால் ஆட்டின வந்து அதாவது சொல்லுவாங்க இல்லையா தேங்காய் எண்ணெய் அந்த மாதிரியான எண்ணெய்கள், நல்லெண்ணெய், கையால் செக்கில் ஆட்டின எண்ணெய்கள்னு சொல்லுவாங்க, பியூர் வெர்ஜின் ஆயில், அது வந்து டைரெக்டாக வந்து அரைக்கிற அந்த விஷயம் அது எடுத்துக்கிறது, பியூராக வந்து அவிச்ச சிக்கன் மட்டன் அந்த மாதிரியான விஷயங்களை எடுத்துக்கிறது ரொம்ப நல்லதுன்னு அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. அதை ஃபாலோவும் பண்ணிகிட்ருக்காங்க நிறைய பேர். ஸோ இப்போ கூடுதலாக அதுக்கு ஒரு தகவல் சொல்லலான் இருக்கேன். பேலியோ டயட்டுன்னு சொன்னீங்களே, அதோடைய பெயருக்கான அர்த்தம் அது எங்கேருந்து வந்துச்சுன்னு தெரியுமா? பேலியோ பார்த்தீங்கன்னா அது அந்த காலத்தில் மனுஷன் வந்து வெறும் அந்த அதாவது மிருகங்களை அடித்து சாப்பிட்ருக்கான். ஸோ அந்த ஒரு பேலியோலித்திக் அந்த காலகட்டத்தோட பேர் பார்த்தீங்கன்னா பேலியோலித்திக் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த பேலியோலித்திக்கில் இருந்த ஒரு டயட்டை நம்ம இன்னைக்கு 1980ஸ்க்கு அப்புறமா 1980களுக்கு அப்புறமா அமெரிக்காவில் எடுத்து செயல்படுத்த ஆரம்பித்தாங்க. ஸோ இந்த ஒரு டயட்டுக்கு அவங்க என்ன பேர் வைக்கலான்னு யோசிக்கும் போது வந்தது தான் இந்த பேலியோ டயட் அப்படின்ட்டு. ஸோ இது ஒரு கூடுதல் தகவல் தான். இப்போது அந்த இந்த நான்வெஜ் சாப்பிட்றதுனால மட்டும் இந்த கொலஸ்ட்ரால் வருதுலாம் பேசுகிறாங்க. ஆனால் இப்போது நம்ம வெறும் வெஜிடேரியன் சாப்பிட்றவங்க கூட கொலஸ்ட்ரால் வந்துருக்கு. இப்போது நம்ம ஆயில்ஸ் பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது இந்த ஆயில்னால தான் கொலஸ்ட்ரால் வருது, இப்போ வந்து பல எண்ணெய்கள் வந்துருக்கு சொல்கிறாங்க. ஆனால் இது எல்லாத்த விட நம்மக்கிட்ட ஆரம்ப காலத்தில் இருந்த ஒரு எண்ணெய் என்னென்னா நல்லெண்ணெய். இப்போ கல்லெண்ணெய் தான் கல்லெண்ணெய்னு சொல்கிறோம். அந்த மாதிரி இப்போது நல்லெண்ணெய் எதுலேருந்து வந்துச்சுன்னா எள்ளுலேருந்து வந்துருக்கு. அது எள்ளெண்ணெயை வந்து ஏன் எள்ளெண்ணெய்னு சொல்லியிருக்கலாம், அது எல்லாத்தோட நல்ல சிறந்த எண்ணெய்ன்றதுக்காக நல்லெண்ணெய்னு பேர் வச்சுருக்காங்க. அந்த நல்லெண்ணெய் பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய் பல வேலை யூஸ் பண்ணுறாங்க, பாடி ஹீட் குறைக்கிறதுக்கும். நம்ம ஆயில் புல்லிங்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, அந்த ஆயில் புல்லிங்கை வச்சு நம்ம நல்லெண்ணெய் வச்சு யூஸ் பண்ணோம்னா உள்ளே இருக்கிற அந்த தேவையில்லாத டாக்ஸின்ஸ்லாம் வெளியே வரும்னு சொல்கிறாங்க. இப்போ நான்வெஜ் சாப்பிட்றதுனால நமக்கு வந்து நம்ம கண்ட்ரிக்கு வந்து நான்வெஜ் வந்து பியூராக நமக்கு வந்து செட் ஆகாது. ஏன்னா வந்து நம்ம சாப்பிட்ட சாப்பாடு வந்து 7 வகையாக தான் வந்து பிரிஞ்சு போகுது. கடைசியாக போய் நிற்கிற இடம் பார்த்திங்கன்னா அந்த எலும்பு மேரோ மஜ்ஜைன்னு சொல்கிற இடத்துல போய் சேரும். ஆனால் நான்வெஜ் சாப்பிட என்ன ஆகும்னா அந்த ஃபேட்டுன்ற இடத்துக்கு பிறகு தான் எலும்பு போய் சேரணும். ஆனால் அந்த ஃபேட்டில் நீட்டு போட்டு தான் எல்லாமே குண்டாகிட்டே போகிறாங்கன்னு சொல்கிறாங்க. அதனால் இப்போ நல்லெண்ணெய் நம்ம சேர்த்து சமைக்க ஆரம்பிச்சு ஆலிவ் ஆயில் எல்லாம் வந்து அதை விட நம்ம நல்லெண்ணெய் சேர்த்து சாப்பிட்லாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியா. இன்னொன்று ஆர்கானிக் ஃபுட்டு வந்து ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறாங்கன்னா நல்லெண்ணெய் மட்டும் நீங்கள் சமைச்சா தான் அந்த ஆர்கானிக் ஃபுட்டோட முழு பலமும் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அந்த ஆர்கானிக் ஃபுட்டுன்னு சொல்லும்போது நமக்கு முன்னொரு காலத்தில் பார்த்திங்கன்னா மாம்பழம் பார்த்துருப்பீங்க, அதில் வந்து வண்டி இல்லாத மாம்பழத்தை நம்ம பார்க்க முடியாது எங்கேயுமே. ஆனால் இப்போ வந்து எதுலேயுமே வண்டி கிடையாது. என்ன ஒரு விஷயம் அப்படின்னா அந்த வண்டு போய் அந்த மாம்பழத்தை சாப்பிடும் போது அது உடனே செத்து போயிடும். ஆனால் அதை சாப்பிட்ற அந்த மாம்பழத்தை சாப்பிட்ற மனுஷன் கொஞ்சம் கொஞ்சமாக சாவான். அந்த மாதிரி தான் வந்து இன்றைக்கி ஆர்கானிக்னு வந்ததுனால வந்து இப்போ தான் புரிய ஆரம்பிச்சிருக்கு எல்லாமே. ஆனால் இன்றைக்கி ஆர்கானிக் ஃபுட்ஸ்னால் அந்த அளவுக்கு நமக்கு ஒன்றும் ஈஸியாக கிடச்சிறது இல்லை, ரொம்ப கஷ்டமாக தான் கிடைக்குது. அது உண்மையாக சொல்லணும்னா அந்த மாம்பழத்தை சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அதுக்குள்ளேருந்து ஒரு வண்டு வரும், உயிரோடு வரும். ஸோ அது உயிரோடு வரதுக்கான மீனிங் என்னென்னா அந்த பழம் வந்து ரொம்ப நல்ல பழம், அது வந்து பூவாக இருக்கும்போது உள்ளே போன அந்த வண்டுக்கு அது இத்தனை நாள் உயிரோடு இருக்கிறதுக்கு தேவையான அத்தனை சத்துக்களும் அந்த மாம்பழத்துலேயே இருந்திருக்கு. அது நம்மளுக்கும் ஒரு நல்ல ஒரு உணவாக இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை அது ஊர்ஜிதப்படுத்துறது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி இந்த பூச்சி அப்படின்றத வந்து நம்ம வேற ஒரு விதமாக பார்க்க ஆரம்பிச்சோம். அது நமக்கு வந்து ஒரு அருவருப்பு தரக்கூடிய ஒரு விஷயமாக பார்க்கறதுனால வந்த விளைவு தான் இன்றைக்கி வந்து பல இடங்களில் வந்து இந்த பூச்சியெல்லாம் பார்க்கவே முடிய மாட்டேங்குது. உண்மையாக சொல்லணும்னா மண்புழு அப்படின்னு சொல்கிறது பார்த்திங்கன்னா உழவனுடைய நண்பன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இன்றைக்கி நம்ம வயலில் இறங்கி பார்த்தோம்னா மண்புழுன்றது ரொம்பவும் கம்மியாக தான் இருக்குது. மண்புழு உரம்ன்றதை தனியாகவே தயாரித்து போட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு நிலையில் இருக்கும். ஸோ கெமிக்கல் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம என்னைக்கு உணவு கூட சேர்த்து பயன்படுத்த ஆரம்பித்தோமோ அன்னைக்கு ஆரம்பிச்சது இந்த மனிதனுக்கும் இயற்கைக்கும் இடையில இருந்த இந்த உறவோட அழிவு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே உணவுக்கு ரிலேட்டடான ஒரு விஷயம்தான். ஸோ உணவு அப்படின்னுட்டு பார்த்துட்டோம் அப்படின்னும் போது அது வந்து மனுஷனுக்கு தேவையான ஒரு விஷயம். அதை வந்து இயற்கையோடு இணைஞ்சி அதை சாப்பிடணும் அப்படின்றது தான் இன்னொரு கூடுதல் தகவலாக இருக்கும். ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ இயற்கை சார்ந்த உணவுகள் வந்து ரொம்ப கம்மியாகிட்டே தான் வருது. எந்த ஒரு உணவுமே இப்போ ஒரு பொருள் நம்ம சமைக்கிறோன்னா அந்த சமைச்சு வந்து அது குறிப்பிட்ட ஒரு காலம் இருக்கும், அதுக்குள்ளே வந்து அது கெட்டு போகணும் தான் சொல்கிறாங்க. இப்போ ஒரு குழம்போ ஏதோ தயாரிக்கிறோன்னா அது கெட்டு போகணும், ஏன்னா வந்து அது வந்து இயற்கையாக நடக்கிற சூழல். ஆனால் இப்போ நம்ம வந்து ப்ரிசர்வேட்டிவ் அந்த மாதிரியான விஷயங்களை சேர்த்து வந்து இப்போ வந்து நம்ம முன்னாடி பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜுன்ற ஒரு விஷயமே கிடையாது. அன்னைக்கு சமைச்சு அன்றைக்கே சாப்பிட்ற ஒரு வழக்கம் இருந்தது. இப்போ வந்து ஏதாவது ஒரு பொருள் மீந்துருச்சா அதை வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடறோம். அது வந்து ரொம்ப நாள் வருது, அது வேறு விஷயம். ஆனால் வந்து அது வந்து உடல் நலத்துக்கு வந்து அது ஏற்றதான்னு சொல்லவே முடியாது. ஸோ இயற்கை சார்ந்த உணவு வகைகளை இப்போ நம்ம எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு மக்களுக்கு வந்து நிறைய அவேர்னஸ் வந்திருக்கு, கொஞ்சம் கொஞ்சமாக ஃபாலோ பண்ணிட்டு வராங்க.
அது செய்கிறதுனால வந்து ஃப்யூச்சர் ஜென்ரேஷனுக்கு ரொம்ப நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். இன்னொரு கூடுதல் தகவல் என்னன்னா, தமிழ்நாட்டில் மட்டும்தான் வந்து, அதாவது சவுத் இந்தியாவில் மட்டும்தான் வந்து உலகத்திலே வந்து இந்த 6 சுவைகளை சமைச்சது தமிழ்நாட்டில் மட்டும்தான். அது சார்ந்து தான் வந்து சவுத் இந்தியா லெவலில் போயிருக்கு. ஏன்னா நம்ம தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா இந்த ஸ்வீட்டு சாப்பிட்ற பழக்கம் எல்லாருக்குமே இருக்கும். எல்லாமே இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஸ்வீட் வைக்கிறாங்க இலையில், வச்ச உடனே நம்ம கடைசியாக அந்த ஸ்வீட்டை சாப்பிட்றோம். அது சாப்பிடக்கூடாதான். எடுத்த உடனே ஸ்வீட்டை சாப்பிட்டா தான் நம்மளோட ஸ்டொமக் வந்து உடனே வந்து அதுக்கு ஒர்க் பண்ண ஆரம்பிக்கும். அது இல்லாமல் இப்போ வந்து இந்த சுகரை பற்றி இப்போ எல்லாமே ஸ்வீட் எல்லாமே சுகர் பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஆனால் நம்ம ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி போய் பார்த்திங்கன்னா நம்ம சுகர் வந்து அந்த சர்க்கரைன்றது நம்ம தமிழ் பாரம்பரிய உணவு வகையிலே இல்லையா. நம்ம யூஸ் பண்ணது எல்லாமே கருப்பட்டி, வெல்லம், பனை வெல்லம் இதுதான் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த இப்போ வர சுகர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அதில் கெமிக்கல்ஸ் நிறைய இருக்குது. அதை தாண்டி பார்த்திங்கன்னா நம்ம உடம்புக்கு தேவையான நம்ம அதிகமாக தமிழ்நாட்டில் 90% எடுக்காத ஒரு சுவை என்னென்னா துவர்ப்பு. இந்த துவர்ப்பை நம்ம உடம்புல சேர்த்துக்கினா தான் இந்த நம்ம இன்சுலின் சுரக்கிறது வந்து அதிகமாகும்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி மெடிசனில் பார்த்திங்கன்னா ஆர்டிஃபிஷியலாக இன்சுலின் கொடுக்குறாங்க. இது வந்து ஆர்டிஃபிஷியல் தான். ஆனால் நம்ம உடலே வந்து சுரக்கிற ஒரு விஷயத்தை வந்து ஆர்டிஃபிஷியலாக கொடுக்கறதுனால இந்த சுவை நம்ம எல்லா 6 சுவையும் சரியாக சாப்பிட்டு வந்தோம்னா கண்டிப்பாக வந்து நம்ம உடம்பு மகிழ்ச்சி நிறைந்த அறிவு சார்ந்த நிகழ்ச்சிகளால் உங்கள் மனங்களை கவர்ந்த இன்றைய ஒளிபரப்பு இனிதே நிறைவு பெறுகிறது. மீண்டும் எமது அடுத்த ஒளிபரப்பு நாளை காலை 9 மணிக்கு 90.8 பண்பலை அலைவரிசையில் ஆரம்பமாகும். VIT பண்பலை 90.8 நேயர்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.